Hello, hi. Hello, hi students. So இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி காலையிலேருந்து லைவ் செஷன்ஸ் போயிட்டு இருக்குது கரெக்டாக. ஸோ ஆல்ரெடி வந்து ஜுவாலஜி செஷன் முடிஞ்சு நந்தினி மேமோடது, அப்புறம் பாட்னி செஷன் ஃப்ரம் கணபதி சார், அப்புறம் ஸ்ருதி மேமோட பாதி கெமிஸ்ட்ரி வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க 11th இருந்து, ஓகேங்களா. ஸோ மீதி 11th சாப்டர்ஸ் வந்து 11th இருக்கிற நிறைய சாப்டர்ஸ் வந்து, ஓகேங்களா. இனிமேல் நம்ம இன்னும் கவர் பண்ண போகிறோம். எல்லாமே சொன்ன மாதிரி கொஸ்டின் சால்விங்காக தான் இருக்கும், தியரி அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் இல்லை. நம்மளோட ஐடியா என்னன்னா, நான் போன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரிவிஷன் கிளாஸஸ் போகும்போது சொல்லியிருந்தேன், என்ன கொஸ்டின்ஸ் ஒன்றும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுத்து வச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து உங்ககிட்ட கிளாஸில் உட்கார சொல்லும்போது கண்டிப்பாக வந்து உங்களோட டைம் வந்து என்ன ஆகக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது, கரெக்டாக. கண்டிப்பாக வந்து அது ஒர்த்தாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் போன செஷனில் இருந்த மாதிரி என்ன ஒரு பர்பஸ் இருக்கும், கரெக்டாக. ஒரு ரிவிஷனுக்காக எதில் வந்து அந்த ஒரு ஏரியா ரிவைஸ் பண்ணி எடுத்துடலாம், மறக்க வேணாம்னு நினச்சிட்டு அப்படி ஒரு கொஸ்டின் வச்சிருப்பாங்க. இல்லைனா ஒரு சில்லி மிஸ்டேக்கான சான்ஸ் இருக்கிற ஒரு கொஸ்டினாக இருக்கலாம், நீட் எக்ஸாமில் போய் நீங்கள் அது பண்ண வேணாம்னு நினச்சிட்டு. இல்லைனா கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டே கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ தட் ஒரு 2-3 ஏரியாஸ் மர்ஜ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸ்னால் நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி எடுக்கும்போது அத்தனை ஏரியாஸ் வந்து அட் டைம் என்ன ஆயிடுச்சு, கவர் ஆயிடுச்சு, கரெக்டாக. அப்புறம் நீங்கள் வந்து மாக் டெஸ்ட்லாம் எழுதும்போது ஹாய் ஜெயபாகியம், ஹாய் வெல்கம். யாரெல்லாம் இருக்காங்க கொஞ்சம் கமெண்ட்ஸில் கமெண்ட் போடுங்க. ஹாய், யாரெல்லாம் இருக்காங்க ஃபாஸ்ட்டாக. ரைட். ஸோ சொல்ல வந்து என்னன்னா, நமக்கு வந்து மல்டிபிள் ஏரியாஸ் இருக்கிற ஒரு கொஸ்டின்லேயே ஒரு 2-3 ஐடியாஸ் அப்ளை பண்ண தான் ஆன்சர் வருன்ற மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கு, ஓகேங்களா. ஏன்னா நமக்கு வந்து அத்தனை ஐடியாஸ் வந்து ரிவைஸ் பண்ணி போகலான்றது தான். ஸோ ஐடியாஸ் நாட் லைக் டூ மெனி கொஸ்டின்ஸ். நம்மளோட ஐடியா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன, கொஸ்டின்ஸ் கவுண்ட் வந்து லிமிட்டடாக தான் வச்சிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு கொஸ்டின் எடுக்கும் போதும் அது ரிலேட்டடாக வேறு என்னெல்லாம் வரலாம், எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரலாம், வேறு எதெல்லாம் ஞாபகத்தில் வைக்கணும், அந்த மாதிரி ஒரு பிளானிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது நான் கேரண்டி தரேன். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து டைம் போயிடுச்சு ரிவைஸ் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரிலாம் தோணாது. பக்காவாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம நீட் எக்ஸாம்லேயும் வரும்ன்றது எதிர்பார்ப்போம், ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஓகே ரைட். ஹாய் யாரெல்லாம் இருக்காங்க. ஸ்ரீ ஏஞ்சல், ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். மாக் டெஸ்ட்லாம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக. உங்களுக்கு இன்ஸ்டியூட்ஸில் ஈவன் ஹியர் ஆல்சோ, கரெக்டாக. நம்ம Xylem ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மாக் டெஸ்ட்லாம் எழுதியிருப்பாங்க. இன்றைக்கி வந்துட்டு மாக் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க, இல்லை இன்ஸ்டியூட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் வெல்கம். ஓகே, வில் சூன் ஸ்டார்ட் த செஷன். ஓகே ரைட். ஸோ ஐடியா சொல்கிறேன். நான் இது வரைக்கும் பிளான் பண்ணின கொஸ்டின்ஸில் மெயினாக வந்து எந்த ஏரியா மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், இல்லைனா வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கேன், இல்லை ஸ்டாண்டர்ட் அதிகமாக வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐசோமரிசம் தான், கரெக்டாக. ஐசோமரிசம் ஏன் அப்படி வச்சிருக்கேன், நான் அன்னையில் இந்த கிளாஸ் நடத்துகிற டைம்லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்க கிளாஸஸ்ல. ஏன், பிகாஸ் போன தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டஃபாகவே வரல. ஆனால் அதில் 2 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அதிகமாக இருந்துச்சு. ஒரு நீட் லெவல் கொஸ்டின் பேங்க்ஸை விட கொஞ்சம் அதிகமான ஸ்டாண்டர்டில் 2 கொஸ்டின் நமக்கு இருந்துச்சு. அது ரெண்டுமே வந்தது எங்கேருந்து தான், ஐசோமரிசத்துலேருந்து தான். ஒன்று வந்து நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு நிறைய பேருக்கு. இன்னொன்று வந்து ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காட்டுறது வந்து எதுலன்னு சொல்லி கேட்கும்போது சைக்ளோ ஆல்கேன் சிஸ்டம் பற்றியெல்லாம் கேட்டிருந்தாங்க. நார்மலி நீங்கள் ஒரு நார்மல் கொஸ்டின் பேங்க் எடுத்தீங்கன்னா, நீட் லெவல் கொஸ்டின் பேங்க் எடுத்தீங்கன்னா, நிறைய இன்ஸ்டியூட்ஸ் டீச் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது எந்த லெவலில் தான், ஆல்கீன்ஸில் அந்த மாதிரி பேசிக் சிஸ்டம் தான், சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் தான் டீச் பண்ணுவாங்க. மற்றபடி கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு ஜெய் மெயின்ஸ்க்கெல்லாம் போகிற லெவலுக்கு இருக்கிற கொஸ்டின் நிறைய கேட்கறது இல்லை நீட்டில். அதனால அந்த லெவலுக்கு டீச்சும் பண்ண மாட்டாங்க. ஆனால் போன தடவை அது மாறிடுச்சு, கரெக்டாக. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தடவை நம்ம என்ன பண்ணணும், ஐசோமரிசம் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸ்டான கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்வான்ஸ்னா ஜெய் அட்வான்ஸ்னு மீன் பண்ணல, நம்ம நார்மலி நீட்டில் பார்க்குறத விட கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஏற்றி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ ஷால் வி ஸ்டார்ட் வித் த செஷன். எகெயின் வெல்கம் எவ்ரி ஒன். ஸ்லோலி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா சால்வ் பண்ணுன்றனால ப்ளீஸ் கமெண்ட், புட் யோர் கமெண்ட்ஸ். கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க கண்டிப்பாக. நான் வந்து கொஞ்சம் டைம் வந்து என்ன சொல்கிறது கம்மி பண்ணிடுறேன். பிகாஸ் சம் பீப்புள் வாஸ் சேயிங் தட் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் லேக் வருது நடுவில், கொஸ்டின் டிஸ்கஷனுக்கு நடுவில் உங்களுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஆகுது. அதனால் கொஞ்சம் ரஷ் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஸ்பீட் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், ஸ்லோனாலும் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா. சொல்லாமல் இருக்காதீங்க. ஸோ ஷால் வி ஸ்டார்ட். கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். ரைட். தனுஷ்யா முருகேஷன், ஹாய் வெல்கம். எஸ் ஜெய் பாகியம். ஓகே ரைட். யாரெல்லாம் இருக்காங்களோ ஷால் வி ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள், ஓகேங்களா. செஷன் இப்போ தான் ஆரம்பிக்க போகுது, இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வைங்க. முடிஞ்சால் நீங்கள் ஸ்டாட்டஸ் எல்லாம் வைங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, வேறு இன்ஸ்டியூஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கட்டும். லாஸ்ட் லெவல் ரிவிஷன்ஸ் தான் போயிட்டு இருக்குது. ஸோ லெட் இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன், ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. ரைட் குட். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்ட் பண்ணலாமா. ரைட். ஓகே. ஸோ வி ஆர் கோயிங் வித் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓகேங்களா. டைரெக்டாக கொஸ்டின்ஸ் சொன்ன மாதிரி நோ டைம் வேஸ்டிங் ஹியர். நம்ம பேசுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், கொஸ்டின் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக பண்ணணும், கரெக்டாக. இந்த டைமில் அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ வி ஆர் கோயிங் வித் த கொஸ்டின்ஸ், ஓகே. பக்காவாக கண்டென்ட் ஓரியன்டாக
question oriented இருக்கும் செஷன் வந்து make sure you are there for till the end of the session. Okay, first question board la varapodhu நீங்களே try பண்ணிக்கோங்க. I'll be starting to solve slowly. Okay, right, first question aromaticity base பண்ணி board la வந்திருக்குது. நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. come up with the answers. ஓகேங்களா? I'll also slowly start here so that there is no time lag in between. Okay, உங்க கமெண்ட்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முடிக்கிறோம் क्वेश्चन, but still I'm slowly starting here. Okay, waiting for your answers. Waiting for the answers. கொடுத்திருக்கிற 4 molecules aromatic now. Okay, there is no anti aromatic systems and all the 4 are what? Aromatic systems itself. Okay, எல்லாமே aromatic systems தான் நமக்கு இருக்குது. எத்தனை electrons வந்து conjugation இருக்குதுன்னு கேக்குறாங்க இதல வந்து. ஓகே, நம்ம அந்த 4th point அப்ளை பண்ணுவோம்ல. குட் ஈவினிங் தீர்த்தா, ஹாய். நம்ம 4th பாயிண்ட் அப்ளை பண்ணுவாங்கல்ல, எது அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா செக் பண்ணும்போது அந்த 4th பாயிண்ட் நீங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ்னு கவுண்ட் பண்ணுவீங்களோ 4n+2 இல்ல 4n னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் தான் நமக்கு இங்க வரணும். அவ்வளவுதான் क्वेश्चनன்றது. ஓகேங்களா? சோ pyridine நம்ம ஈஸியர் கேஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, we'll go one by one. pyridine molecule நீங்க எடுத்தீங்கன்னா pyridine molecule is aromatic because of these 3 pi bonds. கரெக்ட்டா? யாரால கிடையாது? இந்த எலக்ட்ரானால கிடையாது. this does not take part in resonance. அதனால அங்க 4n+2 னு சொல்லிட்டு எடுக்க வேண்டிய கவுண்ட் எது மட்டும் தான்? 6 எலக்ட்ரான் மட்டும் தான், 8 எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஓகேங்களா? so this can't be our answer. ஓகே, அது போயிடுச்சு இல்ல. சோ 6 எலக்ட்ரான் தான் இன்வால்வ்டா இருக்கு. நெக்ஸ்ட் கேஸ் நீங்க எடுத்தீங்கன்னா பைரால் மாலிக்யூலுக்கு வரும்போது இந்த நைட்ரஜன் இருக்கிற இடத்துல aromaticity ஹெல்ப் பண்றது யாரு தான்? இந்த லோன் பேர் தான். சோ கண்டிப்பா வந்து அதையும் நம்ம வந்து கவுண்ட்ல எடுக்கணும். சோ எவ்வளவு வருது? 2 pi bonds and 1 lone pair. மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரும்? அங்க இருந்தும் 6 எலக்ட்ரான்ஸ் வரும். which means it should be இங்க 4 னு போட்டுருக்காங்க, வராது. மீதி எல்லாமே ஓகே தான். ரைட், அடுத்த கேஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபுரான் கேஸ் எடுக்கும் போதும் இங்க பாருங்க இந்த 2 pi bond கண்டிப்பா ரெசனன்ஸ்ல இருக்கு. அதை தவிர ஒரு லோன் பேர் இதுல இருக்கும், ரெசனன்ஸ்ல இருக்கும். ஆனா யார் இருக்காது? இங்க வெளியே இருக்கிற லோன் பேர் வந்து எதிர இன்வால்வ் ஆகாது, aromatically இன்வால்வ் ஆகுது. so we should not be counting that particular one. ஓகேங்களா? சோ இங்க இருந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு நமக்கு வந்து? 6 எலக்ட்ரான். பென்சீன் நமக்கு தெரியும், டைரக்டா சிம்பிளா தெரியுது என்ன? 6 எலக்ட்ரான். which means in all these 4 cases எத்தனை எலக்ட்ரான்ஸ் டேக் பார்ட் பண்ணது aromaticity-ல? ரெசனன்ஸ்ல 6 electrons each and 6 falls under what? 4n+2. it's 3. very good. ஜெயபாகியம் and தனிஷ் ரெண்டு பேர் தான் இப்போ ஆன்சர் சொல்லியிருக்காங்க. வேற யாராவது லைவ்ல இருக்காங்கன்னா மேக் ஷூர் யூ ஆர் ஆன்சரிங் டு தி क्वेश्चंस. ஓகேங்களா? நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். ஓகே, ரைட். சில்லி மிஸ்டேக் பண்ணாம பாத்துக்கணும் தான் நம்ம டார்கெட் வந்து. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ரைட். சோ இது கிளியர் நினைக்கிறேன். மூவிங் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. நோ டைம் வேஸ்டிங். ரைட், கம் அப் வித் தி ஆன்சர். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து क्वेश्चन வந்திருக்குது. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். சோ அப்படியே ஆர்கானிக்ல இருந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு போயிடுச்சு. அப்படியே சேஞ்ச் ஆஃப் சாப்டர். நம்ம நீட் எக்ஸாம் எழுதும்போது இப்படி தானே இருக்கும். ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இது தானே, டக்குன்னு அப்படியே சாப்டர் மாதிரி வரும். கரெக்டா? ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம மைண்ட் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். ரைட், if the kinetic energy of an electron is increased 4 times, the wavelength of the de Broglie wavelength associated with it would be. அப்போ de Broglie wavelengthும் kinetic energy-க்குள்ள இருக்கிற ரிலேஷன் தான் நமக்கு தேவை. கரெக்டா? ஸோ அதோட என்னது ரிலேஷன் என்னன்னு கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க. வாட் இஸ் த ரிலேஷன் தட் we have here? lambda is equal to h by root of 2m kinetic energy. 2m kinetic energy. This is the relation. Correct? Answers-காக வெயிட்டிங். தெரிஞ்சவங்க ஆன்சர் சொல்லுங்க ஃபாஸ்டா. ரைட், ஸோ லாம்டாக்கும் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் இப்படி தான் ரிலேஷன் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஸோ திஸ் இஸ் த லாம்டான்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணுறாங்க? கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் an electron is increased 4 times. அதுக்கு அடுத்து நம்ம அந்த கைனெட்டிக் எனர்ஜி எதில் மல்டிப்ளை பண்ணும்? 4ல மல்டிப்ளை பண்ணும். கரெக்டா? ஸோ என்ன ஆகும்னு கேட்காங்க. லாம்டா டேஷ் என்ன ஆகும்னு பார்க்கலாம். h by root of 2m kinetic energy இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு? 4 times of kinetic energy ஆயிடுச்சு. 4 times of kinetic energy. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த 4 வந்து ரூட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுத்தா என்ன வரும்? இட் கம்ஸ் அவுட் டு பி lambda dash is equal to h by 4. root of 4 என்ன வரும்? 2. ரைட்டா? times of 2m ke. ரைட், which means ஸ்டார்டிங்ல இருந்த கேஸோட 1/2 பண்ண மாதிரி ஆயிடுச்சு இப்போ இருக்கிற லாம்டான்றது. which means what happened to the lambda? ஜெயபாகியம் says it's third option. others, what are the answers? இன்னும் லைவ்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறவங்க கமெண்ட்ஸ் போடுங்க. what should be your answer? ஸ்டார்டிங்ல இருந்து லாம்டா விட என்ன ஆயிடுச்சு? இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா root of 4 வந்துச்சு. root of 4 நீங்க வெளிய எடுத்தா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து 2 னு கிடைக்கும். கரெக்ட்டா? which means half time ஆயிடுச்சு ஸ்டார்டிங் லாம்டா வந்து. ஓகேங்களா? which means our correct answer is third option. ஓகே தானே? கிளியர் தானே இந்த क्वेश्चन வந்து? ஓகே, சோ இது வந்து பக்காவா உங்களுக்கு எங்கேயும் கேட்க சான்ஸ் இருக்கு, பிசிக்ஸ்லயும் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இட்ஸ் a direct physics question also. Hi Maulika Patmanaj, hi, welcome. Third answer, correct. Very good. Welcome. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? செஷன் லைக் பண்ணுங்க மறக்காம. செஷன்ல இருக்கவங்க கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க இப்பவே. Don't forget.
and make sure you are sharing it to your friends and முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் வெச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா because நம்ம வந்து chemistry session followed by physics session இருக்கும் இன்னைக்கு வந்து so night வரைக்கும் classes இருக்கும்ன்றது guaranteed தான் ஓகேங்களா so make sure you are sharing the link with everyone in your circle okay it will be very helpful for us okay வா continue பண்ணலாமா right so 2 questions முடிஞ்சு going to the third one அப்படியே organic மறுபடியும் yes come up with the answers right come up with the answers the reaction least likely to occur is benzene மேல HNO3 H2SO4 போட்டுருக்காங்க that is what we call as nitrating mixture கரெக்ட்டா nitrating mixture போட்டா nitration நடக்கணும் சோ இது வந்து கரெக்ட் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அடுத்த கேஸ் என்ன benzene மேல H2SO4 and heating H2SO4 and heating நம்ம இத என்னன்னு புரிஞ்சிக்கலாம் fuming H2SO4 இல்ல concentrated H2SO4 லாம் சொல்லுவாங்க கரெக்ட்டா இல்லனா we will call it as oleum னு கூட சொல்லுவாங்க sometimes இந்த reaction இருக்கிற இடத்துல right so fuming H2SO4 னு கொடுத்தா அதுக்கு அர்த்தம் என்ன it is sulfonation அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கணும் benzene sulfonic acid கிடைக்கணும் அதுதான் அவங்க கொடுத்திருக்காங்க அப்ப அங்கேயும் பிரச்சனை இல்ல right waiting for the answers faster fourth option நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா benzene மேல Br2 and Fe Br2 and Fe னா இந்த காம்பினேஷன் அது வந்து it is actually halogenation bromination வரும் கரெக்ட்டா bromination reaction bromination right இந்த brominationல Br வந்து எப்படி வந்து அட்டாக் பண்ணனும்னு கொஞ்சம் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல Br plus ஆ வருமா Br minus ஆ வருமா Br radical ஆ வருமா Br plus Br minus or Br radical எப்படி வந்து benzene அட்டாக் பண்ணனும் கொஞ்சம் சொல்லுங்க bromination நடக்கும்போது how will it happen how will it happen how will it happen okay இந்த third option நம்ம வரும்போது Cl2 கொடுத்திருக்காங்க benzene நம்ம chlorination பண்றதா ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா Cl2 அவங்க எதோட கொடுத்திருக்காங்க அல்ட்ரா வயலட்டோட கொடுத்திருக்காங்க அதுக்கு அர்த்தம் கிரியேட் ஆகும்போது Cl radical ஓகேங்களா Cl radical ஜெனரேட் பண்ணி நம்ம எந்த ரியாக்ஷன் பண்ண மாட்டோம் halogenation chlorination of benzene பண்ண மாட்டோம் நமக்கு தேவை யாரு correct very good கரெக்ட்டா போட்டுருக்காங்க Br plus ஆமா Br plus தான் ஜெனரேட் ஆகணும் ஓகேங்களா அதே மாதிரி halogen chlorination பண்றதுக்கு உங்களுக்கு யார் தான் வேணும் Cl plus தான் வேணும் நமக்கு யாரு வேண்டாம் Cl radical வேண்டாம் அதுக்கு அர்த்தம் அல்ட்ரா வயலட் கிடையாது அதை யூஸ் பண்ண வேண்டியது இன்ஸ்டெட் யாரை யூஸ் பண்ணனும்ன்றது கொஞ்சம் கமெண்ட்ல சொல்றீங்களா கமெண்ட்ல Cl2 ஓட யாரை ஆட் பண்ணாதான் நமக்கு இந்த மாலிக்யூல் கிடைக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க யார் ஆட் பண்ணனும் Cl2 ஓட யார் ஆட் பண்ணாதான் கரெக்ட்டா அந்த ரியாக்ஷன் நடக்கும் try to recollect what we should be adding சொல்லுங்க Cl2 ஓட யார் ஆட் பண்ணாதான் ரியாக்ஷன் பக்காவா நடக்கும் சொல்லுங்க HNO வேணுமா இல்ல ஹீட்டிங் வேணுமா CCl4 வேணுமா யார் வேணும் யாரை கொண்டு வரதோட நமக்கு ஐடியா வந்து என்ன ஹாலஜனேஷன் பண்ணும்போது இங்க ஒரு லிவிஸ் ஆசிட் இருக்கணும்ன்றது ஓகேங்களா so mostly you will be seeing யாரு AlCl3 taken over here because இந்த காம்பினேஷன் நீங்க யூஸ் பண்ணா அதில இருந்து right very good மௌலிகா ஜெயபாகியம் very good இங்க யார் ஜெனரேட் ஆகும் நமக்கு தேவையான Cl+ ஜெனரேட் ஆகும் கரெக்ட் தானே right good yes good so next question அடுத்த question right isomerism based பண்ணி questions ஓகேங்களா ட்ரை பண்ணிக்கோங்க AlCl3 Google right Google Krishna good hi Danisha hi HCl இல்லமா HCl இல்ல நீங்க என்ன ஆட் பண்ணனும் Cl2 ஓட AlCl3 ஆட் பண்ணனும் ஓகேங்களா இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு other students please solve this Cl2 ஓட நீங்க AlCl3 ஆட் பண்ணா AlCl3 ல 6 எலக்ட்ரான் தானே இருக்குது அலுமினியத்தை சுத்தி அப்ப அதுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கிறதுக்காக இதுல இந்த அலுமினியம் யாரை எடுக்கும் Cl- எடுத்துட்டு போகும் Cl- எடுத்துட்டு போனா நமக்கு இங்க மிச்சம் யார் இருக்கும் Cl+ இருக்கும் இந்த Cl+ தான் நம்மளோட யார் மேல அட்டாக் பண்ணும் benzene மேல அது ஏன் அப்படி சொல்ற because benzene is a nucleophile அப்ப benzene மேல யார் தான் வந்து அட்டாக் பண்ண முடியும் electrophile தான் வந்து அட்டாக் பண்ண முடியும் கிளியர் ஆயிடுச்சா தனிஷா ஐடியா என்னன்றது நம்ம ஏன் Cl+ கொண்டு வரணும் Cl+ கொண்டு வரதுக்கு எதுக்கு AlCl3 யூஸ் பண்ணனும்ன்ற ஐடியா கிளியர் ஆயிடுச்சா இல்லையா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல போடுங்க தனிஷா others waiting for the answers solve பண்ணிக்கோங்க இந்த மாதிரி क्वेश्चंस எத்தனை ஐசோமர்ஸ்ல கேக்குறது தான் கொஞ்சம் பேருக்கு சேலஞ்சிங்கா இருக்கு கரெக்ட்டா அது கவுண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் அதிகமா போற மாதிரியும் டிலே ஆகுற மாதிரியும் பயம்லாம் வரும் கரெக்ட்டா சோ கரெக்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படின்றது சொல்லி தரேன் ஓகேங்களா இது கரெக்ட்டான அப்ரோச் என்ன நமக்கு வந்து ஆன்சர் இப்போ ஆன்சர் 4 5 6 இந்த 7 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இப்போ 5 தான் ஆன்சர்னா நம்ம ஆன்சர் கரெக்ட்டா 5க்கு வரணும் எங்க வர கூடாது 4லயும் வர கூடாது 6லயும் போக கூடாது 7லயும் போக கூடாது கரெக்ட்டான ஆன்சருக்கு வரதுக்காக நம்ம கரெக்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஓகே அது எப்படி பண்ணனும்னு சொல்றேன் you try from your end what is the correct answers ready na okay clear good thank you for replying Danisha good கரெக்ட்டான ஆப்ஷன் பிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா cross check பண்ணிட்டே இருங்க because இந்த மாதிரி क्वेश्चन நீட் எக்ஸாம்ல highly expected தான் போன வருஷம் இதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க so we should know how to count the correct answer correctly ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க how many isomers of C5H11OH will be primary alcohols அவங்க சொல்லிருக்காங்க நம்மள ஹெல்ப் பண்ணிருக்காங்க லைட்டா என்ன சொல்றாங்க ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் எல்லாம் நீங்க கவுண்ட் பண்ண வேண்டாம் ஸ்ட்ரக்சரல் மட்டும் கவுண்ட் பண்ணா போதும்னு சொல்றாங்க ஓகேங்களா so how to do this waiting for the answers யாருக்கும் தெரியாத சால்வ் பண்றது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க 2 னு சொல்றது செகண்ட் ஆப்ஷனா இல்ல ஆன்சர் 2 னு சொல்றீங்களா ஆப்ஷன் தானே சொல்றீங்க எல்லாரும்
சரி நான் என்ன அப்ரோச்ன்றது சொல்கிறேன். ஐம் சால்விங் இட் ஆன் த போர்டு. ஓகே ஸோ சிஎம் ஐடியா என்னன்னா C5H11OH அதுக்கு அர்த்தம் என்ன? C5H11OH திஸ் இஸ் an alcohol first of all. ஓகேங்களா, ஆல்கஹாலோட ஃபார்முலா தான் ஈதரோட ஃபார்முலாவும் இருக்கலாம். பிகாஸ் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஈதர்ஸ் ஆர் வாட்? ஆல்கஹால்ஸ் அண்ட் ஈதர்ஸ் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ்னால இந்த ஃபார்முலா ரெண்டு பேருக்கும் செட் ஆகும். ஓகே, ஆனால் அவங்க கேட்குறாங்க நமக்கு பிரைமரி ஆல்கஹால் தான் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ 5 கார்பன் இருக்கிற ஆல்கஹால்ஸ் என்னென்ன பாசிபிள்ன்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ 5 கார்பன் இருக்கிற சிஸ்டம்னா இப்படி ஒரு செயின் பாசிபிள் தான். நம்ம செயின்ஸ்ல இருந்து ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இஃப் திஸ் இஸ் த செயின் தட் வி ஆர் ஸ்டார்டிங் வித். ஓகே, 5 கார்பன் செயின்ல ஸ்டார்ட் பண்றோம்னா இப்போ யோசிச்சு பாருங்க, இங்க என்ன பண்ணணும்? பிரைமரி ஆல்கஹால்ஸ் எத்தனை பாசிபிள் தான் கேட்குறாங்க. இப்படி ஒரு செயின் வச்சுக்கிட்டு நான் எப்படி பிரைமரி ஆல்கஹால் ஜென்ரேட் பண்ண முடியும்? எங்க OH வச்சா தான் எனக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும்? இங்க OH வச்சா எனக்கு என்ன தான் கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால். கரெக்டா? இங்க கொண்டு வந்து OH வச்சா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குமா? கிடைக்காது, செகண்டரி தான் கிடைக்கும். இங்க வச்சாலும் செகண்டரி, இங்க வச்சாலும் செகண்டரி, இங்க வச்சா பிரைமரி தான். ஆனா அது இதுவும் சேம் மாலிகுலா இருக்கும். விச் மீன்ஸ் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நமக்கு அங்கேருந்து கிடைக்க போகுது பிரைமரி ஆல்கஹால்ன்ற கேட்டகரியில. ஓகேவா? அடுத்து அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இது முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு செயின் வச்சுக்கிட்டு எத்தனை ஆல்கஹால்ஸ்ன்றது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 5 மெம்பர்ட் செயின்ல இருந்து 4 மெம்பர்ட் செயினுக்கு வரலாம். 4 மெம்பர்ட் செயின்னா இப்படி இருக்கும். கரெக்டா? ஆனா 4 கார்பன்ஸ் தான் இப்போ இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்து இங்க யார் வரணும்? ஒரு மீத்தைல் வர வேண்டியது இருக்கு. ரைட்? ஸோ இப்படி கூட நம்மளோட மெயின் செயின் இருக்கலாம்ல. அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும். நம்மளோட பேரண்ட் செயின் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மாறலாம். தட் இஸ் நார்மல் பென்டேன் மாதிரி இதை கூப்பிடுற பேர் தான் ஐசோபென்டேன். ஸோ 4 கார்பன் சிஸ்டமா கிரியேட் பண்ணிட்டு நான் ஒரு மீதைல பிரான்ச் மாதிரி வச்சிருக்கேன். அப்போ இந்த மாலிக்யூல்ல எத்தனை பிரைமரி ஆல்கஹால் ஜென்ரேட் பண்ண முடியும்ன்றது பார்க்கலாமா? எப்படி எல்லாம் பண்ணலாம் சொல்லுங்க. இங்கெல்லாம் பிரைமரி பொசிஷன்ஸ் இருக்கு. இங்க நான் வேணா OH வைக்கலாம். கரெக்டா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பிரைமரி ஆல்கஹால். ஓகே, அடுத்து என்ன? அந்த செயின் அப்படியே வச்சிருங்க. இப்போ அடுத்து எங்க வைக்கிறது? OH வந்து இங்க வச்சா யூஸ் இல்லை. ஏன்? அது வந்து டெர்ஷரி ஆல்கஹால் ஆயிடும். இங்க வச்சா பிரைமரி ஆல்கஹால் தான் கிடைக்கும். ஆனா இங்க வைக்கிறதும் சேம் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பாயிண்ட் சிமெட்ரிக்கலா தானே இருக்குது. கரெக்டா? ஸோ அப்படின்னு வரும்போது நம்ம அங்க மறுபடியும் OH வச்சு யூஸ் இல்லை. பிகாஸ் தட் அண்ட் திஸ் வில் பி த சேம் மாலிகுல். அப்போ அங்க வைக்காதீங்க. இன்ஸ்டெட் எங்க வைக்கணும்? இங்க வச்சா செகண்டரி கிடைக்கும். செட் ஆகாது. இங்க வைக்கலாம்ல. திஸ் இஸ் டிஃபரெண்ட். அண்டர்ஸ்டாண்டிங்? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ பிரைமரி ஆல்கஹால். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ஏ பிரைமரி ஆல்கஹால். திஸ் இஸ் ஆல்சோ ஏ பிரைமரி ஆல்கஹால். ரெண்டு கிடைச்சது. வேற எங்க வச்சாலும் நமக்கு பிரைமரி கிடைக்காது. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? இந்த செயினை இன்னொரு விதத்துல நம்ம ஐசோமரைஸ் பண்ணலாம்ல. பென்டேனுக்கு வந்து எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கு? சிம்பிளா கேட்கிறேன். பென்டேனுக்கு எத்தனை ஐசோமர்? பென்டேன் வந்து நார்மல் பென்டேன். அப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. அடுத்து யாரு? ஐசோபென்டேன். அதான் செகண்ட் பார்க்குறது. அடுத்து யாரு? நியோபென்டேன் ஒன்று இருக்கு. கரெக்டா? வாட் இஸ் நியோபென்டேன்? இப்படி கூட இருக்கலாம், கிராஸ் மாதிரி. கரெக்டா? நியோபென்டேன்ல எங்க வந்து நம்ம வந்து OH அட்டாச் பண்ணலாம்? எங்க அட்டாச் பண்ணலாம்? சென்டர் கார்பன்ல பண்ண முடியாது. பிகாஸ் அங்கே ஆல்ரெடி 4 பாண்ட்ஸ் ஆயிடுச்சு. யாரும் ரிமூவ் பண்ண முடியாது. இந்த பொசிஷன்ல நீங்க வேணா ஒரு OH கொண்டு வரலாம். கரெக்டா இல்லையா? அதே மாதிரி நான் இங்க கொண்டு வந்த வேற மாலிக்யூல் கிடைக்குமா? சேம் மாலிக்யூல் கிடைக்குமா? அங்க கொண்டு வந்தாலும் எனக்கு சேம் மாலிக்யூல் தான் கிடைக்கும். பிகாஸ் இந்த கிராஸ் மாதிரி நான் ட்ரா பண்ண இடத்துல இந்த 4 கார்பன் என்ன தான் எக்ஸாக்ட்லி சேம் தான்றனால எல்லா இடத்துலையும் மாற்றி வைக்க வேண்டாம். எவ்ரிதிங் வில் பி கிவிங் யூ த சேம் மாலிக்யூல் இட்செல்ஃப், which means this is our next molecule. ஸோ மொத்தமாக எத்தனை வந்துச்சு? 1 2 3 and 4. நமக்கு 4 molecules வருது. which means what is our correct answer? Third option is our correct answer. Answer clear இல்லையான்னு கொஞ்சம் சொல்லுங்க. Those who are there in the live, please comment if it is clear or not. இருக்காங்களா? தனிஷியா, மௌலிகா, ஜெயபாகியம் இருக்காங்களா? If you are there, please comment in the session answer clear ஆன்றது. கமெண்ட்ஸில் எனக்கு ஆன்சர் கிடைச்சது வந்து நிறைய பேர் செகண்ட் ஆப்ஷன் 3 ஐசோமர்ஸ் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு 3 ஐசோமர்ஸ் இல்லை. எத்தனை ஐசோமர்ஸ் இருக்குது? 4 ஐசோமர்ஸ் இருக்குது. கிளியரா இல்லையா? forward about நியோபென்டேன். ஓகே, மறக்கக்கூடாது. ஓகேங்களா? ஐடியா புரிஞ்சிச்சு இல்லை? இப்போ மிஸ்டேக் வந்து பிரச்சனை இல்லை. எக்ஸாம்பிள் இது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் வராது இனிமே. ஓகேங்களா? ரைட். மௌலிகா, ஜெயபாகியம், தேங்க்யூ. எஸ்டர், ஹாய். ஹாய் பிளஸி. Sri, clear, okay. எல்லாருக்கும் clear, okay, good, very good. Moving to the next question. இது ஓகே தானே? இந்த மாதிரி questions கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், மறுபடியும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் தான். Come up with the answer. Try to come up with the answer. If 1 mole of H2 is reacted with 1 mole of the following compound. Okay. அப்போ அவங்க நிறைய H2 எல்லாம் ஆட் பண்ணல. எவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்காங்க? ஒரே ஒரு மோல் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. 1 equivalent of H2 தான் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, ஓகேங்களா, அந்த 1 mole of H2 போய் இதில் இருக்கிற யார் மேலே ஹைட்ரஜனேஷன் பண்ணணும்னு கேட்குறாங்க. சிம்பிள் கொஸ்டின் தான். ஐடியா தெரியும்னா. இட்ஸ் நாட் அ வெரி சேலஞ்சிங் கொஸ்டின். ஐடியா தெரியணும் வேணாம். எங்கே நடக்கும் ஹைட்ரஜனேஷன்? வந்து நமக்கு 4 பை பாண்ட்ஸ் வேறு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, ABCDன்னு சொல்லிட்டு. இதில் எங்கே போய் ஹைட்ரஜனேஷன் நடக்கும்னு கேட்குறாங்க. ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். ப்ளீஸ் கம் அப் வித் தி ஆன்சர்ஸ். இன்னும் செஷன் லைக் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லையும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். வாட் இஸ் அவர் ஆன்சர்? வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் அவர் கொஸ்டின்?
waiting for the answers. What is your answer? Hydrogenation எங்க நடக்கும்? எங்க hydrogenation நடக்கிறது ஈஸியா நடக்கும்? எந்த pi bond வந்து அந்த அளவுக்கு ஸ்டேபிள் இல்லையோ அங்க தான் என்ன நடக்கும்? ஹைட்ரஜனேஷன் நடக்கும். கரெக்ட்டா? சோ அப்படி நீங்க பார்த்தா இந்த மூணு pi bonds ஓட நிலைமை நீங்க பாருங்க. இந்த மூணு pi bonds எதுக்குள்ள டேக் பார்ட் பண்ணிட்டு இருக்கு? ரெசனன்ஸ்ல டேக் பண்ணிட்டு இருக்குன்ற மட்டும் இல்ல. This is a benzene. கரெக்ட்டா? benzene என்ன? அது ஒரு aromatic சிஸ்டத்துக்குள்ள மாட்டி இருக்குது. கரெக்ட்டா? It is part of an aromatic system. aromatic systemனா highly என்னதான்? ஸ்டேபிள் தானே, ஹைலி ஸ்டேபிள். அப்போ ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகம் இருக்கிற பை பாண்ட்ஸ் தான் அந்த பென்சீனுக்குள்ள இருக்குது. கரெக்டா? அப்படின்னு பார்த்தா இங்க வெளியே இருக்கிற இந்த பை பாண்ட் தான் என்ன அவ்வளோ ஸ்டேபிளா இல்லை. பிகாஸ் இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் அன் ஆரோமேட்டிக் சிஸ்டம். அங்கேயும் ரெசனன்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. பட் அட்லீஸ்ட் என்ன இல்லை, ஆரோமேட்டிக்ஸ்ல டேக் பார்ட் பண்ணலன்றனால ரிலேட்டிவ்லி லெஸ் ஸ்டேபிளான பை பாண்ட் வந்து டி தான். ஃபோர்த் ஆப்ஷன். வெரி குட், வெரி குட். எல்லாருக்கும் கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்துருக்குது. திஸ் மஸ்ட் பி யுவர் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? எல்லாருக்கும் கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்துருக்குது. ராஜி தானா? ராஜி. How to pronounce it? Hi, fourth option. Very good, correct. Solai Tamil. Good evening. Hi. இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. We have actually covered 2-3 questions I think. ஓகேங்களா? fourth question தான் போக போறோம். கண்டினியூ பண்ணுங்க லைவ்லயே. ஓகேங்களா? Just 3 questions தான் முடிஞ்சிருக்குது. We can continue with the live itself. Okay? கமெண்ட்ஸ்ல கமெண்ட் போடுங்க, லைக் கரெக்ட் ஆன்சர்ஸ் போடுங்க. We'll discuss. உங்களுக்கு தப்பான ஆன்சர் வந்துச்சுன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு. So I can explain it over again. Okay? Clear தானே? கண்டினியூ பண்ணலாமா everyone? Shall we continue? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன் த போர்ட். ரைட், ஒரு கான்செப்ட் கிளியரா இருக்கான்னு செக் பண்றது மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நாட் அ வெரி டஃப் கொஸ்டின், பட் நீட் லெவலில் ஹைலி எக்ஸ்பெக்டட் லெவல் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் கம்மியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல ஸ்டாண்டர்ட் இருக்கிற கொஸ்டின் தான். நீட் லெவலுக்குள்ள நல்ல ஸ்டாண்டர்ட் இருக்கிற கொஸ்டின் தான். ஜெய் மெயின்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாதிரி தெரியாது, பட் வித்தின் நீட் ஸ்டாண்டர்ட்ஸ் இட்ஸ் அ ரியலி குட் கொஸ்டின். அப்போ இந்த கான்செப்ட் தெரியுன்றது கேரண்டி பண்ணிட்டு தான் நம்ம எக்ஸாமுக்கு போகணும். அதுக்கு மட்டும் தான் கொஸ்டின் வச்சிருக்கேன். ஓகேவா? பேஸ் ஒரு நல்ல அளவுக்கு ஆர்கானிக்கெல்லாம் படித்தவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாத கொஸ்டின்லாம் ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். கம் அப் வித் தி ஆன்சர். ஸோ ஒரு மாலிகுல் கொடுத்துருக்காங்க, அதில் Br2Fe. Br2Feனா மறுபடியும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அப்போ இதில் இந்த Br+ தான் வரப்போகுது. நம்மளோட பென்சீன்ஸ் வந்து இதை அட்டாக் பண்ண போகுது. பென்சீன்ஸ் வந்து இதை அட்டாக் பண்ணி அங்கே சப்ஸ்டியூஷன் நடக்க போகுது. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதில் எந்த பென்சீனில் அட்டாக் நடக்கும்ன்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? பிகாஸ் இந்த ரெண்டு பென்சீனும் சேம் கிடையாது, அவங்க மாற்றி வச்சிருக்காங்க ப்ரோமின்ஸை பார்த்தீங்களா? ஸோ இதில் எந்த பென்சீனில் அட்டாக் நடக்கும்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதில் எந்த பென்சீன் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குதோ அங்கே தான் Br+ வந்து அட்டாக் பண்ணும். கரெக்டாக? பிகாஸ் Br+ன்னு சொல்கிறது யார்? எலக்ட்ரோஃபைல். அப்போ நம்மளோட ரிங் வந்து எப்படி இருக்கணும்? ரிங் ஷுட் பி நியூக்ளியோஃபைல். அப்போ இதில் எந்த பென்சீனில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகம்ன்றது நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. அதை எப்படி கம்பேர் பண்ணலாம்? இது அட்டாச் ஆன குரூப்ஸை பாருங்க. திஸ் அட்டாச் டு கார்பன் வித் பை பாண்ட். இது எந்த எஃபெக்ட் காமிக்கும்? இந்த பென்சீன் வித் ரெஸ்பெக்ட் டு பார்க்கும்போது இந்த குரூப் எந்த எஃபெக்ட் காமிக்கும்? திஸ் ஷோஸ் -n. கரெக்டா? இட் ஷோஸ் வாட்? -n. அதுக்கடுத்து இந்த பை பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இது இங்கே ஷிஃப்ட் ஆகி இப்படி தான் போகும். இப்படி தான் போகுதுன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தானே அது. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா இதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும்? கம்மியாகும். இந்த பென்சீனுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகும். அதுக்கு அர்த்தம் அதோட நியூக்ளியோஃபிலிசிட்டி என்ன ஆகும்? கம்மியாகும். இந்த ரிங் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரிங்ல டைரக்ட்லி அட்டாச் ஆனது யாரு? நைட்ரஜன். அந்த நைட்ரஜன் மேல யார் இருக்கு? லோன் பேர் இருக்கு. அதுக்கு அடுத்து அது பென்சீனுக்குள்ள இப்படி டொனேட் பண்ண முடியும். which means it is showing what effect? +m effect. அதுக்கு அடுத்து அது என்ன? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். which means எங்க அட்டாக் நடக்குதுன்றது கிளியர் ஆயிடுச்சு. எங்க அட்டாக் நடக்குது? அட்டாக் will be happening on this benzene. அதுக்கு அடுத்து இந்த C டபுள் பாண்ட் வச்ச அட்டாக் ஆன பென்சீன்ல நடந்து எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. இது எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? we only have second option or third option to be your answers. கொஞ்சம் பேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றாங்க, கொஞ்சம் பேர் ஃபோர்த் ஆப்ஷன். அதர்ஸ் ஆல்சோ ப்ளீஸ் கமெண்ட். ஜெயபாகியம் எங்கே இருக்காங்க? ஆன்சர்லாம் வரலையே இன்னும். யாருக்காக வெயிட் பண்ணுறாங்க? come up with the answers. ரைட், இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதுன்னு பார்க்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதுன்ற ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எதனால? +m குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே எந்த டைரக்டிங் தான்? ஆர்த்தோ ஆர் பேரா டைரக்டிங். கரெக்டா? இங்க பாருங்க இது வந்து ஆர்த்தோ பொசிஷன்ல வந்திருக்குது. ஸோ இது ஆன்சரா இருக்கலாம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா பேரலா வந்து அதுக்கு அர்த்தம் இதுவும் ஆன்சர் வரலாம். ஓகே, ஆர்த்தோ பேரல எது ப்ரிஃபர்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க இவ்வளோ பல்கியான ஒரு குரூப் இருக்குல்ல, இவ்வளோ பல்கியான குரூப் இருக்கும்போது அதோட கிட்ட இருக்கிற பொசிஷன்ல அட்டாக் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்காதா? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்காதா? அதனால ப்ரிஃபர்ட் அட்டாக் எங்க தான்? பேரா பொசிஷன்ல. which means second option is going to be a correct answer. கிளியர்னா பக்காவா கிளியர்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல போடுங்க எல்லாரும். கொஸ்டின் கிளியர்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல போடுங்க. fourth option, second option கொஞ்சம் பேர் second option சொன்னாங்க. yeah, second option is correct. fourth option வராது. ஓகேங்களா? ராஜி, I think ராஜி சன்ராக், தனிஷ்யா second option very good, correct. கிளியரா? ஆன்சர் கிளியரா? ஓகேவா இருக்கா? பக்காவா? கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகேவான்றது.
இருக்கிறவங்க கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுங்க, பக்காவா கிளியராக கொஞ்சம் சொல்லுங்க கமெண்ட்ஸில். We'll move to the next question. We'll move to the next question. Waiting for the comments. Clear sir. Okay, Jayvagyam. Blessy. Okay, hi. அடுத்து போலாம். Next question. Right, really good question. Okay, நான் சொன்னேன். Right. Thank you. Blessy. Solay Tamil. Hi. ஸோ நான் சொன்னேன் என்ன, நமக்கு ஐசோமரிசம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொன்னேன், அந்த மாதிரி தான் எடுத்திருக்கு. இட்ஸ் ரியலி குட் கொஸ்டின். ஓகேங்களா? வாட் ஷுட் பி தி கரெக்ட் ஆன்சர்னு கரெக்டாக பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை விட ஸ்டாண்டர்ட் ஆகிற கொஸ்டின்ஸ் வரும் ஐசோமரிசத்துக்கு. ஸோ ஒன்றும் கரெக்டாக தெரியணும், நம்ம ரிவைஸும் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம்ல, அதுக்கு தான் இந்த கொஸ்டின் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைச்சிச்சுன்னா வில் எக்ஸ்பிளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, வெயிட்டிங் ஃபார் த ரெஸ்பான்சஸ். செஷன் இன்னும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆல்சோ. ஓகே, இதுக்கப்புறம் இனிமேல் ஃபிசிக்ஸ் செஷன் இருக்கும். ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி செஷன் வில் பி கண்டினியூயிங் ஃபாலோட் பை த ஃபிசிக்ஸ் செஷன். ஓகேங்களா? ரைட். ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. வாட் ஷுட் பி தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்சஸ். ஆன்சர் சொல்லாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது என்னமோ நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். நம்ம நீட் எக்ஸாமுக்கு போய்ட்டு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுறதெல்லாம் இல்லை, நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணுறோம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை. So take your chance and see if you are able to get the correct answers. தப்பு வந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது புரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணணுன்றது, அவ்வளோதான். பட் கம் அப் வித் தி ஆன்சர்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நைட்ரஜன் கிராஸ் கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகும் சார்? ஆகும் இல்லை சார், நைட்ரஜன் கிராஸ் கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகும் கண்டிப்பாக. அங்கே இருக்க நைட்ரஜன் அங்கேயும் கொஞ்சம் ரெசனன்ஸில் போகும். ஆனால் அதுக்குன்னு அந்த குரூப் வந்து -m ஆகாது. லோன் பேர் ஓரளவுக்கு அங்கேயும் போகுதுன்றது கரெக்ட் தான். பட் ஸ்டில் ஓரளவுக்கு எலக்ட்ரானிசிட்டி எதுக்குள்ளேயும் வரும், பென்சீனுக்குள்ளேயும் வரும். அப்போ கண்டிப்பாக வந்து அது என்ன தான் கன்சிடர் பண்ணணும்? வித் ரெஸ்பெக்ட் டு நைட்ரஜன் அட்டாச்டு பென்சீன் அந்த குரூப்பை வந்து +m குரூப்பாக தான் கன்சிடர் பண்ண முடியும். என்னென்ன கன்சிடர் பண்ணக்கூடாது? -mனு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஹாய் அபிநயா, ஹாய். இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 questions டிஸ்கஷன் முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ கண்டினியூ வித் த லைவ் இட் செல்ஃப். ஓகேங்களா? ரைட், ப்ளீஸ் ஷேர். இன்னும் செஷன் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க. வில் டூ ஏ ப்ராப்பர் செஷன் ஆஃப் 11th standard. ஓகே, 11th standard டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்குது. வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். மௌலிகா சேஸ் தேர்ட் ஆப்ஷன். விச் ஆர் த ஃபாலோயிங் ஷோஸ் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னு கேட்குறாங்க. ஓகே, தேர்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க மௌலிகா வந்து. அதர்ஸ் வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். ஆன்சர் சொன்னால் மட்டும் தான் நம்ம டிஸ்கஷன் போக முடியும். ஆன்சர்ஸ்க்காக வெயிட்டிங். ஃபாஸ்ட்டாக வாங்க. என்ன இதில் மிஸ்கான்செப்ஷன் இருக்கான்னு அப்போ தான் தெரிய வரும். ஆன்சர்ஸ் போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். வாட் ஷுட் பி தி ஆன்சர்? Maulika has said third option. Okay, we'll see. Others, what do you think? Optical isomerism based questions கொஞ்சம் டைம் தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்களே ட்ரை பண்ணிக்கோங்க. நான் டைரக்ட் எக்ஸ்பிளேஷனுக்கு போகல, கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐசோமரிசம் கொஸ்டின்ஸ் மட்டும். பிகாஸ் நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது அந்த ஏரியாவில். நமக்கு அப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது போன செஷனில், கரெக்டாக போன நீட் எக்ஸாமில். ஸோ வி நீட் டு பி லிட்டில் கேர்ஃபுல் அண்ட் புட் சம் ப்ராக்டிஸ் ஃப்ரம் யோர் எண்ட் இட் செல்ஃப். ஃபேக்கல்டிஸ் இங்கே நின்று சால்வ் பண்ணிட்டு இருந்து யூஸ் இல்லை, நீங்கள் சால்வ் பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிளஸி, ஜெயபாகியம் எல்லாரும் 4th ஆப்ஷன் சொல்கிறாங்க இப்போ. ரைட், 4th ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஆல் ஆஃப் தி அபவ். ஓகே, ஸோ இங்கே ஒவ்வொரு கேஸும் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க என்னது. திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் எ பைஃபீனைல் சிஸ்டம். பைஃபீனைல் சிஸ்டத்தில் இந்த கனெக்ஷன் இருக்கிற பாயிண்டோட இந்த 4 பொசிஷனில் உங்களுக்கு ஏதாவது பல்கி குரூப்ஸ் இருந்துச்சுன்னா எது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது? ஆப்டிக்கல் ஐசோமரிசம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை கண்டிஷன், அங்கே இருக்கிற குரூப்ஸ் வந்து வித்தியாசம் தனிஷியாக ஃபர்ஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? நமக்கு ஆல் ஆஃப் தீஸ் வரும். சொல்கிறேன் எப்படின்றது. ஃபர்ஸ்ட்டும் ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே இருக்கிற குரூப்ஸில் வந்து 2 பேரும் வித்தியாசமான குரூப்ஸ் இருக்குது. தட் இஸ், இப்போ இதுதான் உங்களோட அந்த பொசிஷனை வச்சுக்கோங்க, பென்ஜினோட இந்த பொசிஷனை வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் என்ன வேணும்? நமக்கு குரூப்ஸ் வேணும். ஆனால் ஒரே சிஸ்டம் மேலே ஒரே குரூப்ஸ் அட்டாச்சாக இருக்கக்கூடாது. இப்படி இருக்கக்கூடாது. AA, CL, NO2 இப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஆகிடும். ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஆகிறது எப்போ? இங்கே ஏன்னு இருக்குதுன்னா கீழே என்ன இருக்கணும்? கீழே பின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் இருக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த சிஸ்டம் மேலேயும் இங்கே ஏன்னு தான் இருக்குதுன்னா இங்கே யார் இருக்கக்கூடாது? A இருக்கக்கூடாது. இங்கே யார் இருக்கலாம்? B இருக்கலாம், இல்லை C இருக்கலாம், இல்லை D இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஐடியா. ஒரே சிஸ்டம் மேலே AA இல்லை BB அந்த மாதிரி சிஸ்டம் வரக்கூடாதுன்றது மட்டும்தான். மற்றபடி இட் வில் பி ஆப்டிக்கலி ஆக்டிவ். புரிஞ்சிருச்சா இல்லையா? அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ திஸ் மாலிகுலில் இங்கே கார்பாக்சைலிக் ஆசிட், இங்கே கார்பாக்சைலிக் ஆசிடா கிடையாது, வேற குரூப் தானே. அப்போ அது சேஃப் ஆயிடுச்சு அந்த ஏரியா. அடுத்த சிஸ்டம் பாருங்க, இங்கே NO2 இருக்கு, இங்கே NO2 இருக்கு, இல்லை கார்பாக்சைலிக் ஆசிட். அப்போ அதுவும் சேஃப் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் திஸ் மாலிகுல் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். கிளியரா? ஃபர்ஸ்ட் சிஸ்டம் கிளியரான கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க கிளியரான்றது. ஃபர்ஸ்ட் சிஸ்டம், தோஸ் ஆர் இன் தி லைவ். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் கிளியரான்ட்டு சொல்லுங்க. செகண்ட் சிஸ்டம்
அலீன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அலீன் சிஸ்டம் பைஃபெனைல் மாதிரி தான். இந்த மாதிரி if you have systems like this, continuous pi bond double bonds இருக்குது and இங்க வந்து பாருங்க 3 கார்பன் இருக்கு. 3 கார்பன் இருக்க சிஸ்டம்னா இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல plane of symmetry plane of symmetry இருக்காது. ஓகேங்களா? சொல்றேன் எப்படி இருக்காதுன்னு சொல்றேன். வெரி இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் தான் அது வந்து. மௌலிகா கிளியர். ஓகே, அலீன்ஸ் மாதிரி சிஸ்டம் வரும்போது இதே பாயிண்ட் தான். என்ன உங்களுக்கு இங்க ஏன்னு இருந்துச்சுன்னா இங்க என்ன இருக்கக்கூடாது? ஏ இருக்கக்கூடாது. ஏக்கு பதிலாக யார் இருக்கலாம்? பி இருந்துச்சுன்னா ஓகே. அதே மாதிரி இங்க ஏன்னா இங்க யார் வரக்கூடாது? பி ஏ வரக்கூடாது. வேற எந்த குரூப் வேணா வரலாம், பி வரலாம், நோ ப்ராப்ளம். இப்படி இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி சிஸ்டம்ஸும் என்னதான்? ஆப்டிகலி ஆக்டிவ். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் அலீன். ஓகே, ஸோ அலீன் தான் இது. இந்த மாதிரி சிஸ்டம் இஸ் கால் அஸ் அலீன் அண்ட் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இஸ் கால் அஸ் பைஃபீனைல். ஓகேங்களா? ரெண்டுலையும் கிட்டத்தட்ட சிமிலர் ஐடியா தான். என்ன ஒரே ஏரியாவில் சிமிலர் குரூப்ஸ் இருக்கக்கூடாது. வேற குரூப் தான் இருக்குதுன்னு கேரண்டி பண்ணிக்கோங்க. வேற குரூப் தான் இருக்குதுன்னா கண்டிப்பாக அது வந்து ஆப்டிகலி ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்டிவ், செகண்ட் ஒன் இஸ் ஆக்டிவ், தேர்ட் ஒன் நீங்கள் எடுத்து பார்த்தா இப்படி எல்லாம் பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்கும். என்ன நடக்குதுன்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் இந்த மாலிகுல் கொஞ்சம் நார்மலாக எழுதி பாருங்க. இது எப்படி இதில் இருந்து நம்ம ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் எடுத்துடலாம் சிம்பிளாக. இங்கே ஒரு கார்பன் இருக்குது. அந்த கார்பனில் யாரெல்லாம் இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது, புரோமின் இருக்குது, குளோரின் இருக்குது. ஓகே, இந்த சர்க்கிள் தான் பின்னாடி இருக்கிற கார்பன். கரெக்டா? அப்போ திஸ் அட்டாச் டு another கார்பன். அந்த கார்பன் மேலே யாரெல்லாம் இருக்கு? ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன். அப்போ இங்கே யார் இருக்கு? CH3. ஓகேவா? இந்த மாலிகுலோட நிலைமை நீங்க இப்ப பாருங்க எப்படி இருக்கு. இந்த மாலிகுல் வந்து இங்க கார்பன் பாருங்க. கார்பன் மேலே யார் இருக்கு? யூ ஹேவ் 4 different groups attached. 4 different groups attached. அது யாரு? கைரால் கார்பன். கைரால் கார்பன்னா இதுவும் வந்து என்ன ஆயிடுச்சு? ஆப்டிகலி active. Is it clear? All the 3 cases clear ஆயிடுச்சா? இந்த அலீன்ஸ் பைஃபீனைல் சிஸ்டம் தெரியாதவங்களுக்கு அதை டீச் பண்ணலாம்னு நினச்சி தான் இது வச்சிருக்கேன் இந்த கொஸ்டின் இங்கே வந்து. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு அதை பற்றி படித்தவங்க வந்து ஆன்சர்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? தனுஷியா சோலை தமிழ் டவுட்டை கேட்டாங்க. சார் இது இப்படி பார்த்தா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிற மாதிரி இல்லையான்னு கேட்குறாங்க. அது இருக்காது. ஓகேங்களா? அங்கேயும் இருக்காது, இங்கேயும் இருக்காது பிளேன் ஆஃப் சிமெட்ரி. அது ஏன்னா அங்கே பிளேன்ஸே வேற மாதிரி இருக்கும். சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது 2 பென்சீன் ஒரே பிளேனில் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஒரே பிளேனில் 2 பென்சீன்ஸ். அப்போ மொத்த மாலிகுல் வந்து பிளேனார் தான் என்ற ஃபீலிங் கிடைக்கும். ஆனால் நான் சொன்னேன் இந்த பொசிஷனில் இந்த மாதிரி பல்கி குரூப்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள ரிப்பல்ஷன் வரும், ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் வரும். அப்போ என்ன ஆகும்? இந்த பென்சீன்ஸ் ரெண்டுமே இப்படியே இருந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த குரூப்போட ரிப்பல் ஆகும், இந்த குரூப்போட ரிப்பல் ஆகும். அப்போ ஒரு பென்சீன் என்ன பண்ண தெரியுமா? இது இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பென்சீன் இங்கேருந்து எப்படி போகும்? அப்படியே ஒரு பெர்பெண்டிகுலர் பிளேனுக்கு மாறிடும். ஸோ உங்கள் மாலிகுல் இனிமேல் இப்படி தான். அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? இந்த பிளேனில் கிடையாது, பிளேனே மாறிடும். பிளேனே மாறிடுச்சுன்னா இனிமேல் நீங்கள் செக் பண்ணுவாங்க யாரும் இருக்காது, பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் இமேஜின் பண்ணுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு வேண்டாம். அதுக்கு தான் ஐடியா சொல்லியிருக்கேன். என்ன இந்த 2 பென்சீனோட ஆர்த்தோ பொசிஷன்ஸில் இந்த மாதிரி ஆர்த்தோ பொசிஷன்ஸில் வித்தியாசமான குரூப் இருக்குன்னு மட்டும் பாருங்க. இருந்துச்சுன்னா உங்கள் மாலிகுல் என்ன ஆகும்? ஆப்டிகலி ஆக்டிவ். ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெரி கிளியர் ஃபார் எவ்ரி ஒன். தெரியாதவங்களுக்கும் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ தனுஷா கிளியர் சொன்னாங்க. வாட் அபவுட் சோலை தமிழ்? இப்போ கிளியர் ஆகுது? Is it clear? Moving to the next question. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் லைவ்ல வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணவங்களும் மேக் ஷூர் யூ லைக்கிங் த செஷன். ஓகேங்களா? செஷன் லைக் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்காங்கன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. we are continuing with the session. ஓகே, நம்ம Xylem ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க? Xylem ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க? கோயம்புத்தூர் பிரான்ச்சில் வந்து ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க? கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க. யாரெல்லாம் நம்மளோட ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். Clear, so that's why they are optically active. Correct. Very good blessing. நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கமெண்ட்ல கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க, ரிப்ளை பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இருக்காங்க? மார்க் எக்ஸாம் முடிச்சிருப்பாங்க இன்னைக்கு, அதுக்கப்புறம் தான் செஷனுக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ரைட். மௌலிகா, ஜெயபாகியம், சஞ்சய், ஹாய். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் செஷனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெரி குட். ஓகே, அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செஷன்லேயே இருங்க. ஓகே. பைக் ஃபினான்சியல் ஸ்டெரிக் ப்ராப்ளம் அவுட் ஆஃப் பிளேன் வராதா சார் இஃப் மோர் பல்கி குரூப்ஸ் ஆர் பிரசன்ட்? அதுதான் நடக்குது. ஓகேங்களா? பிளஸி. குட். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஒரு சிம்பிள் கொஸ்டின் கடைசியில் வந்தால் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து டஃப் கொஸ்டின் கிடையாது. நான் யாரெல்லாம் ஆன்சர் போட்டு கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். சில்லி மிஸ்டேக் பண்ணுவாங்களான்னு தெரியறதுக்கு மட்டும்தான் வச்சிருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் சொல்லுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களே சொல்லுங்கள். மிஸ்டேக் வந்தால் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவ்வளோதான். ஈஸி கொஸ்டின், ஆனால் சில்லி மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்ற ஒரு டிமாண்ட் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அவ்வளோதான். தட்ஸ் இட். வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். பிளெயின் சிம்பிள் கொஸ்டின், சில்லி மிஸ்டேக் பண்ணாத. நம்ம சொன்னேன்ல, நீட் எக்ஸாம்லாம் நீங்கள் அங்கே போய்ட்டு எல்லாமே டஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. நமக்கு ஒரு 75%, 80% ஈஸி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஈஸி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அப்பப்போ என்ன? தனுஷியா, ஹாய், யூ ஆர் ஆல்சோ ஃப்ரம் ஹியர். ஓகே, குட்.
எல்லாரும் ஃபோர்த் ஆப்ஷன் சொல்றாங்க. வெரி குட். எல்லாரும் கேர்ஃபுல்லா தான் எடுத்திருக்காங்க. வெரி குட் வெரி குட். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதனால NH2 வந்து எந்த மாதிரி கார்பன் மேல அட்டாச் ஆனாதான் அது வந்து பிரைமரி அமைன் ஆகும்னு கேக்குறாங்க. கரெக்டா? இது எந்த குரூப் வேணா அட்டாக் ஆயிக்கோங்க. இது என்ன NH2 இருக்கிற வரைக்கும் அது யாரு தான்? NH2 இருக்கிற வரைக்கும் அது நமக்கு யாரு தான்? பிரைமரி அமைன் தான். கரெக்டா? இதே வந்து அவங்க ஆல்கஹால்ஸ்ல கேட்டாங்கன்னா வாட் இஸ் அவர் ஆன்சர்? இதே கொஸ்டின் OH இப்படி மாத்திட்டாங்க. நவ டெல் மீ வாட் இஸ் தி ஆன்சர்? OH தான் இருக்குது. நான் இப்போ சொல்லுங்க. சொல்லே தமிழ். எல்லாரும் ஃபோர்த் ஆப்ஷன். வெரி குட். தேங்க் யூ ஃபார் கமெண்டிங். வெரி குட். OH தான் கேட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க. So what is our correct answer? A primary alcohol has OH group attached to. What will be the answer? Alcohol கேட்டாங்கனா கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் போட்டுக்கோங்க. we move to the next question. ஓகேங்களா? then it is first option. Very good. then it is first option. எதனால? because நம்ம primary alcoholsக்கு halides-க்கு hydrogens-க்கு எல்லாத்துக்குமே நம்ம அப்படி தான் செக் பண்ணுவோம். கரெக்ட்டா? நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அட்டாச் ஆன கார்பன் எத்தனை கார்பன் மேல அட்டாச் ஆகுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அப்படி தான் செக் பண்ணுவோம். நான் மைன்ஸ்க்கு அப்படி கிடையாது ஸ்ட்ராட்டஜி வந்து. கரெக்ட்டா? ரைட். குட். வெரி குட் கொஸ்டின். ஓகேங்களா? வெரி குட் கொஸ்டின். ஆன்சர் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கரெக்டாக தான் போட்டுருக்காங்க. குட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்திருக்கும் அப்படின்னா. கரெக்ட். குட். ஓசோனாலிசிஸ் கொஸ்டின். ஓசோனாலிசிஸை ரிவைஸ் பண்ணணும்னு நினைச்சு அதுக்கு ஒரு சூப்பர் கொஸ்டின் வேணும்னு நினைச்சு அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான் எடுத்துருக்கு. ஓகேங்களா? ஹை குவாலிட்டி கொஸ்டின். கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. சில்லி மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்கு. சும்மா பார்த்துட்டெல்லாம் ஆன்சர் பண்ணால் மிஸ்டேக் வந்துடும். கேரண்டி. பென் எடுத்து கரெக்டாக போட்டு பார்த்துட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு கேர்ஃபுல்லாக எடுங்க. சில்லி மிஸ்டேக் இல்லாமல் எடுங்க. பார்ப்போம். let's see how many of you are able to come up with the correct answer. போட்டு பார்க்கணும். பென் எடுத்து போட்டு பார்க்கணும். சும்மா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணால் பிரச்சனை வர சான்ஸ் இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் that. கேர்ஃபுல்லாக எடுங்க ஆன்சரை. புதுசாக ஜாயின் பண்ணுவங்க ப்ளீஸ் லைக் த வீடியோ. ஓகேங்களா? அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து. ஓகேங்களா? பார்ப்போம் யாரெல்லாம் இதுக்கு ஆன்சர் எடுக்கிறாங்கன்றது. ஓகே. சஞ்சய் ஹேஸ் ரெஸ்பாண்டட் வித் செகண்ட் ஆப்ஷன். அதர்ஸ் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. போட்டு பார்க்கணுன்றது தான் இங்கே இம்பார்ட்டன்டான ஐடியா. ஓகேங்களா? அது இல்லாமல் டைரெக்டாக ஆன்சர் சொன்னால் நீங்கள் வேணால் 4 ஆப்ஷன் சொல்ல சான்ஸ் இருக்குது. மாற்றி தனுஷியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கிடைக்குது. ஓகே. அதர்ஸ் ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் கிராஸ் செக் பண்ணுங்க. சஞ்சய் டிலீட் பண்ணிட்டாங்க கமெண்ட். ஓகே. பார்ப்போம். ஸ்ரீ செகண்ட் ஆப்ஷன். ஓகே. நல்லா போட்டு பாருங்க. ஓகேங்களா? செக் பண்ணணும். சொன்னேன் இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். கொஸ்டினுக்கு அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஓசோனாலிசிஸ்ன்றது இந்த கொஸ்டினோட நம்ம ரிவைஸ் பண்ணி முடிக்கலாம்னு நினச்சி தான் வச்சிருக்கேன். ஆனால் இது தெரியும்னா வேறு எல்லாமே தெரியும். அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்குது. குட் கொஸ்டின். சும்மா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணாதீங்க. that's the only thing. waiting for your responses. come up with the answers. Sanjay now says fourth option. okay. செக் பண்ணிக்கோங்க. நல்லா செக் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் மிஸ்டேக் பண்ணாத. எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஓசோனாலிசிஸ் எல்லாம் எல்லாருக்கும் பண்ண தெரியும். கரெக்டாக பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். நம்ம கிராஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட தெரியும் இதெல்லாம் எப்படி பண்ணுன்றது. பிரியா சே செகண்ட் ஆப்ஷன். சஞ்சய் பஸ்ஸில் போயிட்டுருக்குன்றதோட காரணம் கிடையாது. எனக்கு கரெக்ட் ஆன்சர் தான் வேணும். பஸ்ஸில் போயிட்டுருக்குதுன்னா தப்பு பண்ணலாண்ணா அதெல்லாம் இல்லை. கரெக்ட் ஆன்சர் வரணும் இங்கே. ஓகே. செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் மாற்றி ஆன்சர்ஸ் வருது. இதுதான் சொல்கிறேன். புரியுதா இல்லையா? அப்போ இப்படி ஒரு கொஸ்டின் நீட் எக்ஸாமில் வந்தால் என்ன ஆகும்? நிறைய பேருக்கு மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் பார்த்து போடுங்க. அது வெயிட்டிங் ஃபார் அதர் ஆன்சர்ஸ். ஜெயபாகியம் எங்கே இருக்காங்க? சோலை தமிழ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையே. பிளெஸி ஆன்சர்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்காக தான் இந்த செஷனே பண்ணுறோம். புரிஞ்சுக்கோங்க. கடைசியில் நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு சார் ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் வந்துருச்சு, இது வரைக்கும் பார்க்காத கொஸ்டின்ஸ் வந்துருச்சுலாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிறது இல்லை நீட் எக்ஸாமில். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் சால்விங் திஸ். சஞ்சய் மறுபடியும் செகண்ட் ஆப்ஷன். ஓகே செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனால தான் டைம் கொடுத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் கம் அப் வித் தி ஆன்சர். எனக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் வேணும். அதர்ஸ். ஸோ ஒரு ஆல்கீன் கிவ் 2 moles ஆஃப் ஃபார்மால்டிஹைட்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்து என்ன? 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இன்ஃபர்மேஷன். அண்ட் 1 mole ஆஃப்
இந்த மாதிரி ஒரு யூனிட்டும் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்படி தான் கொஸ்டினில் சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபார்மாலியேட் ஃபார்ம் ஆகுதுனாலே அது எப்போ ஃபார்ம் ஆகுது தெரியுமா? சிம்பிளாக சொல்கிறேன். இந்த CH2 டபுள் பாண்ட் இந்த மாதிரி ஒரு யூனிட்டை நீங்கள் பிரேக் பண்ணும்போது என்ன, இங்கே டபுள் பாண்ட் ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு யார் ஃபார்ம் ஆகுது? ஃபார்மாலியேட். கரெக்டாக. அதுக்கு அடுத்து இந்த டெர்மினல் ஆல்கீன் மாதிரி பொசிஷன் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டெர்மினல் ஆல்கீன் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஃபார்மாலியேட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ ரெண்டு அந்த மாதிரி யூனிட்ஸ் ஃபார்ம் ஆகணும். அதுக்கு அர்த்தம் என்ன? டெர்மினல் கொஸ்டினுக்கு இந்த டபுள் பாண்ட் CH2ன்னு சொல்கிற யூனிட் கண்டிப்பாக ரெண்டு உங்கள் மாலிகுல்குள்ளே இருக்கணும். அது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு CH2 இந்த மாதிரி இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இது வரலாம். இப்போதைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு CH2, இங்கே ஒரு CH2, அப்போ இங்கேயும் வந்து வரலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு CH2 இருக்கான, இங்கே இனிமேல் அந்த மாதிரி யூனிட் இல்லை. அதுக்கு அர்த்தம் தேர்ட் ஆப்ஷன் வராது. ஓகேவா? அடுத்து இங்கே ஒரு CH2 இருக்குது, இங்கே ஒரு CH2 இருக்குது. ஓகே, அதுவும் வந்து ஆன்சரில் வரலாம். ஒரு ஆப்ஷன் போயிடுச்சா? அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடு எப்போ தான் ஃபார்ம் ஆகும்? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கனெக்ஷன் இருந்தால் தான் என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. ஏன்? பிகாஸ் இது பிரேக் பண்ணும்போது டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ, இது பிரேக் பண்ணும்போது டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ. பார்த்தீங்களா கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்றது? அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று புரியுதா? அதுக்கு அர்த்தம் என்ன? நமக்கு இந்த மாதிரி ஒரு லிங்கேஜும் வேணும். அது மீதி 3 மாலிகுல் எங்கெல்லாம் இருக்குது? இங்கே இல்லை, இங்கே இல்லை. இங்கே பாருங்கள், C டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் C இங்கே ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ஸோ இதில் எது வேணால் வரலாம் இப்போதைக்கு. இப்போ தான் நீங்கள் 3வது யூனிட்டை பார்க்கணும். 3வது யூனிட்டும் வரணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆல்டிஹைடு இருக்குது. ஆல்டிஹைடுக்கு பக்கத்து பொசிஷன் ஒரு கீட்டோனிக் மாதிரி ஒரு குரூப் வருது. அது எங்கே கிடைக்கும் பாருங்கள். நீங்கள் இங்கே பிரேக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டபுள் பாண்டோ, இங்கே பிரேக் பண்ணால் டபுள் பாண்டோ. கரெக்டாக? இந்த யூனிட் பாருங்கள், இது ரெண்டுமே உங்களுக்கு என்ன தான் கிடைக்குது? இங்கே ஒரு ஆல்டிஹைடு, இங்கே ஒரு ஆல்டிஹைடு தானே கிடைக்குது. ஆனால் நம்மளோட மாலிகுல் அப்படி இல்லை. என்ன இருக்குது? ஒரு ஆல்டிஹைடும் ஒரு கீட்டோனும். அப்போ இங்கே போட்டு பாருங்க, இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கணும். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். என்ன இருந்தாலும் தருங்க பாரு. இது இங்கே பிரேக் பண்ணால் டபுள் பாண்டோ, இது இங்கே பிரேக் பண்ணால் டபுள் பாண்டோ. இந்த யூனிட் கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குது? C டபுள் பாண்டோ H, C டபுள் பாண்ட் O, CH3. இதுதானே அவங்க சொல்கிறாங்க பாரு, இதுதானே அவங்க சொல்கிறாங்க. கரெக்டா? கிடைச்சது ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். வருஷம் நிரஞ்சனி எல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. வெரி குட். விச் மீன்ஸ் இட் ஷுட் பி ஆர் செகண்ட் ஆப்ஷன். இது எல்லாருக்கும் கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. தம்ஸ் அப் இல்லைன்னா ஃபயர் போடுங்க. தம்ஸ் அப் இல்லைன்னா ஃபயர் போடுங்க. கிளியர் ஆயிடுச்சுன்னா ஓசோனாலிசிஸ் கொஸ்டின் எப்படி பண்ணணும், எப்படி ஆன்சர் எடுக்குதுன்னு கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. இட்ஸ் ரியலி ஹை குவாலிட்டி கொஸ்டின். தம்ஸ் அப் ஆர் ஃபயர் இந்த கமெண்ட் செக்ஷன் ஃபாஸ்ட். எல்லாருமே டைம் எடுத்து சால்வ் பண்ண கொஸ்டின் தான், டைம் எடுத்து சால்வ் பண்ணணும். பிகாஸ் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டு போகிறதுல மீனிங் இல்லை. டைம் எடுக்க வேண்டிய இடத்துல டைம் எடுத்து தான் ஆகணும். டைரெக்டாக கார்பன் கவுண்ட் அதிகமாக இருக்குன்னு 4th எலிமினேட் பண்ணலாம்ல சார்? அது கூட பண்ணலாம். நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்டிக் ஆன் பண்ணதுனால தான் அப்படி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக யூ வில் ஆல்சோ பி எலிமினேட்டிங் ஃப்ரம் சம் எண்ட். பிரச்சனை இல்லை. அப்படி எலிமினேட் பண்ணலாம். நீ ஏன் அப்புறம் 4th ஆப்ஷன் ஆன்சர் சொன்னேன்? அதை சொல்லு. பஸ்ஸில் போகிறதா இல்லையா? அப்படியும் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஃபயர் போட்டிருக்காங்க யாரெல்லாம்? சஞ்சய், வர்ஷா, பிளெஸ்ஸி, நிரஞ்சனி, அதர்ஸ், பிரியா, அதர்ஸ். ஸோ ரெடக்டிவ் ஓசோனாலிசிஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறது கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் போனால் அந்த ஃபார்மாலியேட் எப்படி ஃபார்ம் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஃபார்ம் ஆகுது, அதெல்லாம் ரொம்ப ரேர் செனாரியோஸ். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டான ரேர் செனாரியோஸ். ஓகே, குட். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, பேசிக்காக ஒரு அசிடிட்டி பேஸ்ட் கொஸ்டின். எஸ், அசிடிட்டி பேஸ்ட் கொஸ்டின். கம் அப் வித் தி ஆன்சர். ஏதாவது மிஸ்கான்செப்ஷன் வச்சிருக்காங்களான்னு தெரியறதுக்கு மட்டும்தான் போட்டிருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ஹை குவாலிட்டி கொஸ்டின் கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டின் போர்டில் வைக்கும்போது அதோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு நானே சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக? சும்மா வந்துட்டு எல்லா கொஸ்டினும் ஹை ஸ்டாண்டர்ட், எல்லாமே ஈஸி எல்லாம் சொல்ல வரல. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன மெரிட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம என்ன அதுலேருந்து எதிர்பார்க்கணும், வை திஸ் கொஸ்டின், வை ஷுட் வி சால்வ் திஸ், அதோட பர்பஸ் கூட சொல்லிட்டு தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கரெக்டா? வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். கரெக்டாக செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். சில்லி மிஸ்டேக் பண்ணாதீங்க. வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். சால்வ் பண்ணிக்கோங்க. Comments and answers kaga waiting. Okay, clear sir, Dhanisha. Good, very good. Thanks for replying. Answers. Sanjay says second option. Others. பஸ்ஸில் போயிட்டு இருக்கிற சஞ்சய் says second option. Others. பஸ்ஸில் போகிறதுனால மாற்ற சான்ஸ் இருக்கு ஆன்சரை. நீங்கள் உங்களோட ஆன்சர் சொல்லிக்கோங்க. சோலை தமிழ் அபிநயா says second option. Others. ஸோ நமக்கு வந்து ப்ராப்பர் ஜிஓசி அப்ரோச்சில் நம்ம அதை ஆன்சர் பண்ணி எடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா?
3 say second option okay. இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறேன், இந்த ஒரு ஆர்டர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர்ஸ் முடிச்சிடலாம். கரெக்டாக? அதுக்காக தான் சொல்கிறேன். நமக்கு அசிடிட்டி ஆர்கானிக் காம்பவுண்டில் கேட்கும்போது இது மட்டும் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு மோஸ்ட்லி கார்பாக்சைலிக் ஆசிட்ஸ் எல்லாருமே யாரை விட அசிடிக் தான், ஃபீனாலை விட அசிடிக் தான். பிகாஸ் இதுக்குள்ள ஈக்குவலன்ஸ் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இங்கே ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸோட கவுண்ட் அதிகமாக இருந்தாலும் எது கம்மியாக இருக்கும், எஃபெக்டிவ்னஸ் கம்மியாக இருக்கும். இதே கேஸ் நீங்கள் இங்கே ரெசனன்ஸ் போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவலன் ரெசனன்ஸ் சொல்கிற ஒரு பாயிண்ட் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? அதனால நமக்கு கார்பாக்சைலிக் ஆசிட்ஸ் ஆர் மோர் அசிடிக் than phenols, phenols are more acidic than யாரு, ஆல்கஹால்ஸ். பிகாஸ் ஆல்கஹால்ஸ்க்குள்ள என்ன இல்லை, ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஓகே. அப்போ ஆல்கஹால்ஸில் ரெசனன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைன்றனால அதோட அசிடிட்டி வந்து என்ன இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, விச் மீன்ஸ் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஆன்சர் எடுக்கலாம்ல. ஸோ யாரும் மோஸ்ட் அசிடிக்னு கேட்டால் ஃபீனால் இருக்குது, ஒரு நார்மல் ஆல்கஹால் இருக்குது, கார்பாக்சிலிக் ஆசிட். விச் மீன்ஸ் 3 should be more acidic than phenol ஆன 1 greater than 2. அப்போ அது வந்துருச்சு இல்லை, இது எங்கே இருக்குன்னு பாருங்க. அப்புறம் ஒரு தந்தா இருக்குது யார், ஃபோர்த் ஆப்ஷன் சொல்லிட்டு ட்ரிபிள் பாண்ட் C மைனஸ். இங்கே நீங்கள் அசிடிட்டி H+ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு SP கார்பன் மேலே அட்டாச்சாக இருக்குன்றது நல்ல விஷயம் தான். பிகாஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். கரெக்டாக? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருந்தாலும் எதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்காது, ஒரு ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட யாரோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்காது, SP கார்பனோட அதிகமாக இருக்காது. நைட்ரஜனை விட அதிகமாக இருக்கும். நேற்று சொல்லியிருந்தேன், கார்பன் SPயாக இருந்துச்சுன்னா இது யாரை விட எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கும், sp3 நைட்ரஜனை விட எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக யாரை விட லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கும், ஆக்சிஜனை விட. ஓகேங்களா? ஸோ தேட் இஸ் நாட் குட் எனஃப். இந்த அளவுக்கு அசிடிட்டி வராது யாருக்கு, அதுக்கு. கிளியர் தானே அது வந்து? ஸோ ஒரு ஆன்சர் ஷுட் பி லெஸ் தேன் 4ன்னு வரணும். 4ன்னு வரணும். எங்கே இருக்கு ஆப்ஷன்? 3 greater than 1 greater than 2 greater than 4. செகண்ட் ஆப்ஷன் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். எல்லாருமே கரெக்டாக போட்டுருக்காங்க, நல்லா கம்பேர் பண்ணியிருக்காங்க. குட், வெரி குட், சூப்பர். செஷன் இன்னும் லைக் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் டு த லைக் த வீடியோ. ஓகேங்களா? ரைட், நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ஓகே சூப்பர். ரைட், நல்லா போயிட்டு இருக்குது. லெட்ஸ் கண்டினியூ த செஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம்னு தான் வச்சிருக்கேன். டிஃபிகல்ட் கிடையாது. கம் அப் வித் தி ஆன்சர். எனக்கு கரெக்ட் ஆன்சர் தான் வரணும். ஐ ஹோப் மெனி ஆஃப் யூ வில் பி கமிங் அப் வித் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு கரெக்டாக இதோட ஆன்சர் தெரியாதுன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சது எலிமினேட் பண்ணிவிடுங்க. அப்போ ஆன்சர் வர சான்ஸ் இருக்குது. தெரிஞ்ச ஆப்ஷன்ஸை இது வராது, இதில் வேறு அதில் வேறு எனக்கு தெரியணும், அப்படி எலிமினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைச்சா போதும். நமக்கு இருக்கிற மொத்த ஸ்கில் யூஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடைக்கணுன்றது மட்டும்தான். ஓகேங்களா? அவங்க கேட்டதுக்குன்னு ஆன்சர் தெரியணுமான அவசியம் இல்லை, மீதி ஆப்ஷனோட தெரிஞ்சாலும் போதும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரிவைஸ் தீஸ் கேசஸ், அதுக்கு தான் கொஸ்டின் வச்சிருக்கேன். ஆல்சோ செக் இஃப் யூ ரிமெம்பர் தீஸ் ஒன்ஸ். அவ்வளோதான். ஓகே, ரைட். மிஸ்டேக் பண்ணாதீங்க, மிஸ்டேக்ஸ் வருது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஹைட்ரோலைசிஸ், கொஞ்சம் கார்பைட்ஸ் கொடுத்துருக்காங்க, CuCl2 எல்லாம் வராது. ஓகேங்களா? இது இல்லை ஆன்சர், அதை விட்டுருங்க. மீதி 3 கேஸில் யாரை எந்த கார்பைடை ஹைட்ரோலைஸ் பண்ணால் நமக்கு ப்ரொப்பைன் கிடைக்கும் தான் கேட்குறாங்க. ப்ரொப்பைன் கிடைக்கும்னு கேட்குறாங்க. கரெக்டாக யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ப்ரொப்பைன். பார்த்தீங்களா ஏன் இந்த கொஸ்டின் எவ்வளோ ஈஸி கொஸ்டின் நினச்சிட்டு வச்சேன். ஆனால் இப்போ பாருங்கள் எத்தனை பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சோலை தமிழ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், வர்ஷா அபிநயா சேஸ் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, பார்ப்போம். அதர்ஸ் எல்லாரும் கமெண்ட்ஸ் போடுங்க. வாட் எவர் யூ நோ, கம் அப் வித் தி ஆன்சர். Others who are there in the live session, come up with the answers. கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஆன்சர் சொல்லி தான் ஆகணும். சில்லி மிஸ்டேக் பண்ணுறதுனா இப்போ பண்ணிக்கோங்க, நீட் எக்ஸாமில் போய் பண்ணாத. டோன்ட் வெயிட் ஃபார் த டிஸ்கஷன் டு ஹேப்பன் ஹியர். நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. கால்சியம் கார்பைடை ஹைட்ரலைஸ் பண்ணால் நமக்கு DPPலே இருக்குது. கரெக்டாக? சங்கர்லிங்கேசன் பறந்து வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. சூப்பர். கால்சியம் கார்பைடை ஹைட்ரலைஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஈதைன் தானே கிடைக்கும். இது ஞாபகம் இல்லையா? ஈதைன் தானே கிடைக்கும். எல்லாரும் மிஸ்டேக் எடுத்து நல்ல வேலையாக போச்சு. நிரஞ்சினி அலுமினியம் கார்பைடு. ஓகே, சூப்பர். கால்சியம் கார்பைடை ஹைட்ரலைஸ் பண்ணால் இது கிடைக்கும்ன்றது தெரியாதா? எது ஈதைன் கிடைக்கும்ன்றது தெரியாதா? அப்புறம் ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கீங்க? சஞ்சய் சே செகண்ட் ஆப்ஷன், சோலை தமிழ் செகண்ட் ஆப்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லைன்றது கிளியர் ஆகிடுச்சா? இது தெரியாதா? இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டு வாங்க நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு. இந்த பக்கம் வராது. ஓகேவா? இந்த பக்கமே வராது. சங்கரண்ணா பறந்து வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. சங்கரண்ணா ஃபயர். சங்கரண்ணா கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறதும் வந்துட்டு ஆன்சர் சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஆன்சரே தப்பு. சங்கரண்ணா அடுத்த 10 ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ரைட். கால்சியம் கார்பைடை ஹைட்ரலைஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? ஈதைன் கிடைக்குது, ப்ரொப்பைன் கிடைக்காது. ஓகே,
அலுமினியம் கார்பைடை ஹைட்ரலைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? அலுமினியம் கார்பைடை ஹைட்ரலைஸ் பண்ணால் மீதேன் கிடைக்கும். மீதேன் இதெல்லாம் உங்களுக்கு அட்டே ஸ்ட்ரெச் எழுதி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புக்கில். என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா கிளாஸில் இருக்கும், புக்கில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஒரேடியாக முடிச்சிருக்கோம் எல்லா ஹைட்ரோலைசிஸையும், செக் பண்ணி பாருங்கள். அப்படி தான் நோட்ஸ்லேயே இருக்கும். அலுமினியம் கார்பைடை ஹைட்ரலைஸ் பண்ணாலும் வேற யார் இன்னொருத்தர் இருந்துச்சு தெரியுமா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேற யாரை ஹைட்ரலைஸ் பண்ணால் நமக்கு மீதேன் கிடைக்கும் அலுமினியம் கார்பைடை தவிர? கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க. ஞாபகம் இருக்கவங்க மெக்னீஷியம் கார்பைடை ஹைட்ரலைஸ் பண்ணால் தான் யாரை கிடைக்கும்? ப்ரோப்பைன் கிடைக்கும். ப்ரோப்பைன் கிடைக்கும். சஞ்சய் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சஞ்சய்க்கு 4 நாள் முன்னாடி தான் நான் எழுதி கொடுத்தேன் நோட் புக்கில் நினைக்கிறேன். கரெக்டா? இது ரிவைஸ் பண்ணி கொடுத்துருந்த ஒரு 4 நாள் முன்னாடி, அதனால ஆன்சர் வந்துருச்சு. கரெக்ட் ஆன்சர் ஃபார் அவர் கொஸ்டின் இஸ் வாட்? செகண்ட் ஆப்ஷன். ப்ரோப்பைன் கிடைக்கணும்னா மெக்னீஷியம் கார்பைடை தான் ஹைட்ரலைஸ் பண்ணணும். கால்சியம் கார்பைடை ஹைட்ரலைஸ் பண்ணால் ஈதைன் தான் கிடைக்கும். தேர்ட் ஆப்ஷன் ஹைட்ரலைஸ் பண்ணால் நமக்கு மீதேன் கிடைக்கும். ஓகே, மீதேன் கிடைக்கும். அதே மாதிரி மீதேன் இன்னும் கிடைக்குது எங்க? எஸ், பிளஸி, வெரி குட். பெரிலியம் கார்பைடில் பெரிலியம் கார்பைடை ஹைட்ரலைஸ் பண்ணாலும் நமக்கு யார் தான் கிடைக்கும்? மீதேன். ரொம்ப ஈஸி கொஸ்டின், எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் டக்குன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து கேட்டால் எத்தனை பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது எங்கேருந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நோட் புக்கில் இருந்து. இதுதான் நம்ம பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் நீங்கள் அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ் வருது, ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் வந்துச்சு சார், டைம் அதிகமாக எடுத்துச்சுன்னா சொல்லிட்டு ரைட் சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி டைரெக்டாக புக்கில் இருந்து மிஸ்டேக் பண்ணுறது பண்ணக்கூடாது. டேக் தேட் ஆஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. சோலை தமிழ், பெரிலியம் கார்பைட், வெரி குட், ரைட். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து நோட் புக்ஸ்லேருந்து மிஸ்டேக் வருது வந்து அக்செப்டபிள் கிடையாது. நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஆர்கானிக் இன்ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் மேக் ஷூர் யூர் கோயிங் த்ரூ யர் நோட் புக்ஸ். டிபிபி ஓவர் அண்ட் அகெயின். ஓகேவா? ஐடியாஸ் வந்து மைண்டில் நிற்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. எஸ் சார், ஆனால் அப்பவும் கன்ஃபியூசிங்காக இருக்குது. அதான் சொல்கிறேன் பாரு. அப்போ இந்த மாதிரி ஐடியாஸ் தான் பார்க்கணும். அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக், D&F, P பிளாக் ட்ரெண்ட்ஸ், இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டாக பார்த்துட்டே இருங்க கண்டினியூஸாக. மேபி இப்போ இந்த செஷனில் அட்டன் பண்ண இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு டிஸ்கஷன் தான் நீட் எக்ஸாமில் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆக சான்ஸ் இருக்குது. கரெக்டாக? அப்போ மிஸ்டேக் வர சான்ஸ் இல்லை. ஸோ பி இன்வால்வ் வித் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த செஷன் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங் பாயிண்டாக இருக்கும் எக்ஸாமில் உட்காரும்போது. இல்லைனா நீங்கள் புக் ரிவைஸ் பண்ணிட்டு இருங்க கான்ஸ்டன்ட்டாக, அப்படி கூட ஸ்ட்ரைக் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பி இன் டச் வித் ஆல் தீஸ் ஐடியாஸ்ன்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் ஒன் ஐசோமரிசம் சொல்லியிருந்தேன், கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நமக்கு மிஸ்டேக்ஸ் வேண்டாம். உங்களுக்கு டைம் கொடுத்துருவேன், வேணும், நீங்கள் டைம் எடுக்கணும். ஐசோமரிசம்னா நீங்கள் டைம் எடுத்து தான் பண்ணணும். நான் டேரெக்டாக சால்வ் பண்ண போகிறது இல்லை. பிகாஸ் உங்கள் கையிலேருந்து என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியணும். வாட் யூ ஆர் ஏபிள் டு கம் அப் வித்ன்றது எனக்கு தெரியணும். Waiting for the answers, okay? Waiting for the answers. Waiting for the answers. Waiting for the answers. வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். கரெக்டாக செக் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிக்கோங்க. நீங்கள் சில்லி மிஸ்டேக் பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுதான்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கொஷின்ஸ் எடுத்து வந்திருக்கோம். நம்ம ஐசோமரிசம் கொஞ்சம் புஷ் பண்ணி தான் பண்ணுறோம் இந்த செஷனில். கரெக்டாக நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க வேறு, ஐசோமரிசம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த செஷனில் அப்படி தான் பண்ணியிருக்கோம். மேக் ஷூர் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிட்டு கரெக்ட் ஆன்சர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்கிறது கேரண்டி பண்ணிக்கோங்க. வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். ஆன்சர்ஸே இல்லை, ட்ரை பண்ணிருக்காங்க ரொம்ப நேரமாக. மிஸ்டேக் வரது பயந்துடாதீங்க, ஓகேங்களா? கமெண்ட்ஸில் போடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நீட் எக்ஸாமில் வரக்கூடாதுன்றது தான். பட் கம் அப் வித் சம் ஆன்சர்ஸ், ஓகே? கான்ஃபிடென்ட்டாக கம் அப் வித் சம் ஆன்சர்ஸ். வெயிட்டிங் for the answers. Waiting for the answers. Second option, Shankar Lingveshwaran, Maulika, second option. Done for the day. Done for the day யாரு? Done for the day. உண்மையான பேரை வெளியே சொல்லுவீங்களா? அச்சயா வந்திருக்காங்க. வினீத், ஓகே, குட். ஹாய், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். வர்ஷா சே செகண்ட் ஆப்ஷன். எல்லாருமே செகண்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க. வெரி குட், கேர்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. வெரி குட், வெல் டன். வெரி குட். ஸோ இது வந்து இப்படி நமக்கு ஜென்ரலி கொடுக்கும்போது எல்லாரும் எங்கே போவாங்க? கன்ஃபார்மர்ஸ்னு போவாங்க. கரெக்டாக இது கன்ஃபார்மர்ஸானு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க ஃபஸ்ட் ஐசோமர்ஸான்றது பார்க்கணும், எந்த விதத்தில் ஐசோமர்ஸ்ன்றது பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாங்க, இந்த மாலிகுல் சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் எழுதி பாருங்கள். இந்த மாலிகுல் CH3 யார் மேலே அட்டாச்சாக இருக்குது? CH3 இஸ் அட்டாச் டு இங்கே ஒரு கார்பன், 2 ஹைட்ரஜன், அப்போ CH2. கரெக்டாக பின்னாடி இந்த கார்பனில் யாரெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். அந்த கார்பனில் யாரெல்லாம் இருக்குது? அந்த கார்பனில்
we have hydrogen, methyl and chlorine. So hydrogen, methyl and chlorine. எப்படி தானே அந்த மாலிகுல் இருக்கு. அதே மாதிரி அந்த மாலிகுல் ட்ரை பண்ணிக்கோங்க. மேல இருந்து ஸ்டார்ட் பண்றதா மீதைல். மீதைல் யார் மேல அட்டாச்டா இருக்கு? CH2 மேல அட்டாச்டா இருக்கு. பின்னாடி கார்பன்ல யாரெல்லாம் இருக்கு? பின்னாடி கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்குது. கரெக்ட்டா ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. அதுக்கு அப்புறம் தான் யார் வருது? CH2Cl. இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்க. இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்க. இவங்க கன்ஃபர்மர்ஸ் கீழ வருமா? கன்ஃபர்மர்ஸ் கீழ இல்ல. கன்ஃபர்மர்ஸா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன? சேம் பொசிஷன்ல தான் குரூப்ஸ் எல்லாம் இருக்கணும். கரெக்ட்டா? இங்க நீங்க பாருங்க. இது 2 குளோரோபியூட்டேன்னா இது யாரு? 1 குளோரோபியூட்டேன். அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்களோட பொசிஷன்லயே வித்தியாசம் வந்துருச்சு. வாட் இஸ் டிஃபரிங்? அவங்களோட பொசிஷன்ஸ்லயே டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா they should be called as position isomers. Congratulations everyone. எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் சொல்லிருக்காங்க. வெரி குட், வெரி குட். கரெக்டா பண்ணிருக்கீங்க. ஓகே, இதே மாதிரி கேர்ஃபுல்லா நான் இங்க உட்கார்ந்து நின்னு பேச மாட்டேன் எங்க எக்ஸாம்ல. கேர்ஃபுல்லா எடுத்துக்கோங்க, கேர்ஃபுல்லா எடுத்துக்கோங்க, அப்படி பாருங்க இப்படி பாருங்க எல்லாம் சொல்ல மாட்டேன் எக்ஸாம் டைம்ல. ஓகேங்களா? நீங்க தான் எடுக்கணும். இதே கேரோட ஆன்சர்ஸ் பண்ணிக்கோங்க நீட் எக்ஸாம்லயும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன். ரைட், இந்த क्वेश्चंस வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. கம் அப் வித் தி ஆன்சர்ஸ். டைரக்ட்டா ஒரே டிக் பண்ண வேண்டியதா, முடிஞ்சு அவ்வளவுதான். whatever you know as the answer, come up with the answer. Comments. Waiting in the comments. Waiting for the comments. Waiting for the comments. What is the answer? Silly mistake irukka chance irukku, adukku dhaan paakren. Okayங்களா? Silly mistake chance irukku, adukku dhaan vechirukken. We are getting different answers again. Careful எடுத்துக்கோங்க. Waiting for the answers. Done for the day. Sanjay, second option சொல்றாங்க. Others. Which of the following compounds does not show Lassaigne test for nitrogen? Achaya say second option. Others. Lassaigne test for nitrogen கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Lassaigne testல நம்ம நைட்ரஜன் எப்படி எடுப்போம்? நைட்ரஜனை வந்து CN- நம்ம வெளிய எடுப்போம். ஞாபகம் இருக்கா? நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கிற நைட்ரஜனை நம்ம சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் போட்டு கன்வெர்ட் பண்ணி CN- னு வெளிய எடுப்போம். Na+CN-. ஆனா Na+CN- எடுக்கணும்னா இங்க ஒரு சின்ன கண்டிஷன் அப்பவே வந்துருச்சு. கரெக்டா? என்ன? உங்க காம்பவுண்டுக்குள்ள கண்டிப்பா யாரு மட்டும் இருந்தா பத்தாது, கார்பன் இருக்கணும்ன்ற டிமாண்ட் வந்துருச்சா? கரெக்டா? அதுக்கு அர்த்தம் நைட்ரஜனும் கார்பனும் இருக்கிற மாலிக்யூல்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? Lassaigne டெஸ்ட் பண்ண முடியும். கிளியரா? அதுக்கு அர்த்தம் யூரியா நீங்க எடுத்தீங்கன்னா யூரியா ஸ்ட்ரக்சர் என்ன? NH2 C double bond NH2. நைட்ரஜன் இருக்கு, கார்பன் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஹைட்ரஜன் நீங்க எடுத்து என்ன வரும்? NH2 single bond NH2. இதுக்குள்ள யார் இல்ல? கார்பன் கிடையாது. அதுக்கு அர்த்தம் இது ஒர்க் அவுட் ஆகாது. இது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஃபினைல் ஹைட்ரஜன் எடுத்தாலும் அசோபென்சீன் எடுத்தா கூட அதுல யார் இருக்கு? கண்டிப்பா நைட்ரஜன்ஸ் இருக்கு, கார்பன்ஸ் இருக்குன்றனால Lassaigne டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இவங்களை CN- எடுத்துடலாம். Lassaigne டெஸ்ட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन கேட்பாங்க இந்த பிராக்டிகல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து. ஓகேங்களா? அங்க அந்த क्वेश्चन கேட்கும்போது ஆன்சர் மாறும். ஓகேங்களா? அப்ப அதுவும் இதுவும் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்குதான்னு செக் பண்றதுக்கு தான் இதை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கு Lassaigne டெஸ்ட். Lassaigne டெஸ்டோட லாஜிக் என்ன? CN- எடுக்கணும். அதுக்கு யார் இருக்கணும்? கார்பன் இருக்கணும்ன்றது. இன்னொரு கான்செப்ட் வரும், அதை பத்தி பேசலாம். क्वेश्चन இருக்கும். ஓகேங்களா? ரைட், கம் அப் வித் தி ஆன்சர். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். பிராக்டிகல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ரொம்ப ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணி மிஸ்டேக் பண்ணாம இருந்தா போதும். டைரக்டா டிபிபில தான் ஞாபகம் இருக்கணும். ஆனா அவ்வளவுதான். டைரக்டா நம்ம டிபிபி Xylem டிபிபிஸ் தான் டைரக்டா கேட்டிருக்காங்க. NCERTல இருக்குது. சில்லி மிஸ்டேக் பண்ணாம எடுத்தா போதும், வேற ஒன்றும் இல்லை. வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். டயசோனியம் அது அசோபென்சீன் தான் கொடுத்துருக்காங்கப்பா. அசோபென்சீனா N double bond N தானே? N double bond N இருந்ததுனால Lassaigne டெஸ்ட் அண்டர்கோ பண்ணாதுன்னு இல்லை. பிகாஸ் உங்களுக்கு கார்பன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இன்னொரு क्वेश्चन வரும், பார்ப்போம் நம்ம வந்து. ஓகே, செஷன் இன்னும் லைக் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக். நிறைய பேர் இருக்காங்க, செஷன் இன்னும் லைக் வரலையே. கம் ஆன், வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க, நல்லா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும். ரைட், Abhinaya says first option. Others, answers கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். வாட் இஸ் தி ஆன்சர் ஹியர்? இந்த கொஸ்டினை நான் உட்காந்து சால்வ் பண்ணுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கரெக்டாக? அப்போ இந்த கொஸ்டினோட பர்பஸ் என்ன? நீங்கள் கரெக்டாக போடுறீங்களா இல்லை சில்லி மிஸ்டேக் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறது மட்டும்தான்.
ஞாபகம் இருக்கான்னு உங்களை ஞாபகப்படுத்துறது தான். ஸோ கம் அப் வித் தி ஆன்சர் ப்ளீஸ். என்ன ஆன்சர் சொல்கிறதுக்கு இவ்வளோ ஒரு டிலே? ஆன்சர்ஸ் ஃபாஸ்ட்டாக. ஆன்சர்ஸ். ஒன்லி ஐடியா ஆஃப் திஸ் கொஸ்டின் இஸ் உங்களுக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கா, மிஸ்டேக் பண்ணுவாங்களான்னு செக் பண்ணுறது மட்டும். டீச் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிரியா சே செகண்ட் ஆப்ஷன். பிரியா சே செகண்ட் ஆப்ஷன். அதர்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம இதெல்லாம் விட்டுறக்கூடாது, கரெக்டாக அடிக்கணும் ப்ளீஸ். ஒரு பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் இது சால்வ் பண்ணுறதுக்கு. கரெக்டாக ஞாபகம் இருந்தால் மட்டும் போதும். இந்த மாதிரிலாம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ அது போய் சில்லி மிஸ்டேக் அந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ண முடியாது. மறந்து போச்சு சார்லாம் சொல்லக்கூடாது. பிளஸி சேஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், சஞ்சய் சேஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, செக் பண்ணிக்கோங்க நல்லா. சஞ்சய் நீ பஸ்ஸிலேருந்து இறங்கு, அதான் பெட்ரு. பஸ்ஸிலேருந்து இறங்கிக்கோங்க ஓகேங்களா. அந்த பஸ்ஸு நல்லா இல்லை உனக்கு. பிரியா செகண்ட் ஆப்ஷன், ஸ்ரீ செகண்ட் ஆப்ஷன், அச்சயா ரெண்டு கேங்கு, பக்காவாக ரெண்டு கேங்கு. செகண்ட் ஆப்ஷன் கேங்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேங்கு. கண்டிப்பாக நிறைய பேர் மாட்ட போகிறாங்க. அப்போது நிறைய பேருக்கு மார்க் போக போகுது கன்ஃபார்ம். அதப்போ சூப்பர். கரெக்டாக யோசிச்சு சொல்லு. பேப்பர் குரோமட்டோகிராஃபி கேட்டிருக்காங்க, எது கேட்கல? காலம் குரோமட்டோகிராஃபி கேட்கல, தின் லேயர் குரோமட்டோகிராஃபி கேட்கல. எது கேட்குறாங்க? பேப்பர் குரோமட்டோகிராஃபி கேட்குறாங்க. பேப்பர் குரோமட்டோகிராஃபினா யாரு? பேப்பர் குரோமட்டோகிராஃபினா யாரு? பேப்பர் குரோமட்டோகிராஃபி பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபி கீழே தானே படிப்பீங்க. அதில் என்ன இருக்குது? அதில் சொல்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, உங்களோட மூவிங் ஃபேஸும் ஸ்டேஷனரி ஃபேஸும் ரெண்டும் என்ன தான்? லிக்விட் தான். ரெண்டுமே என்ன தான்? லிக்விட் தான். செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எப்படி வரும்? எப்படி சொல்லுவாங்க அது வந்து? அது எப்படி? சால்வெண்ட் வந்து லிக்விட், ஓகே அது ஃபிக்ஸ். ஒன்று சால்வெண்ட், இதுதான் உங்களோட மொபைல் ஃபேஸ்னு சொல்கிறது, ஓகே அது முடிஞ்சு. அது எப்படி ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்து லிக்விடாக இருக்குன்னு கேட்டால், பேப்பர் குரோமட்டோகிராஃபியில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ட்ராப்டாக இருக்கும். அந்த பேப்பருக்குள்ளே யார் ட்ராப்டாக இருக்கும்? வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ட்ராப்டாக இருக்கும். அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான் என்ன பண்ண போகுது? ஸ்டேஷனரி ஃபேஸாக ஆக்ட் ஆக போகுது. வாட்டர் ட்ராப்லெட்ஸ்னால் அது சாலிட் எடுப்பாங்களா லிக்விட் எடுப்பாங்களா? லிக்விட் தானே. அதுக்கு அர்த்தம் என்ன? ரெண்டு பேருமே லிக்விட். கிளியர் ஆகுது? கிளியர் ஆகுது? கமெண்ட்ஸில் தம்ஸ் அப் இஃப் இட் இஸ் கிளியர். கொஞ்சம் தம்ஸ் அப் போடுங்க. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணாங்க, அதில் தான் சொல்கிறேன். இது கிளியரானு சொல்லுங்கள். கிளியர்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க ஃபாஸ்ட்டாக. கொஞ்சம் பேருக்கு மிஸ்டேக் வந்துருச்சு, பிரச்சனை இல்லை, இப்போ சரி பண்ணிக்கோங்க. இனிமேல் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இதே தான் ஐடியா ஓகேங்களா. இதே தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கானா கரெக்ட் ஆன்சர் வரும். மிஸ்டேக்னா இப்போ கற்றுக்கோங்க, இப்போ ஞாபகப்படுத்திக்கோங்க. நீட் எக்ஸாமில் கரெக்டாக போட்டால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா இல்லையா? இந்த மாதிரி தியரி பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஹைடான பாயிண்ட்ஸ் ஃபேக்கல்டிஸ் தானே, ஃபேக்கல்டிஸ் தெரியும். லாஸ்ட் ஸ்டேஜஸ் வரும்போது எதெல்லாம் மறக்க சான்ஸ் இருக்குது, எதெல்லாம் விட்டு போக சான்ஸ் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு. அப்படி தான் ஒவ்வொரு கொஸ்டினும் எடுத்துருக்கோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறாது. கரெக்டாக ரேண்டமாக 50 கொஸ்டின்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வரல. ஒவ்வொரு கொஸ்டினும் ஏன் வச்சிருக்கேன்னு நீங்கள் கேளுங்க, நான் காரணம் சொல்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? இங்கே இருக்கிற ஒவ்வொரு நீட் ரிப்பீட்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி தான் எடுத்திருக்கோம். உங்களை என்னெல்லாம் டீச் பண்ணியிருக்கேன், டீச் பண்ணலை, உங்களுக்கு என்னெல்லாம் மறக்க சான்ஸ் இருக்குது, எல்லாமே நமக்கு தெரியும். கரெக்டாக கரெக்டு தானே? அதனால தான் அப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே குட். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ரிப்ளை. நிஷிதா, அபிநயா, வர்ஷா, பிளஸி, அச்சயா, சஞ்சய், ஸ்ரீ, வெரி குட். தேங்க்ஸ் ஃபார் த ரிப்ளை. ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். Again, directly from the DPP. DPP ல இருக்கு, DPP இல்லைன்னு சொல்லாதீங்க. Answers. Solay Tamil clear. Good. Thank you. இனிமே மறக்கக்கூடாது அது வந்து, ஓகேங்களா? இப்போ கூட மிஸ்டேக் பண்ணலாம், நாளைக்கு கூட மிஸ்டேக் பண்ணலாம். May 3rd அன்னைக்கு மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. May 2nd அன்னைக்கு கூட உங்ககிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னா அது கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் அடுத்த நாள் அங்கே போனால் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. தேட்ஸ் இட். ஓகேவா? பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போயாவது சரி பண்ணால் போதும், புரிஞ்சுக்கோங்க. நிறைய கவர் பண்ணியிருக்கோம், நிறைய மார்க் எடுத்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அங்கங்கே சில்லி மிஸ்டேக்கு, மறந்து போனதுன்னு கொஞ்சம் ஏரியா தானே கவர் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுதான் நம்ம ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் பயந்துடாதீங்க. வர்ஷா சே செகண்ட் ஆப்ஷன். அதர்ஸ் நிஷிதா சே செகண்ட் ஆப்ஷன். படிச்சது ஞாபகம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆன்சர்ஸ். செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்ரீ சே செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். எதனால? பிகாஸ் இங்கே வந்து எது மட்டும் நமக்கு கிடைக்காது, எந்த குவாண்ட் நம்பர் தான் நமக்கு கிடைக்காது தெரியும். அது சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். எந்த குவாண்ட் நம்பர் நமக்கு கிடைக்காது? ஷ்ராடிங்கர்ஸ் வேவ் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு 3 குவாண்ட் நம்பர்ஸோட ஐடியா கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு குவாண்ட் நம்பரோட இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு கிடைக்காது. மௌலிகா, அச்சயா, எவ்ரி ஒன் சே செகண்ட் ஆப்ஷன். குட். நமக்கு எதோட மட்டும் கிடைக்காது? கமெண்ட்ஸில் ஸ்பின் குவாண்ட் நம்பரோட மட்டும் நமக்கு என்ன கிடைக்காது? டீட்டெயில் கிடைக்காது. மீதி எல்லாமே என், எல், எம்எல், இது 3ஓடையும் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் கிடைச்சிரும். அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்?
ரைட், ஸ்பின் குவாண்ட் நம்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட். எல்லாருமே கரெக்டாக சொல்கிறாங்க. அப்போ இது வந்து மறக்கலை, நிறைய பேர் இது மறக்கலை. கரெக்டாக கமெண்ட் போட்ட யாரும் மறக்கலை, எப்படி அது கன்ஃபார்ம். வெரி குட், அவ்வளோதான், கேரண்டி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன், ரியலி குட் கொஸ்டின், ரியலி குட் கொஸ்டின். ரைட், ரியலி குட் கொஸ்டின். இந்த ஸ்பெக்ட்ரம் பேஸ் பண்ணி மேக்ஸிமம் இந்த லெவலில் தான் கொஸ்டின் வரும், புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த லெவலில். ரைட், குட் குட். சோலை தமிழ் ட்ரை பண்ணிக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க. மினிமம் எத்தனை ஆட்டம்ஸ் இருந்தால் தான் நமக்கு இவங்க சொல்கிற கண்டிஷன் கிடைக்கும்னு கேட்குறாங்க. 6 ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, ட்ரான்சிஷன் ஃப்ரம் 5th எக்ஸைடு ஸ்டேட் டு n=2. கரெக்டாக பார்த்து கொஞ்சம் பென் எடுத்து ட்ரா பண்ணி செக் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம், ஓகேவா? ஆனால் மேக்ஸிமம் இவ்வளோ தான். இதை விட தாண்டி ஒரு லெவலில் கொஸ்டின் வர போகிறது இல்லை. பேஸ்ட் ஆன் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தோட ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பேஸ் பண்ணி இதை விட ஹையர் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் உங்களுக்கு நீட் எக்ஸாமில் வர போகிறது இல்லை. திஸ் இஸ் த ஹையஸ்ட் லெவல் கொஸ்டின் தட் யூ கேன் கெட். கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. இது நீட் எக்ஸாமில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சால்வ் பண்ணி தானே ஆகணும். சும்மா ஸ்கிப் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் ஒரு ஆன்சர் டிக் பண்ணுவீங்கல்ல, அந்த ஆன்சர் இப்போ டிக் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் வருதுன்னா வரட்டும். நீட் எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ணுறதை விட பெரிய விஷயம்லாம் கிடையாது இங்கே மிஸ்டேக் பண்ணுறது. ஸோ மேக் ஷோர் யூ ஆர் ஆன்சரிங் இட், ஓகேங்களா? மிஸ்டேக் வருதுன்னா மிஸ்டேக் வரட்டும், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு மிஸ்டேக்ஸ் வரும். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இட் ஆல்சோ, நாட் ஏ ப்ராப்ளம், ஓகே? பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆன்சர்ஸ், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆன்சர்ஸ். வெயிட்டிங். போட்டு பாருங்க, போட்டு பாருங்க. டேக் யூர் டைம், டேக் யூர் டைம். வேர்ட் ஸ்பெண்டிங் த டைம், வேர்ட் ஸ்பெண்டிங். 2 minutes 3 minutes எல்லாம் எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். அங்கே என்ன கேட்குறாங்கன்ற கொஸ்டின் வேணா ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? எத்தனை ஆட்டம்ஸ் இல்லைனா அயான்ஸ் மினிமம் நம்ம கையில் இருக்கணும்? ஹைட்ரஜன் ஸ்பீஷிஸ் தான், ஆஃப்கோர்ஸ் அது கன்ஃபார்மாக நமக்கு தெரியும். ஸோ தட் 6 ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்குதா? 6 ஸ்பெக்ட்ரல் லைன் வரைக்கும் நமக்கு கிடைக்கணும், ஓகேங்களா? ஓகே. ஆனால் 5th எக்ஸைடட் ஸ்டேட்லேருந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு தான் போகுது. 5th எக்ஸைடட் ஸ்டேட்லேருந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. எத்தனை ஆட்டம்ஸ் இருந்தால் தான் நமக்கு 6 ஸ்பெக்ட்ரல் லைன் வரைக்கும் கிடைக்கும்? இதுதான் கேள்வி, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. come up with the answers. ஸ்கிப் எல்லாம் பண்ணிட்டு வராது, அட்டன் பண்ணு, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கோம், கிளாஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அவ்வளோ கேர் எடுத்துக்க மாட்டீங்க. என்ன சொல்கிறது, இவ்வளோலாம் கேட்பாங்களா? இல்லைன்னா கடைசியில் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஈஸி ஃபார்முலா மட்டும் ரிவைஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. எப்படி அப்ளை பண்ணுன்றதெல்லாம் மறந்துருக்க சான்ஸ் இருக்குது. சரி, லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுவோம். ஒரு வேலை எக்ஸாமில் வந்துச்சுன்னா எப்படி அப்ரோச்ன்றது கொஞ்சம் சொல்லி கொடுப்போம்னு நினச்சி தான் வச்சிருக்கு, ஓகேங்களா? உங்கள் சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. கெஸ் பண்ணால் போதும், ஓகே? வாட் எவர் யூ திங்க், கான்ஃபிடென்ட்டாக சொன்னாலும் மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது. கம் அப் வித் ஆன்சர்ஸ். தேர்ட் ஆப்ஷன் ஐ கெஸ், சேஸ் அபிநயா. Others. Use all your skills to come up with the answer. All your skills. நீட் எக்ஸாம்னே வச்சுக்கோங்க, all your skills. ஆப்ஷன் தான் சொல்கிறீங்கல்ல, ஆப்ஷன் நம்பரும் சேம் தான், பிரச்சனை இல்லை. Sri says third option. Others. 150 மேலே 160 மேலாம் மார்க் எடுக்கிறவங்க எல்லாம் எங்கே? கரெக்ட் ஆன்சர்ஸ் வரட்டும். எங்கே? ரைட். வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல, சும்மா லெவல்ஸ் மட்டும் தான் ட்ரா பண்ணி வச்சிருக்கோம், ஓகேங்களா? ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் இட்செல்ஃப். 2 பேர் இது வரைக்கும் தேர்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. 3 ஆட்டம்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 6 ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்கிறதுக்கு நமக்கு 3 ஆட்டம்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற ஒரு கணக்கு வேறு இருக்குது, ஓகே? 5th எக்ஸைட்லேருந்து செகண்ட் ஸ்டேட்டு தான் வருது. ஆன்சர்ஸ் இருக்கா? அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ் இருக்கா? என்ன சொல்கிறீங்க? ஆன்சர் இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நீட் எக்ஸாமில் ஸ்கிப் பண்ணுவீங்கண்ணா? ஸ்கிப் எல்லாம் பண்ண முடியாது, அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஆன்சர்ஸ். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் கிடைச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, ஓகேங்களா? ஐம் எக்ஸ்பிளைனிங் இட் நவ். நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது போல், அப்ரோச்சே கன்ஃபியூசிங்காக இருக்குது போல். ஓகே, அப்போ மினிமம் எத்தனை ஆட்டம்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. நமக்கு டேரெக்டாக போய் N2 - N1 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அது எப்போ நம்ம சாம்பிளில்
நமக்கு தேவையான அளவுக்கு ஆட்டம்ஸ் இருந்தால் மட்டும்தான் டைரெக்டாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இவங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, மினிமம் எத்தனை ஆட்டம் இருந்தால் தான் இத்தனை டிரான்சிஷன் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக கொஞ்சம் லாஜிக்கலி இந்த ஃபார்முலா மனப்பாடம் அதை விட்டுட்டு லாஜிக்கலி சிம்பிளாக உங்ககிட்ட கெமிஸ்ட்ரின்னு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை அப்படி அப்ரோச் பண்ண உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள்? ஒரு ஆட்டத்தோட ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கோங்க. ஃபிஃப்த் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா யாரு? ஃபிஃப்த் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா யாரு? n = 6 and this is n = 2. இவங்களுக்குள்ள தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ n = 6லேருந்து இது எங்கே வருது? n = 2க்கு தான் வருது. இங்கெல்லாம் வரக்கூடாது, அது வேற. ஓகே. ஸோ ஒரு ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குது. கமெண்ட்ஸ் வரட்டும். இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அந்த ஆட்டம் வச்சு மேக்ஸிமம் எத்தனை லைன்ஸ் கிடைக்கும்ன்றது பார்க்கலாமா? அந்த ஒரு ஆட்டம் வச்சு மேக்ஸிமம் எத்தனை லைன்ஸ் கிடைக்கும்ன்றது பார்க்கலாமா? எத்தனை கிடைக்கும்? டேரெக்டாக நான் இங்கே எடுத்துகிட்டு போனேன் என்ன ஆகும்? இது ஒரு டிரான்சிஷன் தானே. ஒரு டிரான்சிஷன் எனக்கு ஒரே ஒரு லைன் தான் கிடைக்கும். நம்மளோட இன்டென்ஷன் இப்போதைக்கு மினிமம் லைன்ஸ் கிடைக்கிறது இல்லை. நமக்கு என்ன வேணும் தான் நினைக்கிறோமோ வந்து மேக்ஸிமம் லைன்ஸ் கிடைக்க தான் ட்ரை பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? குட்டி குட்டி டிரான்சிஷன் பண்ணுங்க. 1 இது ஒரு லைன் வந்துடும்ல, இது ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் ஆயிடுச்சு. இன்னொன்று இதுக்கு எனர்ஜி கேப் வேறு தானே கண்டிப்பாக. அப்போ என்ன கிடைக்கும்? இன்னொரு ஸ்பெக்ட்ரல் லைன் வேற ஒரு கலர் ஃபார்ம் ஆகும். இங்கே 3 இன்னொரு கலர் ஃபார்ம் ஆகும். 4 இன்னொரு கலர் ஃபார்ம் ஆகும். கீழே வர முடியாது. ஏன்? பிகாஸ் அவங்க சொல்லியிருக்காங்க n = 2 வரைக்கும் தான் வரணும். அது ஓகேவா? 180 எடுத்தவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஐயோ. ஓகே. அப்போ இதனால நமக்கு 4 லைன்ஸ் கிடைக்குது. ஓகே. அப்போ ஒரு ஆட்டம் வச்சு மட்டும் நமக்கு மேக்ஸிமம் எத்தனை லைன்ஸ் தான் கிடைக்கும்? 4. இப்போ அதுதான் அவங்களோட கொஸ்டினை வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே தே ஆஸ்க்ட் என்னென்ன, we have only one atom in our sample. ஓகேங்களா? n = 6லேருந்து n = 2க்கு எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பாசிபிள்னு கேட்டாங்கன்னா அதுவே ஒரு கொஸ்டின் தான். that itself is a good question. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் இதுதான் பண்ணணும். என்ன? குட்டி குட்டி டிரான்சிஷன் பண்ணிட்டு மேக்ஸிமம் லைன்ஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. எத்தனை கிடைக்குது? நமக்கு வந்து 4 கிடைக்குது. ஆனால் அவங்க கேட்குற கொஸ்டின் அப்படி இல்லை இந்த வாட்டி. என்ன? 6 கிடைக்கணும். அதுக்கு எத்தனை ஆட்டம் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? சரி, இது ஒரு ஆட்டத்தோட கதை. ஆட்டம் நம்பர் A. ஆட்டம் நம்பர் A. நான் அப்போ ஆட்டம் நம்பர் Bன்னு சொல்லிட்டு என்ன எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஆட்டம் நம்பர் Bயோட கதை நான் பச்சை கலரில் மார்க் பண்ணுறேன் இங்கே இதுலேயே. ஓகேவா? இப்போ பாருங்க, அந்த ஆட்டத்துக்கும் ஃபர்ஸ்ட் எங்கே தான் இருக்கும் எலக்ட்ரான் வந்து n = 6ல் தானே இருக்கும். அங்கேருந்து இந்த டிரான்சிஷன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இந்த டிரான்சிஷன் பண்ணால் உங்களுக்கு புது லைன் கிடைக்குமா இல்லை ஆல்ரெடி நமக்கு கிடைச்ச ஒரு லைன் தான் கிடைக்குமா ஸ்பெக்ட்ரத்தில்? வாட் யூ திங்க்? புது லைன் கிடைக்குமா இல்லை ஆல்ரெடி ஃபார்ம் ஆன ஒரு லைன் தான் கிடைக்குமா? வாட் யூ திங்க்? ஆல்ரெடி கிடைச்ச ஒரு லைன் தான் கிடைக்கும். எதனால? பிகாஸ் இந்த டிரான்சிஷன் முன்னாடி நடந்திருக்குது இல்லை, அதே எனர்ஜி டிரான்சிஷன் தானே இப்போ நடக்குது. அதுக்கு அர்த்தம் இதுக்கு மேலே சும்மா ஓவர்லேப் ஆகுன்றது தவிர அது ஒரு புது லைனாக ஃபார்ம் ஆகாது. புரிஞ்சா? அது வந்து புரிஞ்சா இல்லையா? இது கிளியரா? சேம் லைன் தான் கிடைக்கும். அதுக்கு அர்த்தம் அது ஒரு புது டிரான்சிஷன் கிடையாது. ஓகேவா? அப்போ அதை எடுத்து யூஸ் இல்லை. நமக்கு புது டிரான்சிஷன் தான் வேணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் நம்மளோட டார்கெட்டே. ஓகேவா? அதுக்கு அர்த்தம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? இப்போ அந்த டிரான்சிஷன் எடுக்கக்கூடாது. இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு புது டிரான்சிஷன் ஆல்ரெடி ஃபார்ம்டு. வெரி குட். புது டிரான்சிஷன். அதுக்கு அர்த்தம் இது பண்ணிட்டு யூஸ் இல்லை. நம்ம புது டிரான்சிஷன் எடுக்கலாம். இதை எடுக்கலாம். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது ஒரு புது டிரான்சிஷன் தானே. ஏன்? பிகாஸ் இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி கேப் இருக்கிற டிரான்சிஷன் இதில் யாருமே அண்டர்கோ பண்ணலை. தட் இஸ் 6 to 4 வந்து யாரும் இது வரைக்கும் அண்டர்கோ பண்ணதில்லை. அதுக்கு அர்த்தம் நமக்கு இங்கே புது லைன் ஒன்று கிடைக்கும். 5வது ஒரு லைன் வந்துருச்சு. கரெக்டா? இப்போ புதுசாக 6வது ஒரு லைன் நம்ம கிரியேட் பண்ண முடியுமா? எலக்ட்ரான் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? 2வது ஆட்டத்தில் Bன்னு சொல்ல 2வது ஆட்டத்தோட கதை தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த எலக்ட்ரான் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் இல்லை. இது நடந்து யூஸ் இல்லை. ஏன்? ஆல்ரெடி ஃபார்ம் ஆன ஒரு லைன் மேலே தான் ஃபார்ம் ஆகும். புது லைன் கிடைக்காது. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன பண்ணணும்? புது டிரான்சிஷன் இருக்குதான்னு பார்க்கணும். இங்கே n = 4ல இருந்தது எங்கே வந்தா n = 2க்கு வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? புது டிரான்சிஷன் கிடைக்கும்ல. பிகாஸ் இவங்களோட எனர்ஜி கேப் கிடையாது. யாருக்கு? n = 4லேருந்து n = 2க்கு. அதுக்கு அர்த்தம் இப்போ நமக்கு 2 ஆட்டம் வச்சுக்கிட்டே எத்தனை லைன்ஸ் கிடைச்சது சொல்லு. ஆட்டம் நம்பர் ஏலேருந்து மேக்ஸிமம் 4 டிரான்சிஷன்ஸும், ஆட்டம் நம்பர் பியிலிருந்து எத்தனை டிரான்சிஷன்? 2 டிரான்சிஷனும். 4 + 2 = 6 டிரான்சிஷன் நமக்கு வந்துருச்சு. வித் ஹவு மெனி ஆட்டம்ஸ்? 2 ஆட்டம்ஸ். யாருக்கெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு? கொஞ்சம் ஃபயர் தம்ஸ் அப் கமெண்ட்ஸில். ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த அப்ரோச் மட்டும் டீச் பண்ணலாம்னு தான் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் போட்டு தம்ஸ் அப் ஒரு ஃபயர் இஃப் இட் இஸ் கிளியர். கிளியர்னா மட்டும் டவுட் இருக்குன்னா சொல்லுங்க கமெண்ட்ஸில். பிரச்சனை இல்லை. கமெண்ட்ஸில் வெயிட்டிங். Nishida says understood sir. Okay, good. Others. கிளியர்னா கொஞ்சம் சொல்லுங்க. அந்த அப்ரோச் கிளியரானு பாருங்க. உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குன்னா கொஞ்சம் ரீப்ளே பண்ணி கூட பாருங்க அந்த ஏரியா வந்து. ஓகேங்களா? இட்ஸ் வெரி குட் கொஸ்டின். இதுக்கு மேலே ஒரு கொஸ்டின் வரப்போகிறது இல்லை உங்களுக்கு நீட் எக்ஸாமில். நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பேஸ் பண்ணி அப்ரோச் உங்கள் கையில் இருக்குதுன்னா ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஓகே. ஹாய் தேங்க்யூ. ஓகே. ரியலி குட் ரெஸ்பான்ஸ். வெரி குட்.
அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே ரைட். ஓகே எகெயின் இதுவும் ஞாபகம் இருக்கு இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக மட்டும். ஓகேங்களா? ஆன்சர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. போட்டு பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐடியா தெரிஞ்சால் ஆன்சர் ஈஸி. ஐடியா தெரிஞ்சதுன்னா ஈஸி ஆன்சர், ஒன்றுமே இல்லை. ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா, ஓகே கமெண்ட்ஸில் போட்டுக்கோங்க, ஜஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைனிங் இட். இதோட கான்செப்ட் என்னென்னா, நமக்கு which of the following cannot be considered as a step of mechanism in chain reaction of methane with Cl2. Cl2 பிரேக் பண்ணி Cl radical ஃபார்ம் ஆகுறது கண்டிப்பாக ஒரு 2Cl radical ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்ம இனிஷியேஷன் ஸ்டெப்னு சொல்கிறது. இது கண்டிப்பாக நம்ம ரியாக்ஷனில் இருக்கிறது தான். எஸ் ஓகே, நாட் வெல் கிளியர். ஸோ லைக் தமிழ் கொஞ்சம் ரீப்ளே பண்ணி பாருங்கள், ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரீப்ளே பண்ணிட்டு புரியலன்னா சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த செஷன் ஆல்சோ. ஓகே ரைட். இனிஷியேஷன் ஃபர்ஸ்ட் இது நடக்கிறது, அது இருக்கும். நம்ம இதில் நாட் கெனாட் பி தான் கேட்குறாங்க, அப்போ அது கிடையாது நம்ம ஆன்சர். அடுத்து Cl ரேடிக்கல் ஃபார்ம் ஆனது ஒரு மீதேனோட ரியாக்ட் ஆகி மீதைல் ரேடிக்கல் ப்ளஸ் HCl ஃபார்ம் ஆகுறது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரொபகேஷன் ஸ்டெப். திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரொபகேஷன் ஸ்டெப். இதுவும் கண்டிப்பாக நம்ம ரியாக்ஷனில் நடக்கிறது தான், இதுவும் நடக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, Cl ரேடிக்கல் CH3 ரேடிக்கலோட கம்பைன் ஆகி CH3Cl ஃபார்ம் ஆகுது. இதை சொல்கிற பேர் தான் என்ன? டெர்மினேஷன் ஸ்டெப். நமக்கு இப்போ ரிவைஸ் பண்ண முடிஞ்சது கரெக்டாக. ஸோ இந்த கொஸ்டின் எடுத்தனால அப்படி ஒரு பெனிஃபிட் கிடைச்சது கரெக்டா, அப்படி ஒரு பெனிஃபிட் கிடைச்சது. இனிஷியேஷன் என்ன, ப்ரொபகேஷன் என்ன, டெர்மினேஷன் என்ன ஒரு இதை ஒரு டைமில் ரிவைஸ் பண்ண முடிஞ்சது. ஞாபகம் இருக்குல்ல ஐடியாஸ் வந்து என்ன இருந்துச்சு? ஐடியா ஞாபகம் இருக்கா? என்ன நமக்கு ரைட் சைடில் 2 ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா இனிஷியேஷன், ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுதுன்னா ப்ரொபகேஷன், ரேடிக்கலே ஃபார்ம் ஆகலைன்னா டெர்மினேஷன். அது ஒரு ரிவைஸ் ஆயிடுச்சு இல்லை? அது ஒரு ரிவைஸ் ஆயிடுச்சு இல்லை? ஓகே செகண்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க கொஞ்சம் பேர், அதர்ஸ் செகண்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க கொஞ்சம் பேர். செகண்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா மீதேன் வித் Cl ரேடிக்கல் ரியாக்ட் ஆகி CH3Cl ப்ளஸ் H ரேடிக்கல் பார்க்கும்போது ஓகேவா தான் இருக்குது, என்னென்ன ப்ரொபகேஷன் ஸ்டெப் மாதிரி இருக்குது. ஆனால் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் யஷிகா, குட் கரெக்ட் ஆன்சர் தான் நீங்கள் சொல்கிறது. ஓகேங்களா? சொல்லியிருக்கேன் H ரேடிக்கலை ஜென்ரேட் பண்ணாத. யாரை ஜென்ரேட் பண்ணாத? Cl ரேடிக்கல் CH3 ரேடிக்கல்லாம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. யாரை ஜென்ரேட் பண்ணாத? H ரேடிக்கல் தனியாக நிற்காது மீடியத்தில். இட்ஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். 2 ரேடிக்கல் ஸ்டெப் 1 ரேடிக்கல். கரெக்ட் பிளஸ் வெரி குட். ஓகேங்களா? அப்போ அந்த H ரேடிக்கல் ஃபார்ம் ஆனது அங்கே பிரச்சனை இருக்குது. மற்றபடி கணக்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி அது அவ்வளோ ஃபீஸிபிள் கிடையாது. இந்த ஸ்டெப் வந்து கிளியர் நினைக்கிறேன். மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ரைட், குட் கொஸ்டின். கொஞ்சம் நல்லா செக் பண்ணிட்டு அப்ரோச் கரெக்டாக தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் ஸ்டில் இட்ஸ் ரியலி குட் சேலஞ்சிங் கொஸ்டின். கம் அப் வித் தி ஆன்சர். வெயிட்டிங் ஃபார் த கமெண்ட்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். கொஞ்சம் கேர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அப்ரோச் தெரியணும். What will be the least molecular mass of an alkane which is optically active? அப்போ smallest alkane that is optically active யாருன்றது நீங்கள் கொஞ்சம் போட்டு கண்டுபிடிங்க. அதோட molecular mass கண்டுபிடிங்க. முடிஞ்சு அவ்வளோதான். கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. வெயிட்டிங் ஃபார் யர் ஆன்சர்ஸ். டைம் எடுத்து பண்ணுங்க. கமெண்ட்ஸில் ஆன்சர்ஸ்க்காக வெயிட்டிங். ஓகேங்களா? வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். நல்லா செக் பண்ணிக்கோங்க. smallest alkane that is optically active. கண்டுபிடிங்க. smallest alkane that is optically active. அதுவே ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க அதோட மாலிகுலர் மாஸும் கேட்குறாங்க. அவ்வளோதான். தட்ஸ் இட். இன்னும் கொஞ்சம் டைம் லேக் பண்ணுறதுக்காக அது கேட்குறாங்க. அவ்வளோதான். என்ன மாலிகுலர் மாஸும் கண்டுபிடிங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஆன்சர்ஸ் ரெடியா? அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நீங்கள் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ ஸ்மாலஸ்ட் ஆல்கேன் தட் இஸ் ஒப்டிக்கலி ஆக்டிவ் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆன்சர் வந்துருச்சா? ரெடியா?
Abhinaya says first option, Priya says fourth option. Okay, others also please come up with the answers. நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. Abhinaya, Priya again இன்னொரு தடவை cross check பண்ணிக்கோங்க. because ரெண்டு different answers வருது. இப்போ கண்டிப்பா யாரோ மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நிஷிதாக்கு fourth option டவுட்டா இருக்கு. ஓகே, செக் பண்ணலாம். Others answers தெரிஞ்ச ஐடியாஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு ஸ்மாலஸ்ட் ஆல்கேன் தான் வேணும், கரெக்டாக? தட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆல்கேன் தான். அப்போ ஒரு கார்பன் வந்துருச்சு, ஓகேங்களா? கைரால் கார்பனோட லாஜிக் யோசிச்சா போதும்ல. யார் தான் கைரால் கார்பன்னா? கார்பன் விச் இஸ் அட்டாச் டு 4 different groups, கரெக்டாக? அப்போ 4 different groupஸில் அட்டாச் ஆனால் ஒரு ஆல்கேனை கிரியேட் பண்ணணும், கரெக்டாக? ஒரு கார்பனை கிரியேட் பண்ணணும். ஆனால் நீங்கள் குளோரினை OH எல்லாம் கொண்டு வர முடியாது, டபுள் பாண்டெல்லாம் கொண்டு வர முடியாது. ஏன்? பிகாஸ் அவங்க கேட்குறது ஆல்கெயின் தான். அப்போ சிங்கிள் பாண்ட் சிஸ்டமாக மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும்? மினிமம் நம்பர் ஆஃப் மாலிகுலர் மாஸ் தானே வைக்கணும். அப்போ குட்டி குட்டி ஆட்டம்ஸை கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டே யாரை கொண்டு வரலாம்? ஒரு ஹைட்ரஜன் இருக்கட்டும். குட்டி குட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஹைட்ரஜனை கொண்டு வர முடியாது. ஏன்? பிகாஸ் அப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகும்? அப்படி கொண்டு வந்தால் சிமிலர் குரூப்ஸ் ஆன் த சேம் கார்பன், தட் மேக்ஸ் இட் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். கைரால் கார்பன் போயிடும். ஓகே, இப்போ எல்லாரும் ஃபோர்த் ஆப்ஷன் தான் சொல்கிறாங்க, பார்க்கலாம். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அடுத்த சின்ன குரூப் யார்? நமக்கு ஒரு CH3 கொண்டு வரலாம், கரெக்டாக? ஒரு CH3 கொண்டு வரலாம். அப்போ அடுத்தது யாரை கொண்டு வர வேண்டியிருக்கும்? CH3 கொண்டு வந்து யூஸ் இல்லை, ஹைட்ரஜனை கொண்டு வந்து யூஸ் இல்லை. அப்போ ஒரு ஈதைல் குரூப்பை கொண்டு வர வேண்டியது இருக்கும், ஈதைல் குரூப். ஓகேவா? ஈதைல் குரூப். அப்போ அடுத்து யாரை கொண்டு வர வேண்டியிருக்கும்? ஒரு ப்ரொப்பைல் குரூப்பை கொண்டு வர வேண்டியிருக்கும், ப்ரொப்பைல் குரூப். அவ்வளோதான் ஐடியா. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? அப்ரோச் என்ன புரிஞ்சு? இந்த அப்ரோச் தான் தெரியணும், ஓகேங்களா? இந்த அப்ரோச் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம என்ன வேணால் கேட்கலாம் அவங்க கேட்குற கொஸ்டனுக்கு. இப்போ இதோட மாலிகுலர் மாஸ் மட்டும் நம்ம கவுண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. எத்தனை கார்பன்ஸ்? 1 2 3 4 5 6 7 7 கார்பன்ஸ் என்ன ஆயிடுச்சு? 7 into 12 is how much? 7 into 12. அதுக்கப்புறம் எனக்கு எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்குது? we have ஃபார்முலா என்ன வரும்? C7H. C7 சிஸ்டம்னா H14 + 2 16 தானே வரும். ஹைட்ரஜன்லேருந்து ஒரு 16 வரும், ப்ளஸ் 16. என்ன கிடைக்கிது ஆன்சர் வந்து? 14 + 6, ஸோ 4 + 6 அடுத்தது 0 10 82 + 84 + 16 100. What's your correct answer? Fourth option. Yes, நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. வெரி குட், ஓகேங்களா? வெரி குட். இட்ஸ் a good quality question, highly expected also. நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஓகே, காட் இட் நவ். ஓகே, குட். அபிநயா அவ்வளோதான், ஓகேங்களா? இவ்வளோதான், ஓகேங்களா? இப்போ கூட நம்ம நிறைய படிக்கலாம், புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து உட்காந்து அப்படியே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்னென்னு படிக்க போகிறது இல்லை, கரெக்டாக? நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கொஸ்டினோட அப்ரோச் மட்டும் படிக்கிறோம். இதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கலாம், நம்ம பிரெயின் வந்து ரொம்ப அப்செட்லாம் ஆகாது அதுக்கு. ஓகே, சம் அப்ரோச்சஸ் நமக்கு கிடைக்கிறது வந்து எக்ஸாமில் ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி நமக்கு வந்து அப்ளை பண்ண முடிஞ்ச விதத்தில் தான் இருக்கும். ஸோ இது ஒன்றும் நீங்கள் அப்செட் ஆக வேண்டாம், இப்போ கூட தெரிஞ்சிச்சுன்னா போதும் எப்படி அப்ளை பண்ணுன்றது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். சாரி, ஒரு கொஸ்டின் ஸ்கிப் ஆகிடுச்சு போல. ஓகே, ரியலி குட் கொஸ்டின். வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இது தெரியும், எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். எனக்கு ஆன்சர் கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போவேன். கமெண்ட்ஸில் ஆன்சர் வந்து தான் ஆகணும். வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். எத்தனை பேருக்கு தெரியும்னு பார்ப்போம். கரெக்ட் ஆன்சர் யாரெல்லாம் போடுறாங்கன்னு பார்ப்போம். வெயிட்டிங். புதுசாக ஜாயின் பண்ணவங்க ப்ளீஸ் லைக் த செஷன், ஓகேங்களா? செஷன் கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் போட்டு தான் இருக்காங்க எல்லாரும். வெரி குட். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆக்டிவ். செஷன் கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? புதுசாக ஜாயின் பண்ணவங்க. ஆன்சர்ஸ்க்காக வெயிட்டிங். Waiting for the answers, guys. இந்த क्वेश्चन ஆன்சர் சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லையா? இந்த क्वेश्चन ஆன்சர் சொல்ல தைரியம் இல்லையா? Varsha says third option. Others? Priya says third option. Others? அப்போ இங்கே வந்து நிறைய பேர் யார்? டாலரன்ஸ் ரீஏஜென்ட். அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட்னா டாலரன்ஸ் ரீஏஜென்ட். டாலரன்ஸ் ரீஏஜென்ட்டை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே ஆல்டிஹைட். ஆல்டிஹைட்னா டாலரன்ஸ் ரீஏஜென்ட் பாசிட்டிவாக இருக்கும், டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே இது டிக் பண்ண சான்ஸ் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஆனால் அது தப்பாயிடும். ஏன் தப்பாயிடும்? பிகாஸ்
அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட்னு சொல்கிறது. டாலரன்ஸ் ரீஜன் நீங்கள் ஆல்டிஹைடில் போட்டால் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்க போகிறது சில்வர் மிரர். கரெக்டாக வாட் யூ கெட் இஸ் சில்வர் மிரர் டெஸ்ட் தானே எனக்கு கூப்பிடுவாங்க. ஒயிட் பிரசிபிடேட் கிடையாது. அவங்க சொல்கிறது என்ன? அவங்களுக்கு ஒயிட் பிரசிபிடேட் தான் கிடைக்குதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? பொன்குமாரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? டாலரன்ஸ் ரீஜன் போட்டால் டாலரன்ஸ் டெஸ்ட் தருன்றது கரெக்ட் தான். ஓகே, ஆனால் அவங்க சொல்கிற கண்டிஷன் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. சில்வர் மிரர் சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க ஒயிட் பிரசிபிடேட் எப்போ கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஒயிட் பிரசிபிடேட் கிடைக்குன்னா அதுக்கு அடுத்து அது நார்மல் டாலரன்ஸ் டெஸ்ட் கிடையாது. சில்வர் மிரர் டெஸ்ட் கிடையாது. இது என்னது? இது வந்து இப்படி இருக்கும். டெர்மினல் ஆல்கைனை டெஸ்ட் பண்ணுற ஒரு இதுதான். ஓகேங்களா? அப்போ டாலரன்ஸ் டெஸ்ட் வந்து டெர்மினல் ஆல்கைன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் சே you have a non-terminal alkyne plus let's say you have a terminal alkyne. ஓகே, இவங்க ரெண்டு பேரை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு யாரை யூஸ் பண்ணலான்னு கேட்டால் நீங்கள் யாரை யூஸ் பண்ணலாம்? டாலரன்ஸ் ரியேஜெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஏன்னு தெரியுமா? பிகாஸ் நீங்கள் டாலரன்ஸ் ரியேஜெண்ட் ஆட் பண்ணும்போது டெர்மினல் ஆல்கைன் இருந்துச்சுன்னா அதோட ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி அங்கே ஒரு சில்வர் அயான் வரும், சில்வர் சால்ட் ஃபார்ம் ஆகும். இந்த சில்வர் சால்ட் ஃபார்ம் ஆகும்போது இப்போ தான் என்ன, இது வந்து ஒயிட் பிரசிபிடேட் ஆகும், ஒயிட் பிபிடி. அப்புறம் தெரியாதவங்க இருப்பாங்க கண்டிப்பாக. அப்போ அவங்களுக்காக தான் இதை இப்போ வச்சுருக்கேன். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு மட்டும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் போய் மறந்துடாதீங்க. நமக்கு இப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருந்துச்சுன்னு ஞாபகப்படுத்துறதுக்கும் கூட தான் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் இது கிளியராக கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஃபயர் தம்ஸ் அப். வெயிட்டிங். புதுசாக இப்போ கற்றுக்கிட்டவங்களுக்கும் ஆல்ரெடி ஆன்சர் சொன்னவங்களுக்கும் ஞாபகம் வந்தவங்களுக்கும் எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுங்க கமெண்ட்ஸில். வெயிட்டிங் ஃபார் தம் ரெஸ்பான்ஸ். கமெண்ட்ஸில் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. வெயிட்டிங் ஃபார் த ரெஸ்பான்சஸ். கிளியர் ஆகிடுச்சா? மறக்க மாட்டீங்கல்ல எக்ஸாமுக்கு? நீட் எக்ஸாமில் போய் மறக்க மாட்டீங்கல்ல இந்த ஐடியாஸை வந்து? மறக்க மாட்டீங்கல்ல? கிளியர் தானே? நிலா கிளியர் சார். சோலை தமிழ் கிளியர் சார். ஜெயபாகியம் ஓகே. ஃபயர், எக்ஸ்ப்ளோஷன்ஸ், மின்னல், பிளஸி, மௌலிகா தேங்க்யூ. யாஸ்மின் நுஹா ஹாய். தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ். மறக்கக்கூடாது இது வந்து. ஓகேங்களா? நீட் எக்ஸாமில் மிஸ் ஆகக்கூடாது. நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நடத்துகிற ஒவ்வொரு செஷன்லேருந்தும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது ஒன்றும் மிராக்கிளும் கிடையாது, மேஜிக்கும் கிடையாது. கண்டிப்பாக வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் இவ்வளோ இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஒரு 4 to 5 to 6 கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக இந்த செஷன்லேருந்தே வர சான்ஸ் இருக்குது. இது பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்குது அட்லீஸ்ட் வந்து. ஸோ கண்டிப்பாக அது வரும். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் கமிங் அப் வித் த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். இல்லைன்னா கூட ஓகே இது இப்படி இருந்துச்சு, கரெக்ட் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கேரண்டி பண்ணிக்கோங்க. தட் இட் செல்ஃப் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகேவா? ரைட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் கமெண்டிங். ஓகே குட். நெக்ஸ்ட் ஒன். இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஆல்ரெடி காப்பி ஆயிடுச்சு. ஜஸ்ட் இக்னோர் தட் கொஸ்டின். இட்ஸ் ஆல்ரெடி டன். ஓகே, இங்கே ரைட். ஐயூபிஎஸ்சிக்கு வந்திருக்கு. இப்போ வந்து ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர். குட். ஐயூபிஎஸ்சியோட கொஞ்சம் கீயான ஐடியாஸ் எல்லாம் மறந்துருக்காங்களான்னு செக் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றும் வச்சுருக்குது. மறந்தது இல்லைல்ல, ஞாபகம் இருக்குல்ல, எப்படி செக் பண்ணுன்றது அப்படி செக் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றும் வச்சுருக்குது. ஓகே, பியூட்டனால்னா என்ன, பெண்டனால்னா என்ன, அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இல்லை. ஒவ்வொன்றுலையும் இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல, அப்படி செக் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டினும் வச்சுருக்குது. ஓகேங்களா? கரெக்டான ஐடியாவில் போனால் தான் கரெக்ட் ஆன்சர் வரும். ஸ்டார்டிங்கே தப்பாயிடுச்சுன்னா தப்பாகும். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் அப்ளைங் ஆல் த பாயிண்ட்ஸ் இன் த கரெக்ட் ப்ரையாரிட்டி ஆர்டர் while choosing the answers. ஓகே, ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர் நீட் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஈஸின்னு சொன்னாலும் அவங்க மேலே போக முடிஞ்ச ஒரு லெவல் இருக்குது. கரெக்டாக அங்கே பிரேக் பண்ணி தான் ஒவ்வொன்று கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஜெஇ மெயின்ஸ் அட்வான்ஸுக்கு போகிற ஒரு கொஸ்டின் எடுக்கல. கரெக்டாக நீட்டில் மேக்ஸிமம் எந்த லெவல் வரைக்கும் வர சான்ஸ் இருக்குதோ அது வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இது உங்களால் சால்வ் பண்ண முடியும்னா அதுக்கு அர்த்தம் நாமென்க்ளேச்சர் பக்கா சேஃப் தான். நீங்கள் அதுக்கு மேலே நாமென்க்ளேச்சருக்கு டைம் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் தான் அர்த்தம். ஸோ see if you are able to come up with answers for all the nomenclature question. ஒரு 6 to 7 questions இருக்குது இந்த ஸ்லைடில் இன்னைக்கு. ஓகேங்களா? எல்லாத்துலேயும் உங்களால் கரெக்ட் ஆன்சர் எடுக்க முடியுதுன்னு மட்டும் பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் வருது நிறைய பேர் வந்து ஸ்ரீ மௌலிகா ப்ரீ அண்ட் ஆல் இஸ் சேயிங் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. பேரண்ட் செயின் எடுக்கணும். பேரண்ட் செயின் எடுக்கணும் கண்டிப்பாக பிஎஃப்ஜி இருக்கணும். பிஎஃப்ஜி யார்? பிஎஃப்ஜி இருந்தால் அவனே எடுக்கணும். யார்? இவன் பிஎஃப்ஜி. அப்போ இவன் இருக்கிற பேரண்ட் செயின். அடுத்து நம்ம எங்கே போகணும்? இது வரைக்கும் வந்துட்டோம். சரி, இனிமேல் எங்கே போகணும்? மல்டிபிள் பாண்ட்ஸ் தான் அடுத்த ப்ரையாரிட்டி. கரெக்டாக மல்டிபிள் பாண்டு பேரண்ட் செயினில் எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் பேரண்ட் செயின். இது பேரண்ட் செயின்னா இவன் தான் நம்மளோட சப்ஸ்டிவெண்ட். கரெக்டாக அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா பாருங்கள் வாட் ஹேப்பன்ஸ் ஹியர். செக் பண்ணுங்கள்.
இனிமே தான் நம்பரிங். பேரண்ட் செயின் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்பரிங் பண்ணும்போது யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்பரிங் வரணும்? பிஎஃப்ஜிக்கு. அப்போ கார்பாக்சிலிக் ஆசிடோட கார்பன் 1, இது 2, இது 3, இது 4. அப்போ பியூட் சிஸ்டம் வந்துச்சா? பியூட். ஓகே, டபுள் பாண்ட் இருக்குது. எத்தனாவது பொசிஷன்? ரெண்டாவது பொசிஷன்ல பியூட் 2 ஈன். கரெக்டா? அப்புறம் என்ன? நம்மளோட கிங்கா இருக்கிறவனோட பேரு கடைசியில். கரெக்டா? பிஎஃப்ஜியோட பேரு யாரு? ஓயிக் ஆசிட். ஓயிக் ஆசிட்னா 1 ஓயிக் ஆசிட்னு வைக்கலாம் வேணும்னா. ஓகே, ஓயிக் ஆசிட். ஓகே, இனிமே தான் நம்மளோட சப்ஸ்டிட்யூட் யாரு? ஈதைல். எத்தனாவது பொசிஷன்ல? செகண்ட் கார்பன்ல. ஸோ 2 ஈதைல் பியூட் 2 ஈன் 1 ஓயிக் ஆசிட். எங்க இருக்கு ஆப்ஷன்? 2 ஈதைல் பியூட் 2 ஈன் ஓயிக் ஆசிட் இல்லை 2 பியூட்டனோயிக் ஆசிட், ரெண்டும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன். எல்லாரும் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா? சூப்பர் சூப்பர். சில்லி மிஸ்டேக் எதுவும் இல்லை, கரெக்டாக போட்டிருக்காங்க எல்லாரும். சூப்பர், வெல் டன். ஓகேங்களா? ரியலி வெல் டன். ஓகே, அது சேஃப் அப், ஒரு பிரச்சனை இல்லை. அந்த ரூல் ஞாபகம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ரைட். இன்னொரு ஐயூபிஎஸ்சி கொஸ்டின் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. மாலிகுல் கொஞ்சம் புதுசாக இருக்கும் பார்க்கறதுக்கு. மாலிகுல் புதுசாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நமக்கு ரூல்ஸ் புதுசு இல்லை, ரூல்ஸ் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஆப்ஷன்ஸ் கூட எலிமினேட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகேவா? ரைட். வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். செஷனை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாரும். லைக் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக். ஓகே, Xylemல இருக்கிற எல்லாருமே செஷனை ஷேர் பண்ணியிருக்காங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ரீச் கிடைக்கட்டும். வெயிட்டிங் ஃபார் ஆல் தி ஆன்சர்ஸ். கரெக்டாக எடுத்துக்கோங்க ஆன்சரை, கரெக்டாக எடுத்துக்கோங்க. மாலிகுல் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கரெக்டாக இப்படிலாம் வந்துருச்சுன்னா மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ரூல்ஸ் டசன்ட் சேஞ்ச். நம்ம ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும், முடிஞ்சு. ஆன்சர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பிரியா சே செகண்ட் ஆப்ஷன். ஸோ இதோட அப்ரோச் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? மெயின் பிஎஃப்ஜி யாருன்னு பார்க்கணும். மெயின் பிஎஃப்ஜின்னு பார்த்து நம்ம சைனைடு இருக்குல்ல, சைனைடு இருந்துச்சு. நமக்கு என்னாச்சு? கார்பன் நம்பர் 1, கார்பன் நம்பர் 2. ஓகேங்களா? அப்போ கார்பன் நம்பர் 1ல சைனில் அப்படியே சி டபுள் பாண்ட் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, நார்மல் ரூல்ஸில் போங்க. கார்பன் நம்பர் 1, கார்பன் நம்பர் 2. அப்போ 2 கார்பன் இருக்கிற நைட்ரைல். அதுக்கு அர்த்தம் என்ன? ஈதேன் நைட்ரைல் தான் இங்கே இருக்குது. கரெக்டாக? ஈதேன் நைட்ரைல். இதுதான் மெயின் பேராக வரப்போகுது. திஸ் இஸ் யோர் வேர்ட் ரூட்டோட போர்ஷன். ஏஎன்இன்றது சிங்கிள் பாண்ட் சிஸ்டம் தானே. கார்பன் இதுக்குள்ள டபுள் பாண்ட் லைன் இல்லை. அப்போ ஈதேன் நைட்ரைல். அது முடிஞ்சு. இனிமே நீங்க பாருங்க, இங்க ஒரு சி டபுள் பாண்ட் பொசிஷன் இருக்குது போல. எங்க? ரெண்டாவது பொசிஷன்ல சி டபுள் பாண்ட் இருக்குதா? சி டபுள் பாண்ட் இருக்குது. நம்ம அதை என்ன வைக்கணும்? சி டபுள் பாண்ட் பார்த்து கடைசியில் போய் கீட்டோன் எல்லாம் கூப்பிட முடியாது, ஆல்டிஹைட் எல்லாம் கூப்பிட முடியாது, ஆல்னெல்லாம் கூப்பிட முடியாது. ஏன்? பிகாஸ் கிங்கா ஒருக்கம் வந்துட்டான். யாரு? நைட்ரைல் வந்துருச்சு. அப்ப அங்க யார் இருந்தாலும் அவனோட பேர் எங்க வரணும்? ப்ரிஃபிக்ஸ்ல வரணும். கரெக்டா? ப்ரிஃபிக்ஸ்ல வரும்போது யாரை வைக்கணும்? பாரு, இது நீங்க வேணா ஆல்டிஹைட் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு சி டபுள் பாண்டோனே எடுத்துக்கோங்க. சி டபுள் பாண்டோ அது ஆல்டிஹைடா இருந்தாலும் கீட்டோனா இருந்தாலும் நம்ம ப்ரிஃபிக்ஸ்ல காமனா வைக்க முடிஞ்ச ஒரு பேர் தான் எது? ஆக்சோ. கரெக்டா? ஆக்சோன்னு வைக்கலாம். எத்தனாவது கார்பன்ல? இதுதான் கார்பன் நம்பர் 1னா இதுதான் யாரு? கார்பன் நம்பர் 2. So this should be called as what? 2-oxo ethane nitrile. Second option. Correct answer. எல்லாரும் கரெக்ட் ஆன்சர். சூப்பர். நாமென்க்ளேச்சர்ல எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ராங் போல. சூப்பர். யாஸ்மின் நோ. யா கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன். சூப்பர். நாமென்க்ளேச்சர் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போல இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ தான் கேட்பாங்க மேக்ஸ் பண்ண நீட்ல. ஓகேங்களா? பயந்துராதீங்க. இனிமே கொஞ்சம் சைக்ளிக் சிஸ்டத்துலையும் வரலாம், அங்கேயும் அப்படியே ஆப்ஷன் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, வில் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், மறுபடியும் எங்கே வந்துச்சு? அடமிக் ஸ்ட்ரக்சர். எஸ், இன்னைக்கு 11th சாப்டர்ஸ் தான். ஓகேங்களா? 12th சாப்டர்ஸ் 2 நாள் கழிச்சு தான் இருக்கும். இன்னைக்கும் நாளைக்கும் 11th சாப்டர்ஸ் தான் போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ 11th வந்து பக்காவாக செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 12th போவோம். ரைட், ஸோ வரப்போகிற 4 டேஸும் இங்கே இருக்கீங்கன்றது கேரண்டி பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி உங்கள் ஃபேக்கல்ட்டிஸை ரிவைஸ் பண்ணி கொடுக்கும்போது அது மைண்டில் நிற்கிறதுக்கும் நம்ம அந்த கிளாஸ் அட்டன் பண்ணது ஞாபகம் வரதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ மேக் ஷூர் யூர் அட்டெண்டிங் ஆல் த செஷன்ஸ். ஓகே, வெறுத்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். Question solving and related areas revising, that's the best way to do it at this stage. Waiting for the answers. ஆன்சர்ஸ் ரெடியா? கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. கரெக்டாக அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி கேட்க மாட்டாங்களே, ரேஷியோலாம் கேட்டிருக்காங்க. இருந்தாலும்
இப்படி கேட்ட ஞாபகம் இல்லையே, பார்த்துருக்குது இல்லையே, கரெக்டாக கேட்கக்கூடாதுன்னு இருக்கா? படிக்கிற கான்செப்ட் தானே, படிக்கிற கான்செப்ட் தானே. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லை இந்த கொஸ்டின் வந்து. ஆனால் அந்த கொஸ்டினை போய் டஃப் கொஸ்டின் கூப்பிட முடியுமா? டஃப் கொஸ்டின் கூப்பிட முடியாது. பேசிக் லெவலில் நம்ம படிக்கிற ஐடியா தான் கேட்டிருக்காங்க, கரெக்டா? அப்போ இவ்வளோ தான் இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் சொல்கிறாங்க எல்லாருமே. மௌலிகா, பிளஸ்ஸி, ஜெயபாகியம், வர்ஷா, பிரியா, எவ்ரி ஒன் ஃபோர்த் ஆப்ஷன். Okay, so question, angular momentum in the second Bohr orbit of hydrogen atom is x. Okay, angular momentum is equal to mvr is equal to Bohr's model la nh by 2 pi nu solluvaanga. Okay, adu second orbit nu sonnanga n endradhu 2 ஆயிடுச்சு. அப்போ 2h by 2 pi, 2h by 2 pi is equal to h by pi. இதுதான் அப்போ செகண்ட் ஆர்பிட்டோட கதை, நமக்கு தெரியும் h by pi. இப்போ அவங்க கேட்குறாங்க, then angular momentum of electron in the first excited state of lithium 2+ னு கேட்குறாங்க. lithium 2+ னு நீங்கள் இதை மாற்றினா, lithium 2+ நீங்கள் சிஸ்டத்தை மாற்றினாலும் MVR is equal to NH by 2 pi னு சொல்கிற ஐடியா வந்து மாறப்போகுதா? இல்லை, எனி ஹைட்ரஜன் லைக் ஸ்பீஷிஸ்க்கு நம்ம அதுதானே யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் lithium 2+ஓட கதை சொல்லும் போதும் MVR is equal to as long as it is the first excited state. first excited state னு சொல்கிறது யாரு தான்? first excited state is nothing but n equal to 2 itself. கரெக்டா? n equal to 2 itself. அப்போ மறுபடியும் என்ன தான் வரப்போகுது? NH by 2 pi போட்டால் 2h by 2 pi which is equal to h by pi, which means Li2+க்கும் என்ன தான் கிடைக்க போகுது? h by pi. h by pi தான் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்காங்க? x, which means our correct answer is fourth option. clear-ஆ? ஓகே தானே? பக்காவாக கிளியராக இருக்குதுல்ல? கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க thumbs up. waiting for all the thumbs up if it is clear. cosmic vibes, நிஷிதா எல்லாருமே fourth option correct. very good. கிளியர்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்து போகலாமா? clear. ஓகே, ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஜிஓசிலேருந்து ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். ஸ்டெபிலிட்டி கம் அப் வித் தி ஆன்சர்ஸ். இதுலேயும் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துட்டு இருக்காங்க. யஷிகா கரெக்ட் ஆன்சர். பட் நிறைய பேர் மறக்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அது மறக்கக்கூடாது, ஞாபகம் இருக்கணும்னு எகெயின் கொஞ்சம் உங்களை ஞாபகப்படுத்துறது மட்டும்தான் கொஸ்டின் வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களே கரெக்ட் ஆன்சர் போடுங்க. இல் பி ரியலி குட் இஃப் யூ கேன் கம் அப் வித் தி கரெக்ட் ஆன்சர். ரைட், தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ரிப்ளைஸ். குட். முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ஆன்சர் எடுத்துக்கோங்க. வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். நீங்களே ஹேண்டில் பண்ண முடிஞ்ச அளவுக்கு தான் இருக்குது. தேவைப்பட்டுச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த ரிப்ளை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் த ரிப்ளைஸ். இது சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் எதுன்னு தான் கேட்குறாங்க. நம்மளோட ஜிஓசி கொஸ்டின் தானே. ஜிஓசியெல்லாம் நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுங்கள். கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. ரெசனன்ஸ் பாசிபிள்னா ஹைலி ஸ்டேபிள். ஆமாம், கண்டிப்பாக ரெசனன்ஸ் பாசிபிள்னா ஹைலி ஸ்டேபிள் தானே. ஆனால் எந்த மாதிரி ரெசனன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஆரோமேட்டிக்காக யாராவது இருக்காங்களா? சரி, ஆரோமேட்டிக் இல்லைன்னா அடுத்து ரெசனன்ஸ் பார்க்கலாமா? ரெசனன்ஸ்னால் ஓகே, எங்கேயெல்லாம் ரெசனன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு குவாலிட்டியான ரெசனன்ஸ் இருக்குது, அது எல்லாமே பார்க்கணும். ரெசனன்ஸ் சும்மா ரெசனன்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. வாட் கைண்ட் ஆஃப் ரெசனன்ஸ், எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கிற ரெசனன்ஸ். இப்போ 2-3 கேஸில் ரெசனன்ஸ் இருக்குன்னா அதையும் நம்ம கம்பேர் பண்ணலாம்ல. 3 கேஸில் ரெசனன்ஸ் இருக்கா, 3 ஸ்டேபிள்னு சொல்ல முடியுமா? இல்லை, அதுலேயே மோர் ஸ்டேபிள் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. நிறைய பேருக்கு பிரச்சனை வருது போல். கொஞ்சம் செக் பண்ண, நல்லா செக் பண்ணிக்கோ. இதெல்லாம் கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா? மிஸ் ஆகக்கூடாது. உங்கள் சைட்லேருந்து மேக்ஸிமம் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுங்க. வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். யஷிகா, ஜெயபாகியம் மட்டும்தான் ஆன்சர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அதர்ஸ் waiting for the other answers. சீக்கிரம் சொல்லுங்க. இது முடிச்சா நம்ம உங்களுக்கு ஃபிசிக்ஸ் செஷன் வரணும்ல. கெமிஸ்ட்ரி நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சு ஃபிசிக்ஸ் போகணும்ல. ஃபிசிக்ஸ் வேண்டாமா? கண்டிப்பாக சால்வ் பண்ணணும்ல. காஸ்மிக் வைப்ஸுக்கு 4th ஆப்ஷன் டவுட்டாக இருக்குது.
யஷிகாவும் ஃபோர்த் ஆப்ஷன் தான் சொன்னாங்க. ஜெயபாகியம் சார் தேர்ட் ஆப்ஷன். அதர்ஸ் ஆனால் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், இது வரைக்கும் யாரும் கரெக்ட் ஆன்சர் சொன்னதில்லை. ஓகே, இது வரைக்கும் யாரும். பிரியா சைஸ் தேர்ட் ஆப்ஷன். அப்போ சொல்கிறேன், இது வரைக்கும் யாரும் கரெக்ட் ஆன்சர் சொன்னதில்லை. செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எல்லாம் மிஸ்டேக். மோஸ்ட் ஸ்டேபிள் தான் கேட்குறாங்க, மோஸ்ட் ஸ்டேபிள். இது வரைக்கும் எல்லாமே மிஸ்டேக். மேடி ஃபோர்த் ஆப்ஷன் மிஸ்டேக் தான். செக் பண்ணும் மேடி, பிரச்சனை இருக்குது. மௌலிகா தேர்ட் ஆப்ஷன் தப்பு. எல்லாரும் தப்பா. Blessy says second option. Okay. Sanjay says second option. Sri says second option. Correct. Second option is the correct answer. Miss ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு மிஸ் ஆயிடுச்சு. வர்ஷா says second option. மேடி குல். மௌலிகா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கிடையாது. இங்கே பாருங்க, ஓகேங்களா? இனிமே மிஸ் ஆகக்கூடாது, ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் யாஸ்மின் சேஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கிடையாதுமா. செகண்ட் ஆப்ஷன் தான் வரணும். ஓகே, சரியாக கவனிச்சுக்கோங்க. எல்லாருமே மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்குது, அதுதான் பிரச்சனை. இங்கே சரியாக கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் ஃபோர்த்து சொன்னாங்க, அது ஏன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க பார்க்கும்போது பை பாண்ட் இங்கே ஷிஃப்ட் பண்ணால் ரெசனன்ஸ் இருக்குது, இது இங்கே ஷிஃப்ட் பண்ணால் ரெசனன்ஸ் இருக்குது. என்ன பிரச்சனை? ஸ்டெபிலிட்டி இருக்குது. இல்லை, கரெக்டு தான், ரெசனன்ஸ் இருக்குது. ஆனால் வேறு எங்கேயெல்லாம் ரெசனன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேயும் பை பாண்ட் ஷிஃப்ட் பண்ணால் உங்களுக்கு ரெசனன்ஸ் இருக்குது, இங்கேயும் பை பாண்ட் ஷிஃப்ட் பண்ணால் ரெசனன்ஸ் இருக்குது, இங்கே பை பாண்ட் ஷிஃப்ட் பண்ணால் ரெசனன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்த ரெசனன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது தானே? ஓகேவா? சங்கர்லிங்கேஷன் சே செகண்ட் ஆப்ஷன். எஸ், கரெக்ட் ஆன்சர். அப்போ கொஞ்சம் பேருக்கு டவுட் வரும், சார் இங்கெல்லாம் ஒரு ரெசனன்ஸ் தானே இருக்குது, அங்கே 2 ரெசனன்ஸ் இருக்குது. கிடையாது, அங்கே பைபான்ஸோட 2 ரெசனன்ஸ் இருக்குது. இங்கே நான் டோட்டல் ரெசனன்ஸ் காட்டலை. இங்கே பாரு, இங்கே ஆக்சிஜன் மேலே யார் இருக்குது? லோன் பேர் இருக்குது. இவனோட லோன் பேரை நீங்கள் இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம், அப்போ பைபாண்ட் இங்கே ஷிஃப்ட் பண்ணும், அப்போ ரெசனன்ஸ் அதிகமாகிடுச்சா? இங்கே நைட்ரஜன் லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம், இது இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம், ரெசனன்ஸ் அதிகமாகிடுச்சா? கரெக்டா? அப்போ இங்கே 2, இங்கே 2, அங்கே 2. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ரெசனன்ஸ் பாசிபிள் கிடையாது. பாரு, இது sp3 கார்பன் தானே. இங்கே அப்போ ஒரு ரெசனன்ஸாக இருக்குது, விச் மீன்ஸ் அது நம்ம ஆன்சராக வராது. தட்ஸ் நாட் த மோஸ்ட் ஸ்டேபிள் கேஸ். ஓகே, that's not the most stable case. 1 to 4ல கம்பேரிசன் பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து நீங்கள் ரெசனன்ஸ் பண்ணும்போது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ட்ராப் பண்ணுறேன். பாரு, பை பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இது இங்கே ஷிஃப்ட் ஆகும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே நீங்கள் போட்டால் ஒரு சில பேருக்கு இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்தாலே ரொம்ப எரிச்சல் தான் போல. முடியாது, அவங்களால பார்க்க முடியாது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து. அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பாசிட்டிவ் சார்ஜ், புரிஞ்சுக்கோங்க. கிளியரா? இது ரெண்டுலையும் நீங்கள் பாருங்கள், ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்தது இப்போ கெட்டதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து. அது ஆக்சுவலி கெட்டது இல்லை, நல்லது. ஏன் தெரியுமா? இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே இந்த கார்பனுக்கு ஆக்டெட் இருக்குது, இதுக்கு ஆக்டெட், இதுக்கு ஆக்டெட், ஆக்சிஜனுக்கு ஆக்டெட் இருக்கான்னு பாருங்கள். இங்கே ஒரு லோன் பேர் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. ஆக்சிஜனுக்கு என்ன வந்துச்சு? 8 எலக்ட்ரான். நைட்ரஜனுக்கு கவுண்ட் பண்ணுங்க. நைட்ரஜனுக்கு 1 2 3 4 5 6 7 8 என்ன வந்துச்சு? 8 எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? இந்த மாதிரி 8 எலக்ட்ரான் சிஸ்டமா யாரால கன்வெர்ட் பண்ண முடியாது. ஃபோர்த் ஆப்ஷன் நீங்கள் பை பாண்ட் எவ்வளோ மாற்றினாலும் சரி, பாசிட்டிவ் இங்கே வந்துடும். அங்கே எல்லாம் 6 எலக்ட்ரான் தான் இருக்கும், 8 எலக்ட்ரான் இருக்காது. விச் மீன்ஸ் ஆக்டெட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் த ஃபோர்த் ஸ்ட்ரக்சர். இது போயிடுச்சு. அண்டர்ஸ்டாண்டிங்? 1 and 2ல நீங்கள் எதை அச்சீவ் பண்ணலாம்? ஆக்டெட் அச்சீவ் பண்ணலாம். அதுலேயே இப்போ யாரை பெட்டர்னு நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் நீங்கள் உங்களோட ஃபேவரட் பாயிண்ட் அப்ளை பண்ணும். எது? பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் ஹைலி எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம் இஸ் லெஸ் ஸ்டேபிள்ன்றது. அப்படின்னு பார்க்கும்போது கரெக்ட். ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் கொஞ்சம் பிரச்சனை தான். அதை விட பெட்டர் யாரு மேலே? நைட்ரஜன் மேலே. அதனால நைட்ரஜன் இஸ் மோர் ஸ்டேபிள். பட் வை திஸ் இஸ் த மோர் ஸ்டேபிள்னு கேட்டால் மெயின் பாயிண்ட் இஸ் யார் வின்ஸ்? நேற்று நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஆக்டெட் வின்ஸ். ஞாபகம் இருக்கா? ஆக்டெட் ஆல்வேஸ் வின்ஸ். ஆக்டெட் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நமக்கு எது மோர் ஸ்டேபிள் வருது? செகண்ட் ஆப்ஷன். கொஞ்சம் தம்ஸ் அப் அண்ட் ஃபயர் கமெண்ட்ஸில் கிளியரானவங்களுக்கு, மிஸ்கான்செப்ஷன் கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கு ப்ளீஸ் தம்ஸ் அப் அண்ட் ஃபயர் ப்ளீஸ். இன்னும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச ஸ்டேட்டஸாக வைங்க. ஓகேங்களா? முடிஞ்ச ஸ்டேட்டஸாக வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. வெயிட்டிங் ஃபார் த கமெண்ட்ஸ், வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்சஸ். கிளியராக எல்லாம் இருக்கும். சஞ்சய், நைட்ரஜன் லோன் பேரை ஈஸியாக கொடுக்கணும்னு வச்சு சொல்லலாமா சார்? சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மெயின் பாயிண்ட் ஆக்டெட் வருதுன்றது தான். ஆக்டெட் வருது, இங்கேயும் ஆக்டெட் வருது. அதில் யாரை ஈஸியாக எலக்ட்ரானை கொடுக்கலாம்னு பார்த்தா லெஸ் எலக்ட்ரான் நெகட்டிவான ஆட்டம் தான் ஈஸியாக கொடுக்க முடியுன்றனால நைட்ரஜன். சேம் ஐடியா தான். ஓகேங்களா? ஆக்டெட் நெவர் ஃபெயில்ஸ். வர்ஷா, கரெக்ட், வெரி குட். ஓகே சார். ஜெயபாகியம், யஸ்மின், N can give better to oxygen to stabilize. சொல்லலாம், ஒரு பிரச்சனை இல்லை. கரெக்ட் தான் பிளஸ், அது கரெக்ட் தான். காஸ்மிக் வைட், டன் சார். ஓகே, சூப்பர் தானே? ஓகே தானே? பிரச்சனை இல்லைல்ல. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ண கொஸ்டின், ஆனால் இப்போ அது கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? பண்ண மாட்டீங்களா இந்த மிஸ்டேக் வந்து? இதோட அப்ரோச் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாட் இஸ் த ப்ரையாரிட்டி? ஐ ஹவ் ஆல்சோ யூஸ் த சேம் ஐடி. குட். ஒரு பிரச்சனை இல்லை. சங்கர் லிங்கேஷன், குட். Okay, super. Thanks for all the responses. Okay. Next question. Again, stability, basic strength கேக்குறாங்க. GOC. மறுபடியும் GOC.
Solai Tamil, clear, good. Answers. Sri, clear sir, good. Thanks for the responses. அடுத்த क्वेश्चन சால்வ் பண்ணிக்கோங்க. பேசிக் ஸ்ட்ரெngth கேக்குறாங்க. பேசிக் ஸ்ட்ரெngth. பேசிக் ஸ்ட்ரெngth. நீங்க ரெண்டு விதத்துல சொல்லலாம். ஒன்னு பேசிசிட்டியோட பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். என்ன லோக்கலைஸ்டா டீலோக்கலைஸ்டா அதுக்கு அப்புறம் அப்படி செக் பண்ணலாம். இல்லனா இது எல்லாமே சார்ஜ் ஸ்பீஷிஸ்னால இவங்களோட ஸ்டெபிலிட்டி எடுத்துட்டு ஸ்டெபிலிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட் ஆர்டர்ல இருக்கும் அவங்களோட ரியாக்டிவிட்டின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ரெண்டு ஐடியாஸ்லயும் போகலாம். ஓகேவா? ஸோ ஸ்டெபிலிட்டி ஐடியால தான் போறோம்னா புரிஞ்சுக்கும். எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜா இருக்கிறனால தான் அந்த ஐடியா நான் எடுக்கிறேன். இதுக்குள்ளேயே கொஞ்சம் நியூட்ரலாக இருந்துச்சுன்னா அப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே சார்ஜா இருக்கனால we may use this idea என்ன ஸ்டெபிலிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும் யாரு? பேசிசிட்டி. அப்போ ஸ்டெபிலிட்டி கம்மியானவங்க தான் எது அதிகம்? பேசிசிட்டி அதிகம்ன்ற லாஜிக் யூஸ் பண்ணி எடுக்கலாம். since they are all charged species. ஓகேவா? இல்லைனா நீங்கள் பேசிசிட்டியோட பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். லோக்கலைஸ்டா டீலோக்கலைஸ்டா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படி செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐம் கோயிங் வித் திஸ் ஐடியா நான். ஓகே, அப்போ ஸ்டெபிலிட்டி கம்பேர் பண்ணால் போதும்ல. யார் மோர் ஸ்டேபிள்? ரெசனன்ஸ் எங்கேயுமே இல்லை. Maddie says first option, Sanjay says third option. Okay, waiting for the other responses. Varsha third option. Stability பார்த்தா most stable, more electronegative atom யாரு? Resonance இல்லை. ஓகேங்களா? ஹைப்பர் கான்ஜுகேஷனும் இல்லை. நெகட்டிவ் சார்ஜ். அப்போ டேரெக்டாக இண்டக்டிவ்க்கு போங்க, இல்லை எலக்ட்ரோநெகட்டிவ் போங்க. F- is the most stable. F- more stable than. அடுத்த எலக்ட்ரோநெகட்டிவ் யாரு? ஆக்சிஜன், sp3, sp கார்பன், நைட்ரஜன்லாம் வந்துன்னா ஆக்சிஜன் தான். அப்போ OH- greater than sp கார்பன் NH2. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பேரிசன். sp கார்பன் NH2ல யாரு தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? நைட்ரஜன் கிடையாது. sp கார்பன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ இந்த CH ட்ரிபிள் பாண்ட் C- தான் அடுத்த ஸ்டேபிள். அதுக்கப்புறம் தான் யாரு? NH2. அதுக்கப்புறம் தான் யாரு? டபுள் பாண்ட் C-. அதுக்கப்புறம் தான் யாரு? சிங்கிள் பாண்ட் C-. இதுதான் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டினா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கும் யாரு? இவங்களோட பேசிசிட்டி. அப்படியே ஆப்போசிட்னா வாட் இஸ் ஆர் கரெக்ட் ஆன்சர்? CH3 CH2- தான் மோஸ்ட் பேசிக். அப்போ இது இல்லைன்னா இது ரெண்டு போயிடுச்சு. இப்போ அடுத்து யார் வரணும்? அதுக்கடுத்து டபுள் பாண்ட் சிஸ்டம் வரணுமா இல்லை நைட்ரஜன் வரணுமா? மோஸ்ட் ஸ்டேபிள் யாரு? இல்லை லெஸ் ஸ்டேபிள் யார் வருது? டபுள் பாண்ட் C சிஸ்டம். அதுக்கப்புறம் இங்கே வரணும். தேர்ட் ஆப்ஷன் இஸ் ஆர் கரெக்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் நைட்ரஜன், sp கார்பன், OH- F1. கரெக்ட். அப்படியே ஃபிளிப். ஓகேங்களா? ஆர்டருக்கு அப்படியே ஃபிளிப். எல்லாரும் தேர்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ரைட், வெரி குட். தனிஷா ரைட், குட். பிளஸ்ஸி, காஸ்மிக் வைப்ஸ், யஷிகா கரெக்டாக கிடைச்சிருக்காங்க. சூப்பர். குட். ஒரு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், குட் கொஸ்டின், இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். மிஸ்கான்செப்ஷன் இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு கொஸ்டின். மெக்கானிசமும் படிச்சிருக்காங்கன்னு செக் பண்ணலாம். ரெண்டு பர்பஸ். அப்போ மெக்கானிசமும் தெரிஞ்சிருக்கணும் எப்படி நடக்குதுன்றதை பற்றி. அப்புறம் என்ன, ஒரு மிஸ்கான்செப்ஷனுக்கும் ஸ்கோப் இருக்குது. கொஞ்சம் செக் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். இது கரெக்ட் ஆன்சர் போட்டுருந்தாங்கன்னா சூப்பர், வேறு லெவல். கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ்க்காக வெயிட்டிங் கமெண்ட்ஸில். Dr. Darshu says second option. Solai Tamil third சொன்னது போன क्वेश्चनக்கு நினைக்கிறேன். கரெக்ட்டா? இந்த क्वेश्चनோட ஆன்சர் சொல்லுங்க. Sanjay says first option. Okay, Sanjay says first option. Jayvagyam says first option. Varsha says first option. Priya says first option. Maddie says second option. Yasmin says second option. Solai Tamil first option. Yashika first option. Right. இங்க பாருங்களே, ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது HCl with peroxide போட்டா உங்களுக்கு ஆன்டி மார்கானிகோஸ் எல்லாம் நடக்காது. அது எப்பதான் நடக்கும்? HBr peroxide மட்டும் தான், அந்த காம்பினேஷன்ல மட்டும் தான் இது ஆன்டி மார்கானிகோஸ் மெக்கானிசத்துக்கு போகும். அப்படி HBr தான் கொடுத்திருக்காங்கன்னா, HBr and peroxide தான் கொடுத்திருக்காங்கன்னா மெக்கானிசம் எங்க போகும்? ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷனுக்கு போயிடும். அப்படி ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷனுக்கு போயிடுச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரேடிக்கல் பாசிபிலிட்டி எல்லாம் வர சான்ஸே இருக்கு. அப்போ அது இங்கே இல்லை. பிகாஸ் புரோமின் இல்லை, குளோரின் கொடுத்தா அது நடக்காது. அப்போ அது போயிடுச்சா? அடுத்து எல்லாமே கார்போகேட்டையான் மெக்கானிசம். அதுக்கு அர்த்தம் பெராக்சைடோட இம்பாக்டே இல்லைன்னு கிளியர் ஆயிடுச்சு. அப்போ HCl மட்டும் ஆட் பண்ணால் போதும்.
HCl ஆட் பண்ணி பார்க்க வேண்டியதானே என்ன இந்த pi bond வந்து யாரு H+ தானே ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும் கரெக்ட்டா pi bond being a nucleophile will attack யாரு electrophile அட்டாக் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் CH3 CH3 plus இதுதானே உங்களுக்கு இன்டர்மீடியேட்டா கிடைக்கும் கரெக்ட்டா why because hydrogen will go here கரெக்ட்டா ஹைட்ரஜன் இங்க ஆட் பண்ணாதான் உங்களுக்கு எந்த டிகிரி கார்போகேரியம் கிடைக்கும் செகண்டரி நீங்க ஹைட்ரஜன் இங்க ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பிரைமரி which is more stable secondary which means what is the correct answer first option HCl doesn't party yes correct solid tamil good HBr peroxide தான் free radical addition very good அவ்வளவுதான் முடிஞ்சு அவ்வளவுதான் clear தானே எல்லாருக்கும் நிறைய பேர் கரெக்ட் சொன்னாங்க கொஞ்சம் பேர் கன்ஃபியூஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் சொன்னாங்க இப்போ clear ஆயிடுச்சா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க clearனா thumbs up போட்டுக்கோங்க இல்ல ஃபயர் போட்டுக்கோங்க ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல clear ஆயிடுச்சுனா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல ரெஸ்பான்ஸ் clear ஆயிடுச்சுனா move to the next question இதுதான் சூப்பர் क्वेश्चंस இருக்குன்னு சொன்னது ட்ரை பண்ணிக்கோங்க நல்லா செட் பண்ணிட்டு சொல்லுங்க ஒவ்வொரு ஆப்ஷனும் ஒரு क्वेश्चनா வரலாம் நீட் எக்ஸாம்ல அப்படி இருக்குது ஓகேவா come up with the answers இதுல இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனும் நீட் எக்ஸாம்ல ஒவ்வொரு क्वेश्चनா வரலாம் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டான क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க they are asking for the incorrect one right thanks for the response bless you cosmic vibes jai bhagyam இது சால்வ் பண்ணிக்கோங்க இப்போ ஓகேவா come up with the answers really good question high standard question very high standard question இது சால்வ் பண்ண முடிஞ்சதுனா நமக்கு isomerism safe thanks for the response yeshika waiting for the answers sanjay says first option okay we'll see others எல்லா ஆப்ஷனும் நல்லா செக் பண்ணிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு மார்க் பண்ணுங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸான ஒவ்வொன்றும் செக் பண்ணுங்க பிகாஸ் ஒவ்வொன்றும் குவாலிட்டியான ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு ஆப்ஷனும் ஹை குவாலிட்டி ஆப்ஷன்ஸ் ஆன்சர் கிடைக்குதோ இல்லையோன்றது வேற தட்ஸ் ஒன் திங் மீதி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனும் சூப்பராக இருக்கும் waiting for the answers students waiting for the answers waiting for the answers sanjay மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்னாங்க வேற யாரும் ஆன்சர் சொல்லல ஆன்சர்ஸ் ஒரு நல்ல क्वेश्चन போர்டில் வந்திருக்குது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்ளை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள் இந்த மாதிரி क्वेश्चन தான் வந்திருந்தது எங்க போன நீட் எக்ஸாமில் இந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு போயிடுச்சு கிட்டத்தட்ட ஐசோமரிசம் क्वेश्चन கரெக்டாக ஒரு ஐசோமரிசம் இந்த மாதிரி மாலிகுல்லாம் இருந்துச்சு கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டான क्वेश्चंस ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதனால தான் இதெல்லாம் எடுத்திருக்கேன் கரெக்டாக லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்கு எடுக்கல இப்போயாவது வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு போகலான்னு நினச்சி தான் கொஸ்டின் எடுத்திருக்கு ஓகே பிளஸ்ஸி ஆல்சோ சைஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அங்கே இருக்கட்டும் நான் மீதி 3 ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ரைட் இந்த மாலிகுல் பாருங்கள் திஸ் மாலிகுல் தேர் சேயிங் இட்ஸ் எ மீசோ காம்பவுண்ட் இதனால மீசோ காம்பவுண்ட் என்ன இது கைரால் கார்பன் தானே லுக் அட் திஸ் கைரால் கார்பன் பிகாஸ் குளோரின் ஹைட்ரஜன் CH2னு சொல்லிட்டு ஒரு யூனிட் மேலே அட்டாச்சு இது டேரெக்டாக CH2 இது வேற ஒரு யூனிட் அப்போ இது கைரால் கார்பன் இங்கேயும் அதே மாதிரி கைரால் கார்பன் ஓகே 2 கைரால் கார்பன்ஸ் இருக்குது கைரால் கார்பன்ஸ் இருந்தாலும் வர்ஷா சைஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சோலை தமிழ் சைஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க இப்படி இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் இந்த மாலிகுல் என்ன இருக்குது நீங்கள் இது இப்படி என்ன பண்ணலாம் நீங்கள் இங்கே இப்படியே கட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு பிளெயின் கிடைக்காதா ஒரு பிளெயின் நீங்கள் கட் பண்ணது 2 பீஸாக ஸ்ப்ளிட் ஆகாதா அப்போ அப்படி என்ன இருக்குது பிளெயின் ஆஃப் சிமெட்ரி இருக்குது மல்டிபிள் கைரால் கார்பன்ஸ் இருந்தும் பிளெயின் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால மாலிகுல் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஆகுதுன்னா அதை கூப்பிடுற பேர் தான் என்ன மீசோ காம்பவுண்ட் தோஸ் ஹூ டோன்ட் நோ வாட் இஸ் மீசோ காம்பவுண்ட் இப்போ கற்றுக்கோங்க மல்டிபிள் கைரால் கார்பன்ஸ் இருந்தும் மாலிகுலுக்குள்ள பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கனால ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஆகிற சினாரியோ தான் மீசோ காம்பவுண்ட் ஸோ திஸ் ஒன் இஸ் மீசோ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஓகே இது பாரு தீஸ் டூ ஆர் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்னு சொல்கிறாங்க சைக்ளோ ஆல்கீன்ஸ் தான் அது பாரு சைக்ளோ ஆல்கீன்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காமிக்குமான்னு அப்போ கொஸ்டின் கேட்டா ஒரு ட்ரூ ஆஃப் ஆல் ஸ்டேட்மெண்ட்டா இல்லை அசர்ஷன் ரீசனாக கேட்கலாம் இல்லை do cycloalkenes show geometrical isomerism the answer is yes எப்போ 8 membered ring விட பெருசா இருந்துச்சுன்னா
ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காமிக்கும். இதில் பாருங்கள் 10 கார்பன்ஸ் இருக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்குது, சிஸ் வெர்ஷனும் இருக்குது, ட்ரான்ஸ் வெர்ஷனும் இருக்குது. இது நீங்கள் செக் பண்ணுங்கள். டபுள் பாண்டுக்கு எந்த சைடுக்கு இருக்குது குரூப்ஸ் வந்து பாரு, இது இங்கே இருக்குதுன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தானே இருக்குது, விச் மீன்ஸ் திஸ் இஸ் வாட், ட்ரான்ஸ். அண்ட் இங்கே பாருங்கள் டபுள் பாண்டுக்கு இந்த சைடில் குரூப், இந்த சைடில் குரூப், விச் மீன்ஸ் வாட், திஸ் இஸ் சிஸ், விச் மீன்ஸ் தீஸ் ஆர் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ட்ரூ. ஓகே, லாஸ்ட் கேஸ் நான் ஸ்டார்டிங்கில் எடுத்த அலீன்ஸோட கேஸ் ஞாபகம் இருக்கா? அலீன்ஸோட கேஸ் சொல்லியிருந்தேன். இங்கே சிமிலர் குரூப்ஸ் இருக்கா, இல்லாமல் இருந்தால் போதும், வேறு வேறு, இதுவும் வேறு வேறு, கரெக்டாக. அதுக்கு அர்த்தம் திஸ் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ். அதுக்கு அப்படியே மிரர் இமேஜ் எடுத்து உங்களுக்கு அது கிடைக்காதா? ரைட், மிரர் இமேஜ், நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர் இஸ் கால்ட் as enantiomers, which means this is also true. True. First option must be false then. எதனால false மட்டும் பாருங்க. இது ரெண்டும் கன்ஃபர்மேஷன்ஸ்னு சொல்றாங்க. அவங்க கன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. எதனால? பிகாஸ் ஃபர்ஸ்ட் கார்பன்லயே 2 மீதைல் இருந்துச்சு. ஆனா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு மீதைல் தான் இருக்குது, which means அங்கேயே மாறிடுச்சு மாலிக்யூல்ஸ். அவங்க வந்து சேம் பொசிஷன்ஸ்ல அட்டாச்டு கிடையாது, மாலிக்யூல் சேம் கிடையாது. ஹாய் ஷார்கேஷ், ஹாய் வெல்கம். ஐசோமரிசத்தோட குட் குவாலிட்டி கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது இப்போ. ஓகேங்களா? ஓகே, 11th போர்ஷன்ஸ் டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்குது. பாருங்க, எல்லாமே நல்ல கொஸ்டின்ஸ் தான், ஹெல்ப்ஃபுல்லாக போயிட்டு இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன நினைக்கிறீங்க? கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? இது வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு இருந்தவங்க கொஞ்சம் சொல்லுங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை சும்மா டைம் வேஸ்ட் மாதிரி தெரியுதா? டைம் வேஸ்ட்னு போடுங்க பார்ப்போம். கமெண்ட்ஸ் வருதானே பார்ப்போம். சொல்லுங்க, வேற அக்கௌண்ட்ல எடுத்து போடுங்க பார்ப்போம். ரைட், ஸோ என்ன வருது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மஸ்ட் பி ஆ கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? பக்காவா கிளியர்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா, யூஸ்ஃபுல்லாக இருக்குதா கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க பார்ப்போம். கொஞ்சம் சொல்லுங்க, நல்லா இருக்குதா கொஸ்டின்ஸ் எல்லாமே? டிஸ்கஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா? ரிவிஷன் நல்லா போயிட்டு இருக்குதா? இந்த டைம்ல உங்ககிட்ட இருந்து டைம் நம்ம எடுக்கிறோம்னா கண்டிப்பாக வந்து அது வருத்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா, அப்படி தான் ரிசீவ் ஆகுதுன்றது அது நீங்கள் தான் சொல்லணும். அதுதான் கேட்குறேன். ஸோ we would like to know your response. ஓகேங்களா? Okay, right. Jaybagan says helpful. Blessy, Varsha says helpful. So please try to put full organic name reactions, sir. Full organic name reactions வேணும்ன்றீங்களா? பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ஷெட்யூல்ஸ் வந்து எப்படி ஃப்ளெக்சிபிளாக மாற்ற முடியுன்றது பார்க்குறேன். பக்கா ரிவிஷன். மௌலிகா, சோலை தமிழ். ஏஜி சாரா என்ன? சங்கர் லிங்குவேஷன் ஃபயர். ஓகே. Thanks for the response. Darshu says helpful. Okay, good. Next question. IUPAC. Cyclic system IUPAC. Answers. Okay, good. Thanks for the responses. Solve பண்ணிக்கோங்க. நீங்களே ட்ரை பண்ணுறதானே பெட்ரு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் இல்லை. ஆன்சர்ஸ் வரட்டும், கமெண்ட்ஸில் ஆன்சர்ஸ் வரட்டும், பார்ப்போம். இன்னும் லைக் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க செஷனை. ஓகே, ப்ளீஸ் லைக் த செஷன் ப்ளீஸ். கோல்டு கொஸ்டின் சார். அப்படி ஓகே. சூப்பர். அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி எனக்கு தெரியல. சூப்பர். ஏஜி வந்து சில்வர் தானே தம்பி, கோல்டு வந்து ஏயு தானே, என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணுற. டிலீட். பரவாயில்ல. சூப்பர். குட். ஆன்சர்ஸ் தேர்ட் ஆப்ஷன் வருது கமெண்ட்ஸ் வந்து. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? மாலிகுல் பார்த்தோன்னே நம்ம யாரை தேடணும்? பிஎஃப்ஜி இருக்குன்னா அவன் கார்பன் நம்பர் 1. அப்போ ஆட்டோமேட்டிக்லி இவன் கார்பன் நம்பர் 2, கார்பன் நம்பர் 3. இப்போ என்னோட பேர் என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் கார்பனில் தான் ஆல் வரும்னால 2 ஆல் கிடையாது. 2 ஆப்ஷன் அப்படியே போயிடுச்சு. ஈஸி. கரெக்டாக? மீதி 2 ஆப்ஷன் வந்து தேடணும். 2 அது கரெக்டாக தான். செகண்டில் தான் டபுள் பாண்ட் இருக்குது. மீதாயில் எங்கே இருக்குது? செகண்ட் பொசிஷனில். அவ்வளோதான் முடிஞ்சு. ஈஸி. ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒன்று மிஸ் ஆகிடுச்சா? ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். ஓகே, பார்க்குறேன். கிளியர் தானே? எல்லாருக்கும் தேர்ட் ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ நாமென்க்ளேச்சரில் வந்து நீங்கள் சூப்பராக நான் இன்றைக்கி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது என்ன, நம்ம டிபிபியில் இருக்கிற நாமென்க்ளேச்சர்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் வேறு லெவலில் இருக்கும். கரெக்டாக? நாமென்க்ளேச்சர்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் பியாண்ட் வாட் இஸ் நீடட் ஃபார் நீட் எக்ஸாம்ஸ் லெவலுக்கு வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ப்ராக்டிஸ் இருக்கிறனால தான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படலை? Narayana papers I could solve more than 20. Sir, I could solve all these kind of question easily maximum, but Narayana papers I could solve more than 25. பிரச்சனை இல்லை, பார்ப்போம். மேபி அந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃபர் லெவலில் இருக்கலாம். ஓகேங்களா? நீட் எக்ஸாம்பிள் இந்த லெவலில் தாண்டியெல்லாம் போகாது. ஓகேங்களா? பயந்துடாதீங்க. மேக்ஸிமம் வந்து இவ்வளோ தான் வரும். ஓகே,
ஸோ சும்மா வந்து நம்ம பேப்பர்ஸோட ஸ்டாண்டர்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக ஒன்றும் இருக்காது, அதை புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு விதத்தில் டைம் வேஸ்ட்டாக கூட மாறலாம். வை பிகாஸ் இவ்வளோ தான் அவங்க கேட்க போகிறாங்கன்னா நீங்கள் இந்த லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிருக்கும் போது இவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த டைம் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக போய் வெளில ஏதாவது ஃபிசிக்ஸ்லையோ பயாலஜியோ ஸ்பெண்ட் பண்ணால் அங்கே வந்து நீங்கள் 180 கிட்ட புஷ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. ஸோ அன்னெசரிலி ஹை குவாலிட்டி கொஷின்ஸ்க்கு போகிறது நமக்கு சம்டைம்ஸ் தேவைப்படாது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒன்றும் மிஸ் பண்ணக்கூடாதனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, சால்வ் பண்ணிக்கோங்க. ஈஸி கொஸ்டினாக தான் இருக்குது, ஆனால் கொஸ்டினோட ஒரு ஐடியா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா போதும். சால்வ் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக. கம் அப் வித் தி ஆன்சர்ஸ். சால்வ் பண்ணிக்கோங்க. இன்னும் லைக் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ஸ்லைடில் கொஸ்டின் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். சரி, இது சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் போவோம். பிளஸ்ஸி அதுக்கப்புறம் போவோம். ஓகேங்களா, ஃபோகோட் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இந்த கொஸ்டினில் அவங்க ஏதோ ஒன்று ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஹைட் பண்ண விஷயம் மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா ஈஸி, முடிஞ்சு. டைரெக்டாக ஃபார்முலா பேஸ் கொஸ்டின் தானே. ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் கரஸ்பாண்டிங். ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா என்ன? குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலில் √L × L+1 வெளியே h/2π. இவ்வளோ தானே இருக்குது. ஃபார்முலாலாம் நமக்கு பக்காவாக தெரியும். கரெக்டான ஐடியா அப்ளை பண்ணி எடுத்துருங்க. நமக்கு எல் தான் வேணும். ஓகேங்களா, நமக்கு எல் தான் வேணும். எல் கொடுத்துருக்காங்களா அவங்க? ஐயோ, எல் கொடுக்கலையே. கரெக்டாக அதுதான் அவங்க ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? n = 4ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு எல் தான் வேணும். அவங்க எல் தரல. அவங்க என்ன சொன்னாங்க? ml வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து -3ன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம எல் இதுலேருந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக எல் கண்டுபிடிக்கலாம். ஏன்? பிகாஸ் ml = -3 வரணும்னா n = 4 இருந்துக்கிட்டு, n = 4னா பாசிபிள் எல் வேல்யூஸ் ஆர் 0, 1, 2, 3. கரெக்டா? இதில் இந்த கேஸ்லையும் யார் வர சான்ஸ் இல்லை. ml = -3 வர சான்ஸ் இல்லை. எந்த கேஸில் மட்டும்தான் வரும்? l = 3 இருந்தால் மட்டும்தான் வரும். லைட்டாக ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க, புரியுதா? கரெக்டா? நல்லா இருக்குது இல்லை? இந்த கொஸ்டின் வந்து டஃபெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் டிஷ் பண்ணி கேட்குற மாதிரி. கரெக்டா? அப்போ l = 3ன்றது புரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணும்? √3 × 3+1. 3 × 3+1 போட்டால் என்ன வரும்? 4 × 3 = 12. √12ன்னு வரும். √12 h/2π. என்ன ஒரு ஆன்சர் வந்து √12 எடுத்தீங்கன்னா நீங்கள் வெளியே எடுத்துட்டு கட் பண்ணி போகும்போது ரைட். ஃபோர்த் ஆப்ஷன். கிளியர் தானே? ஓகே தானே? அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? புதுசாக இப்போ ஜாயின் பண்ணவங்க கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க செஷனை. ஓகேங்களா, those who join now ப்ளீஸ் லைக் த செஷன். ஆன்சர் கிளியர் தானே? முன்னாடி ஏதோ ஒரு ஸ்லைட் ஸ்கிப் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அந்த கொஸ்டினுக்கு போகலாம். ஒரு IUPSC கொஸ்டின், இதுவும் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கடைசியில் நீட் எக்ஸாமில் ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சார் டக்குன்னு இப்படி பண்ணிட்டேன்னு மிஸ்டேக் பண்ண தான் வந்து சொல்லுவாங்க. அது கேட்குறது கஷ்டமாக இருக்கும். அப்போ இப்போயே வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டு போயிருக்கோங்க, பிரச்சனை முடிஞ்சு இல்லை. ஓகே, கொஞ்சம் வார்ம் அப் ஆகும். இப்போயே மிஸ்டேக் பண்ணிக்கோங்க. ரைட். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் செஷன் இருக்குது. ஓகேங்களா, ஃபிசிக்ஸ்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வந்திருக்காங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட் ஆன்சர் எடுத்துக்கோங்க. UPSC நேம் சைக்ளோஹெக்சேன் இருக்குது, ஹெக்ஸீன் இருக்குது. இதில் 2 குரூப்ஸ் இருக்குது. ஈத்தைல் இருக்குது, மீத்தைல் இருக்குது. என்ன பண்ணுறது? வாட் இஸ் கரெக்ட் நேமிங்? ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது PFG இருக்கா? PFG இல்லை. யார் தான் இருக்குது? மல்டிபிள் பாண்ட். இப்போ மல்டிபிள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி வரணும்ல. மல்டிபிள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டினா எதர் யூ ஷுட் ஸ்டாண்ட் வித் ஹியர் 1 இங்கேருந்து கவுண்ட் பண்ணும் ஒரு பாசிபிலிட்டி, இல்லைன்னா இது 1 சொல்லிட்டு கவுண்ட் பண்ணும். இதில் எது கவுண்ட் எடுத்தால் நமக்கு லோவர் நம்பரிங் ஆஃப் சப்ஸ்டியூயன்ட்ஸ் கிடைக்கும்ன்றது பார்க்கணும். ஸோ இது 1 எடுத்தால் நீங்கள் இந்த சைடுக்கு போகக்கூடாது. இது புரிஞ்சுக்கோங்க, அந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. டபுள் பாண்டை தாண்டி தான் நீங்கள் போக முடியும். ஏன்னா மல்டிபிள் பாண்டை அக்கமடேட் பண்ணுறது, அதுக்கு அர்த்தம் டபுள் பாண்டிங்கும் தாண்டி போகணும். அதுக்கு அர்த்தம் இது 1னா திஸ் மஸ்ட் பி 2, வேறு ஆப்ஷன் இல்லை. அப்போ இது 3, இது 4. அப்போ 4th பொசிஷனில் வரும்.
5 6 பொசிஷனில் வரும். 4th and 6th தான் சப்ஸ்டிட்யூன்ஸ் வரும். ஓகேங்களா? அந்த கவுண்டிங்கில் போனால் இப்போ ஆப்போசிட் கவுண்டிங் போய் பார்ப்போம் என்னது. இது 1. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்லி இது 2 ஆயிடுச்சு. இது 2, இது 3, இது 4, இது 5. இப்போ சொல்லுங்கள், அப்போ எங்கெல்லாம் சப்ஸ்டிட்யூன்ஸ் வருது? 3,5 வருது. 4,6 or 3,5. This is correct. Which means the red numbering is correct. Hi Shweta. Hi Shweta. இப்போ தான் ஜாயின் பண்ணிருக்கேன், கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க எல்லாருமே. Shweta also say second option. Priya say second option. Okay, let's see. 1 2 3 4 5 னு வந்தா இப்போ பேர் என்ன வரணும்? 3லியும் 5லியும் 3லியும் 5லியும் 3லியும் 5லியும் 3லியும் 5லியும் 3லியும் 5 இது மட்டும் தான் இருக்குதா? அது மட்டும் தான் இருக்குது கரெக்டாக, வேற எங்கேயுமே இல்லை. 5 ethyl 3 methyl cyclohex 1 ene. Abhinay also say second option. Blessy say second option. Nomenclature ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நீங்கள் எல்லாமே ஸ்மூத்தாக சால்வ் பண்ணுறீங்க. பி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் nomenclature. சில்லி மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும். சில்லி கூட பண்ணல நீங்கள். வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது சால்வ் பண்ணியாச்சு, இது சால்வ் பண்ணியாச்சு. மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டன். ஈஸி ஈஸி ஈஸி. ஃபாஸ்ட்டாக ஒரு 30 செகண்ட்ஸில் ஆன்சர். 30 செகண்ட்ஸில் ஆன்சர்ஸ். 30 செகண்ட்ஸில் ஆன்சர்ஸ். ஃபாஸ்ட்டாக 30 செகண்ட் ஆன்சர்ஸில் மோஸ்ட் ஸ்டேபிள் எதுன்னு சொல்லுங்கள். மோஸ்ட் ஸ்டேபிள் எதுன்னு சொல்லுங்கள். மோஸ்ட் ஸ்டேபிள் எதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேணால் லீஸ்ட் ஸ்டேபிள் எதுன்னு கூட சொல்லிக்கோங்க. மோஸ்ட் ஸ்டேபிள் லீஸ்ட் ஸ்டேபிள் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிங்க. நம்ம நேற்றே சால்வ் பண்ணியிருந்தோம். நேற்று ஆக்சுவலி ஆர்கானிக் செஷனில் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஐடியா ப்ராப்பராக கன்வே பண்ணி கொடுத்துருந்தேன். கிளாஸஸில் சூப்பராக பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஸ்டேபிள் யார், லீஸ்ட் ஸ்டேபிள் யார் ரெண்டும் சொல்லிடுங்க, பிரச்சனை முடிஞ்சு. மோஸ்ட் ஸ்டேபிள் யார், லீஸ்ட் ஸ்டேபிள் யார்? மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேணால் லீஸ்ட் ஸ்டேபிள்னு சொல்லுங்கள். Everyone is going for the second option. Very good. Second option. Tropylium cation. Cation பேர் கூட சொல்கிறேன். உங்களோட பேர் என்ன? Tropylium cation சொல்லுவாங்க. Tropylium cation is a highly aromatic, highly stable carbocation. ஓகேங்களா? Most stable one. Least stable யார்? Least stable வந்து yes, everyone said second option. Very good. Least stable வந்து first option. எதனால? Because இவனை நம்ம போன கிளாஸ்லையும் பார்த்துருந்தோம். இவன் யார்? Anti aromatic. கரெக்டாக? Anti aromatic. This is the least stable systemனு வரும். Clear-ஆ? Shweta, everyone is saying the correct answers. Good, super. ஓகேங்களா? Shweta third option சொன்னாங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் இல்லை, செகண்ட் தான் மோஸ்ட் ஸ்டேபிள்னு வரணும். ஓகேங்களா? லீஸ்ட் ஸ்டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். குட். ஒரு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ரைட், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க. லீஸ்ட் ஃபஸ்ட்டு கரெக்ட் தான், எல்லாரும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன் த போர்ட். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக 2-3 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு ஃபைண்ட் ஆஃப் பண்ணலாம். ஃபிசிக்ஸ் செஷன் வரும் அதுக்கப்புறம். ஃபிசிக்ஸ் செஷன் ஓகேவா? கரெக்ட் ஆன்சர்ஸ் எவ்ரிவன். கரெக்ட். யஷிகா சோலை தமிழ். சீக்கிரம் 2-3 கொஸ்டின்ஸோட சால்வ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபிசிக்ஸ் செஷனுக்கு போகலாம். ஓகேங்களா? ஃபாஸ்ட்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா யூ கேன் மேக் திங்ஸ் ஃபாஸ்டர். சார் ஃப்ரம் 0 கெம்மில் 100 எடுக்கணும். ஃப்ரம் 0 ஐடியா சொல்லுங்கள் சார். 2 நாள்லையா 3 நாள்லையா? 0லாம் சொல்லாதீங்க. 0லாம் இல்லை. நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் 0லாம் இல்லை. ஆல்ரெடி 50-60 தான் இருக்கீங்க. 0லாம் சொல்லாதீங்க. ஓகேங்களா? மெயினான இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணு. ஆர்கானிக்கில் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க ரேஷியோ ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் டோட்டல் எனர்ஜி. எப்படி இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி. இவ்வளோதான் ஐடியா இருக்குது. கரெக்டாக? இது வந்து -27.2 இன்டு வரும். இது வந்து -13.6 இன்டு அப்படி தானே வரும். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் தி ஐடியா. ரைட், திஸ் இஸ் தி ஐடியா. டபுளாக இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் 2 - 2 இருக்குது. ஓகே, அப்போ இங்கே வந்து சார் இங்கே ஏதோ நெகட்டிவெல்லாம் இருந்துச்சு, அப்போ ஒரு வேறு நெகட்டிவ் வருமோன்னு சொல்லிட்டு தேவையில்லை கன்ஃபியூஷனுக்கு போகாதீங்க. ஒரு கன்ஃபியூஷன் இல்லை, யாருக்கும் டவுட் இல்லை. சூப்பர், எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வெரி குட், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஸ்டின் IUPSC. சூப்பர் கொஸ்டின், ரியலி குட் கொஸ்டின். இது ஆன்சர் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். மாலிக்யூலே தராமல் இதில் எதுதான் கரெக்ட் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறோம். சூப்பர் கொஸ்டின். ஓகே, இட்ஸ் ரியலி குட் கொஸ்டின். இதெல்லாம் சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா வேறு லெவல். ட்ரை பண்ணுங்கள், பார்ப்போம். வெயிட்டிங் ஃபார் த கமெண்ட்ஸ். உங்கள் ஆன்சர்ஸ் தான் வரணும். நான் சால்வ் பண்ணுறது வேறு, நீங்கள் சால்வ் பண்ணி எடுக்கணும். ஹை குவாலிட்டி கொஸ்டின். மாலிக்யூலே இல்லை, ஆனால் கரெக்ட் ஆன்சர் எடுக்கணும். ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் அவங்க சொல்கிற பேர் வச்சு ட்ரா பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஐடியாவும் உங்களுக்கு ரிவீல் பண்ணி வரும். ஓ அதுவா இது, ஓ அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தால் ஆன்சர் வராது. பென் எடுத்து ட்ரா பண்ணி ட்ரை பண்ணுங்கள். மாலிக்யூலே இல்லாமல் எப்படி சார் நேம் போடுறதுலாம் கேட்காதீங்க. இப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தீஸ் ஆர் ரியலி குட் குவாலிட்டி கொஸ்டின்ஸ் இன் நாமென்க்ளேச்சர். இது வரைக்கும் நீங்கள் நாமென்க்ளேச்சர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஒரு மிஸ்டேக் கூட பண்ணல யாருமே. ஸோ இதுவும் உங்களால் பண்ண முடியும். ஸ்வேதா, சோலை தமிழ் எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் தான் சொன்னாங்க போன கொஸ்டினுக்கு. ஓகே,
நியூ ஜாயினீஸ் ப்ளீஸ் லைக் த செஷன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஃபிசிக்ஸ் செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது கொஞ்சம் டைமில். ஓகே, waiting for the answers. Jayvagim says third option, let's see, waiting for others. பென் எடுத்து ட்ரா பண்ணுங்க, அவங்க சொல்கிற மாதிரி ட்ரா பண்ணி பாருங்கள். ட்ரா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாலிகுலுக்கு பேர் போடுங்க. Sir, if by any chance you know about an examination called ISER aptitude test, I'm aiming for a seat in ISER. Can you suggest me some, how should I prepare? ISER டெஸ்ட்லாம் கண்டிப்பாக தெரியுமா? ISER வந்து ரியலி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா, ஐசரில் போகிறது நல்ல ஐடியா தான். ஐசருக்கு வந்து ஜென்ரலி வந்து மல்டிபிள் பாத்வேஸ் இருக்குது போகிறது. கரெக்டாக ஜி அட்வான்ஸ் த்ரூ இருக்குது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஒரு நீட் ரெஸ்பெக்டில் தான். பட் ஐ திங்க் மேக்ஸ் இஸ் ஆல்சோ நீடட். கரெக்டாக அவங்க வந்து அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். as far as I know, mathematics is also needed. So நீங்கள் மேக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, it will be helpful. Okay, getting into ISER is a really good thing. Okay, நீட் சிலபஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரியே பண்ணால் போதும். ஆனால் கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்டாக ப்ரிப்பேர் பண்ணால் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். தட் இஸ் ஒரு ஜேஇ அட்வான்ஸ் அளவுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் போகிற மாதிரி இருக்கும். பட் நாட் லிட்டரலி ஜேஇ அட்வான்ஸ், பட் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு தேவைப்படலாம். மேக்ஸ் இஸ் ஆல்சோ நீடட் as far as I remember. ஓகே, தேர்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க எல்லாருமே வந்து. கரெக்டாக யூபிஎஸ்சி நேம் இஸ் தேர்ட் ஆப்ஷன் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாமா? இவங்க சொல்கிறது 3-methyl pentane 3-ethyl. 3-ethylனா 1 2 3, 3ல ஈதைல் வச்சு பார்ப்போம், 2ல மீதைல் வச்சு பார்ப்போம். இதுக்கு உண்மையிலேயே பேர் அதுதானு செக் பண்ணால் போதும்ல. சரி, செக் பண்ணலாம். எப்படி இருக்குது? இதில் பேரண்ட் செயின் என்ன வரும்? லாங்கஸ்ட் செயின் 1 2 3 4 5, 1 2 3 4 5. அப்போ இதுதான் பேரண்ட் செயின். இது நம்பரிங் லெஃப்ட்ல இருந்து 1 2 3 4 5. அப்போ இதோட பேர் என்ன வரும்? இங்கே மீதைல், இங்கே ஈதைல். ஃபஸ்ட்டு ஈதைலோட பேர் சொல்லணும். ஸோ 3-ethyl 2-methyl pentane. இது கரெக்ட் ஆன்சர். வெரி குட். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாமென்க்ளேச்சரில் சான்ஸே இல்லை, சைலத்தில் மிஸ்ஸே ஆகாது. சூப்பர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பென்டேன்னு சொல்கிறது இப்படி கரெக்டாக. 3-methylனா சரி, தேர்ட் பொசிஷனில் மீதைல் வைப்போம், 2 பொசிஷனில் ஈதைல் வச்சேன். இங்கே பாருங்கள், அவங்க சொல்கிற பேர் படி இப்படி தான் இந்த மாலிகுல் இருக்குது. இந்த மாலிகுலோட ஐயூபிஎஸ்சி நேம் இது கிடையாது. எதனால? ஏன்னா பேரண்ட் செயின் கவுண்ட் பண்ணி 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு ஹெக்ஸைன் கிடைக்கும்ல உங்களுக்கு. இங்கே ஹெக்ஸைன் கிடைக்கணும். அப்புறம் இந்த பென்டேனோட கதை வரக்கூடாது. இதே பிரச்சனை தான் மீதி 3 ஆப்ஷன்லேயும் இருக்கும். ஓகேங்களா, எங்கே ஒரு இங்கே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயே பிரச்சனை இருக்குது. மீதைல் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க ஈதைலுக்கு முன்னாடி, அப்போயே அது போயிடுச்சு. மீதி 2லையும் இதே பிரச்சனை தான் வரும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுக்கிறது எது கரெக்ட் ஆன்சர் வரும்ன்றது. மாலிகுலோட பேரே தேவை, மாலிகுலோட ஸ்ட்ரக்சரே தேவையில்லை, இல்லாமலே நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. சிம்பிளஸ்ட் ஆல்கஹால் தான். ஓகேங்களா, எக்ஸிபிட்டிங் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆமாம் கரெக்ட் தான். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம எடுத்துடலாம். ஹாய் ஹர்ஷினி, தேர்ட் ஆப்ஷன். போன கொஸ்டின் தானே சொல்கிறீங்க? கரெக்ட் தான் அது வந்து. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஆல்கஹால் ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு கேட்குறாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த கொஸ்டின் வைக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் வந்து கரெக்டாக ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி செக் பண்ணுறது. இன்னொன்று இந்த மாலிகுலோட பேர்லாம் கரெக்டாக ஞாபகம் இருக்குல்லன்னு செக் பண்ணுறது. ஓகேவா, செகண்டரி பியூட்டைலும் ஐசோபியூட்டைலும் கன்ஃபியூஷன்லாம் இல்லையேன்னு ஒரு தடவை செக் பண்ணலான்னு நினச்சேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ N-butyl ஆல்கஹால்னா திஸ் இஸ் த கை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன? ஐசோபியூட்டைல் ஆல்கஹால்னா ஐசோபியூட்டைல், இங்கே OH வைக்கணும், ஐசோபியூட்டைல் ஆல்கஹால். அடுத்து யார்? தேர்ட் ஆப்ஷனில் செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால்னு இப்படி இருக்கும். ஃபோர்த் கேஸில் டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால்னா இதில் எங்கே கைரால் கார்பன் இருக்குன்னு செக் பண்ணால் போதும் இல்லை. இதில் எங்கே கைரால் கார்பன் இருக்குது? தேர்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஃபஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்களா? ஓகே, இங்கே கைரால் கார்பன் இல்லை, இதில் கைரால் கார்பன் இருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இல்லை, மீதைலும் சேம் வந்துச்சு. இது இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே இந்த பொசிஷனில் பாருங்கள், ஹைட்ரஜன், OH, மீதைல், ஈதைல், 4 different groups. We have chiral carbon. Answer. இங்கே chiral carbon இல்லை. தேர்ட் ஆப்ஷன் வந்துருச்சு இல்லை? எல்லாருக்கும் வந்துருச்சு இல்லை? எஸ், ரியலி குட். எல்லாரும் ஆன்சர் சொல்கிறாங்க. சூப்பர், ரியலி குட். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா, ரைட். மேபி ஒன் மோர் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் இன்னைக்கு. ஓகே, இல்லை ஒன் மோர் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு I'll hand it over to the physics faculty. Suraj sir will be engaging the physics session. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணலாமா? ஓகே, சூப்பர் கொஸ்டின். ட்ரிக்கி கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின். ஃபைனல் கொஸ்டின் எடுக்க முடிஞ்ச கொஸ்டின் தான். சூப்பர். சொல்லுங்கள் பார்ப்போம். நல்ல கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின். ஆன்சர் எல்லாரும் ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா, செஷனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, ஆன்லைனில் லைவில் இருக்கிற எல்லாருமே ஆன்சர் சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பாக லைவில் சொல்லி தான் ஆகணும். லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த செஷன்.
of this chemistry session for today. நாளைக்கு இருக்கும் கண்டிப்பா, நாளைக்கு இருக்கும். இன்னைக்கு லாஸ்ட் question of the day from chemistry. ஓகே, நாளைக்கும் 11th chapters தான் போகும். இன்னைக்கும் நாளைக்கும் 11th தான். ஓகே, அப்போ இன்றைக்கும் நாளைக்கும் சால்வ் பண்ணுற கொஸ்டின்ஸ்குள்ளே நிறைய கவர் ஆகிடும். கான்செப்ட்ஸ், ரிவிஷன்ஸ் எல்லாமே பக்காவாக முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் 2 days வந்து 12th தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆப்டிக்கல் ரொட்டேஷன் ப்ரொடியூஸ்ட் பை த காம்பவுண்ட் ஏ. ஓகே, ஏன்னு சொல்கிறேன், இவன் இது டி. ஏயோட ஆப்டிக்கல் ரொட்டேஷன் ப்ளஸ் 65 டிகிரினா பின்னு சொல்கிறவனோட ஆப்டிக்கல் ரொட்டேஷன் என்ன கேட்குறாங்க. வாட் இஸ் தி ஆன்சர்? ப்ளஸ் 65 வருமா, மைனஸ் 65 வருமா, 0 வருமா, இல்லை அன்பிரடிக்டபிள், நம்ம சொல்ல முடியாதா? சூப்பராக வச்சுருக்காங்க, எல்லா டிஃபென்ஸும் வச்சுருக்காங்க. அவங்க வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. கரெக்டான ஆன்சர் எடுங்க. எதை எடுக்கணும்? சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாது, அப்போது அன்பிரடிக்டபிள் வரும். சொல்ல முடியும்னா மீதி 3 ஆப்ஷன், அவ்வளோதான் ஐடியா. Let's see how many of you are smart enough to come up with this answer. How many of you are smart enough to come up with this answer? Let's see. சூப்பர். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ரைட்டா? இந்த மாதிரி ட்ரிக்கியான நல்ல ஸ்டாண்டர்டாக செக் பண்ணுற கொஸ்டின் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? ஆன்சர்ஸ். Blessy, Varsha, Maulika says third option, Priya says third option, Yeshika second option சொல்கிறாங்க, Harshini second option. சூப்பர். Come up with the answers. Varsha third option. லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. எல்லாரும் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. எல்லாரும் லைவில் இருக்கிற எல்லாருமே கமெண்ட்ஸ் போட தெரியுமில்ல எல்லாருக்கும்? லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே ஃபார் கெமிஸ்ட்ரி. அடுத்து ஃபிசிக்ஸ். காஸ்மிக் வைப்ஸ் செகண்ட் ஆப்ஷன். கொஞ்சம் பேர் பிரச்சனையில் மாட்டினாங்க. இங்கே பாருங்கள், இவனுக்கு ஏனா இவனுக்கு வந்து ப்ளஸ் 65னா, இவனுக்கு ப்ளஸ் 65னா இது ஒரு என்ன ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் தானே. இவனுக்கு ப்ளஸ் 65னா அவனோட மிரர் இமேஜுக்கு எனான்ஷியோமருக்கு தான் என்ன வரும்? மைனஸ் 65. அவனோட எனான்ஷியோமருக்கு தான் என்ன வரும்? மைனஸ் 65. இவனோட மிரர் இமேஜ் எடுத்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஹெச் இங்கே, OH இங்கே, OH இங்கே, H இங்கே, இப்படி தானே வரணும். இதுதான் அவனோட எனான்ஷியோமர்னு சொல்றது. இவனோட எனான்ஷியோமர் இந்த மாலிகுலர் தான் உங்களுக்கு என்ன வரணும்? மைனஸ் 65. இந்த மாலிகுலும் அங்கே கொடுத்துருக்காங்க, கிடையாது. இதோட எனான்ஷியோமர் கிடையாது. இவனோட டயாஸ்டீரியோமர்னு சொல்லணும். ஒரு இடத்துல மட்டும் மாறிடுச்சு, ஒரு இடத்துல மாறல. கரெக்டா? அதுக்கு அர்த்தம் அவனுக்கு என்ன வராது? எஸ், கரெக்ட், வெரி குட், கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஜெயபாகியம், ஹர்ஷினி கிடையாது, காஸ்மிக் வைப்ஸ் கிடையாது. என்ன நடக்கும்? இவன் வந்து டயாஸ்டீரியோமர். எனான்ஷியோமர்ஸ்க்கு தான் ப்ளஸ் மைனஸ்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும். டயாஸ்டீரியோமருக்கு வந்து நம்ம சொல்ல முடியாதுன்ற சிச்சுவேஷனுக்கு போகலாம் ஜென்ரலி. அப்போ தான் சொல்கிறேன், எல்லா விதத்துலையும் டிஃபென்ஸு. எனான்ஷியோமர் தானே எங்களுக்கு தெரியும். டயாஸ்டீரியோமர்னா வேல்யூ அப்படியே சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்காது. என்ன வேல்யூ யாருக்கு தெரியும், நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கரெக்ட் தான் அப்படி யோசிக்கிறது. அப்படி யோசிச்சா நீங்கள் எந்த ஆப்ஷனுக்கு போக சான்ஸ் இருக்குது? அன்பிரடிக்டபிள்னு சொல்லி முடிக்க சான்ஸ் இருக்குது. எதுக்கு நம்ம யோசிக்க முடியலையே, சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம் சொல்லிட்டு அன்பிரடிக்ட்னு சொல்ல சான்ஸ் இருக்குது. ஆனால் அப்போ தான் நீங்கள் பார்க்கணும், டயாஸ்டீரியோமராக இருந்தாலும் அது பாருங்க, இவன் கைரால் கார்பனாக இருந்தாலும் இங்கே ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லையா? கரெக்டா? அங்கே ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லையா? மல்டிபிள் கைரால் கார்பன்ஸ் இருந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருந்துச்சுன்னா we call those compounds as what? மீசோ காம்பவுண்ட்ஸ் which are optically inactive. அதுக்கு அர்த்தம் அவங்க என்ன பண்ண முடியாது? பிளேன் போலரைஸ் லைட்டை ரொட்டேட் பண்ண முடியாது, which means rotation will be 0. எப்படி இருக்கு கொஸ்டின்? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இந்த கொஸ்டின் சூப்பராக இருக்குன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் ஃபயர், தம்ஸ் அப் எல்லாமே போடுங்க. யூ கேன் ஈவன் டெக்ஸ்ட் இஃப் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா? ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் சொல்லலாம். ஓகே, இந்த கொஸ்டினோட நம்ம முடிக்க போகிறோம் கெமிஸ்ட்ரியே. வாஸ் இட் ஹெல்ப்ஃபுல்? எஸ் மீன் நோவா, தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட், குட். ஓகேவா? கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. இந்த கமெண்ட் செஷன் வெயிட்டிங் ஃபார் த கமெண்ட்ஸ். செஷன் முடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு பிரேக் இருக்கும். கொஸ்டின் சூப்பராக இருந்துச்சு இல்லை? வெயிட்டிங் ஃபார் த கமெண்ட்ஸ். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு? வந்து சூப்பராக இருக்கா? கிளாஸ் வந்து ரிவிஷன்ஸ் நல்லா போயிட்டு இருக்குதா? நாளைக்கும் இந்த மாதிரி செஷன் இருக்கும் கண்டிப்பாக கெமிஸ்ட்ரிக்கு. ஓகேங்களா? ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ஜாயினிங் ஃபார் த செஷன். கரெக்டாக எந்த டைமில் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்ஸ் கிளாஸஸும் இருக்கும். வருத்து ரியலி குட், வெரி குட். அதான் உங்ககிட்டேருந்து இந்த டைமில் இந்த லேட்டாக இருக்கிற சினாரியில் வந்து உங்கள் டைம் எல்லாம் சும்மா வேஸ்ட் பண்ணுறதுக்கு யாருமே பிளான் பண்ணல. ஓகேங்களா? பக்காவாக உங்களுக்கு வருத்தாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி ப்ராசஸ் மட்டும்தான் நான் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல் த கமெண்ட்ஸ். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வருத்தாக இருக்குது, ரியலி குட். தேங்க்யூ எவ்ரி ஒன். ஓகே, யஷிகா, தேங்க்யூ ஸோ மச்.
ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெரி ஹெல்ப்ஃபுல், குட், சூப்பர். ஸோ ஒரு பிரேக் இருக்கும், ஓகே, மேபி 15 minutes இருக்கலாம். வில் பி அப்டேட்டிங் இன் த கமெண்ட் செக்ஷன், ஓகே, ஆஃப் திஸ் வீடியோ இட் செல்ஃப். அண்ட் சூரத் சார் வில் பி ஜாயினிங் வித் த ஃபிசிக்ஸ் கிளாஸஸ், ஓகேங்களா? நைட்டு கொஞ்சம் டைம் போகும், நீங்கள் பாருங்கள், நீங்கள் கூட சாப்பிட்டு வாங்க, பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, ரைட், தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ரெஸ்பான்சஸ். சங்கர் லிங்கேஸ்வரன், சோலை தமிழ். எஸ் மேம், தேங்க்யூ. Bye then, bye guys.
ட்ரை பண்ணி பாரு. ஓகே ரைட். ஸோ சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் இப்படி தான் டயக்ராம் கொடுத்துருக்கு. there is a weight W here and இன்னொரு பிளாக்கு இங்கே வச்சிருக்கு, அதோட weight is 60 Newton. ஓகே ரைட். and there is a wall. இதெல்லாமே ஸ்ட்ரிங்ஸ். ஓகே இதெல்லாம் ஸ்ட்ரிங் தான். அப்போ நமக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரிங்கில் எல்லாம் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், டென்ஷன், ரைட். இட் இஸ் T1 and T2. ஓகே வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் ஒன் வில் பி T1. ஓகே திஸ் ஒன் வில் பி T1 and this one is T2. சில கொடுத்துருக்கு. அப்போ இங்கே ஒரு டென்ஷன் இருக்கே, ரைட். இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா. ஸோ அதோட டென்ஷன் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் T3. அவங்க கொடுக்காம இருக்கிறதுக்கு ரீசன் என்ன, அங்கே T3 அப்படின்னு இதில் டயக்ராத்தில் கொடுக்கல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிளாக்கு ஒரு வெயிட்டு அது மேலே ஸ்ட்ரிங் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் மேலே இருக்கிற அந்த டென்ஷன் வில் பி ஈக்குவல் டு தட் வெயிட் இட் செல்ஃப், ரைட். பிகாஸ் வெயிட் தான் கீழே ஆக்ட் ஆகுது. ஸோ டென்ஷன் மேலே ஆக்ட் ஆகும். T3யும் W ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் நம்ம நார்மலி அந்த T3 அங்கே வரைய மாட்டேன். ஓகே ரைட். ஸோ வி டோன்ட் நீட் திஸ் T3. ஓகே T3 நமக்கு வேணும். ஓகே ரைட். ஸோ W, ரைட். ஸோ இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வருது எப்படி இருக்கும்டா, ரைட். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா ஒன்று இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் ஒரு பிளாக் இங்கே இருக்குது, இன்னொரு பிளாக் W இங்கே இன்னும் இருக்குது. ரெண்டோடையும் செப்பரேட் ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் வரையணும். அதுக்கப்புறம் we have to find the W, ரைட். ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த W ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும் பாரு. ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் W அப்படி வரைஞ்சா இட் வில் பி லைக் அதோட வெயிட்டு கீழே தட் இஸ் W, மேலே டென்ஷன் நம்ம அந்த T3ன்னு கொடுத்தது, ரைட். ஓகே அப்போ நமக்கு அதை வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ வெயிட்டு கீழே ஆக்ட் ஆகுது. வேறு என்ன இருக்குது, இப்போ அந்த T3யோட வேல்யூ தான் W இருக்கும் இல்லையா அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த W தான் இது, ரைட். தென் T1 இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, ரைட். தென் T2 இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் W வரைஞ்சா அப்படி தான் இருக்கும். W கீழே அந்த T3ன்னு இருக்கிற அந்த டேர்ம் நம்ம எழுதாமல் இருந்த அந்த டேர்ம் இருக்கு இல்லையா T3, ரைட். தட் இஸ் ஈக்குவல் W தான். ஸோ அதுதான் இங்கேருந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் லைக் இந்த ஜங்ஷனோட ஃப்ரீ பாடி தான் அது. ஓகே ரைட். ஸோ அந்த ஜங்ஷனோட ஃப்ரீ பாடி இப்படின்னு வச்சுக்கோ, தட் ஜங்ஷன். ஓகே ரைட். ஸோ இப்படி தான் வரும், ரைட். யூ கேன் யூஸ் த லமீஸ் தியரம் ஆல்சோ. நம்ம படிச்சிருக்கு மூணு ஃபோர்ஸஸ் கன்கரண்ட் ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா யூ கேன் யூஸ் த லமீஸ் தியரம். இப்போ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா இப்போ அது வேணாம். பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே ஆங்கிள் 45 டிகிரி இருக்குது. லமீஸ் தியரம் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ரிசால்வ் பண்ணியும் பண்ணலாம் இல்லையா. ஸோ இந்த ஆங்கிள் 45னா கண்டிப்பாக இந்த ஆங்கிளும் 45 தான் இருக்கும், ரைட். ஸோ திஸ் ஆங்கிள் ஆல்சோ வில் பி 45 டிகிரி, ரைட். ஸோ திஸ் வில் பி 45 டிகிரி, கிளியரா. ஸோ இதை எப்படி அந்த T2 அப்போ ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்னா T2 ரிசால்வ் பண்ணலாம். T2 cos 45 இங்கே and this will be T2 sin 45, கரெக்டா, ரைட். ஓகே ஸோ ஃப்ரம் திஸ் டயக்ராம் இது எல்லாமே இக்லிபிரியத்தில் இருக்குது. இக்லிபிரியத்தில் இருக்கிற கண்டிஷன் ஞாபகம் இருக்கா. ஒரு ஆப்ஜெக்ட் இக்லிபிரியத்தில் இருந்தோம் அப்படின்னா அது மேலே ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸஸ் எல்லாம் எக்ஸ் டைரக்ஷனும் 0வாக இருக்கணும், நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் எல்லாம் y டைரக்ஷனும் 0வாக இருக்கணும், நெட் ஃபோர்ஸ் எல்லாம் z டைரக்ஷனும் 0வாக இருக்கணும். தட் மீன்ஸ் எக்ஸ் டைரக்ஷன்லன்னா இந்த டைரக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனல் ஃபோர்ஸ் ரெண்டு பேலன்ஸாக இருக்கணும். ஸோ இந்த F1 இங்கே F2 அப்படின்னா F1 இஸ்இக்குவல் F2 இருக்கணும். அப்படின்னு என்ன சொல்லலாம். அப்போ இங்கே ஃப்ரம் திஸ் டயக்ராம் ஐ கேன் ரைட் T1 இஸ் ஈக்குவல் டு T2 cos 45. அதே மாதிரி W இஸ் ஈக்குவல் டு வெர்டிக்கலி கீழே இருக்கிறது ஈக்குவல் டு மேலே இருக்கிறது ஈக்குவல் டு T2 sin 45. நமக்கு தெரியும் 45 டிகிரியோட சைன் கண்டுபிடிச்சாலும் cos கண்டுபிடிச்சாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் இல்லையா. தட் மீன்ஸ் இது ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ W இஸ் ஈக்குவல் டு T1 தான் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே ரைட். ஸோ W ஈக்குவல் T1 தான். இப்போ T1 எங்கேருந்து கிடைக்கும். ஸோ வி ஹாவ் டு ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் இந்த பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும் நெக்ஸ்ட், ரைட். ஸோ நார்மலி இப்போ இவ்வளோ ஸ்டெப்பிலெல்லாம் எழுத வேணாம் அப்படின்னா மீன்ஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா ரைட் வாட் யூ கேன் டூ ஹியர். நான் அதை காட்டுற பாரு. நான் இனி ஃபஸ்ட்டில் இருந்தால் வரைஞ்சி காட்டுற பாரு. ஸோ இது கிளியர் தான் இல்லையா, ரைட். நான் ஃபஸ்ட்டில் இருந்தால் காட்டுறேன். இப்போ நான் அந்த கொஸ்டின் இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் நம்ம நீட்டில் சால்வ் பண்ணும்போது நீட் எக்ஸாம் சால்வ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக வரணும் இல்லையா. ஸோ இல் ட்ரா த டயக்ராம் லைக் திஸ். ஓகே தட் இஸ் பாரு. ஸோ இல் ட்ரா திஸ் ஒன் டைரக்ட்லி. இது இந்த பாயிண்ட் டேரெக்டாக வரைஞ்சால் இது W, திஸ் இஸ் T1, திஸ் இஸ் T2. இது இங்கே மேக் பண்ணுற ஆங்கிள் 45 அப்படின்னா டேரெக்டாக இது எப்படின்னு எழுதலாம். திஸ் வில் பி
T2 இது 45 okay. So T2 cos 45, this will be T2 sin 45 okay. Clear ah? But direct ஆன இதா வரைஞ்சிருக்கு, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போதும் ரைட் ஓகே. ஸோ T1 is equal to என்ன ஒரு ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறதுனால ரெண்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவல் ஆகும். ஸோ T2 cos 45. அதே மாதிரி வெர்டிக்கலி W is equal to T2 sin 45 right. sin 45 value cos 45 value 1/√2 தான் இல்லையா ரைட். ஸோ இது ரெண்டும் ஒரே வேல்யூ தான் ரைட் சைடில் இருக்குது அப்படின்னா I can equate W and T1 ரைட். இப்போ W equal T1 தான். T1 கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் T1 இங்கேருந்து கிடைக்கும், இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சா I'll get the free 16 அந்த T1ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ 16ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சா என்ன இருக்குன்னா 60 நியூட்டன் வெயிட் கீழே ஆக்ட் ஆகும். 60 நியூட்டன் நான் வெயிட்டாக தான் கொடுத்தேன், அங்கே 60 kgன்னு கொடுத்துருந்துச்சுன்னா 60 into Gன்னு எழுதணும் தெரியும் நமக்கு ரைட் ஓகே. தென் நார்மல் ரியாக்ஷன் மேலே ஆக்ட் ஆகும், பிகாஸ் இந்த ஆப்ஜெக்ட் ஒரு சர்ஃபேஸில் வச்சு அப்படின்னா there will be normal reaction n right. Then இந்த டைரக்ஷனில் T1 இருக்குது பாரு, T1 எப்போவுமே பேராக தான் இருக்கும் இல்லையா ரைட். டென்ஷன் ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற டென்ஷன் பேராக தான் இருக்கும். அப்போது இந்த பாடியோட இருக்கும்போது எந்த ஆரோ எடுக்கணும், எவே அப்படின்னு இருக்கிற ஆரோ தான் இருக்கணும். இப்போ இந்த ஆரோ தான் எடுக்கணும் ரைட் ஓகே புரியுதா. ஸோ டென்ஷன் எப்போவுமே ஒரு பாடியோட ஃப்ரீ பாடி வரையும் போது அந்த பாடியிலேருந்து எவே அப்படின்னு இருக்கிற பார்ட்டு தான் வரும் ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த டயக்ராத்தில் வேறு ஏதாச்சும் ஃபோர்ஸ் பாக்கி இருக்கா? இருக்குது. இது எந்த ஃபோர்ஸ் பாக்கி இருக்குது பாரு. இந்த ஆப்ஜெக்ட் இங்கே மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? தெர் இஸ் அ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் திஸ் டைரக்ஷன். நம்ம தெரியும் ஃப்ரிக்ஷன் 3 டைப் இருக்குது, ஸ்டாட்டிக் இருக்குது, லிமிட்டிங் இருக்குது, கைனட்டிக் இருக்குது. ஸ்டாட்டிக்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாமல் இருக்கும்போதும், லிமிட்டிங்னாலும் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாமல் இருக்கும்போதும் தான் ரைட். கைனட்டிக்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது, இங்கே மூவ் ஆகலை இப்போ கைனட்டிக் கண்டிப்பாக வரல. ஸ்டாட்டிக்கும் லிமிட்டிக்கும் கரெக்டாக சொன்னால் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்சோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மேக்ஸிமம் வேல்யூ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். எப்போவுமே இக்லிபிரியம் கண்டிஷனில் வரும்போது we have to take the limiting friction. That means அங்கே frictional force will be, இந்த frictional force will be இந்த டைரக்ஷனில் இருக்கும். that frictional force will be equal to mu n இருக்கும் இல்லையா ரைட். that means 0.5 into n is equal to what? n is equal to ஓகே. அது என்ன ஃபஸ்ட் இதில் இருந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ என்னோட வேல்யூ இஸ் வாட்? வெர்டிக்கல் டைரக்ஷனில் பார்த்தா இட் இஸ் 16 இருக்குது. ஸோ n is 60. ஸோ த ஆன்சர் இஸ் 30 நியூட்டன் தான் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ ரைட். எஃபோட வேல்யூ இஸ் 30 நியூட்டன். ஸோ ஹொரிசோண்டலி பார்த்தா பாரு T1 எது வச்சு பேலன்ஸ் ஆகிருக்கு? ஃப்ரிக்ஷன் தான் பேலன்ஸ் ஆகிருக்கு. ஸோ T1 is equal to F தான். ஸோ ஆன்சர் இஸ் 30 நியூட்டன் ஃபார் T1. T1 தான் W is equal to 30 நியூட்டன். ஸோ ஆன்சர் இஸ் 30 நியூட்டன். வந்திருக்காது. விவேக் சார் நாளைக்கு இருப்பாருடா ரைட் ஓகே. கிளியரா அது? ஹலோ ஜெயபாக்கியம், கிளியராடா? ரைட் ஓகே. ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் ரைட். கிளியர் தானே இது? ஸோ ஈஸி தான் ரைட். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம் ஃபஸ்ட் இந்த பார்ட்டோட, அதுக்கப்புறம் இந்த பார்ட்டோட ரைட். ஸோ T1 இதுலேருந்து கண்டுபிடிச்சோம். T1ம் இந்த மியூ என் ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம், பிகாஸ் எல்லாமே எக்விலிபிரியத்தில் இருக்குது இந்த கேஸில். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணலாம். y டைரக்ஷன் இந்த சைடு இருக்கிற ஃபோர்ஸும் இந்த சைடு இருக்கிற ஃபோர்ஸும் சேமாக இருக்கும். அதே மாதிரி y டைரக்ஷனில் மேலே கீழே இருக்கிற ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? ட்ரை பண்ணி பாரு ரைட். பட் ட்ரை பண்ணி பாருடா. என்ன வரும்? 3 blocks of mass m1, m2 and m3 connected by a string as shown in the figure. They are pulled by a force of T3 is equal to, இந்த கொடுத்த அந்த force ஓட value is the T3 okay. the T3 புரியுதா? அது the T2 the T1 அப்படி தான் இருக்குது. that is this is m1, this is m2, this is m3 அப்படின்னு தான் ஓகே ரைட். ஸோ T3 அந்த ஃபோர்ஸ் கொடுத்தது it is 40 Newton. They are pulled with the force of T3 equal 40 Newton. M1 ஓட வேல்யூ, M2 ஓட வேல்யூ, M3 ஓட வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்கு. The ratio of T2 and T2 by T1. ஸோ இங்கே இருக்கிற அந்த டென்ஷன் வேல்யூ டிவைடட் பை இங்கே இருக்கிற டென்ஷன் வேல்யூ இதான் பண்ணணும் ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ரைட். இதில் ஒன்று இதே மாதிரி பிளாக்கு 3 பிளாக்கு இல்லைன்னா 2 பிளாக் வச்சுங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குற கேஸில் இங்கே டென்ஷன் அப்படின்னு இருக்க டேர்ம் வரும்.
ரைட் T1 T2 இருக்கிற மாதிரி ரைட் இந்த கேஸ்லாம் ஜென்ரலாக சொல்கிறேன் இப்படி ஒரு கேஸ் இருக்கு இல்லையா ஒரு பிளாக் இன்னொரு பிளாக் டச் பண்ணி வைக்கும்போது இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற இந்த டைரக்ஷனில் ரைட் அப்போது இங்கே ஒரு காண்டாக்ட் ஃபோர்ஸ் இங்கே ஒரு ஃபோர்ஸ் வரும் காண்டாக்ட் ஃபோர்ஸ் வரும் இந்த ஃபோர்ஸ் என்னது தட் இஸ் அ நார்மல் ஃபோர்ஸ் ரைட் இது மேலே கொடுக்குற ஃபோர்ஸும் இந்த சின்ன பிளாக் பெரிய பிளாக் மேலே கொடுக்குற ஒரு நார்மல் ரியாக்ஷனும் அதே மாதிரி பெரிய பிளாக் சின்ன பிளாக் கொடுக்குற நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு வரும் ரைட் எஃப் ஒரு காண்டாக்ட் ஃபோர்ஸ் எஃப்னு எழுதலாம் நோ ப்ராப்ளம் ரைட் ஓகே ஸோ இட் இஸ் சிமிலர் டு இங்கே இதையும் பெயராக தான் இருக்கும் இங்கே டென்ஷன் ஓகே இங்கே நார்மல் ரியாக்ஷன் ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நார்மலி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷனோட இக்குவேஷன் என்ன நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஓகே இதான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரைட் ஆக்சலரேஷன் இஸ் நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் இந்த ரெண்டு கேஸ் ரெண்டு டைப்லையும் கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் மேபி n கேட்டிருக்கலாம் T1 கேட்டிருக்கலாம் T2 கேட்டிருக்கலாம் அதை பொறுத்து வில் பி டூயிங் தட் ஓகே ஸோ பேசிக் ஐடியா என்ன அப்படின்னா ரைட் லாஸ்ட் கொஸ்டின்லேயும் இந்த லாஸ்ட் கொஸ்டின் நம்ம சொன்ன மாதிரி ஈக்லிபிரியம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாமல் இருக்கிற கேஸு தான் ஈக்லிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கு ரைட் அது எப்போ நடக்கும் நெட் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகிறது 0 ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா ஸோ ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடாது தட் மீன்ஸ் ஆக்சலரேஷன் மூவ் ஆகக்கூடாதுன்னு இல்லை இட் கேன் பி மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கூட ஆகலாம் ஆக்சலரேஷன் இருக்கக்கூடாது அதுதான் ஈக்லிபிரியம் ரைட் ஈக்லிபிரியம் மீன்ஸ் velocity 0 or velocity constant this can happen எப்போ மட்டும் net force is equal to 0 அப்படின்னு இருக்கிற கேஸ் வரும்போது அது எல்லா டைரக்ஷன்லையும் ஒன்று எக்ஸ் டைரக்ஷனில் அதே மாதிரி y டைரக்ஷனில் ஓகே அதே மாதிரி z டைரக்ஷனில் இந்த 3 டைரக்ஷன்லையும் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா மட்டும்தான் நெட் ஃபோர்ஸ் 0 ஆகும் கிளியரா அதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஈக்லிபிரியத்தில் இல்லை இட் இஸ் மூவ் வித் அன் ஆக்சலரேஷன் ஓகே வித் அன் ஆக்சலரேஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோ மூவிங் வித் அன் ஆக்சலரேஷன் மோஷனில் இருக்குது வித் அன் ஆக்சலரேஷன் அப்படின்னா ரைட் மோஷன்லேயும் ரெண்டு கேஸ் சொன்னோம் ஆக்சலரேட்டட் மோஷன் தான் சொல்கிறேன் ஓகே ஆக்சலரேட்டட் மோஷன் தான் சொல்கிறேன் ரைட் இன் தட் கேஸ் இக்குவேஷன் எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ ஸோ அங்கே எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் y ஆக்சிஸில் அதே மாதிரி எடுக்கும்போது இட் வில் பி மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் along y டைரக்ஷன் சிக்மா எஃப் செட் z டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸோட சம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் along z டைரக்ஷன் ஆக்சலரேஷனோட 3 கம்பனண்டாக வருது ஈக்லிபிரியம் இருக்கிற கேஸ் தான் லாஸ்ட் கொஸ்டினில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸில் அது மூவ் ஆகுது வித் அன் ஆக்சலரேஷன் அப்படின்னு இருக்குது ரைட் ஓகே ஒரே ஆக்சலரேஷன் தானே இங்கே இருக்குது விச் டைரக்ஷன் இட் இஸ் எக்ஸ் டைரக்ஷனில் தான் இட் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு fx is equal to max ன்னு இருக்கிற அந்த ஃபார்முலா தான் பட் x y z அப்படி தனித்தனியாக எழுதணும் எப்போ செப்பரேட்டாக ஒரு டைரக்ஷனில் மட்டும் இல்லாமல் 2 டைரக்ஷனல் ஆக்சலேஷன் வருது இல்லை 3 டைரக்ஷனல் ஆக்சலேஷன் வரும்போது மட்டும்தான் யூ நீட் டு ரைட் லைக் திஸ் இப்போ இது ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் அது ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது இல்லையா அதனால f is equal to ma ரைட் ஸோ இந்த கேஸில் f is equal to ma தான் ரைட் நெட் ஃபோர்ஸ் is equal to சிக்மா f is equal to ma அதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் பிகாஸ் இட் இஸ் மூவிங் இல்லையா இப்போ அந்த ஐடியா வச்சு தான் நம்ம ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் அப்படின்னு சொன்னேன் ரைட் கிளியரா ஓகே ஸோ கிளியர் தான் அப்போ ஐடியா கிளியர் தான் ரைட் ஸோ வில் சால்வ் த கொஸ்டின் ஓகே ஸோ கொஸ்டின் பார்ப்போம் ரைட் ஸோ த கொஸ்டின் இஸ் we need to find T2 and T1 ஓகே ஸோ T2 T1 கண்டுபிடிக்கிறது முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் சொன்னேன் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா இஸ் net force divided by total mass okay right net force அது மேல ஆக்ட் ஆகிற net forceனா என்ன சொல்லுவாண்டா T3 இருக்கு T2 இருக்கு T1 இருக்கு so net force is T2 plus T1 plus T2 plus T3 ஆ இல்ல because T2 உம் T1 உம் அந்த ரெண்டு டென்ஷன்ஸ் ரைட் அது எப்பவுமே பேரா தான் இருக்கும் ரைட் there will be அதோட ஒரு பேர் இங்கே இருக்கும் கண்டிப்பா ஓகே ஸோ நார்மலி டயக்ரத்தில் நான் வரையும் போது இது ஒரு பிளாக்கு இன்னொரு பிளாக்கு இங்கே கொடுத்த ஒரு ஃபோர்ஸ் ஓகே சரி இன்னொரு பிளாக் இருக்குது இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு எஃப் அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் இதில் இருக்குது அந்த எஃப்க்கு T3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு சும்மா ஓகே இட் இஸ் நாட் நம்ம அந்த டென்ஷன் தான் அப்படின்னு இருக்கிற ஐடியா மீன்ஸ் இது ஸ்ட்ரிங் ஆனதுனால டென்ஷன் சொல்லலாம் பட் இட்ஸ் அ சிங்கிள் ஒன் இட் இஸ் நாட் அ பெயர் வை இங்கே இன்னொரு மாஸ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு பெயர் அப்படின்னு இருக்கிற மாதிரி வரும் இதில் பெயர் இல்லாது இப்போ இங்கே நெட்டு ஃபோர்ஸ் அந்த எஃப்னு இருக்கிற பிளேஸில் வந்த வேல்யூ இஸ் T3 only ரைட் ஓகே ஸோ நெட் ஃபோர்ஸ் இஸ் T3 divided by total mass okay
ஸோ நெட்டு ஃபஸ்ட்டு T3யோட வேல்யூ எவ்வளோ? T3யோட வேல்யூ எவ்வளோடா? T3யோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்க 40. ஸோ 40 நியூட்டன் டிவைடட் பை டோட்டல் மாஸ் இஸ் m1 + m2 + m3. 3 மாஸும் ஆட் பண்ணணும். ஸோ 10 + m1 is 10, m2 is 6 + m3 4. ஸோ 10 + 6 16 + 4 20. ஸோ ஆன்சர் இஸ் ஆக்சலேஷனோட வேல்யூ இஸ் 2 m/s². ஆக்சலேஷன் கிடைச்சோம். இந்த மாதிரி கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது ஆக்சலரேஷன். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு T2 கண்டுபிடிக்கும். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி அதுக்கப்புறம் சிக்மா F = MN எடுத்து போடலாம். இல்லை ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட் என்ன அப்படின்னா டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு பின்னாடி இருக்கிற மாசு மீன்ஸ் அது புல் பண்ணுற அந்த மாஸ். இப்போ T2 எந்த மாசை புல் பண்ணுறடா? இந்த 2 மாசம் தானே புல் பண்ணுறேன். ரைட். when I'm giving a force of 40 Newton here, அந்த 40 Newton 3 மாசையும் அந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணி வைக்கிறேன். ரைட். பட் T2 கொடுக்கும்போது என்ன நடக்குது? T2 கொடுக்கும்போது T2 என்ன பண்ணுறேன்? T2 தான் இந்த M1ஐயும் M2ஐயும் மூவ் பண்ண வைக்கிறேன். தட் மீன்ஸ் நம்ம கொடுத்த அந்த 40ல் ஒரு வேல்யூ. ரைட். அந்த இந்த 40ல் ஒரு கம்போனன்ட் அப்படின்னு சொல்லலாம். ரைட். இட் ஒன்ட் பி 40 பிகாஸ் 40 கொடுத்தா 3 மூவ் ஆகும். ரைட். இப்போ இந்த T2னால தான் இது 2 மூவ் ஆயிருக்கு. இப்போ பின்னாடி இருக்கிற மாஸ் பிஹைண்ட் மாஸ் ஓகே அது மூவ் பண்ணுற மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் when it is மூவிங் இப்படின்னு எடுத்தால் போதும். ஓகே இந்த டென்ஷனோட ஃபார்முலா வரும் ஷார்ட்கட்டாக. ஸோ பின்னாடி இருக்கிற மாஸ் எவ்வளோ? m1 + m2 இன்டு ஆக்சலரேஷன் இஸ் a. ரைட். ஸோ m1 + m2 வேல்யூ என்ன? இட் இஸ் எவ்வளோடா? m1 is 10, m2 is 6. ஸோ 10 + 6 இன்டு ஆக்சலரேஷன் இஸ் வாட்? Acceleration is 2. So it will be 16 × 2 32 Newton. அரே இதை கொடுத்தது 40னால 3 மூவ் ஆகும். பட் இந்த லாஸ்ட் 2 மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா போதும்? ஸோ சேம் ஆக்சலரேஷன் போகிறதுக்கு தட் இஸ் 32 பிகாஸ் இது தானே சொன்னது இட் இஸ் 32. ரைட். ஓகே. ஸோ T1ஓட வேல்யூ இஸ் T2ஓட வேல்யூ இஸ் 32. இதே மாதிரி T1 கண்டுபிடிச்சா T1க்கு பின்னாடி இருக்கிற மாஸ் எவ்வளோ? M1 மட்டும். M1ஓட வேல்யூ எவ்வளோ? M1 × A. ஸோ M1ஓட வேல்யூ எவ்வளோ? M1ஓட வேல்யூ இஸ் 10. 10 இன்டு ஆக்சலரேஷன் இஸ் M1ஓட வேல்யூ 10 × 2. ரைட். ஓகே கிளியர் தானே? ஸோ 10 × 2 இட் வில் பி அதான் தானே 20 நியூட்டன். ஸோ 20 நியூட்டன். ஸோ இதோட ரேஷியோ எடுத்தால் அப்போ என்ன வரும் பாரு? T2/T1 தான் நமக்கு வேணும். ஸோ T2/T1 வில் பி 32 divided by 20. So 16 divided by பாதி இல்லை 8/32/20 16/10. So 1.6 ஆப்ஷனில் இருக்கு இல்லையா? தேர்ட் ஆப்ஷன். கிளியராக சொன்னது வந்திருக்காது. ரைட். கிளியர் தானே அது? ஓகே ரைட். ஓகே. ஸோ இது ஃபாஸ்ட்டாக தான் நம்ம சால்வ் பண்ணும்போது இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. பட் இந்த ஸ்பீடில் இதை விட ஸ்பீடில் தான் நம்ம எக்ஸாமில் போட போகிறேன். ரைட். எப்படி? ஃபஸ்ட் வில் ஃபைண்ட் த ஆக்சலரேஷன். நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ். ஸோ இட் வில் பி 40 divided by டோட்டல் மாஸ் எவ்வளோ? இட் இஸ் m1 + m2 + m3 that is 20. You will get the acceleration as 2 m/s². ரைட். இங்கே T2 வேணும் அப்படின்னா T2க்கு முன்னாடி இருக்கிற மாஸ் இஸ் m1 + m2 that is 10 + 6. ஸோ 16 × 2 அதுதான் T2. அதே மாதிரி T1 கண்டுபிடிக்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்கிற மாஸ் that is m1 that is 10 × 2. இதுக்கப்புறம் ரேஷியோ அவ்வளோதானே கொஸ்டின். ஸோ 2 கேன்சல் ஆகும் 1.6. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட முடியும். ரைட். ஓகே நெக்ஸ்ட் ஒன். ஓகே ட்ரை பண்ணி பாரு. இது ஒரு வாட்டி நீட்டில் கேட்ட கொஸ்டின் தான். ரைட். நான் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீட்லேயே இது மாதிரி 3 வாட்டி சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்திருக்கு. அதனால தான் அது வச்சேன். ரைட். தெரியும் உங்களுக்கு அது எப்படி சால்வ் பண்ணணும். ஆல்ரெடி PYQ சால்வ் பண்ணி இருக்குது அப்படின்னா தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஐடியா கிடைக்கிறதுக்கு மேபி சால்வ் பண்ணாமல் யாராச்சும் இருக்கா அப்படின்னா யூ கேன் ட்ரை திஸ் ஒன். ஓகே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னாலாம் மேபி தெரிஞ்சு வச்சுருக்கோம். ரைட். ஸோ ட்ரை பண்ணி பாரு என்ன ஆன்சர் என்ன. ஓகே நான் அந்த ப்ரொசீஜர் காட்டுறேன். ஓகே ரைட். யூ கேன் ட்ரை ஆல்சோ. ஸோ யூ ஹாவ் என்ன கொஸ்டின்? த அப்பர் ஹாஃப் ஆஃப் அன் இன்க்ளைன் பிளேன். ஒரு இன்க்ளைன் பிளேன் இருக்குது. ஓகே ஒரு இன்க்ளைன் பிளேனு. ஓகே ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டா அப்படின்னு ஒருத்தருக்கு. த அப்பர் ஹாஃப் ஆஃப் அன் இன்க்ளைன் பிளேன் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டா. இப்போ அந்த இன்க்ளினேஷன் தீட்டா இருக்கிற ஒரு இன்க்ளைன் பிளேனோட அப்பர் ஹாஃப் அப்படின்னா இது 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் லெங்க்த்து. இப்போ டோட்டல் லெங்க் நான் எல்லுன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கூட. இந்த லெங்க்த்தை நான் எல்லுன்னு எடுக்கிறேன். ஓகே திஸ் லெங்க் இஸ் எல். ஓகே தட் மீன்ஸ்
இந்த பார்ட் will be L/2, இந்த பார்ட் also L/2, அது அப்பர் half லோவர் half அப்படின்னு கொடுத்தேன், ரைட்? ஓகே, ஸோ அதில் என்ன கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு? அந்த அப்பர் half is what? The upper half of an inclined plane of inclination theta is perfectly smooth. அப்போ இந்த பார்ட் ஸ்மூத் தான், ஓகே, இந்த பார்ட் இஸ் ஸ்மூத், ஓகே, அண்ட் lower half is rough. இப்போ இது rough. That means smooth அப்படின்னா என்னடா? coefficient of friction மியோட வேல்யூ 0 இருக்கும், ரைட்? இந்த ஒரு பார்ட்டில் இது வரைக்கும், ஓகே. பட் ரஃப் அப்படின்னா coefficient of friction ஒரு நான் ஜீரோ வேல்யூ இருக்கும் அப்படின்னு, தட் மீன்ஸ் மியூ இருக்கும் அப்படின்னு, ரைட்? நான் மியூன்னு நினைக்கிறேன். கிளியர் தானே? அப்போ ஸ்டேட்மெண்ட் கிளியர் தான் அது வரைக்கும். A block starting from rest at the top of the plane. ஓகே, இங்கே ஒரு பிளாக் இருக்கு டாப்பில், ஓகே. இட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னா நம் அப்படியே வச்சு நம் ஃபோர்ஸ் கொடுக்கல, இல்லை வெலாசிட்டி கொடுக்கல அதுக்கு, ரைட்? அதோட ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் தான் U0. கிளியரா? ஓகே. ஸ்டார்டிங் ரெஸ்ட் at the top of the plane will come to rest at the bottom. இங்கே ரீச் ஆகும்போது அதோட வெலாசிட்டி அகெயின் 0 ஆகுது. ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி 0. அது எப்படி? இனிஷியலி ஸ்மூத் சர்ஃபேஸில் அது வச்சதுனால இது எப்படியே ஆக்சலரேட் ஆகும் இல்லையா? அது ஆக்சலரேட் ஆகும், ரைட்? அப்படியே போய் இந்த பாயிண்ட் ரீச் ஆனோம், அது என்ன மிட் பாயிண்ட் ரீச் ஆனோம். அப்போ அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது, ஒரு V1 இருக்கிற வெலாசிட்டி இருக்கும். அப்போ தெரியும் அந்த வெலாசிட்டி என்னென்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் ரஃப் சர்ஃபேஸ் தான். ஸோ ரஃப் சர்ஃபேஸில் மூவ் ஆகும்போது there will be frictional force acting in the opposite direction. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால we are getting a deceleration. ஆல்ரெடி வெயிட் கீழே மீன்ஸ் இது எப்படி இந்த டைரக்ஷன் மூவ் ஆயிருக்கடா? வெயிட்டோட ஒரு கம்பனன்ட் இந்த டைரக்ஷனில் வந்ததுனால தானே அந்த ஆப்ஜெக்ட் இந்த டைரக்ஷன் மூவ் ஆயிருக்கு. ஒரு சர்ஃபேஸில் எப்படி வச்சா அது மூவ் ஆகாது, ரைட்? அதே இன்க்ளைன் சர்ஃபேஸ் அப்படின்னு வச்சா இது மூவ் ஆகும், பிகாஸ் அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டோட ஒரு கம்பனன்ட் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ தட் பிகாஸ் ஆஃப் தட் ஃபோர்ஸ் இட் இஸ் ஆக்சலரேட்டிங், ரைட்? அந்த ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும், நான் எழுதுறது, ஓகே. ஸோ தட் ஆக்சலரேஷன் இங்கே மூவ் ஆயிருக்கு, ஒரு ஆக்சலரேஷன் இங்கே மூவ் ஆயிருக்கு, ரைட்? லெட்ஸ் தட் இஸ் A1 அப்படின்னு இருக்கிற ஆக்சலரேஷன் மூவ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த வெலாசிட்டி 0 இருந்து V1 வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரஃப் சர்ஃபேஸ் வந்ததுனால அந்த ஆக்சலரேஷன் மாறி டீசலரேஷன் வந்திருக்குங்க. டீசலரேஷன் என்ன? அந்த வெலாசிட்டி கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. தட் மீன்ஸ் ஃப்ரம் V1 டு Vல என்ன நடக்குது? வெலாசிட்டி 0 ஆகுது இல்லையா? ஸோ தெர் இஸ் டீசலரேஷன் இன் திஸ் டைரக்ஷன். இப்போ A2 இருக்கிற ஆக்சலரேஷன் வேல்யூ அங்கே இருக்குது, தட் ஆக்சலரேஷன் வில் பி நெகட்டிவ், ரைட்? இட் வில் பி நெகட்டிவ். அப்போ A2ன்னு வைக்கிறோம். ஸோ தட் A1 வில் பி பாசிட்டிவ், A2 வில் பி நெகட்டிவ். நமக்கு என்னன்னு தெரியாது இப்போ, ரைட்? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம், ரைட்? இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அந்த A1ஓட வேல்யூ என்ன, ஒரு இக்குவேஷன் என்ன, ஆக்சலரேஷன் ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸில் வச்சு வாட் இஸ் ஆக்சலரேஷன் என்ன, அதே மாதிரி ரஃப் சர்ஃபேஸில் வச்ச ஆக்சலரேஷன் என்ன ஞாபகம் இருக்கும், அதை டேரெக்டாக படித்து வைக்கணும், ரைட்? ஸ்மூத் சர்ஃபேஸில் இப்படி வர அந்த ஆக்சலரேஷன் A1 is equal to it is G sin theta, ஓகே. ஸ்மூத் சர்ஃபேஸில், ஸ்மூத் இன்க்ளைன் சர்ஃபேஸில் அது எப்படி வந்திருக்குடா? அது எப்படி வந்திருக்கு? இப்படியே படித்து வைக்கணும். இங்கே ஸ்மூத் இன்க்ளைன் சர்ஃபேஸில் ஆக்சலரேஷன் இஸ் இன்க்ளைன்ட், ஓகே. அது எப்படி வந்திருக்கு? இப்போ ஒரு பிளாக் ஒரு சர்ஃபேஸில் வைக்கிறேன் வச்சுக்கோ, ஓகே. ஒரு தீட்டா ஆங்கிள் இருக்கிற சர்ஃபேஸில் எப்படி வச்சிருக்கு, ரைட்? இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் என்னென்னு பாரு. அந்த பிளாக்கு மேலே, இந்த பிளாக் இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் எதெல்லாம்? ஒன்று அதோட mg கீழே, ரைட்? தென் இந்த சர்ஃபேஸ்லேருந்து நார்மல் ரியாக்ஷன் மேலே, ரைட்? இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் தான், ஓகே. ஸோ திஸ் ஆங்கிள் ஆல்சோ வில் பி தீட்டா, நம்ம படித்தது தான், ரைட்? ஸோ திஸ் வில் பி mg cos theta, அதே மாதிரி this will be mg sin theta, right? ஓகே. அந்த இன்னும் mg sin cos theta இதுவும் வெர்டிக்கலி இருக்கிற ரெண்டு ஃபோர்ஸஸ், அது ரெண்டும் அப்படியே பேலன்ஸ் ஆயிருக்கு. அதனால தான் வெர்டிக்கலி அந்த பிளாக் இப்படி ஜம்ப் ஆகலை இல்லையடா, இப்படி தானே போயிருக்கு. அது இப்படி போகிறதுக்கு ரீசனான ஃபோர்ஸ் எது? mg sin theta தான். ஸோ ஃபோர்ஸ் இஸ் mg sin theta, அது மூவ் ஆகிறதுக்கு ரீசனான ஃபோர்ஸ் mg sin theta. ஸோ ஆக்சலரேஷன் வில் பி ஃபோர்ஸ் பை மாஸ் அப்படின்னா mg sin theta பை மாஸ்னா g sin theta வரும், ஓகேயா? அதுதான் ஐடியா, ஓகே. ஸோ இது இப்படி நம்ம படித்து வச்சது தான் ஆக்சலரேஷன். ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளேனில் ஒரு ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளேனில் ஆக்சலரேஷன்னா இட் இஸ் g sin theta. அதே மாதிரி ஒரு ரஃப் சர்ஃபேஸில்
acceleration oda formula, it is g sin theta minus mu cos theta minus mu cos theta. This is formula. Okay, this g sin theta mattum. Okay, yes, okay, g sin theta mattum inge g sin theta minus mu cos theta irukum. Okay, rough inclined plane la. Okay, rough inclined plane la. Adu eppadi vandho because adoda case la there will be friction in this direction, that is mu mg cos theta nu irukum, mu n nu irukum. Appadi dhaan vandirukku, direct ah padichu vekkradha better. Namak theriyudhu already padichu vekkanum. Okay, right, idu rendum clear dana sonnadhu. Okay, right, there go. Okay da, and answer option 3 ah. Okay, paapom, not option 3, it is option B da varano illaya, paapom, right. Okay, so ipo idu rendum illaiyachu illaya, right. So நான் erase பண்றேன் பாரு, ஆல்ரெடி நமக்கு எவன் என்ட்டும் தெரியும் அது. தென் ரைட் திஸ் ஒன். ஓகே, வீடியோ பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன் பாரு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அண்ட் செகண்ட் பார்ட்டில் ஆக்சலரேஷன் தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியும், L/2 L/2 அப்படின்னு, இனிஷியல் வெலோசிட்டி ஃபைனல் வெலோசிட்டி தெரியும். ஸோ வி கேன் யூஸ் v² = u² + 2as இருக்கிற ஃபார்முலா ரெண்டு பார்ட்லையும் யூஸ் பண்ணலாம். நான் அது எதனால் மற்ற ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் எடுக்கலை, v/u + at or s/u t + r/2 டைமை பற்றி இதில் ஒன்றும் சொல்லலை, ரைட். பட் we have velocity, we have initial velocity, we have acceleration, right, we have displacement, we can use this equation. இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த equation யூஸ் பண்ண எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் யூஸ் பண்ண எப்படி வரும், ஃபஸ்ட்டு பார்ட்டில் யூஸ் பண்ணோம். ஓகே, அந்த ஸ்மூத் பார்ட்டில் யூஸ் பண்ணோம், ரைட். என்ன வரும்டா, v final is v1 square is equal to initial square u² plus 2as தான் ஃபார்முலா வந்திருக்கும். ஸோ நான் அதில் எழுதுகிறேன், v1 ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, இஸ் ஈக்குவல் டு u ஓட வேல்யூ 0 plus 2 into acceleration is a1. ஓகே, ஸோ acceleration is 2, a1 ஓட வேல்யூ என்ன, g sin theta, s1 அப்படின்னா அந்த லெங்க், தட் இஸ் L/2. ஓகே, L/2 லெங்க் தானே இங்கே போனேன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு, v1² = 2g sin theta into L/2. யூ கேன் ஃபைனலி சே g sin theta into L அப்படின்னாலும் எழுதலாம். ஓகே, நான் சிம்பிளிஃபை பண்ணாமலே போகிறேன், பாஸாக தானே நம்ம சால்வ் பண்ணுறோம், அப்படியே இருக்கட்டும். செகண்ட் கேஸில் எழுதுகிறேன். செகண்ட் கேஸில் ஃபைனல் வெலோசிட்டி இங்கே இருக்கும் இல்லையா, v² is equal to இனிஷியல் வெலோசிட்டி இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, ஸோ இட்ஸ் v1, ரைட். v1² ப்ளஸ் 2 a2 into s வரும். போட்டு பார்ப்போம், ஃபைனல் வெலோசிட்டி எவ்வளோடா, இல்லை 0. ஸோ 0² is equal to initial velocity is v1² plus 2 into a2 எவ்வளோ, ரஃப் பார்ட்டில் இருக்கிற ஆக்சலரேஷன், ரைட், தட் இஸ் g into sin theta minus mu cos theta. அது இப்படியே படிச்சு வைக்கணும், ரஃப் இன்க்ளைன் சர்ஃபேஸில் இருக்கிற ஆக்சலரேஷன், ரைட். நான் இங்கே மைனஸ் எடுக்காம தான் எழுதி இருக்கு இல்லையா, இங்கே ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு எழுதலை, நான் ஒரிஜினல் அந்த a2 அப்படியே எழுதி வச்சிருக்கேன். இந்த வேல்யூ டோட்டலாக நெகட்டிவ் ஆகும். ஓகே, ஸோ நான் இக்குவேஷனை எழுதும் போது இப்படியே எழுதுனா போதும். ஓகே, ரைட், இன்டு எஸ், அகெயின் இட் இஸ் L/2, இந்த பார்ட்டோட லெங்க்த்து L/2. ஓகேயா, ஸோ நவ் ரெண்டு இக்குவேஷன் எனக்கு இருக்குது, இங்கே ஒரு v1² இருக்குது, இங்கே ஒரு v1² இருக்கு இல்லையா. இப்போ செகண்ட் இக்குவேஷனில் v1² ஈக்குவல் டு அப்படின்னு எழுதுனா, v1² அப்படின்னு எழுதுனா இது எல்லாமே லெஃப்ட் சைடுக்கு வரும் இல்லையா, இது எல்லாமே லெஃப்ட் சைடுக்கு வரும். இட் வில் பி -2g sin theta minus mu cos theta into L/2, right. So I have two equations, one is this one and one is this one, right. ரெண்டோட லெஃப்ட் சைடு இஸ் v1², ரைட் ஹேண்ட் சைடு அப்போ ரெண்டு இக்குவேட் பண்ணலாம், இல்லை ரெண்டும் டிவைட் பண்ணலாம். அப்போ ரெண்டும் டிவைட் பண்ணி வச்சுக்கோ, v1/v2, சாரி அந்த 1/2 அப்படின்னு v1² is 1 is equal to 2g L/2 பாக்கி என்ன இருக்குங்க, sin theta டிவைடட் பை என்ன வரும்டா இங்கே மைனஸ் sin theta minus mu cos theta, right. லெஃப்ட் சைடுக்கு எடுத்தா sin theta is equal to minus sin theta minus plus mu cos theta அப்படின்னு வரும். ஓகே, தென் அந்த மைனஸ் sin theta லெஃப்ட் சைடுக்கு எடுத்தா it will be
2 sin theta is 2 sin theta is equal to mu cos theta. Okay, right? So sin by நமக்கு என்ன வேணும்? sin by cos mu தான் வேணும் இல்லையா? cos இங்க எடுத்தா sin by cos is tan theta. So 2 tan theta is equal to mu. வந்திருக்கா? mu க்கு வேல்யூ is mu is equal to 2 tan theta. படிச்சிருக்கா அது? Right? Okay அது? Clear? Okay. We'll move on to the next one. Okay. Right. Next question. Okay. Try பண்ணி பாரு என்ன ஆன்சர். ட்ரை பண்ணி பாரு எல்லாரும். ட்ரை பண்ணி பாருடா என்ன ஆன்சர் வரணும். Okay. Right. So a mass of 0.5 kg moving with the speed of 1.5 meter per second on a horizontal smooth surface. Okay. So a mass, okay, a mass m, the value is 0.5 kg. Okay, 5 kg moving with the speed of 1.5 meter per second. In the velocity, okay, the velocity is 1.5 meter per second. Okay, on a horizontal smooth surface. Smooth surface da apanga friction illa. Okay, collides with a nearly weightless spring. A spring irukku or force constant koduthirukke. Maximum compression of the spring. Right, idu endha chapter idu? Work power and energy. Work power energy. Right, so you remember work energy theorem. Work done by all force equal change in kinetic energy. Adaleyum இன்னும் modify பண்ணி நமக்கு இன்னொரு equation இருந்த work done by conservative force மட்டும்தான் அங்கே இருக்கு அப்படின்னா work done by non conservative force is 0. work done by conservative force மட்டும்தான் இருக்கு அப்படின்னா ஞாபகம் இருக்கும். work done by conservative force மட்டும்தான் இருக்கு அப்படின்னா we can write the formula in the kinetic energy initial plus potential energy. Initial is equal to kinetic energy final plus potential energy final. ஞாபகம் இருக்கா? இல்லை எப்படி யோசிச்சு பாரு. இங்கே ஒரு பிளாக் இருக்கு, அதோட எனர்ஜி இந்த பாயிண்ட்ல இருக்க எனர்ஜி என்ன? மாஸ் இருக்கு, வெலாசிட்டி இருக்கு. ஸோ half mv ஸ்கொயர். ஸோ half mv ஸ்கொயர் இருக்கு, கைனட்டிக் எனர்ஜி தான் இந்த பாயிண்ட்ல அதுக்கு இருக்கு. ரைட்? ஓகே. ஸோ அது அப்படியே மூவ் ஆகி அந்த ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்றேன் பாரு. இந்த மேக்ஸிமம் கம்ப்ரஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் தான் கேட்டிருக்கு. அப்போ இந்த மொத்த எனர்ஜியும் மொத்த கைனட்டிக் எனர்ஜி அப்படியே கம்ப்ரஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? ஃபைனலா அந்த வெலாசிட்டி. ஸோ திஸ் வெலாசிட்டி நான் ஒரு u that is 1.5. okay, so in the final velocity இங்க என்ன ஆகும்? நான் கம்ப்ரஸ் பண்ணும்போது 0 ஆகும். ரைட்? ஸோ கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் இருந்தது மொத்தமாக பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறி இருக்கு. ஸோ we know kinetic energy initial is there, potential energy initial is 0, kinetic energy final is 0, potential energy final will be there. So அது எழுதுனா என்ன வரும்? kinetic energy initial is half m u square is equal to the 0. அங்கே என்ன potential energy final is spring potential energy தான். formula is half kx square. Right? potential energy, gravitational potential energy na mgh அப்படினு வரும். Right? Okay, so mgh நமக்கு ஆல்ரெடி தெரியும், அது இன்னொரு அசம்ஷன்ல வந்ததா mgh னு இருக்கிற வேல்யூ. Right? Okay, this is spring potential energy. There will be electrostatic potential energy also, k q1 q2 by r. Right? Okay, so இது ரெண்டு கேல் பண்ணா இதுல இருந்து x தான் வேணும். so x is equal to அப்படினு வந்துச்சுனா half cancel ஆகும். Right? so x is equal to root of mu square by k னு வரும். m ஓட வேல்யூ 0.5, u ஓட வேல்யூ 1.5, so 1.5 square is 1.5 into 1.5 divided by k ஓட வேல்யூ 50. clear? so this one 50 and 0.5 கட்டானா this will be 100. right? so கீழ 100 மேல 1.5 root எடுத்தா 1.5 into 1.5 root is 1.5, 100 root is 10, it is 0.15 தான் ஆன்சர் வரும். 0.15 தான் ஆன்சர் வரும் மீட்டர். x தான் மேக்ஸிமம் கம்ப்ரஷன். இந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகி இப்போ இவ்வளோ தான் இருக்குது இந்த கம்ப்ரஷன். ஓகே, தட் இஸ் 0.15 மீட்டர். கிடைச்சதா அது? ரைட், கரெக்டு தான் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன். வேற யாருக்கும் கிடைக்கலையா? ஓகே, ஜெயபாகியம் கிடைக்கலையாடா? Cosmic vibes, answer is 4. okay, try பண்ணி பாரு.
கிடைச்சதா? ஓகே, we'll move to the next question. ஓகே, இதான் ஆன்சர். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ரைட்? இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு, கேட்கலாம். ஓகே, ஸோ கிளியரா பார்ப்போம். ரைட், கொஸ்டின் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். A uniform chain of length, ஓகே, ஒரு யூனிஃபார்ம் செயின் இருக்குது, அதோட லெங்த் L and mass M is lying on a smooth table and 2/3 of its length is hanging over the edge of the table. அப்படின்னா அந்த டேபிள் அப்படின்னு வச்சுக்கோ, ரைட்? ஸோ the chain is அந்த செயின், ஓகே, இப்படி ஹேங் பண்ணிட்டு இருக்கு அந்த செயின். ஓகே, ரைட். ஓகே, ஸோ இந்த செயினோட டோட்டல் லெங்த் எல் அப்படின்னு எடுத்தா, டோட்டல் லெங்க்த்து எல் அப்படின்னு எடுத்தா, அதோட 2/3 லெங்க் இஸ் ஹேங்கிங் அப்படின்னா இந்த லெங்க் எவ்வளோ இருக்குண்டா? இந்த லெங்க் வில் பி 2/3L. ஓகே, டோட்டல் லெங்க் L அப்படின்னா அதோட 2/3 ஹேங் பண்ணியிருக்குன்னா 2/3L தான் அது. அதே மாதிரி இந்த லெங்க் வில் பி 1/3L. ஓகே, ரைட். ஸோ வாட் அபவுட் த அந்த ஹேங் பண்ணியிருக்கிற அந்த பார்ட்டோட மாஸ் அப்போ எவ்வளோ? ஓகே, இட்ஸ் அ யூனிஃபார்ம் செயின், ரைட்? யூனிஃபார்ம் செயின் தான். தட் மீன்ஸ் அந்த செயினோட ஒவ்வொரு பார்ட்டில் எடுத்தாலும் மாஸ் பர் லெங்க் வில் பி அ கான்ஸ்டன்ட். யூனிஃபார்ம் செயின் தான்டா. இப்போ டோட்டல் லெங்க் 10 மீட்டர், அதோட மாஸ் 10 kg அப்படின்னா 5 மீட்டர் எடுத்தால் 5 kg இருக்கும், 1 மீட்டர் எடுத்தால் 1 kg இருக்கும், பிகாஸ் இட் இஸ் அ யூனிஃபார்ம் ஒன், ரைட்? ஸோ தட் மீன்ஸ் இதோட மாஸ் வில் பி டோட்டல் மாஸ் கேபிட்டல் எம்மா எடுத்தா, ஓகே ஓகே, டோட்டல் மாஸ் கேபிட்டல் எம்மா எடுத்தா இதோட மாஸ் வில் பி 2/3 into mn இருக்கும், இதோட மாஸ் வில் பி 1/3 into mn இருக்கும். ஓகே, ரைட், 1/3 into mn, ரைட்? ஸோ ஒர்க் டன் கொஸ்டின் இதுதான். இந்த ஒர்க் டன் டு புல் த ஹேங்கிங் பார்ட் ஆன் டு த டேபிள். ஓகே, இந்த பார்ட்டை அப்படியே எடுத்து இந்த டேபிள் மேலே வைக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? இதுதான் கொஸ்டின் இல்லையா? ஒர்க் டன், ஒர்க்கோட ஃபார்முலா என்னடா? ஒர்க்கோட ஃபார்முலா என்ன நம்ம படித்தது? பேசிக் ஃபார்முலா என்ன படித்தோம்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட்? ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு, இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும்? இந்த ஆப்ஜெக்டை அப்படியே எடுத்து மேலே வைக்கணும் அப்படின்னா இதோட வெயிட்டை தான், ரைட்? அதோட வெயிட்டு தான் அப்படியே எடுத்து நான் மேலே வைக்கிறேன் இல்லையா? ஸோ ஐ எம் டூயிங் எ ஒர்க் எகெயின்ஸ்ட் கிராவிட்டி. அதோட இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் தூக்கணும் அப்படின்னா மினிமம் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும்? இதோட mg ஃபோர்ஸ் கொடுக்கணும், ரைட்? மினிமம் தான் சொன்னேன். மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்கணும்னா எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். மினிமம் எவ்வளோ கொடுக்கணும்? இதோட மாஸ் இன்டு ஜி கீழே ஆக்ட் ஆகும், அதுதான் மேலே கொடுக்கணும், அதுதான் மினிமம், அதுதான் அவங்க மினிமம் ஃபோர்ஸ், ரைட்? தட் வில் பி mg. அப்போ இந்த ஃபோர்ஸ் வில் பி mg. இந்த பார்ட்டோட, இந்த ஹேங்கிங் பார்ட்டோட மட்டும் மாஸ், ரைட், இன்டு ஜி. எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு? இங்கே இருந்து ஒரு ஹைட்டுக்கு தானே எடுத்து போகிறேன், mgh தான் அப்போ பண்ண போகிறேன், ரைட்? அப்போ அந்த ஹைட் என்ன m என்ன அதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒர்க் ஆகிடுச்சு. டைரக்ட் கொஸ்டின் தான் அது, ரைட்? ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கோம். w is equal to m ஓட வேல்யூ, இந்த ஹேங்கிங் பார்ட்டோட மாஸ் எவ்வளோ? இட் இஸ் 2/3m இன்டு ஜி இன்டு, ரைட்? ஓகே, இன்டு ஜி, மாஸ் இன்டு ஜி இன்டு ஹெச். ஹெச் அப்படின்னா இந்த டோட்டல் ஹைட் எவ்வளோ? 2/3L தான். அதான் நான் மேலே எடுத்தது அப்படின்னு எடுக்கக்கூடாது. வை? பிகாஸ் நம்ம ஹைட் எடுக்கும்போது இப்போ இந்த ஒரு பார்ட்டு மேலே வரும் அப்படின்னா அந்த பார்ட்டோட அது கீழே இருந்து எவ்வளோ ஹைட்டில் போனோம் அப்படின்னா இட் இஸ் 2/3L தான். பட் இந்த பார்ட்டு இங்கே இருந்தானே மேலே போயிருக்கு, ரைட்? ஓகே, அப்போ நம்ம இந்த பார்ட்டை இப்போ இந்த செயின் மொத்தமாக மேலே எடுத்தோம் அப்படின்னா, இந்த பார்ட்டை ஹேங்கிங் பார்ட்டு மேலே எடுத்தோம் அப்படின்னா நான் எந்த பாயிண்ட் மேலே போயிருக்கு அப்படின்னு எடுக்கணும்? அதோட சென்டர் ஆஃப் மாஸ் மேலே போயிருக்குன்னு எடுக்கணும், ரைட்? இப்போ அதோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா எந்த பாயிண்டடா? இதோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா இது 2/3L. இப்போ அதோட பாதி ஹைட்டில் அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். ஸோ இந்த மேலே எடுத்த ஹைட் வில் பி 2/3Lோட பாதி, தட் இஸ் L/3. 2/3ஓட பாதி இஸ் L/3. ஸோ இட் இஸ் mg into L/3. ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி 2 mgl நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் 3 into 3 9. இஸ் ஃபோர்த் ஆப்ஷன் வந்திருக்கா? ரைட், கரெக்ட், ஃபோர்த் ஆப்ஷன் வந்திருக்கு. ஓகே, ரைட், கிளியர் தான் இல்லையா? ரைட், ஓகே. ஸோ ஒர்க் டன் வில் பி mgh. mg நான் ஒரு ஆப்ஜெக்டை மேலே எடுக்கணும் அப்படின்னா
கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் இஸ் mg மினிமம் ஃபோர்ஸ். h எப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து ஓகே இப்போ இந்த ஆப்ஜெக்டை இந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து மேலே வந்தோம் அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் இந்த லெவலில் இருக்கும் இல்லையா. தட் மீன்ஸ் இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்கிற ஹைட் எவ்வளோ L/3. ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன். இதோட ஆன்சர் என்ன? ட்ரை பண்ணி பாரு என்ன ஆன்சர். ட்ரை பண்ணி பாரு எல்லாரும். இதோட ஆன்சர் என்ன? The velocity time graph of a particle of mass 2 kg moving in a straight line as shown in the figure. Velocity time graph கொடுத்திருக்கு. Work done by all forces. Work done by all forces. So work done by all forces அப்படினால நமக்கு என்ன ஞாபகத்துல வரணும்டா? Work done by all forces is equal to change in kinetic energy அப்படின்னு ஒன்று இருக்கு. என்ன அது? Work energy theorem. Right? Work energy theorem. Right. Work done by all forces in a system is equal to the change in kinetic energy of that system. அப்படின்னா work done by all forces தான் oscillate இருக்கு. So you need to find the change in kinetic energy. Change in kinetic energy na final kinetic energy minus initial kinetic energy. Final kinetic energy na mass of mass into final velocity square minus initial kinetic energy na of mass into initial velocity square. Okay. So diagrammல velocity time graph தான். velocity time graph இருந்து நமக்கு கிடைக்கிற values என்ன ஞாபகம் இருக்கா? velocity time graph ஓட ஸ்லோப் எடுத்தா acceleration கிடைக்கும். velocity time graph ஓட ஏரியா எடுத்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம மோஸ்ட் என்ன ஸ்ட்ரைட் லைனில் படித்தது. இப்போ இதாதான் வேணுமா நமக்கு இந்த யூவி மட்டும் போதும் இல்லையா? பிகாஸ் ஆல்ரெடி கொஸ்டினில் மாஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஐ கேன் டேக் மாஸ் காமன். ஸோ half into mass common v square minus u square. Okay, so half into mass order value is 2, right? So v square எவ்வளோ? initial velocity அப்படின்னா t equal to 0ல எவ்வளோ velocity இருக்கு? t equal to 0 time 0 ஆகும்போது velocity எவ்வளோ? 20. Okay, t equal to final velocity time 2 ஆகும்போது velocity எவ்வளோ? 0. So it is 20 square minus 0. Sorry, initial is 0. Sorry, initial is 0. Initial is 20, final is 0. So v is 0 square minus 20 square. So answer will be what? Half 2 into 2 cancel agum minus into 400 joule. Okay, right. Clear, right? Andirukada? Okay, 400 அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல. Okay, minus 400 தான் ஆன்சர். Okay, இப்படிதான் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி தான். ஓகே ரைட். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஃபைனலி வெலாசிட்டி 0. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி அப்போ 0 அதுதான் வந்திருக்கு. வெலாசிட்டி ஃபைனலி 0, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வெலாசிட்டி இஸ் 0. ஓகே நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் ஆன்சர்? ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்ணி பாருடா. ஓகே 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 ரைட். ட்ரை பண்ணி பாரு. ரஞ்சனி என்ன ஆன்சர்டா? காஸ்மிக் வைப்ஸ் என்ன ஆன்சரு? ட்ரை பண்ணி பாரு. A diatomic gas contained in a vessel is subject to a thermodynamic process. நமக்கு தெரியும் thermodynamic process என்ன, thermodynamic state என்ன, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸ்டேட்னா என்ன? ஸ்டேட்னா ஒரு ஒரு லெட்ஸ் ஒரு கண்டெய்னரில் ஏதாச்சும் ஒரு கேஸ் இருக்குது, ரைட்? அதோட ஒரு இன்ஸ்டன்ட்டில் அதோட ப்ரெஷர் இஸ் V1, அதோட வால்யூம் இஸ் V1, அதோட டெம்பரேச்சர் இஸ் T1, ரைட்? தட் இஸ் கால்ட் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டில் அதோட ஒரு இன்ஸ்டன்ட்டில் ஏதோ ஒரு டைமில் பார்த்தப்போ அதோட ப்ரெஷர் இஸ் P1, வால்யூம் இஸ் V1, டெம்பரேச்சர் இஸ் T1, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் N1. ஸோ P V equal NRT இருக்கிற equation satisfy பண்ணியிருக்கும். That is called a state. That's why P V equal NRT is also called equation of state. So P1 V1 is equal to NRT1, right? So அந்த பாயிண்ட்ல இருந்து P2 V2 T2 அப்படின்னு எல்லாம் மாறுறேன். ஓகே, மேபி P ப்ரெஷர் மட்டும் மாறலாம், மேபி வால்யூம் மட்டும் மாறலாம், மேபி ப்ரெஷர் அண்ட் வால்யூம் மட்டும் மாறலாம், டெம்பரேச்சர் மாறாமல் இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் கால்ட் ப்ராசஸஸ்.
ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுறது. ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர்னு இருந்தது, இன்னொரு ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர், ஏதாச்சும் ஒரு குவான்டிட்டி ஃபிக்ஸடாக கூட நிற்கலாம். ரைட்? ஸோ ஐதர் ப்ரெஷர் இஸ் சேஞ்சிங், ஐதர் வால்யூம் இஸ் சேஞ்சிங், ஐதர் டெம்பரேச்சர் இஸ் சேஞ்சிங், ஐதர் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இஸ் சேஞ்சிங், ஆர் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் சேஞ்சிங், இல்லை 3 சேஞ்ச் ஆகலாம். அப்படின்னு இருக்கிறது தான் ப்ராசஸ். ஓகே, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது. ஓகே, திஸ் இஸ் ஸ்டேட். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கு பாரு, கரெக்டாக தானே கொடுத்துருக்கு பாரு. ப்ரெஷரும் வால்யூத்தோடையும் கிராஃப் எடுத்திருக்கு, ஆரோவும் கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் இதுதான் இனிஷியல் பாயிண்ட்டு. ரைட்? இதுதான் இனிஷியல் பாயிண்ட்டு, இதுதான் ஃபைனல் பாயிண்ட். தட் மீன்ஸ் இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட். ஸோ இங்கே இந்த பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் ப்ரெஷரோட வேல்யூ இஸ் வாட், திஸ் ஒன், இதான் P1. அப்போ ரைட், அப்போ இதுதான் P1. ஓகே, ரைட். அதே மாதிரி இதுதான் P2. ப்ரெஷர் P1லேருந்து P2 மாறி இருக்கு, இந்த ப்ராசஸ் நடந்த போது. அதே மாதிரி வால்யூம் அந்த டைமில் இட் இஸ் V1 டு V2 மாறி இருக்கு. ரைட்? ஓகே, அப்போ ப்ரெஷரும் வால்யூம் கொஸ்டினில் கொடுத்துருக்கு. டெம்பரேச்சரை பற்றி கொஸ்டின் சொல்லியிருக்கா? சொல்லலை. ரைட்? ஸோ மேபி டெம்பரேச்சர் ஹஸ் சேஞ்ச், நமக்கு தெரியாதது. ரைட்? டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரியும். டேட்டா 2 ப்ரெஷரும் 2 வால்யூம் தான் இருக்குது. ரைட்? ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கடா, இட் இஸ் அ டயட்டோமிக் கேஸ், அது நமக்கு வேணும். வெசல் கண்டெய்னர் வெசல் சப்ஜெக்டிவ் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் தட் ப்ரெஷர் சேஞ்சஸ் வித் வால்யூம் கொடுத்துருக்கு, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு NCV delta T. Right? Where CV is the molar specific heat at constant volume. It is not gram specific heat at constant volume. Molar specific heat வேற, gram specific heat வேற. Molar specific heat வரும்போது தான் இங்கே N இருக்கும், number of moles இருக்கும். ஓகே, ஸோ NCV delta T. ஓகே, நீ CV எப்படி கண்டுபிடிக்கலாம்? CVக்கு ஈக்குவேஷன்ஸ், CVக்கு 2 ஈக்குவேஷன் இருந்தோம். ஒன்று F/2R டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு ஒரு ஃபார்முலா, CVக்கு இன்னொரு ஈக்குவேஷன் காமாயும் ஆரும் வச்சு ஒரு ஃபார்முலா, தட் இஸ் R/γ-1. ஓகே, அதே மாதிரி CPயோட ஃபார்முலா F/2 + 1R, த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சிருக்கிற ஃபார்முலா. CPக்கு இன்னொரு ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் R அண்ட் காமா, இட் இஸ் γ/γ-1. இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் இருக்கணும். ஓகே, ரைட்? ஓகே, இப்போ இதில் என்ன, நான் F/2Rன்னு எடுக்கிறேன், F/2R delta T. ஓகே, delta T அப்படின்னா T2 - T1. ரைட்? பட் நமக்கு என்ன தெரியாதுடா, டெம்பரேச்சர் கொஸ்டின் இல்லை. தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லை, ஆர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரைட்? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314, டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் நம்ம படித்து வச்சிருக்குது இல்லையா? ரைட், 25/3 ஒரு யூனிட்டில் இருக்குது, 0.821 ஒரு 0.081 ஒரு யூனிட் இருக்குது, தெரியும், 2 calorie per molar யூனிட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ரைட்? ஸோ இந்த ஆரோட வேல்யூ கொடுக்கல, ஓகே, பட் கொடுத்தாலும் கொடுக்காம இருந்தாலும் நமக்கு தெரியும். T1 and T2 ஒசில கொடுக்கலாம், பட் P1 V2 P1 P2 V1 V2 இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ PV = nRTன்னு இருக்கிறது எல்லா ஸ்டேட்டுக்கும் வேலிட் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படின்னா NR delta T is equal to delta of PV, இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, தட் மீன்ஸ் டெம்பரேச்சர் T1லேருந்து T2 மாறி இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் P1லேருந்து P2க்கும் V1லேருந்து V2 மாறி இருக்குது. ஸோ இட் வில் பி சாட்டிஸ்ஃபை இன் திஸ் கண்டிஷன். ஸோ அப்படின்னா இந்த இக்குவேஷனை டெல்டா யூவை எப்படி எழுதலாம் அப்படின்னா N into F/2, sorry, N into R into T2 - T1, that is equal to P2 V2, sorry, F/2. So F/2 into P2 V2 minus P1 V1 எழுதலாம். Why? Delta PV is P2 V2 minus P1 V1. Sorry, NR delta T தானடா. NR delta T is delta PV. Right? Okay, delta PV. or P delta V எப்போ வரும்? P delta V ஒரு டவுட் இருக்கா? P delta V எப்போ வரும்? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் இருந்து வால்யூம் மட்டும் வரும்போது. அதே V delta P மட்டும் V delta V வரலாம். வால்யூம் கான்ஸ்டன்ட் வந்து ப்ரெஷர் மாறுற கேஸ். இதில் 2 மாறி இருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் P2 V2 minus P1 V1. ஸோ இதில் F கொஸ்டில் இருக்கா? டெல்டா U is equal to இப்படின்னு ஃபார்முலா கிடச்சிருக்கு. இல்லை P1 V1 P2 V2 நமக்கு இருக்குது. F எப்படி கண்டுபிடிக்கண்டா? ஃபார் அ டயட்டோமிக் கேஸ், டயட்டோமிக் கேஸோட கேஸில் நமக்கு 2 கேஸ் படிச்சிருக்கு. இட் இஸ் ரிஜிட் அண்ட் நான் ரிஜிட். ஓகே, ரிஜிட் எப்போ வரும்?
low temperature la non rigid appo varum high temperature la degree of freedom of value is 5 and degree of freedom of value is 7 in the case of rigid and non rigid appdinu padichirukku question mention பண்ணனும்னா we will be choosing எப்பவுமே rigid தான் எடுக்கணும் okay so it is 5/2 p2 v2 p2 oda value is 4 into 10 raised to 4 into 10 raised to 5 into v2 is 0.5 minus p1 that is 2 into 10 raised to 5 into v1 that is 0.1 என்ன ஆன்சர் வருதுடா ஆப்ஷன் B ஆ செகண்ட் ஆப்ஷனா எந்த क्वेश्चन சொல்ற லாஸ்ட் क्वेश्चन சொல்றியா லாஸ்ட் क्वेश्चनல B வந்து ஓகே இந்த क्वेश्चनோட ஆன்சர் சொல்லலையா ஆப்ஷன் 1 ஆ ட்ரை பண்ணி பாரு என்ன வருதுன்னு okay you will get option 1 da varum okay right 0.5 into 4 is 2 into 10 raised to 5 minus 0.1 into 2 into 10 raised to 5 2 into 10 raised to 5 வெளியில எடுக்கலாம் அப்ப 5/2 into 2 into 10 raised to 5 னா 5 into 10 raised to 5 5 into 10 raised to 5 then பாக்கி என்ன இருக்கு அப்படினா இது 1 ஆயிடுச்சு 1 minus 0.1 இருக்கும் that is 0.9 9 into 5 45 into 0.1 அப்படினா 4.5 correct da okay we'll move to the next one okay the PV plots of two gases during adiabatic process are shown plots 1 and 2 corresponds to idile edu 1 it means idile 1 helium 2 oxygen 1 oxygen 2 helium illa rendu 1 helium 1 argon oxygen nitrogen idella oxygen nitrogen illa எப்படி சொல்ல முடியும் ரைட் நமக்கு என்ன மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் it is a diatomic or monatomic okay so இது monatomic இது diatomic இது monatomic இது ரெண்டும் mono இது ரெண்டும் di right okay அப்போ அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்ப இந்த டயகிராமத்துல இருந்து அப்படி கண்டுபிடிக்க முடியுமான்னு நம்ம பார்க்க போறோம் right so PV diagrams are given question கொடுத்திருக்கு it is an adiabatic process அப்படினா என்ன கண்டிஷன் தான் adiabatic process அப்படினா PV raised to gamma is equal to constant தான் இந்த pressure volume relation அதே மாதிரி TV raised to gamma minus 1 equal to constant temperature volume relation then pressure temperature relation எல்லாம் இருக்கு இதுல PV raised to gamma போதும் ரெண்டு கிராஃப் கொடுத்திருக்கு ரெண்டு adiabatic process ஒரு gasoid gasல இன்னொரு gasoid gasல ரைட் சோ இந்த ரெண்டு கிராஃப்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்குடா எதோட ஸ்லோப் அதிகமா இருக்கு slope of 2 is greater than slope of 1 right slope na clear தானடா the slope அதிகம் the slope கம்மி right இப்படி தான இருக்கு right the slope of 2 is greater than slope of 1 so இந்த slope பாசிட்டிவா நெகட்டிவா நெகட்டிவ் தானடா இப்படி வந்துச்சுனா போமே நெகட்டிவ் அப்ப ரெண்டுல நெகட்டிவ்ல எது பெருசு அப்படினா ஓகே ரெண்டு ஸ்லோப்பும் நெகட்டிவ் தான் இங்க ரெண்டு ஸ்லோப்பும் நெகட்டிவ் தான் ரைட் இப்படி இருந்தா தான் பாசிட்டிவ் ரைட் இப்படி இருந்தா தான் பாசிட்டிவ் இப்படி இருந்தா நெகட்டிவ் தான் ரைட் ரெண்டுல இப்போ இது magnitude தான் எழுதி இருக்கு slope of 2 is greater than slope of 1 அப்படி okay right so okay so slope க்கு equation என்ன ஞாபகம் இருக்கா ஒரு PV raised to gamma ஓட கேஸ்ல slope க்கு equation polytropic ஓட கேஸ்ல எப்படி படிச்சு வைக்கலாம் வேணும்னா இல்ல slope equation ஞாபகம் இல்ல அப்படினா PV டயகிராமத்தோட slope அப்படினா என்ன வரும் slope of PV diagram is what it is PV raised to gamma equal to constant தானே right slope of PV diagram னா எப்பவுமே slope of yx graph னா it is dy by dx மாதிரி இப்போ இங்க dp by dv ன்னு வரும் அப்ப இதுதான் ஓடி dp by dv right so இத நாம கண்டுபிடிக்கணும் we have this equation நான் இந்த equationல இருந்து dp by dv கண்டுபிடிக்கிறதுக்கு I am differentiating this one so I am differentiating this one அப்படினா I'll get like this product rule யூஸ் பண்ணனும் first function into derivative of second p raised to gamma or derivative is gamma p raised to gamma minus 1 into dv then differentiating this one அப்படினா ஒவ்வொருத்தன் first p அப்படியே வெச்சோம் v ஓட derivative is gamma v raised to gamma minus 1 அதுக்கு அப்புறம் into dv ன்னு எழுதணும் plus v raised to gamma அப்படியே வெச்சோம் pressure ஓட derivative is dp
okay, equal to constant order derivative is 0. Okay, the rearrange panna I will be getting dp by dv is equal to minus gamma p by v. This is slope of equation. Okay, வரும் அப்படி rearrange பண்ணி பாரு. v raised to gamma minus 1 v raised to gamma கட் பண்ணா கீழ ஒரு v மட்டும் இருக்கும். இங்க ஒரு gamma இருக்கு. லெஃப்ட் சைடுக்கு இருக்கும்போது ரைட் சைடுக்கு இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் வரும். அதனால தான் அப்படி வந்திருக்கு. Okay, so that means slope of PV diagram is equal to minus gamma p by v. That means slope அதிகம் அப்படின்னா slope of 2 greater than slope of 1 அப்படின்னு நமக்கு டயக்ராம்ல இருந்தா நமக்கு கிடைச்சிருக்கு. That means gamma ஓட value of 2 will be greater than gamma ஓட value of 1. இந்த நெகட்டிவ் ஆல்ரெடி இருக்கு. ஓகே ரைட், இந்த நெகட்டிவ் ஆல்ரெடி ஸ்லோப் நெகட்டிவ் தானே. ரைட், இப்போ gamma 2 is greater than gamma 1. அது வரைக்கும் நமக்கு ஓகே தான். அப்போ that means இந்த கேஸோட gamma is greater than இந்த கேஸோட gamma. அது வரைக்கும் ஓகே ரைட். ஓகே ரைட், இதில் ஆப்ஷனில் இருக்கிறது ஒன்று மோனோட்டாமிக் கேஸ் இருக்குது, ஹீலியம் அண்ட் ஆர்கன் இதெல்லாமே மோனோட்டாமிக் தான். டயட்டாமிக் கேஸ் இருக்குது. எந்த ஆப்ஷன் ரெண்டும் வராதுன்னு நமக்கு தெரியும். இதுவும் வராது, இதுவும் வராது. அது என்ன, ரெண்டு மோனோட்டாமிக் தென் காமா வில் பி சேம், ரெண்டு டயட்டாமிக் தென் காமா வில் பி சேம். இதில் காமா டிஃப்ரெண்ட் தானடா. ரைட், ஸோ இட் வில் பி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆர் செகண்ட் ஆப்ஷன். அதுதான் ரைட். அதில் என்ன ஆன்சர் வருதுடா, ஃபர்ஸ்ட் ஆர் செகண்டில்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்திருக்கா இல்லை செகண்ட் வந்திருக்கா? ஃபர்ஸ்டா கன்ஃபார்ம் அது ஃபர்ஸ்ட்டுன்னு எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஓகே, லாஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் சொல்லியிருக்கா இல்லை? ரைட், இந்த ஆன்சர் ஃபர்ஸ்டா செகண்டா ட்ரை பண்ணி பாரு, கிடைக்கல? ஓகே ரைட். ஸோ gamma 2 இஸ் கிரேட்டர் than gamma 1 அது நமக்கு கிடைச்சிருக்கு. 2 1 கிரேட்டர், இதில் எது 2 இது 1 அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ we have helium and oxygen in the first two options, right? அப்போ ஹீலியத்தோட காமா வால்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஹீலியத்தோட காமா வால்யூ எப்படி கண்டுபிடிக்கும்? காமா கண்டுபிடிக்கிறதுக்கான இக்குவேஷன் என்ன, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு ஞாபகம் இருக்கா? காமா இஸ் சிபி பை சிவி, தட் we know. டிகிரியோட ஃப்ரீடம் வச்ச இக்குவேஷன் இருக்கு, that is 1 plus 2 by f. ஓகே, ஸோ ஹீலியத்தோட கேஸில் வரும்போது ஜென்ரலி காமா இஸ் 1 plus 2 by f. So gamma of helium will be 1 plus 2 by f oda value oda monatomic, f oda value is 3, so it is 5 by 3, right? Gamma of oxygen is diatomic, 1 plus 2 by 5, it will be 7 by 5. Idhil edhu perusu, 2 by 3 or 7 by 5 ah? 5 by 3 or 7 by 5 ah? 7 by 5 is 1.67, this is 1. Sorry, ulta was in here. 1.7 by 5 is 1.4. This is 1.67. Okay, right? இல்லை இது பாரு, இதை யோசிச்சாலும் முதலியா 1 plus 2 by 3, 1 plus 2 by 5 எது பெருசு? 3ல ஒரு 3ல 2, 5ல 2 அப்படின்னா 3ல 2 தானடா பெருசு. ஸோ கன்ஃபார்மாக gamma of helium is greater than gamma of oxygen அப்படின்னா இப்போ எது gamma 2? இப்போ இதுதான் gamma 2, இதுதான் இப்போ gamma 1. Okay, that means 2 is helium, 1 is oxygen, right? So 2 is helium, 1 is oxygen. So option 2 the answer. வந்திருக்காது, யாருக்கும் வந்திருக்காது. Option is not 1, it is 2. லாஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் சொல்லியிருக்கா? இந்த கொஸ்டினோட ஆன்சர் வரைக்கும் சொல்லலை யாரும். கிளியரா அது? ஓகே ரைட், நான் டிரைவ் பண்ணி இருக்கு, இப்படியெல்லாம் பரவாயில்ல அவசியம் இல்லை. டேரெக்டாக இந்த இக்குவேஷன் இதுதான் ஸ்லோப்போட இக்குவேஷன், ரைட்? இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மைனஸ் காமா பி பை வி, அதுதான் ஸ்லோப்போட இக்குவேஷன் ஃபார் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஜென்ரலி சொன்னால் இந்த காமோட பிளேஸில் இப்போ இது இப்போ ஒரு பிவி சிக்கல் பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் மீன்ஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் அதோட ஸ்லோப் வில் பி மைனஸ் பி பை வின்னு தான் வரும், காமா அங்கே இருக்காது. ஓகே ரைட், கிளியர் தானே அது? ஓகே ரைட், ஓகே தான். We'll go to the next question. Try பண்ணி பாருங்க என்ன ஆன்சர்னு. ஓகே ரைட், எந்த சாப்டரா? வேவ்ஸ்ல இருந்து இல்லையா? A wave in a string has an amplitude of 2 cm. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் மொத்த கொஸ்டின் வெயிட் பண்ணுறேன். Wave in a string has an amplitude of 2 cm. The wave travels in the positive x direction with a speed of 128 meter per second.
it is noted that 5 complete waves fit in 4 meter length of the string. The equation describing the wave is. Normally a wave oda equation அப்படினா நாம இப்படி தான் எழுதுவோம். y is equal to a sin omega t plus or minus kx plus or minus னு எழுதலாம் இல்ல phi or phi naught அப்படினா. நம்ம generally ஒரு wave oda equation எழுதுவோம். ஞாபகம் இருக்காது. y is equal to a sin omega t plus or minus kx plus phi naught. ஓசிலேஷனோட கேஸில் y எழுதும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாரா அங்கே k இருக்காது இல்லையா y is equal to a sin omega t plus phi naught அப்படி மட்டும்தான் இருக்கும் k வராது வேவ் ஆகும்போது அங்கே kxன்னு இருக்கிற டேர்ம் வரும் ஓகே தான் ரைட் இதில் ஒமேகா என்ன இஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இட் இஸ் 2π for 2π by டைம் பீரியட் ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி k என்ன இட் இஸ் வேவ் நம்பர் ஆங்குலர் வேவ் நம்பர் 2π by lambda okay this is 2π by t or 2πf that is omega k is 2π by lambda இதெல்லாம் நமக்கு தெரியும் right okay then what is phi naught is the initial phase wave ஒரு சைன் வேவ் தானே சைன் வேவ்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும் எப்போவுமே ரைட் அப்படின்னு இல்லை இட் கேன் பி லைக் வேற ஏதாச்சும் சைன் வேவ் தான் பட் இட் கேன் பி ஸ்டார்டட் ஃப்ரம் ஹியர் ஓகே அப்போ ஜீரோவில் இட் வில் பி ஹேவிங் சம் வேல்யூ அதுதான் ஃபை நாட் இப்போ இது வேறு இது இப்போ கரெக்டாக சொன்ன இது கோஸ் கிராஃப் தானே இந்த ப்ளூ வந்திருக்கு கோஸ் கிராஃப்னா இந்த ஃபையோட வேல்யூ பை பை டூ வந்திருக்கும் ஃபை நாட் இஸ் பை பை டூ ரைட் ஓகே ஓ எப்போவுமே இந்த ஃபை நோட்டை பொறுத்து இந்த வேவ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா இப்போ இது லெஃப்ட் சைடுக்கு தான் மூவ் ஆகும் இப்போ ஃபையோட வேல்யூ அந்த ஃபை நோட்டோட வேல்யூ பை பை டூ அப்போ லெஃப்ட் சைடுக்கு 90 டிகிரி மூவ் ஆகும் அதுதான் இந்த பாயிண்ட் வந்துடும் ஓகே அது பை அப்படின்னா வேவ் லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகி இப்படி வந்திருக்கும் இந்த பாயிண்ட் இங்கே வரும் ஓகே லெஃப்ட் சைடுக்கு வேவ் மூவ் ஆகும் ஃபை நோட்டை பொறுத்து ப்ளஸ் ஃபை நோட்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது மைனஸ் ஃபை நோட்னா ரைட் சைடுக்கு மூவ் ஆகும் இப்படி தான் ஓகே ரைட் இப்போ இந்த கொஸ்டினில் ஃபை நோட்டை பற்றி கொஸ்டினில் சொல்லலை ஸோ நமக்கு இந்த ஆப்ஷனில் பார்த்தாலும் தெரியும் ஃபை நோட் இல்லை ரைட் ஓகே இப்போ நான் இதோட நமக்கு தெரியும் தானே நான் இதை ரிமூவ் பண்ணுறேன் ஓகே ரைட் ஓகே ஸோ கொஸ்டினில் y தான் கண்டுபிடிக்கணும் y is equal to a sin omega t plus or minus kx அது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறேன் ஓகே ரைட் ஓர் வேறு ஃபஸ்ட்டு கேஎக்ஸ் எழுதியிருக்கு அதுக்கப்புறம் ஒமேகா டி அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா ரைட் அப்போ ஈக்குவேஷன் அப்படி எழுதலாம் நோ ப்ராப்ளம் ஓகே y is equal to a sin kx plus or minus omega t ரைட் இங்கே ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குடா புரியுதா அப்படி எழுதலாம் ஓகே ரைட் கரெக்டாக சொன்னால் இந்த ரெண்டு சைட்லேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுதணும் ஓகே ரைட் ரெண்டு சைடில் இங்கே ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது இங்கே அதே மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது ரெண்டுக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாம் ஓகே ஞாபகம் இருக்கடா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா ரெண்டு கேஸ் பாசிபிள் தான் ஒன்று கேஎக்ஸ் ப்ளஸ் கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி ஒரு மைனஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் ஒமேகா டி இது ரெண்டும் பாசிபிள் தான் ரைட் அதே மாதிரி நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா கேஎக்ஸ் ப்ளஸ் ஒமேகா டி ஒரு மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி ஓகே ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருக்கும்ல ரெண்டும் மைனஸாக இருக்கும் ஒன்று ப்ளஸ் அனதர் ஒன் மைனஸ் அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது கொஸ்டினில் கொடுத்தது என்ன இதில் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிறது தான் ஸோ ஐதர் திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன் கொஸ்டினில் இருக்கிறது இது மட்டும்தான் இல்லையா கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி தானே இருக்குது ஓகே அது கிளியர் தான் கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி தான் எல்லாமே இருக்குது ஓகே அப்போ ப்ளஸ்ன்னு இருக்கிற ரெண்டு ஆப்ஷனும் வராது ஓகே ரைட் நீ அந்த கே ஒமேகாயும் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் கே ஒமேகாவும் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஓ if I am attending this session I can do 650 plus marks சார் இதெல்லாம் ஃபிசிக்ஸோட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கு ஓகே அதே ஒரு 30-35 கொஸ்டின்ஸ் தான் வச்சுருக்கு அதுக்கு தான் நமக்கு டைம் இருக்குது அதை வச்சு நமக்கு 650 ப்ளஸ் எல்லாம் எடுக்க முடியாது பட் எல்லா சாப்டர்லேருந்து கொஸ்டின் வச்சுருக்கு ஓகே திஸ் லைக் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மாதிரி வச்சுருக்கு ஓகே ரைட் கிளியரா ஓகே இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா கன்செப்ட்டும் சொல்கிறேன் இதில் ப்ராப்ளம் மட்டும் இல்லை கன்செப்ட்டும் சொல்லி தான் போட்டுட்டு இருக்கு ஓகே ரைட் கிளியர் தானே ஓகே பார்ப்போம் கண்டினியூ பண்ணுவோம் ஸோ இதில் ஆன்சர் என்ன வருதுடா எனக்கு அந்த ஆன்சர் சொல்ல பார்ப்போம் ஆன்சர் சொல்ல பார்ப்போம் என்ன ஆன்சரு என்ன ஆன்சர்டா ஓகே யாரும் சொல்லாத வரைக்கும் ஓகே ரைட் போடட்டுமா ரைட் ஸோ
இது வரைக்கும் ஓகே தான். ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் yக்கு ஒரு ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிக்க போகிறேன். அதில் a வேல்யூ கொஸ்டின் இருக்கா, இட் இஸ் தேர் 2 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அதனால தான் எல்லாமே 0.02 0.02 0.02 சென்டிமீட்டர் தானே, மீட்டரில் மாற்றும் போது 0.02 அப்படின்னு வந்துடும். இப்போ a ஓகே தான், ரைட், a ஓகே தான். தென் ஸோ a வேல்யூ இஸ் 2 சென்டிமீட்டர் ஒரு 0.02 மீட்டர், அது ஓகே. தென் வாட் வி நீட் sin kx minus omega or minus or plus omega t, right? மைனஸ் தான் வரும் அப்படின்னு நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஓகே ரைட், இது 2 வராது, ஓகே இதான் வரும். ஓகே மைனஸ் மட்டும்தான் வரும், ரைட், இதோ வருது. ஓகே, இப்போ கேயும் கண்டுபிடிக்கிறோம், ஒமேகாவும் கண்டுபிடிக்கணும், ரைட். வாட் தே ஹவ் கிவன், தே ஹவ் கிவன் வெலோசிட்டி, ரைட். வெலோசிட்டி இஸ் 128 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்கு. ஓகே, வெலோசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னடா, வெலோசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் லாம்டான்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு ஒமேகா பை கேன்னு ஃபார்முலா இருக்குது, ரைட். ஓகே, ஸோ நான் எஃப் லாம்டா தான் யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படின்னா கொஸ்டின் இன்னொரு டேட்டா கூட இருக்குது, 5 கம்ப்ளீட் வேவ்ஸ் ஃபிட் இன் 4 மீட்டர் லெங்க் அப்படின்னா என்ன கொடுத்துருக்குதுல. ஓகே, 5 கம்ப்ளீட் வேவ்ஸ் ஃபிட் இன் 4 மீட்டர் லெங்க். ஸோ 5 கம்ப்ளீட் வேவ்னா டோட்டல் 5 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். ஓகே, 5 கம்ப்ளீட் வேவ்ஸ் for 4 lambda is 5 lambda is 4 meter, lambda is 4/5 meter. ஒரு wavelength will be 4/5 meter. Okay, 4/5 meter. So இதில் இருந்து velocity is equal f lambda substitute பண்ணா f is equal to v by lambda வரும். v is 128 divided by lambda is 4/5. Okay, so it is 128 by 4 அப்படின்னா 64/2, 32 into 2, so it will be 160 hertz the frequency. So frequency kadichom, I can find omega, right? I can find omega. Omega is 2 pi f, it is 2 pi into 160, 160 into 2 is 320 into pi, so 300 into 3 அப்படினு வெச்சா 900 வரணும். 900 1900க்கு மேல 1005 இருக்கு இல்லையா, so this will be 1005. ஓகே, ஸோ ஒமேகாவோட வேல்யூ வந்திருக்கு. ஸோ எந்த ஆப்ஷன் வராது, இது வராது, இதுதான் ஆன்சர், ரைட். கன்ஃபார்ம் பண்ணுவோம், கே கூட கண்டுபிடிப்போம். கேயோட ஃபார்முலா என்ன, கே இஸ் வாட், கே இஸ் 2 pi by lambda. ஸோ 2 pi by lambdaவோட வேல்யூ எவ்வளோடா, 4/5. ஸோ அப்படின்னா 5 மேலே போகும், 10 pi by 4. 10 pi அப்படின்னா 31.4 divided by 4. 30/4 15/2 7.5. 7.5 மேலே இருக்கணும், 7.85 கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, 7.85 not 15.7, ரைட். ஸோ ஆன்சர் இஸ் 4th ஆப்ஷன். வந்திருக்கா, ரைட், வெரி குட், 4th ஆப்ஷன் கரெக்டாக தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Alright. If at STP the velocity of sound in gas is 600 meter per second, then RMS velocity of the gas molecule at STP will be standard temperature and pressure. அந்த வேல்யூலாம் டெம்பரேச்சர் வேல்யூ, ப்ரெஷர் வேல்யூ நம்ம தெரியும், நமக்கு இது வேணாம். இதில் என்ன போதும், ஆல்ரெடி அவங்க காமா வேல்யூ கொடுத்துருக்கு, 600 மீட்டர் பர் செகண்ட் தான் வெலோசிட்டி ஆஃப் சவுண்டு. வெலோசிட்டி ஆஃப் சவுண்டுக்கு ஃபார்முலா என்னடா, வெலோசிட்டி ஆஃப் சவுண்டுக்கு நியூட்டனல் ஃபார்முலா சொன்ன ஃபஸ்ட்டு, ரைட். நியூட்டனல் ஃபார்முலா சொன்னேன், அது லாப்லேஸ் கரெக்ட் பண்ணு, ஞாபகம் இருக்கா, ரைட். ஓகே, ஸோ நியூட்டன் வந்து ஃபார்முலா சொன்னது 3p, சாரி, நியூட்டன் ஃபார்முலா சொன்னது வெலோசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஞாபகம் இருக்கா, இட் இஸ் 2 கேஸ் சொன்னோம் இல்லைடா, ஒன்று லாப்லேஸ் ஒரு ஃபார்முலா சொன்னோம், தட் இஸ் திஸ் இஸ் ரூட் ஆஃப் p by rho, திஸ் இஸ் ரூட் ஆஃப் gamma p by rho, ஞாபகம் இருக்காது. இது நியூட்டன் சொன்னது, நியூட்டன் சொன்ன ஃபார்முலாவில் கரெக்ஷன் கொடுத்தது தான் லாப்லேஸ். ஓகே, லாப்லேஸ் கரெக்ஷன் கொடுத்தது தான் அந்த காமா. ஸோ லாப்லேஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் இஸ் ரூட் காமா, ரைட். இதே பி பை ரோவை நம்ம படிச்சிருக்கு, பிவிசிக்கல் என்ஆர்டி ரீஅரேஞ்ச் பண்ணால் பி பை ரோ இஸ் இக்குவல் டு ஆர்டி பை எம் அப்படின்னு வரும். ஸோ ஃப்ரம் தட் யூ காட் ரூட் ஆஃப் காமா ஆர்டி பை எம் தான் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டோட ஃபார்முலா, ரைட். இதுதான் இக்குவேஷன். ஓகே, லாப்லேஸ் தான் ஃபைனல் இக்குவேஷன் கொடுத்துருக்கு. நியூட்டன் கொடுத்த இக்குவேஷனில் கரெக்ஷன் பண்ணது லாப்லேஸ். ஸோ இந்த ஃபைனல் இக்குவேஷன் இஸ் ரூட் ஆஃப் காமா ஆர்டி பை. ஸோ இதான் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டோட ஃபார்முலா, ரைட். தெரியும் நமக்கு அது, ரைட். ஓகே தானே.
இங்கே erase பண்ணுறேன். Okay, so velocity of sound formula is root of gamma RT by m and RMS speed is, okay, RMS speed is root of 3 RT by m. Okay, இதில் அவங்க என்ன கொடுத்துருக்கு, velocity of sound இதோட வேல்யூ 600 கொடுத்துருக்கு. ஓகே, மீட்டர் per செகண்ட். இது ஆர்எம்எஸ் விஆர்எம்எஸ் தான் வேணும். ரெண்டும் டிவைட் பண்ணால் என்ன வரும்டா, விஆர்எம்எஸ் பை வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்னு டிவைட் பண்ணி வச்சுக்கோ. என்ன வரும், ஆர்டி பை எம் ரூட் ஆர்டி பை எம் ரெண்டுலையும் காமன் இருக்குது. யூ வில் பி கெட்டிங், நான் இதுதான் கீழே இது இப்படி தான் டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ இட் வில் பி 3 by காமானு. காமா வேல்யூ கொடுத்துருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் காமா வேல்யூ கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் அந்த கேஸ் எது, if it is diatomic, gamma will be 1 plus 2 by f ஓட பிளேஸில் 2 by 5 அப்படின்னு வரும். இல்லை மோனோட்டாமிக்னா 2 by 3, 1 plus 2 by 3, 5 by 3ன்னு வரும். ரைட், அதுதான் காமா. ஸோ காமா இஸ் given, that is 3 by value is 1.5, so root 2. Okay, so VRMS by VS. We need VRMS is equal to root 2 times VS. So root 2 times 600. So 600 root 2 is the answer. வந்திருக்காது. ஃபோர்த் ஆப்ஷனா இல்லையே, லாஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் சொல்கிறியாடா? லாஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஃபோர்த். ஓகே ரைட், இந்த கொஸ்டினோட ஆன்சரு தேர்ட் ஆப்ஷன் வந்திருக்கு இல்லையா? ரைட், வில் மூவ் டு த நெக்ஸ்ட். ஓகே ஓகே, கிளியர் தான் இல்லையா? ரைட், root gamma RT by m is VS, root 3 RT by m is VRMS, and then we have V average formula, then we have V most probable, then average formula என்னடா, root of 8 RT by pi m. V most probable is root of 2 RT by m. Right, ஞாபகம் இருக்கு. Okay, next one. A pulse is generated at the lower end of a hanging rope of uniform density. ஒரு rope, okay, ஒரு rope இங்கே இப்படி தொங்க விட்டுருக்கு. Okay, so it is a uniform rope. Uniform rope அப்படின்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 10 கிலோகிராம் தான் அதோட மாஸ், அதோட லெங்க் இஸ் 10 மீட்டர் அப்படின்னா அதோட பாதி லெங்க் எடுத்தால் பாதி மாஸ் இருக்கும். ரைட், 5 மீட்டருக்கு 5 kg, 1 மீட்டருக்கு 1 kg, 2 மீட்டருக்கு 2 kg. தட் மீன்ஸ் யூனிஃபார்ம் மாஸ். ரைட், ஓகே. ஸோ ஏ பல்ஸ் இஸ் ஜென்ரேட்டட், நான் இப்படி ஒரு பல்ஸ் இங்கே ஜென்ரேட் பண்ணுவோம். ரைட், ஸோ அந்த வேவ் ஃபார்ம் ஆகும், அந்த வேவ் இப்படி மூவ் ஆகும், மேலே மூவ் ஆகும். ரைட், ஓகே. ஸோ கொஸ்டின் என்ன, அதோட டோட்டல் லெங்க் என்ன கொடுத்துருக்கு, ஸ்பீட் ஆஃப் த பல்ஸ் வென் இட் இஸ் ரீச்சிங் த மிட் பாயிண்டில் ரீச் ஆகும்போது. ஓகே, ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா நம்ம படித்தது ரூட் ஆஃப் டி பை மியூ. ஒரு ஸ்ட்ரிங்கில் ஃபார்ம் ஆகிற வேவோட, ஸ்ப்ரிங் வேவோட வெலாசிட்டி கண்டுபிடிக்க, ஸ்பீடு கண்டுபிடிக்கான ஃபார்முலா இஸ் ரூட் ஆஃப் டி பை மியூ, where t is the tension, mu is the linear mass density, mu is linear mass density. Right, linear mass density, that means mu is equal to என்ன, linear mass density mass per length. Okay, right. So இதுதான் ஒரு வால், இங்கே இருந்த ஒரு ரோப்பை இப்படி தொங்க விட்டுருக்கு. ரைட், ஓகே இல்லையா, லைன் இது. ஓகே ஓகே ரைட், ரோப்பை இப்படி இப்படி தொங்க விட்டுருக்கு. ஓகே, தென் இங்கே ஒரு பல்ஸ் கொடுத்ததுனால கீழே ஒரு பல்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படியே அந்த பல்ஸ் மிட் பாயிண்டில், டாப் பாயிண்டில் இப்படிலாம் மூவ் ஆகும். லைக் வேவ், பல்ஸ்ன்னு சொன்னது வேவ் தான்டா. ரைட், மூவ் ஆகும் இல்லையா? ரைட், ஓகே. ஸோ இதில் இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் பர் லெங்க்த்து, இந்த யூனிஃபார்ம் டென்சிட்டி அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. லெங்க்த்து மட்டும்தான் ஒரு கொடுத்துருக்கு, மாஸ் கொடுக்கல. ரைட், டோட்டல் லெங்க் எல் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த ஸ்மால் எல்லோட வேல்யூஸ் கேபிட்டல் எல் அப்படின்னு கொடுத்துருக்கு. அது வரைக்கும் ஓகே. ரைட், ஓகே. ஸோ என்ன ஃபார்முலாடா, V is equal to root of T by mu. T by mu தான் ஃபார்முலா. ஸோ டென்ஷன் அட் ஈச் பாயிண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த பாயிண்டில் டென்ஷன் எவ்வளோ, இந்த பாயிண்டில் டென்ஷன் எவ்வளோ, இந்த பாயிண்டில் டென்ஷன் எவ்வளோ, ஜென்ரலாக சொன்னால். ரைட், லோவர் பாயிண்டில் டென்ஷனோட வேல்யூ அது 1ன்னு எடுக்கிறேன். இந்த பாயிண்ட்டை டாப் பாயிண்ட் 2ன்னு எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். ஓகே,
எக்ஸ் அப்படின்னா இங்கே இருந்து கீழே இருந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஜென்ரலாக சொல்கிறேன். இதெல்லாம் மிட்டு தான் கேட்டேன். மிட்டு கேட்காம 1/4 3/4 அப்படிலாம் கேட்கலாம். ஜென்ரல் எக்ஸ்னு கொடுக்குறேன். ரைட். ஸோ ஃப்ரம் திஸ், ஸோ இங்கே இருக்கிற டென்ஷன் இஸ் Tx, இங்கே இருக்கிற டென்ஷன் இஸ் T2. ஸோ T1 அப்படின்னா அது கீழே ஏதாச்சும் மாஸ் இருக்கா? இப்போ T1 இருக்கிறது 0, அது ஒன்றும் ஒரு மாசையும் ஹோல்டு பண்ணலை இல்லையா, இஸ் 0. ஸோ T2ஓட வேல்யூ என்ன? அது கீழே இருக்கிற டோட்டல் மாஸ் எவ்வளோ? மாஸ் ஆஃப் த அந்த ஸ்ட்ரிங் அந்த ரோப்பு இன்டு ஜி, அதுதானே ஹோல்டு. இந்த T2னா அது ஹோல்டு பண்ணுறது என்ன? அதோட வெயிட்டை தான் ஹோல்ட் பண்ணுறேன். இட் இஸ் mg. ஸோ பட் m இங்கே இல்லையே, மியூ தானே இருக்குது. ஸோ கேன் ரைட் லைக் திஸ், மியூ இன்டு எல் இன்டு ஜி அப்படின்னு தானே இல்லையா? பிகாஸ் வரும் இந்த எல்லை இந்த லெஃப்ட் சைடுக்கு எடுத்தா எம்னு வரும் இல்லையா? ஸோ மியூ இன்டு எல்ஜி, ரைட், மியூ இன்டு எல் இன்டு ஜி. ஓகே, அப்படின்னு இந்த பாயிண்ட் டென்ஷன் எவ்வளோ வரும்டா? அது கீழே இருக்கிற லெங்த் எவ்வளோ? இந்த டோட்டல் லெங்க் தான் எல்ஏ, அதனால தான் அங்கே எல்லுன்னு வந்தேன். அப்போ இங்கே எக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா மியூ இன்டு எக்ஸ் இன்டு ஜி தான் டென்ஷனோட ஃபார்முலா அட் எனி பாயிண்ட் தட் இஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாட்டம், நாட் ஃப்ரம் த டாப். எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாட்டத்தில் ஃபார்முலா இஸ் திஸ், ரைட். இப்போ இந்த நம்ம கொஸ்டினில் இந்த கொஸ்டின் இப்போ என்ன நம்ம கேட்டது? வெலோசிட்டி இஸ் equal root of t by mu. பட் t எங்கே கேட்டிருக்குடா? மிட் பாயிண்டில் கேட்டிருக்கு, ரைட். மிட் பாயிண்டில் அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூ will become L/2. ஸோ மியூ இன்டு L/2 இன்டு ஜி டிவைடட் பை மியூ. ஸோ மியூ கேன்சல் ஆகும். ரூட் ஆஃப் எல்ஜி டிவைடட் பை 2 ஒரு ஜிஎல் டிவைடட் பை 2. ஆப்ஷன் சி வந்திருக்காது. ஓகே, வெரி குட். தேர்ட் ஆப்ஷன் லாஸ்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கா இல்லையா? ஓகே, ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன். கிளியரா அது? ஓகே, ரைட். வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வில் பி தேர்ட் ஆப்ஷன். கிளியர் தானே? எந்த பாயிண்டில் கேட்டாலும் கீழே இருந்து எக்ஸ் ஹைட்டில் எந்த பாயிண்டில் கேட்டாலும் டென்ஷன் அதுதான், அதுக்கப்புறம் டி பை மியூ. கிளியரா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, டைமென்ஷன் நமக்கு தெரியும். டைமென்ஷன் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லா வாட்டியும் நீட்டில் வந்தது தான் இல்லையாடா? ரைட். அந்த யூனிட் மெஷர்மெண்ட் கேட்குற கொஸ்டின்ஸில் ஒன்று டைமென்ஷன் அனாலிசிஸு, அதே மாதிரி எரரு, அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இதெல்லாம் தான், ரைட். இப்போ நான் இதில் இந்த சாப்டரில் மீன்ஸ் இந்த ஸ்லைடில் வச்சது ஒன்று இந்த கொஸ்டினும் இன்னொரு டைமென்ஷன் அனாலிசிஸ் கொஸ்டின் தான் வச்சு. ஓகே, ரைட். ஸோ 11th கேஸில் நாளைக்கு நம்ம கொஸ்டின் போடும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் போடுறேன், உங்கள் மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ இதோட ஆன்சர் என்ன? ஹாய் கிளியராடா? மனகா, ஹாய் மனகா. நேம்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு தெரியாது அது. ஓகே, ரைட். ஓகே, பார்ப்போம். கொஸ்டின் என்ன ஆன்சரு? இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கோசிட்டி. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கோசிட்டி ஈட்டா, அதானடா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கோசிட்டினா ஈட்டா. ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ் ஆர் டி. ஓகே, எஸ் ஆர் டி, டீன்னு எழுதுறேன். தென் ஆங்குலர் மொமெண்டம் எல். ஓகே, இந்த எஸ் ஆர் டி. சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ்ன்னு எழுதலாம், டீன்னு எழுதலாம். ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா ஃபார்முலா ஞாபகம் இருக்குது. ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜின்னு எழுதுறேன். ஓகே, ரைட். இதோட எல்லாம் டைமென்ஷன் தான் கேட்டிருக்கு இல்லையா? ஸோ விஸ்கோசிட்டி ஈட்ட வர்ற ரெண்டு இக்குவேஷன் தான் நமக்கு இருக்குது. ஒன்று எஃப் இஸ் ஈக்குவல் டு நியூட்டனோட ஃபார்முலா, எஃப் இஸ் ஈக்குவல் டு ஈட்டா ஏ டிவி பை டிஎக்ஸ். இன்னொன்று ஸ்டாக்ஸ் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எஃப் இஸ் ஈக்குவல் டு 6 பை ஈட்டா ஆர்வி. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் ஈட்டா வச்சு நமக்கு இருக்குது. ஓகே, ரைட். இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஈட்டை கண்டுபிடிக்கிறது, ஈட்டோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட் வேணால் யூஸ் பண்ணுறது நான் நமக்கு இதே யூஸ் பண்ணுறேன். ஈட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ தென் டிஎக்ஸ் பை டிவின்னு வரும். ஓகே, டைமென்ஷன் தான். ஸோ டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸு என்னடா டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? தட் இஸ் வாட் ml t raised to minus 2 into கீழே என்ன a square a, that is l square into dx னா length தான், so it is l by dv னா velocity தான், so l t raised to minus 1 like meter per second, right?
ஓகே LT raise minus 1. அப்போ என்ன வருதா m அப்படியே இருக்கும் ஒரு L இங்கே ஒரு L கட் ஆகும் இங்கே ஒரு L கட் ஆகும் ரைட் ஓகே இப்படி கட் ஆனால் பாக்கி என்ன இருக்கும் வேறு கலர் வச்சு okay so L or L okay so it will be m அப்படியே கீழே ஒரு L இருக்குது so L raised to minus 1 T raised to minus 1 மேலே போனால் இது T raised to minus 1 மேலே போனால் T raised to 1 ஆகும் அங்கே T raised to minus 2 இருக்கும் so T raised to minus 1 இதான் வரும் இல்லையா ரைட் ஈட்டாவோட கேஸில் this is 3 okay right clear that next surface tension formula surface tension is S is equal to surface tension is force per length da so dimension will be ml t raised to minus 2 divided by length is L so m t raised to minus 2 the surface tension is okay so m t raised to minus 2 this fourth option okay then angular momentum L is equal to L க்கு formula என்னடா ஒன்று MVR இருக்கு இன்னொன்று L is equal MVR ரைட் ஓகே ஒரு R cross P ஒரு R into linear momentum இப்படிலாம் இருக்கு ஒன்று தான் வரும் MVR தான் வரும் ஒரு I omega இப்படின்னு ஒன்று இருக்குது இதில் போட்டோம் mass is M velocity is LT raised to minus 1 into R is L so M L square T raised to minus 1 okay M L square T raised to minus 1 so it is second option okay then last one அப்போ ஒன்று தானே இருக்குது கரண்ட் வேறு இது ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜினா equation is rotational kinetic energy equation என்னடா ஞாபகம் இருக்கா kinetic energy equation is half mv square rotational kinetic energy equation is half I omega square okay half I omega square the rotational kinetic energy equation but எந்த எனர்ஜி கேட்டாலும் கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி எந்த எனர்ஜி ஓகே ரைட் ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி எந்த எனர்ஜி கேட்டாலும் எனர்ஜியோட equation தான் और वर्कोड इक्वेशन द एनर्जी क्यों फोर्स एंड डिस्प्लेसमेंट सो ml square t raised to minus 2 okay so a3 अब ஒரே ஆப்ஷன் தான் b4 c2 d1 okay லாஸ்ட் ஆப்ஷன் ஓகே இவ்வளோ டைம் எல்லாம் நம்ம எடுக்க போகிறது இல்லை பிகாஸ் பாரு இதில் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நார்மலி நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஏ பாரு எல்லா கேஸ்லையும் ஏயோட ஆன்சர் 1 இங்கே இருக்குது ஏயோட ஆன்சர் 2 ஏயோட ஆன்சர் 4 and 3 அப்போ ஏ என்னன்னு கரெக்டாக நமக்கு தெரிஞ்சோம் அப்படின்னா அப்படியே ஆன்சரை டிக் பண்ணலாம் இல்லைடா A3 கிடச்சோம் அவ்வளோதான் ஆன்சர் ஆகிடுச்சு ஓகே அப்போ அப்படி தான் நம்ம ஆப்ஷனில் பார்த்து எந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் செக் பண்ணணும் ரைட் இப்போ மேபி ஏ ஒரே வேல்யூ இது இப்போ இதுவும் 2 வந்திருக்கலாம் இதுவும் 2 வந்திருக்கலாம் ஓகே அப்படின்னா ஏ செக் பண்ணாமல் இதே மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்கிறது ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு இருந்தால் இது இங்கே பாரு இது 1 2 3 4ன்னு இருக்குது பி செக் பண்ணி பிஏ நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா டேரெக்டாக ஆன்சர் கிடைச்சது ஓகே ரைட் நெக்ஸ்ட் ஒன் இதோட ஆன்சர் என்ன இதோட ஆன்சர் என்ன இதோட ஆன்சர் என்ன ட்ரை பண்ணி பாரு எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்கு நீட்டில் ஓகே இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே பிகாஸ் இந்த இதே சேம் சாரி இதில் கொஸ்டினில் இதில் என்ன கேட்டிருக்கு பாரு இஃப் ஃபோர்ஸ் எஃப் வெலாசிட்டி வி அண்ட் டைம் டி ஆர் கன்சிடர் அஸ் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் தான் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதை எடுத்தோம் அப்படின்னு அதென்ன எப்படி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி நம்ம நார்மலி எம்எல்டி லாஸ்ட் கொஸ்டின் யூஸ் பண்ணுவோம் இல்லையா எம்எல்டி ஓகே ஓகே எம்எல்டி இதுதான் நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எடுத்த எம்எல்டி லைக் தட் 7 நமக்கு தெரியும் ரைட் அதில் இந்த 3 நம்ம சென்ட்ரலாக சொல்ல ஓகே ஃபஸ்ட்டு 3 ரைட் எம்எல்டி இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் நம்ம எடுத்தோம் இல்லையா ஸோ எம்எல்டி வச்சு ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் எழுதும் போது எம்எல்டி raised to minus 2 அதே மாதிரி எனர்ஜிக்கு எழுதும் போது கைனட்டிக் எனர்ஜி இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதும் போது ml square t raised to minus 2 நல்லா எழுதுகிற மாதிரி ஒரு சில கைனட்டிக் எனர்ஜியை இந்த m யூஸ் பண்ணாமல் எல் யூஸ் பண்ணாமல் டி யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஃபோர்ஸு வெலாசிட்டி டைமு இதுதான் ஃபண்டமெண்டலாக யூஸ் பண்ணால்
என்ன பவர் இங்கே வரும் அதே மாதிரி தான் அப்படி இருக்கிற கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கலாம். ஓகே ரைட், அதுதான் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகே, இல்லை அதே சேம் கொஸ்டின் ரைட் எப்படி கூட கேட்கலாம், இப்படி கேட்கலாம். என்ன இல்லை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இதில் என்ன கொடுத்துருக்கா ஃபண்டமெண்டல் பண்ணி எந்த டைமென்ஷன் டென்சிட்டி தான் கேட்டேன். ஸோ அதே மாதிரி இப்படி கொஸ்டின் கேட்கலாம். டென்சிட்டி உங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டென்சிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வெலோசிட்டி, இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு கிடச்சிருக்கு. தென் வாட் வில் பி த ஃபார்முலா ஃபார் டென்சிட்டி அப்படின்னு கேட்டோம். இதே டைப் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ கொஸ்டின் ரெண்டு விதத்தில் கேட்கலாம். ஒன்று, டென்சிட்டி ஒரு எக்ஸ்பெரிமெண்டில் டென்சிட்டி கண்டுபிடிக்கும் போது டென்சிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னும் டென்சிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வெலாசிட்டினும் டென்சிட்டி இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா அந்த டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ரைட், செகண்ட் ஒன் இஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃபோர்ஸையும் வெலாசிட்டியும் டைமும் எடுத்திருக்கு அப்படின்னா டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு. ரைட், ரெண்டு ஒரே டைப்பு தான், ரெண்டு ஒன்று தான். ஓகே, ரெண்டு ஃப்ரேம் பண்ணியிருக்கதா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கிற அந்த விதம் மட்டும் டிஃப்ரெண்ட்டு, ரெண்டு ஒரே கொஸ்டின் தான். ரைட், தட் மீன்ஸ் இங்கே கேட்டிருக்கிறது எப்படி தான், டென்சிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப், தட் மீன் டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ் ரேஸ் டு ஏ, velocity raised to b and time raised to c. Then what is the value of ABC? அதானடா சரி, இதில் FVT வந்துருக்கு, அதில் பவர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அதானே. ரைட், என்ன ஆன்சர் வரும்டா, என்ன ஆன்சர் வரும்? ஓகே, என்ன ஆன்சர் வரும்? ஓகே பார்ப்போம். ஸோ நான் இப்படி ஃபஸ்ட்டு இதுதான் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, டென்சிட்டி ஓட டைமென்ஷன் இஸ் ஈக்குவல் டு force or dimension raised to a, velocity or dimension raised to b, time or dimension raised to c அப்படினு வரும். ஓகே ரைட், ஸோ டென்சிட்டி or dimension என்னடா, density mass by volume, so kilogram per meter cube, dimension will be m l raised to minus 3, right? Mass by volume, volume is meter cube, so kilogram per meter cube, so m l raised to minus 3 is equal to force or dimension நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம படிச்சதா, ml square, sorry ml t raised to minus 2. okay, then velocity தெரியும், lt raised to minus 1 raised to b, this is raised to a, எழுத மறந்துட்டேன் இங்கே, force raised to a, velocity raised to d, b, then time that is t itself raised to c. நீ அந்த abc கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணலாம் we can equate the power of m, power of l, power of t, இப்படி மூணோடைய பவர் மட்டும் equate பண்ணி we can find. so left sideலையும் right sideலையும் m ஓட பவர் equate பண்ணனு வரும். left sideல m ஓட பவர் என்னடா 1, இதுக்கு பவர் 1 தானடா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ரைட் சைடில் பார்த்தா m இருக்கா, 1 இருக்குங்க இல்லையா, அதுக்கு பவர் என்ன, இங்கே பார்க்க கூடாது, இங்கேயும் ஒன்று இருக்கு இல்லையா, ஆல் ரேஸ்ட் டு ஒன்று இருக்கு. ரைட், தட் மீன்ஸ் பவர் இங்கேயும், இப்போ இங்கே ஆல்ரெடி 2 and there is a also, then will be 2a. a raised to m into a raised to n is, sorry, a raised to m all raised to n is mn வரும் இல்லையா, அதே மாதிரி இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். ஓகே, இப்போ இங்கே 2 இல்லை 1 தான் இருக்குது, that means it is a. அதுக்கப்புறம் m வேறு எங்கேயும் இல்லை, ஸோ a வேல்யூ இஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் p, sorry l, l கேஸில் லெஃப்ட் சைடில் it is -3 is equal to, ரைட் சைடில் எல் இங்கே இருக்குது ரெண்டு இடத்துல இருக்குது, ரைட். ஓகே, ஸோ இதோட பவர் என்ன, இட் இஸ் ஏ 1 raised to a, l raised to 1 raised to a, that is a. இங்கேயும் b, ஸோ a plus b, ஸோ a plus b is -3, a ஓட வேல்யூ 1 அப்படின்னா b ஓட வேல்யூ will be, a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ will be -4 அப்பா, b ஓட வேல்யூ is -4. ஓகே, then last one, power of time. okay, left side la time illa, it is 0 equal to, right side la inge time order raised to -2 irukku, adukku raised to a irukku, so it is -2a, then -1b, -b, then c. okay, plus c, then the c da appo kandupidikanum, a b already நமக்கு தெரியும், c கண்டுபிடிக்கணும் அப்படின்னா c is equal to 2a plus b அப்படின்னு எழுதலாம். c is equal to 2, a is 1 plus b ஓட வேல்யூ is -4.
So 2 minus 4, C oda value is minus 2. Okay, so ABC கிடைச்சிருக்கு. Substitute பண்ணா எங்க substitute பண்ணணும்? இங்க. Right, so என்ன answer வருதுடா? F raised to 1, B raised to minus 4, T raised to minus 2. Option B. Okay, option B. Okay. Question solve பண்ணு பேசிட்டே இருக்காம. Okay, right. Then 6 days 95 marks possible or not? Possible தான். கிளாஸில் கவனிச்சா பாசிபிள் தான். கொஸ்டின் சால்வ் பண்ணு, ஆன்சர் ஒன்றும் போடலையே இது வரைக்கும். சரிதான், சால்வ் பண்ணி பாருடா. ஓகே ரைட், அதுதானே இந்த செஷனே. ரைட், கொஸ்டின் சால்வ் பண்ணி பாரு. இது டைரக்ட் ஒன். ஓகே, இப்படி கொஸ்டின் கேட்டால் ஈஸி தான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யாருக்காச்சும் தெரியாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ரைட், என்ன ஆன்சர் இதோடது? டைரக்ட் ஒன், ஒரு வாட்டி கேட்ட கொஸ்டின். ரைட், ஓகே, என்ன கொஸ்டின்? In an experiment 4 quantities ABCD are given percentage, அதோட percentage error கொடுத்திருக்கு. Right, then they are asking for the percent error in P. Direct தானடா, ஞாபகம் இருக்கும். இப்போ P அவங்க ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கு, A cube B square C D அப்படின்னு இல்லையா? ரைட், ஸோ ரெண்டு எரர் இருக்கு. ஒன் இஸ் ரிலேட்டிவ் எரர் அண்ட் பர்சன்டேஜ் எரர். ஓகே, ரிலேட்டிவ் எரர் என்ன அப்படின்னா, relative error. So relative error delta P by P is equal to power 3 delta A by A oda power is 3, right? அதே மாதிரி B oda case it is 2 delta B by B. அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் தானே இருக்கு, அப்போ நெகட்டிவ் வரணுமா? வேணாம். எப்போவுமே ரிலேட்டிவ் எரர்ஸ் எல்லாம் அப்படி ஆட் தான் ஆகும். ஸோ சிக்கு பவர் இல்லை அப்படின்னா டெல்டா சி பை சி, இட் இஸ் பவர் இஸ் 1. டிக்கும் அப்படி பவர் இல்லை, ஸோ டெல்டா டி பை டி. ஓகே, இது எல்லாமே ரிலேட்டிவ் எரர்ஸ், எல்லாமே ரிலேட்டிவ் எரர்ஸ். ஓகே, ரிலேட்டிவ் எரர். ஓகே ரைட், இதே இன்டு 100 போட்டா, இப்போ டெல்டா பி பை பி இன்டு 100, 3 டெல்டா ஏ பை ஏ இன்டு 100, 2 டெல்டா பி பை பி இன்டு 100, எல்லாத்துலேயும் இன்டு 100ன்னு போட்டோம். டெல்டா சி பை சி இன்டு 100 ப்ளஸ் டெல்டா டி பை டி இன்டு 100. Okay, this is called percentage error. Percentage error. Okay, percentage error. தெரியும் நமக்கு இல்லையா? ரைட், ஓகே ரைட். இது இப்படி அவங்க கொடுத்த டெல்டா பி பை பி இன்டு 100 தான் அவங்க கேட்டிருக்கு. மாதிரி பர்சன்டேஜ் எரர் பி தான் கேட்டிருக்கு. ஸோ இட் இஸ் 3 times டெல்டா ஏ பை இன்டு 100னா என்னடா? பர்சன்டேஜ் எரர் இன் ஏ கொடுத்துருக்கு 1, பி தட் இஸ் 2, சி இஸ் 3, டி இஸ் 4. இப்போ ஆன்சர் இது ஒரு ஸ்டெப்பில் பண்ணணும், அவ்வளோதான். 3 இன்டு டெல்டா ஏ பை தட் இஸ் 1 ப்ளஸ் 2 இன்டு தட் இஸ் 2 ப்ளஸ் எல்லாமே பர்சன்டேஜ், தென் டெல்டா சி பை சி தட் இஸ் 3 ப்ளஸ் டெல்டா டி பை டி தட் இஸ் 4. எல்லாமே பர்சன்டேஜ், எல்லாம் ஃபைனலாக பர்சன்டேஜ் எழுதணும். எல்லாமே பர்சன்டேஜ் தான். இங்கே 3 + 4 + 3 + 4, ரைட்? ஸோ இட் இஸ் 14. ஈஸி தான், நமக்கு தெரியுது. ஓகே, சும்மா வச்சுதான். ஓகே ரைட், நெக்ஸ்ட் ஒன். Next one. இது என்ன ஆன்சரு? இந்த கொஸ்டின் என்ன ஆன்சரு? ட்ரை பண்ணி பாரு. A particle moving along a straight line has a velocity v meter per second. When it cleared a distance of x meter, these two are connected by the relation v is equal to root of 49 plus x. Velocity position relation கொடுத்திருக்கு. Then when velocity is 1 meter per second, acceleration கேட்டிருக்கு. ரைட், ஸோ acceleration கண்டுபிடிக்கிறதுக்கு we have 3 formulas. One is dv by dt. எப்போ velocity as a function of time கொடுத்தா. ஓகே, எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ v is equal to t cube minus 3t square plus 2t எல்லாம் கொடுத்து differentiate பண்ணா, with respect to t differentiate பண்ணா, you will be getting velocity acceleration, right? Then acceleration இன்னொரு formula இருக்கு, v dv by dx. That is when velocity is given as a function of x. இந்த question மாதிரி velocity x relation, right? இப்படி கொடுத்துருந்துச்சுன்னா, there is one more formula minus of v cube into d square t by
dx square லாஸ்ட் 2025ல கேட்ட கொஸ்டினில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்குது ரைட். தட் இஸ் v is இப்போ கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்கோம், டைம் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக கொடுத்தா. ஓகே ஓகே, இந்த மூணு தான் ஆக்சலரேஷனோட ஈக்குவேஷன். இப்போ இதில் இந்த கேஸ் தான் கேட்டிருக்கு. ஓகே ரைட், ஆக்சலரேஷன் இஸ் v dv by dx. okay right, so v is given, அப்படியே எழுதுறேன், v is 49 root 49 plus x into அதோட டெரிவேட்டிவ் நம்ம படிச்சு வச்சிருக்கு. டெரிவேட்டிவ் ஆஃப் root x is 1 by 2 root x படிச்சு வைக்கணும் ரைட். இல்லைன்னா x raised to 1 by 2, x raised to 1 by 2, 1 by 2 x raised to 1 by 2 minus 1 அப்படின்னா மாற்றிக்கலாம். is 1 by 2 root x. So இதோட derivative will be 1 by 2 root 49 plus x. போதுமா? அது கரெக்டாக சொன்னால் இந்த எக்ஸோட முன்னாடி இருக்கிற இந்த நம்பர் இருக்கு இல்லையா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லைக் நார்மல் இது செயின் ரூல் மாதிரி. ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 2 root x. ஓகே, இப்போ இங்கே எக்ஸு, இந்த எக்ஸு கூட ஏதாச்சும் ஒரு நம்பர் 2 இருந்துன்னு வச்சுக்கோ, இங்கே 2 2 வரும். இது எப்படி செயின் ரூல் மாதிரி போகும். ஸோ root of 49 plus 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 2 root 49 plus 2x into 2x ஓட டெரிவேட்டிவ் 2 அப்படின்னு ஒன்று வரும். ஓகே, இப்போ அப்படி இல்லை, அதனால் இட் இஸ் திஸ் ஒன் ஒன்லி ரைட். ஓகே, ஸோ இதில் இது ரெண்டும் கேன்சல் ஆகும், யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் 1 by 2, that is 0.5 meter per second square. ஆன்சர் ஆயிடுச்சா? இங்கே ஆப்ஷனில் 0.5 இருக்கும், ஆன்சர் ஆயிடுச்சு. பட் என்ன, இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, when its velocity is 1 meter per second அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலையே. that means acceleration is a constant. எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே தான் வரும். அதனால கொஸ்டினில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இப்போ velocity 1 meter per second, 2 meter per second அப்படின்னு எல்லாம் கேட்டாலும் acceleration is one, because acceleration is constant value. we are getting single value right. இப்போ 0.5 into ஏதாச்சும் ஒரு x அப்படின்னு இருந்தால் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி acceleration கிடைக்க மாதிரியும் வரலாம். இப்போ இதில் ஒரு வேல்யூ தான் வந்திருக்கு, பிகாஸ் acceleration is constant. ஓகேயா ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஓகே, a bullet fired into a wooden block loses half of its velocity after penetrating 40 centimeter. ஓகே ரைட், ஒரு பிளாக்கு புல்லட் இங்கேருந்து ஃபயர் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ அதோட இனிஷியல் வெலாசிட்டி u, அவன் த்ரூ அவுட் இப்படி போகும்போது அதே வெலாசிட்டியில் தான் இருக்குது டில் அந்த பிளாக் வர வரைக்கும். வை ஏர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு சில சொல்லலை. ஸோ அந்த வெலாசிட்டி அப்படியே அதே வெலாசிட்டியில் தான் போய்ட்டுருக்கு. ஸோ வென் இட் இஸ் கொலைடிங் வித் த பிளாக், அந்த பிளாக் கொலைட் ஆனதுக்கப்புறம் பிளாக்குக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணும்போது அந்த பிளாக்னால தெர் வில் பி ரெசிஸ்டிவ். அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, பிளாக்குக்குள்ளே போகும்போது அந்த பிளாக்னால தெர் வில் பி ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால தான் அது வெலாசிட்டி கம்மியாக இருக்குது. எங்கே 40 சென்டிமீட்டர் போனதுக்கப்புறம், 40 சென்டிமீட்டர் உள்ள 40 சென்டிமீட்டர் போனதுக்கப்புறம் வெலாசிட்டி யோட வேல்யூ அந்த புல்லட் இங்கே ரீச் ஆனால் ஆகும்போது வெலாசிட்டியோட வேல்யூ ஆஃப் த இனிஷியல் வேல்யூவாக இருக்குது. அரே ஆஃப்டர் பெனிட்ரேட்டிங் 4 seconds half of its losses half of its velocity. half velocity loss ஆயிருக்குன்னா remaining half is there, that's why it is v by 2. இப்போ அதில் 1/3 லாஸ் ஆயிருக்குன்னு சொன்னால் velocity will be 2/3 v இருக்கும். 2/3 லாஸ் ஆயிருக்குன்னு சொன்னால் 1/3 v இருக்கும். half லாஸ் ஆயிருக்குன்னா half பாக்கி இருக்குது தான். ஓகே ரைட், கிளியர். ஓகே, then it comes to rest after penetrating a further distance of ஒரு நெக்ஸ்ட்டு அது அப்படியே இப்போ இங்கே ரீச் ஆகும்போது வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்டில் அதோட ஃபைனல் வெலாசிட்டி, லெட்ஸ் திஸ் ஒன் இஸ் v1 வச்சுக்கோ. இப்போ தான் ஃபைனல் வெலாசிட்டி வந்துருக்கு, தட் இஸ் 0 ஆகுது. இங்கே போய் அந்த புல்லட்டு ஸ்டாப் ஆகுது. ஓகேயா ரைட். ஸோ தட் எக்ஸ் இஸ் வாட் இன் சென்டிமீட்டர் தான் கேட்டேன். ஓகே ரைட், கிளியரா? அப்போ இதில் v = u + at, s = ut + half at square, v square = u square + 2s. இந்த 3 ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும் யோசிச்சு பாரு. இதில் டைமை பற்றி சொல்லியிருக்கா? இல்லை. இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது, தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒரு டைம் தானே. ஆக்சலரேஷன் அங்கே இருக்குது, பிகாஸ் தெர் இஸ் அ ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ், அதனால தான் வெலாசிட்டி கம்மியாக இருக்குது. தெர் இஸ் அன் ஆக்சலரேஷன் தேர். ஓகே, அதனால தான் வெலாசிட்டி கம்மியாக இருக்கு இல்லையாடா. டீசலரேஷன் இருக்குது, ஆக்சலரேஷனோட நெகட்டிவ் வேல்யூ ரைட். ஓகே,
ஸோ ரெண்டு பார்ட்டாக பண்ணுவோம். இது ஒரு பார்ட்டு, இது செகண்ட் பார்ட் அப்படின்னு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட்டோட கேஸில் பார்த்தா v square equal to u square plus 2 எழுதுனா ஜென்ரல் equation v square equal to u square plus 2as v square ஓட வேல்யூ final velocity is v1, that is u by 2 square is equal to initial velocity is u square plus 2 into acceleration நமக்கு தெரியாது, அந்த போன distance is 40 centimeter, that is 40 into 10 raised to minus 2. ஓகே, இல்லை அது 14 சென்டிமீட்டர்லேயே வச்சாலும் ஓகே தான், பிகாஸ் இதெல்லாம் நம்ம யூனிட் போடாமல் தான் வச்சுருக்கு. ஓகேயா, அது எல்லாமே யூனிட்டில் எழுதும்போது இது மாற்றலாம். ஓகே, இல்லை இப்போ மாற்றி வைக்கலாம், நோ ப்ராப்ளம். டவுட் இருக்கான இல்லையா, அதனால அப்படி 14 10 raised to minus 2 சென்டிமீட்டர்லேயே மீட்டரே மாற்றி எழுதியிருக்கு. ஓகே ரைட். ஸோ இதிலேருந்து பாரு u square by 4 இது u square plus என்ன வரும்டா 14 into 10 raised to minus 2 into 2 18 into 10 raised to minus 2, so it will be 0.8a. okay, so இந்த 0.8a left side க்கு எடுத்து u square by 4 அங்கே எடுத்தா or u square இங்கே எடுத்தா minus 3u square by 4 is equal to 0.8a. okay, so from this acceleration is equal to minus 3 by 4 u square divided by 0.8 divided by 0.8 na 10 by 8 5 by 4. okay, 5 by 4 அப்படின்னு வைக்கிறேன். so it will be minus 15 by 16 u square தான் a ஓட வேல்யூ, acceleration ஓட வேல்யூ இருக்கட்டும். then the second part. okay, so இது ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். ஓகே, நான் இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு புரியட்டும், அதுக்கு தான் இப்படி பண்ணுறேன். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டில் எகெயின் சேம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, v square equal to u square plus 2as. ஸோ அது ஒன்று செகண்ட் பார்ட்டில் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வர அப்படின்னு இருக்கலாம், இல்லை இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே மொத்தமாக, சரி இங்கேருந்து இது மொத்தமாக அப்படின்னு எடுக்கலாம். ஓகே ரைட், எப்படி வேணாலும் எடுக்கலாம். இப்போ நான் செகண்ட் பார்ட்டாக எடுக்கிறேன் இங்கேருந்து. ஓகே, ஸோ அப்போ ஃபைனல் வெலாசிட்டி is 0 square is equal to initial velocity is v1, that is u by 2 square plus 2 into a into s is x. okay, but அந்த a வேல்யூ தான் இங்கே இருக்கு இல்லையா, பிகாஸ் சேம் அந்த பிளாக்குக்குள்ளே யூனிஃபார்ம் பிளாக்கு தான் அது. ஓகே, யூனிஃபார்ம் பிளாக் தான்னா இங்கேருந்து போகும்போது ஒரே ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் இஸ் சேம் இட்ஸ். ஸோ இதில் இருந்து u square by 4 plus 2 into acceleration of value is minus 15 by 16 u square into x u square into x, that is u 0. clear ஆகுது வரைக்கும்? clear ஆகுது வரைக்கும்? செகண்ட் ஆப்ஷனா 40 by 3 கரெக்டு தானே? ரைட், கரெக்டு தான். ஓகே, ஸோ நான் இது லெஃப்ட் சைடுக்கு எடுக்கிறேன். லெஃப்ட் சைடுக்கு எடுத்தால் u ஸ்கொயர் காமனாக கேன்சல் ஆகும், கட்டுறேன். ஸோ என்ன வேணும் அப்படின்னா 15 by 8 வரும். லெஃப்ட் சைடுக்கு எடுத்தால் 15 by 8 u ஸ்கொயர் x is equal to u square by 4. ஸோ கேன்சல் ஆனால் u square 4 8 கேன்சல் ஆனால் 2, ரைட். ஸோ x is equal to கரெக்டாக தான் எடுத்தேன். ஓகே ரைட். ஸோ x is equal to என்ன வரும்டா 2 by minus 15. ஸோ இது கேன்சல் ஆனால் 8 minus 15 by u square இங்கே கேன்சல் ஆனால் 2. எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கு? எப்போ வந்திருக்கா? என்ன மிஸ் பண்ண? செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே, அப்போ இங்கே இருக்கு 2a is 16 minus 15 u square get to 15 by 2. x is equal to 2 by 15. அங்கே ஏதோ ஒரு நம்பர் மிஸ் பண்ணுவோமா? u square by 4 2 into a is minus 15 by u square 8 2 by என்ன எழுதிருக்கு? என்ன வாட்டி எழுதிருக்கு?
okay, final 0, initial is okay, clear அப்படினா நோட் எழுதுற பாரு இதோ தப்பு பண்ணிருக்கேன் ஓகே ரைட் ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக கிடைக்கும் ஸோ இட் இஸ் u square by 4 plus 2 into acceleration is இது இங்கே எடுத்தா minus 15 by u square 15 minus 15 by 16 u square into x cancel ஆன இங்கே 8 okay so அது இந்த சைடுக்கு எடுத்தா 15 u square by 8 x is equal to u square by 4 right okay then u square 2x is equal to 2 by 15 இங்கே தப்பு பண்ண x எடுத்தது கரெக்டு தான் இனிஷியல் வெலாசிட்டி எடுத்தது கரெக்டு தான் சென்டிமீட்டர் எடுத்தது இங்கேயும் கரெக்டு தான் இங்கே 8 by 10 10 by 8 5 by 4 15 by 4 இங்கே தப்பு பண்ணிருக்கா rearrange பண்ணதில் தப்பு இல்லையா 40 by 3 தான் யூனிட் எக்ஸோட யூனிட் அது வாட்டி எழுதி பார்க்குறேன் ரைட் இங்கே இருந்து 0 to A இருந்து எழுதுறேன் ஸோ இட் வில் பி இப்படி எழுதுறேன் இங்கே ஒன்று தப்பி பண்ணியிருக்கோம் லீவ் இட் ஸோ இட் வில் பி ஸோ இங்கேருந்து எடுத்துக்கிறேன் வச்சுக்கோ இங்கேருந்து எடுத்தா ஸோ இட் இஸ் v square is equal to u square plus 2as v square is 0 u square is u square plus 2 into a oda value is minus 15 by 16 u square into s is total distance x plus 40 or 10 raised to x plus 40 into 10 raised to minus 2 okay right இப்படி எடுத்தா இது இந்த சைடுக்கு வரும் 15 by 16 u square x plus 40 okay divided by 100 is equal to u square okay right u square cancel ஆகும் right then இங்கே 2 இருக்கு இல்லையா 2 ஸோ 2 by 16 is இங்கே 8 இங்கே 2 வருது okay 2 by 16 8 வரும் ஸோ இட் வில் பி x plus 40 is equal to 100 into 16 the 8 by 15 okay right so this one 100 into 8 divided by 15 x is equal to 800 by 15 minus 40 power the rearrange பண்ணா rearrange பண்ணா வருதா second option வரும் okay rearrange பண்ணா 800 by 15 that is 5 into 3 rearrange பண்ணா கிடைக்கும் okay right we'll go to the next one a body falling from a height h takes t1 time to reach the ground the time taken to cover the first half of the height is okay a body falling from a height h takes t1 time to reach the ground இது எடுக்கிற time is t1 okay right the time taken to cover the first half of the height that means இதே ஆப்ஜெக்ட் இங்கேருந்து ஃபால் ஆகும்போது இந்த ஹைட் h/2 வரைக்கும் போகும்போது எவ்வளோ டைம் எடுத்திருக்கும் தட் இஸ் t2 அந்த t2 t1 ரிலேஷன் தான் வேணும் ஓகே இந்த ட்ராப்பு தான் பண்ணியிருக்கு ஓகே அவங்க ஃபாலிங் அப்படின்னு கொடுத்தா u = 0 தான் ஸோ நம்ம s இருக்குது டைம் இருக்குது ஆக்சலேஷன் இஸ் -g வேணும் ஸோ s = ut + ½ எடுத்தா s வெர்டிக்கலி ஓகே ரெண்டு கேஸ் ஃபஸ்ட்டு கேஸில் எழுதுனா டவுன்வர்ட் டைரக்ஷனில் h minus h ன்னு எழுதலாம் okay when I am taking downwards it is minus h is equal to u
0, right, minus half gt square. See, இந்த ரெண்டு சைட்லேயும் மைனஸ் கேன்சல் ஆகும், இல்லை மைனஸ் இல்லாமல் கூட எடுக்கலாம். இந்த டைரக்ஷனில் மொத்தமாக டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஹெச் பாசிட்டிவ்னு எடுத்து ஜியும் ஆக்சலேஷனும் ஜின்னு எடுத்து அப்படி கூட பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ ஹெச் இஸ் equal half gt square. ஓகே, ரைட். சைன் கன்வென்ஷன் எடுத்தால் அப்படி தான் வரும், அதனால தான் இப்படி காட்டினேன். டேரெக்டாக எப்படி எழுதுனா போதும், ஒரே டைரக்ஷன் கீழே ஒரே டைரக்ஷனில் தானடா போகுது, கீழே மட்டும்தான் போகுது இல்லையா? இப்போ அந்த டைரக்ஷனில் இருக்கிற ஆக்சலேஷனும் ஹைட்டும் எல்லாமே பாசிட்டிவ்னு எடுத்து போடலாம். நெக்ஸ்ட் அது செகண்ட் கேஸில் இக்குவேஷன் எழுதுனா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் h/2, ஸோ மைனஸ் h/2 minus half g, this is t1, this is half g t2 square. Okay, right, 0 தான் இங்கே, ரைட். ஸோ இப்போ ரெண்டு இக்குவேஷன் வந்துருக்கு. ஸோ h/2 is equal to half g t2 square. இந்த ரெண்டு இக்குவேஷன் டிவைட் பண்ணின்னு வச்சுக்கோ, இதே டிவைடர் பை இது அப்படின்னா இக்குவேஷன் நம்பர் 1 இக்குவேஷன் நம்பர் 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா, or equation number A, equation number B, A by B, you'll be getting what? H divided by h/2, that is 2 nu varum. Half g cancel agum, it will be t1 by t2 all square, right? So root edutha t1 by t2 is equal to root 2 appdinu varum. We need t2, so t2 is equal to t1 by root 2. ஓகே, மேலேருந்து கீழே வரதுக்கு எடுத்த டைம் t1 அப்படின்னா ஆஃப் வரதுக்கு எடுக்கிற டைம் will be t1 by root 2 தான் இருக்கும். ஓகே, ரைட். ஓகே, சரி, இந்த நன் ஆஃப் தீஸ் ஆப்ஷன் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோ, வேறு ஏதாச்சும் வேல்யூ அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா இந்த செகண்டும் தேர்டும் வராது. எப்படி சொல்கிறது? t2 is root 2 times t1. t1 மேலே இருந்து h ஹைட் வரதுக்கு பாதி ஹைட் வரதுக்கு அது கூட அதிக டைம் எடுக்காது இல்லையா? அது கண்டிப்பாக தப்பு தான். அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி t2 equal root 2 t1. ஓகே, அதே சேம் ஆப்ஷன் தான் இது இல்லையா? ரெண்டும் அப்படியே தப்பு தான். ஒரே ஒரு ஆப்ஷன் இது, நன் ஆஃப் திஸில் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது மட்டும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அதுவும் இதே மாதிரி கேன்சல் ஆகும் அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு சால்வ் திஸ் ஒன், டேரெக்டாக அது மீனிங் வச்சே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ரைட். ஓகே, next one. The linear mass density of a rod of mass length 3 meter is lambda is equal to 2 kilogram per meter. The position of the center of mass of the rod is, right, center of mass. Okay, rotational motion in the chapter la center of mass, right, generally ஒரு சில கேஸஸோட இப்போ இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே ஒரு ஸ்கொயரு, ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள், இதோட எல்லாம் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம அதை படிக்கும்போதே நம்ம சொல்லியிருக்கு, இட் இஸ் லைக் யூனிஃபார்ம் மாஸாக எடுத்தால் மட்டும்தான் கரெக்ட் அதோட சென்டரில் அது வரும் இல்லையடா? யூனிஃபார்ம் மாஸாக எடுத்தால் தான் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற ஆப்ஜெக்டோட சென்டர் அதோட சென்டரில் வரும். பிகாஸ் ஜாமெட்ரிக்கலி சென்டர் எப்போ ஆகும்? யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா மட்டும்தான், இல்லைன்னா அப்படி வராது, ரைட்? இந்த கேஸில் ஆல்ரெடி இது யூனிஃபார்ம் பாரு. The linear mass density of a rod of length 3 meter is கொடுத்ததே லாம்டாவை கான்ஸ்டன்ட் தான் கொடுத்தோம். அதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கேன்னு கேட்டால் கரெக்டாக அதோட மிடில் இருக்கும். அதோட லெங்க் 3 மீட்டர்னா ஆன்சர் இஸ் 1.5, ரைட்? பட் இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கேஸில் இது கான்ஸ்டன்ட் கொடுத்ததுனால கான்ஸ்டன்ட் இல்லை, அங்கே 2x இன்னும் கொடுத்தா வி ஹாவ் எ ஃபார்முலா, ரைட்? நான் அந்த ஃபார்முலா வச்சு இது டிரைவ் பண்ணி காட்டுறேன். பட் இந்த கொஸ்டின் அப்படியே ஒரு ஸ்டெப்பில் ஆன்சர் ஆகிடுச்சு, ரைட்? பிகாஸ் இட் இஸ் யூனிஃபார்ம். கரெக்டு சென்டரில் தான் என்ன இருக்கும்? சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும், நோ டவுட். ஓகே, ரைட். நான் ஜென்ரலி அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலா இஸ், ஓகே, இன்டெக்ரல் ஆர் டிஎம் பை இன்டெக்ரல் டிஎம். இதுதான் ஃபார்முலா இருந்தேன். ஓகே, பட் இது ஜென்ரலி ஆர்னு கொடுத்தேன். ஆர்னில் எக்ஸும் இருக்கும், ஒய்யும் இருக்கும், செட் இருக்கும். அது ஒரு ரோடு அப்படின்னா அது எக்ஸ் ஆக்ஸில் மட்டும் அப்படின்னு, ரைட்? ஸோ ஐம் டேக்கிங் ஒன்லி எக்ஸ் ஆக்ஸில் மட்டும்தான் அது இருக்குது. ஸோ அதில் ஒரு பாயிண்ட் ஒரிஜினில் இருக்குது, இன்னொரு பாயிண்ட் 3ல் இருக்கும். பிகாஸ் லெங்க் இஸ் 3. ஓகே, இதோட லெங்க் இஸ் 3, இதனால். ஓகே, ரைட். ஸோ இப்படி தான் அது இருக்குது. இதோட சென்டர் எங்கே அப்படின்னு கொஸ்டின் கேட்டால், இது பற்றி லீனியர் மாஸ் டென்சிட்டி அவங்க கொடுத்த அந்த லாம்டாவோட வேல்யூ இது இதே மாதிரி கான்ஸ்டன்ட் இல்லை 2x இருக்குது, இல்லை 2x² இருக்குது அப்படின்னு எல்லாம் இருந்துச்சுன்னா ஃபார்முலா இஸ் திஸ் ஒன். ஓகே, அப்போ அது எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் அப்படின்னா xcm is equal to integral x dm divided by integral dm. இந்த ஃபார்முலா. ஓகே,
இதான் ஃபார்முலா. x center of mass is equal to integral x dm divided by integral dm. ப்ரொசீஜர் இப்படின்னா I'll be taking a small portion, அதோட mass is dm, ஓகே, அது சென்டரில் இருந்து அது வரைக்கும் இருக்க distance is x, இதோட width is dx இப்படின்னு 3 டேட்டட். ஓகே, ஸோ ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ஆக்சிஸ் x டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்மால் போர்ஷன் அதோட width is dx, ஸோ அதோட mass is dm. ஓகே ரைட், அப்படின்னு எடுக்கிறேன். வாட் இஸ் லாம்டா ஹியர்? லீனியர் மாஸ் டென்சிட்டி நான் படிச்சு அப்படி தானே, லாம்டானா மாஸ் பர் லெங்க்த்து. ஓகே, மாஸ் பர் லெங்க்த்து அது கான்ஸ்டன்ட் ஆகலாம், வேரியபிள் ஆகலாம். ஓகே, இங்கே 2 அப்படின்னா கான்ஸ்டன்ட் தான், ரைட். 2x அப்படின்னா வேரியபிள் தான். இப்போது தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற மாஸ் எவ்வளோ, இங்கே இருக்கிற மாஸ் எவ்வளோ, டிஎம், அதோட விட்த் எவ்வளோ, டிஎக்ஸ். கேன் பி கேட்டட் லைக் திஸ் ஆல்சோ. ஸோ இதிலிருந்து தான் டிஎம் நாம் கண்டுபிடிக்கும், லாம்டா டிஎக்ஸ் அப்படின்னு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அங்கே வேரியபிளாக இருந்தால் கூட கான்ஸ்டன்டோட கேஸில் ஒன்றும் இல்லை, டைரக்ட் மெட்டீரியல் தான் ஆன்சர். இங்கே 2x அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த டிஎக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே பாரு, ஒரு டிஎம்னு ஒரு டேர்ம் இருக்குது, அதில் என்ன எழுதணும், லாம்டா டிஎக்ஸ் தான் எழுது. ஓகே, ஸோ அப்படின்னா இந்த கேஸில் என்ன வரும், எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் இன்டூ டிஎம்மோட பிளேஸில் என்ன, லாம்டா டிஎக்ஸ் டிவைடட் பை இன்டெக்ரல் டிஎம்மோட பிளேஸில் என்ன, லாம்டா டிஎக்ஸ் அப்படின்னு வரும். ஓகே ஓகே, ஸோ இதில் லாம்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும், எக்ஸ் அப்படியே வேரியபிள் தான், லாம்டாவோட வேல்யூ 2, கொஸ்டினில் கொடுத்தா 2x அங்கே 2xன்னு எழுதணும். ஓகே, dx டிவைடட் பை இன்டெக்ரல் 2dx. ஓகே, இந்த இன்டெகிரேஷன் லிமிட் இருக்குது, அது எங்கேருந்து எங்கே வரைக்கும், இதோட லெங்க்த்து 0லேருந்து 3 வரைக்கும். ஓகே, அதான் டோட்டல் லெங்க்த்து இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் போகணும் அப்படின்னு, ரைட். ஸோ இட் இஸ் 0 to L, அப்போ 2x ஓட இன்டெக்ரல் 2x ஓட இன்டெக்ரல் 0 to 3 வரைக்கும் dxனும், அதே மாதிரி இன்டெக்ரல் 2dx ஃப்ரம் 0 to 3 வரைக்கும். இதுதான் அங்கே கொடுத்துருக்கு, இதுதான் மெத்தடு. இப்போ இங்கே இது 2 இல்லை 2x அப்படின்னா அது 2x² ஆகும், இது 2xன்னு வரும், இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே, இல்லை லாம்டா இஸ் ஈக்குவல் சம்திங் லைக் 1 + 2x அப்படி தான் கொடுத்தோம் அப்படின்னா, 1 + 2x அப்படின்னு தான் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே எழுதும் போது இன்டெக்ரல் எக்ஸ் லாம்டா எக்ஸ் லாம்டா டிஎக்ஸ் பை இன்டெக்ரல் லாம்டா டிஎக்ஸில் லாம்டா பிளேஸில் இதை எழுதணும், இங்கேயும் எழுதணும், தென் இன்டெகிரேட் பண்ணணும். லிமிட் கொடுக்கும்போது என்ன, 0 to லெங்க்த்து 0 to L அப்படின்னு புரிஞ்சுதா அது? ஓகே ரைட். அப்போ இதோட ஆன்சர் டைரக்ட் தான், இருந்தாலும் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். ஸோ 2x or integral is 2x² by 2, limit is 0 to 3. கீழே 2 or integral is 2x, limit 0 to 3. 2 கேன்சல் ஆகும், ஃபஸ்ட்டே கேன்சல் பண்ணியிருக்கலாம், அப்புறம் இங்கே 2 கேன்சல் ஆகும், அங்கே x² பாக்கி இருக்கும், 3² 9, இங்கே 2 அங்கே இருக்குது, 2 × 3 கிளியரா, x² by 2, 3 square 9. ஓகே, இங்கே 2 இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு, 9, இங்கே 2 × 3 கரெக்டா, இட் இஸ் 6, 9 is 3 × 3, 6, 3 × 2, it will be 3 by 2, 1.5 வந்திருக்கா, ரைட். இப்படி எல்லாம் பண்ண வேணாம், அதான் சொன்னேன் கொஸ்டின் அது ஆல்ரெடி இது கான்ஸ்டன்ட் அப்படின்னா கரெக்ட் மெட்டீரியல் தான், இவ்வளோ ஸ்டெப் இல்லை. பட் இங்கே 2x அப்படின்னு கொடுத்துருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு டூ இட் லைக் திஸ். ஃபார் 1 + 2x 1 + 2x² அப்படின்னு எல்லாம் வேரியபிளாக கொடுத்தா இதுதான் மெத்தடு. ஓகே ரைட், இங்கே எக்ஸ் மட்டும்தான் வரும் ப்ராடோட கேஸில். ஓகே, 2 டைமென்ஷன்லாம் எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்கள் அந்த லெவலுக்கெல்லாம் வராது. ஓகே, ஐதர் எக்ஸ் ஐதர் ஒய் அப்படின்னு இருக்கிற கேஸில் தான் வரும். கிளியரா அது? ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாரு, என்ன ஆன்சரு, டைரக்ட் கொஸ்டின், என்ன ஆன்சரு? இதோட ஆன்சர் என்னடா? Answer என்ன? If the system is released, then the acceleration of the center of mass is this. See, ஒரு புள்ளி மாஸ் சிஸ்டத்தோட கேஸில் மீன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற கேஸில் ஒரு 2 மாஸ் மட்டும். ஓகே, இப்படி இல்லை, ஒரு மாசு இன்னொரு புள்ளி இன்னொரு மாஸ், அப்படி ஒரு புள்ளி இங்கே ஒரு மாஸ் இருக்குது, இங்கே இன்னொரு மாஸ் இருக்குது. ஓகே, லெட்ஸ் சே திஸ் ஒன் இஸ்
m1 this one is m2 அப்படின்னு ரெண்டு மாசம் ஜெனரலி எழுதுறேன். ஓகே, இதோட மாஸ் m1, இதோட மாஸ் m2. சரி, இங்கே இன்னொரு பிளாக் இருந்தால் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுது, நம்ம தெரியலையாடா. ரைட், நான் அந்த ஃபார்முலா சொல்கிறேன். ஃபார்முலா என்ன? ஆக்சலரேஷனோட, இந்த புள்ளி மாஸ் சிஸ்டத்தோட ஆக்சலரேஷனோட ஃபார்முலா படித்து வைக்கணும். இந்த ஃபார்முலா m1 minus m2 divided by m1 plus m2 into g. நியூமரேட்டரில் தான் இருந்துச்சு. ஓகே, இது எங்கேருந்து வந்தோம்? டேரெக்டாக இக்குவேஷனாக எழுதியிருக்கு. பட் எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு கேட்டால் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா கரெக்டாக என்னடா? நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் தானே. ரைட், நெட் ஃபோர்ஸ்னா இது கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இஸ் m1g, இது கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இஸ் m2g. ஓகே, ரைட். இஃப் m1 இஸ் greater than m2, okay, if m1 is greater than m2, இது கீழே போகும் வித் an acceleration, அதே ஆக்சலரேஷன் இது மேலேயும் போகும். ரைட், ஸோ இந்த m1gனால தான் அது கீழே போயிருக்கு. m2g அதை என்ன பண்ணுற? ரெசிஸ்ட் பண்ணுற. ஸோ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டால் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஒன் m1g அண்ட் m2g இதுக்கு ஆப்போஸ் பண்ணுறதுனால minus m2g divided by total mass is m1 plus m2. அப்படி தான் அந்த ஃபார்முலா வந்திருக்கு. m1 minus m2 into g divided by m1 plus m2. ஓகேயா? ரைட், இதுதான் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா இன் கேஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு புள்ளி மாஸ் சிஸ்டத்தோட கேஸில். ரைட், ஓகே. இப்போ இல்லை வேற ஒரு கேஸில், இப்போ ஜென்ரலாக இப்படி ஒரு வேற ஒரு கேஸ் சொல்கிற பாரு. இப்போ இப்படி ஒரு கேஸ்ன்னு வச்சுக்கோ. இங்கே ஒரு பிளாக்கு, இப்படியே வந்து ஒரு புள்ளி, தென் இங்கே ஒரு பிளாக்கு. ஓகே, ரைட். இதோட மாசு m1, இதோட மாஸ் m2. ஓகே, அப்போ இதோட கேஸில் இது கீழே போகும் இத்தனை ஆக்சலரேஷனு, அது அதே ஆக்சலரேஷனை இது முன்னாடியும் வரும். ஸோ தட் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் எடுத்தால் இங்கே வெயிட்டு கீழே ஆக்ட் ஆகுது m1g. ஓகே, பட் இதோட வெயிட் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நார்மல் டைரக்ஷன் இருக்குது. ரைட், இப்போ நெட் ஃபோர்ஸ் என்னென்னு கேட்டால் இட் இஸ் m1g ஒன்லி டிவைடட் பை டோட்டல் மாஸ் இஸ் m1 plus m2. இதோட கேஸில் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா இதுதான் இந்த பிளாக்கோட கேஸில், இந்த சிஸ்டத்தோட கேஸில். ஓகே, அதே இப்படி ஒரு ஜென்ரல் ஒரு கேஸ் சொல்கிறேன்னு வச்சுக்கோ. இது ஒரு θ1 ஆங்கிள், இது ஒரு θ2 ஆங்கிள், இதில் ஒரு பிளாக்கு இங்கே, இப்படி இன்னொரு பிளாக் இங்கே. ரைட், திஸ் இஸ் m1, திஸ் இஸ் m2. லெட்ஸ் சே இது இந்த சைடுக்கு மூவ் ஆகுதுன்னு இருந்துச்சுன்னா இது இந்த சைடுக்கு மூவ் ஆகும். ரைட், அது m1 greater than m2 இருந்ததுனால தான் அப்படி மூவ் ஆகுற அப்படின்னு கண்டிஷன் சொல்ல முடியாது. வை, ஆங்கிள் அதிகமாக இருந்தால் கூட லெஸ் மாஸ் இருக்கிற சைடில் கூட அதிக ஃபோர்ஸ் வரலாம் இல்லையாடா? பிகாஸ் ஆங்கிளை பொறுத்தானே அது இருக்கும், ஆங்கிளும் மாசும் பொறுத்து அது இருக்கும். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் மூவிங் இன் திஸ் டைரக்ஷனா இது மேலே வரும். ஸோ இன் தட் கேஸ் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா நெட் ஃபோர்ஸ் எடுத்தால் இங்கே நெட் ஃபோர்ஸ் என்ன? சரி, இதில் m1g தான் கீழே ஆக்ட் ஆகிருக்கு. பட் இங்கே இந்த டைரக்ஷனில் இருக்கிறது தானே, இங்கே டைரக்ஷன் தானே ஆக்சலரேஷன் இருக்குது. இந்த டைரக்ஷன் என்ன ஃபோர்ஸ் வரும்? m1g கீழே தான், அதோட ஒரு கம்பனன் தான் இங்கே வரும். தட் இஸ் m1g sin θ. ஓகே, இந்த கம்பனன் மட்டும்தான் இந்த டைரக்ஷனில் இருக்கும். இது இதுதானடா வெயிட் டைரக்ட்லி m1g. ஓகே, இந்த ஆங்கிள் θ, ஸோ இதில் m1g cos θ அப்படின்னு வரும். ஓகே, நமக்கு இந்த ஆக்சலேஷனோட டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸு தட் இஸ் m1g sin θ தான். ஓகே, ரைட். ஓகே, கிளியர் தான். அதே மாதிரி அதை ஆப்போஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வில் பி, இந்த டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸ் வில் பி தட் இஸ் m2g sin θ2. ரைட், ஸோ ஆக்சலரேஷன் வில் பி லைக் திஸ். நெட் ஃபோர்ஸு தட் இஸ் m1g sin θ1 மைனஸ் m2g sin θ2 divided by total mass is m1 plus m2. இதுதான் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா. ஓகே, ஒவ்வொரு கேஸ்லேயும் நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் தான் வந்துருக்கு. ஓகேயா? கிளியராக சொன்னது? ரைட், கன்செப்ட் கிளியராக சொன்னது எல்லாருக்கும்? ஓகே, ரைட். ஸோ அப்படின்னா கொஸ்டின் பார்ப்போம். ரைட், இப்போ இந்த புள்ளி மாஸ் சிஸ்டத்தோட கேஸில், ரைட், இந்த புள்ளி மாஸ் சிஸ்டத்தோட கேஸில் ஃபஸ்ட்டில் இருந்து வரையும் பாரு கொஸ்டினில் we have புள்ளி, இங்கே ஒரு மாஸ் இருக்குது, இங்கே இன்னொரு மாஸ் இருக்குது. ரெண்டோட வேல்யூஸ் என்ன? 1 is 3m. ஓகே, இது m. ஓகே, ரைட். ஸோ கண்டிப்பாக இந்த மாஸ் கீழே போகும் with an acceleration a. So this will be moving up with an acceleration a. Okay, right. One more point.
இதே மாதிரி இருக்கிற கொஸ்டினில் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னடா? டென்ஷன், இந்த ஸ்ட்ரிங்கில் வர டென்ஷன் ஃபார்முலா. ஓகே, அது என்ன? m1 m2 இருந்துச்சுன்னா இட் இஸ் 2m1 m2 by m1 plus m2 into g. ஓகே, அதே இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, மேலே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அங்கேயே ஒரு டென்ஷன் வரலாம். அதை T1 அப்படின்னு எழுதுறேன். அந்த T1ஓட ஃபார்முலா என்னென்னா it is 2 times of T, that is 4m1 m2 divided by, இதெல்லாம் அப்படியே படித்து வைக்கணும், m1 plus m2 into g தான் இதோட ஃபார்முலா. ஓகே, மேலே இருக்கிற இந்த புள்ளி மாஸ் சிஸ்டத்தை ஹோல்ட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் இருக்குது, இதெல்லாம் நம்ம படித்து வைக்கணும். ஓகே, acceleration formula is m1 minus m2 by m1 plus m2 into g where m1 is greater than m2, or m2 minus m1 by m1 plus m2 into g when m2 is greater than m1. Okay, right. So இது கீழே போகும் with an acceleration, இது மேலே போகும் with an acceleration. Question கேட்டது என்னடா? Center of acceleration of center of mass. Acceleration of center of mass. Formula is ஒரு mass into அதோட acceleration plus next mass into அதோட acceleration, மூணாவது மாஸ் இல்லை, 2 மாஸ் தான் இருக்குது, divided by m1 plus m2. இதுதான் ஃபார்முலா. இதில் a1 and a2 ரெண்டோடையும் வேல்யூ சேம் தான். தட் இஸ் ஒரே ஆக்சலேஷனில் தான் மேலேயும் கீழேயும், மேலே இது கீழே போகுது, இது மேலே போகுது இல்லையா. ஸோ a1 a2 மேக்னிடியூட் வைஸ் ரெண்டு சேம் தான். வாட் இஸ் த வேல்யூ a1 and a2? What is the value for a1 and a2? a1 is equal to a2 is equal to, formula is this one, right? Then the formula m1 is 3m, so 3m minus m by 3m plus m into g. 3m minus m is 2m by 4m, that is 2 nu varum. So g by 2 da ரெண்டு acceleration odiyum a1 odiyum a2 odiyum magnitude value. But we know that a1 vector கீழே தான் and a2 vector மேலே தான் போகிறேன். So a2 vector is minus of a1 vector தான் வெக்டரில் எழுதும்போது. ஓகே, ஸோ இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் acceleration of center of mass will be m1, that is 3m into a1 வெக்டரில் எழுதணும், இது g by 2. நான் டவுன்வர்ட் டைரக்ஷனில், இந்த டைரக்ஷனில் இருக்கிற ஆக்சலரேஷனை பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்தால் மேலே போகிறது will be நெகட்டிவ் ஆகும். this will be negative. ஓகே ரைட், கீழே வரது பாசிட்டிவ்னு எடுத்தால் மேலே போகிறது நெகட்டிவ். ஓகே ரைட், ஸோ இது பாசிட்டிவ், இங்கே கீழே போகிறது பாசிட்டிவ், மேலே போகிறது நெகட்டிவ். ரைட், மைனஸ் இது ஒரு ப்ளஸ் m2 into, ஓகே m2 into m2 is m into அதோட acceleration is minus g by 2 divided by total mass is 3m plus m. So final answer is what? g by 2 common எடுக்கலாம், 3m minus m is 2m divided by 4m. So g by 2 common எடுத்தா மேலே 2m divided by 4m, mm cancel ஆன 1 by 2, answer is g by 4. g by 4 is answer. வந்திருக்காது g by 2 இல்லை, it is g by 4 வந்திருக்கா? புரிந்தா இல்லையா? center of mass of the systemத்தோட acceleration, not the acceleration of ஒரு blockோட acceleration. ஓகேயா? ரைட், center of mass of the system. clear-ஆ? ஓகே, clear தானடா அப்போ? ரைட், ஓகே. Next question. Okay, பாரு, question try பண்ணி பாரு. A smooth sphere of mass m moving with a velocity u directly collides with another sphere of mass m at rest. ஒரு smooth sphere, அதோட mass is m. So normally நம்ம collision கேஸில் ரெண்டு mass m1 and m2, இதோட velocity u1, இதோட velocity u2. After collision m1 will be moving with new velocity, that is v1, m2 will be moving with the new velocity, that is v2. Initial velocity m1 is u1, initial velocity m2 is u2. புரியுதுங்களா? ரெண்டு மாஸ் m1
m1 இது மூவிங் வித் வெலாசிட்டி u1, இன்னொரு மாஸ் m2 மூவிங் வித் வெலாசிட்டி u2. if u1 is greater than u2, u1 u2 விட அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கொலிஷன் நடக்கும். கொலிஷன் நடந்ததுக்கப்புறம் m1 is moving with the velocity v1 இருக்கும், m2 will be moving with the velocity of v2. okay, right? then and the v1 and v2 கண்டுபிடிக்கிறது we have a shortcut formula, right? what is that formula? v1 ஓட formula என்ன? right, for any collision அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா? எனி கொலிஷன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்குது. நான் எலாஸ்டிக் கொலிஷனோட கேட்குறேன். எனி கொலிஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, இ எல்லாம் வச்சு இ இஸ் கால்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா இயோட வேல்யூ 1. இப்போ அதோட கேஸில் v1 ஓட ஃபார்முலா இஸ் m1 minus m2 by m1 plus m2 into u1 plus 2m2 divided by m1 plus m2 into u2. இதுதான் v1 ஓட ஃபார்முலா. இதே மாதிரி v2 is equal to m1, அதே ஜஸ்ட் அந்த நம்பர் சேஞ்ச் பண்ண போதும். m1 minus m2னா இது m2 minus m1, m2 minus m1 divided by m2 plus m1, or m1 plus m2னாலும் சேம் தான். u1 மாதிரி u2 ஆகும். ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ் 1 2 2 1ன்னு மாற்றணும். 2m1 divided by m2 plus m1 into u1. இதுதான் ரெண்டு வெலாசிட்டிஸ். ஆஃப்டர் கொலேஷனுக்கு அப்புறம் ரெண்டு மாதம் போகிற வெலாசிட்டிஸ் v1 and v2. ஓகே, இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கணும் பார்ப்போம். எ ஸ்மூத் ஸ்பியர் ஆஃப் மாஸ் m, சப்போஸ் m1 தான் அப்படின்னு வச்சுக்கோ. m1 தான் m எடுத்தோம். மூவிங் வித் வெலாசிட்டி u. ஓகே, நான் அப்போ எழுதுறேங்க, எழுதுறேன். m1ஓட வேல்யூ இஸ் கேபிட்டல் M, அதோட இனிஷியல் வெலாசிட்டி u1 is u. directly collides elastically with another sphere m2, அதோட mass small m is at rest. இப்போ u2 equal to 0. okay, after collision final velocities v1 தான். அப்போ இது v2 தான், அந்த small v கொஸ்டினில் கேட்டது small v, that means v2 தான் கேட்டிருக்கு கொஸ்டினில். என்ன ஆன்சர்? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் இல்லையா டேரெக்டாக. இதில் v2 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? v2 is equal to m2 minus m1, m2 minus m1 by m2 plus m1 into u2. ஆல்ரெடி u2 0 தான், அப்போ மொத்தமாக 0 ஆயிடுச்சு. இந்த டேர்ம் மொத்தமாக 0 ஆயிடுச்சு, ரைட்? 0 plus 2m1, 2 into m1 is capital M, so 2 into capital M divided by m1 plus m2, m1 plus m2 or m plus capital M, m1 plus m2, right? m2 plus m1 into u1, u1 value is u. இந்த ஆன்சர் வரப்போ இப்படி ஒரு ஆப்ஷன் இதில் இருக்கா? இல்லை அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? ரீஅரேஞ்ச் பண்ணணும். இப்படி வந்திருக்கு இல்லையா? இப்படி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேபிட்டல் எம்மால் மேலேயும் கீழே டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா, இது 2 மட்டும்தான் பாக்கி இருக்காங்க. u அப்புறம் நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, 2u டிவைடட் பை எம்மால் டிவைட் பண்ணால் இது m by m ப்ளஸ் 1 ப்ளஸ் m by m அப்படின்னு வரும். ஓகே, எந்த ஆப்ஷன்? தேர்ட் ஆப்ஷன் வந்திருக்காடா? கிளியரா? அது கிளியரா? ஓகே, go to the next question. Okay, right. A solid sphere and a hollow sphere of same mass have the same amount of inertia. So ரெண்டு solid sphere ஓட மாஸும் mass of solid sphere mass of hollow sphere same தான், have the same amount of inertia. இப்போ I of solid I of hollow same தான். amount of inertia about which axis? About the respective diameters. நம்ம ஃபார்முலா தெரியுங்களா? For solid it is 2 by 5 mr square, for hollow it is 2 by 3 mr square. அப்படி தானே? ரைட். ஸோ the ratio of their radii. ஓகே, இப்போ இதே கேட் பண்ணலாம். 2 by 5 mass of solid into radius of solid square is equal to hollow, that is 2 by 3 mass of hollow into radius of hollow square. ஓகே, ஃபஸ்ட்டில் ஆல்ரெடி மாஸ் சேம் அப்படின்னு கொடுத்துருக்கு, கேன்சல் ஆகிடுச்சு.
2 அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்குது? the ratio of a radii. ஓகே, அதில் எது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு? சாலிட் தான். இப்போ ஆர் சாலிட் பை ஆர் ஹோலோ தான் வேணும். ஆல்ரெடி அங்கே ஸ்கொயர் இருக்குது, இதுவும் ஸ்கொயர் இருக்குது. இப்போ காமனாக ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ரைட் சைடுக்கு எடுத்தால் 5/3. ஸோ ஆர்எஸ் பை ஆர்ஹெச் வில் பி இதோட ரூட் ஆஃப் 5/√3. தேர்ட் ஆப்ஷன். ஓகேயா? கிளியரா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாரு கொஸ்டின் என்ன ஆன்சர் ட்ரை பண்ணி பாரு என்ன ஆன்சர். இஃப் ஐ மோண்ட் ஆஃப் இனேஷன் கொடுத்துருக்கு, ஐ இஸ் ஈக்குவல் டு 50 kg/m². அதான் ஒரு யூனிட் கிலோகிராம் மீட்டர் per meter square kilogram meter square. I is equal mr², right? Mass into distance square. Then how much torque will be applied to stop it in 10 seconds? Torque தான் கேட்டிருக்கு. ஓகே, in 10 செகண்டில் அதை ஸ்டாப் பண்ணணும். ஓகே, இட்ஸ் இனிஷியல் ஆங்குலர் ஸ்பீட் இஸ் 20 radian/second. ஸோ இனிஷியல் ஆங்குலர் ஸ்பீட் நான் ω1 எழுதுறேன், அதோட ஸ்பீட் இஸ் 20 radian/second. ஃபைனல் கொஸ்டினில் கொடுத்துருக்கா? இருக்கு. அது எப்படின்னு சொல்கிறேன். if I is equal to this much, then how much torque will be applied to stop it? ஒரு அப்ஜெக்ட் ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஓகே, ஒரு ω1 ஸ்பீடில். இது நம்ம லீனியர் மோஷனில் வி ஆக்சலரேஷன், இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைமு, டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் சொன்ன மாதிரி ரொட்டேஷனல் மோஷனோட கேஸில் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி, ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி, இனிஷியல் ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் இஸ் ஆங்கிள், இப்படி இருக்கிற அந்த ரிலேஷன் தான். ஸோ எந்த ஃபார்முலா? ω2² is equal to ω1² plus 2 alpha theta ஃபார்முலா, ஆர் ω2 is equal to ω1 plus alpha t ஃபார்முலா, ஆர் theta is equal to ω1t plus half alpha t². நம்ம அங்கே படித்த எல்லா ஃபார்முலைக்கும் கரஸ்பாண்டிங்கான சர்க்குலர் மோஷனோட கேஸில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ரைட். ஸோ இதில் கொஸ்டினில் ஸ்டாப்னு கொடுத்ததுனால ஃபைனல் வெலாசிட்டி 0, தட் மீன்ஸ் ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி 0. ஓகே, ω2 0 தான். கிளியராக? அப்போது கொஸ்டினில் கேட்டது டார்க் தானடா, ரைட்? இந்த இக்குவேஷன் டார்க் வரலையே. அடுத்த இக்குவேஷன் ஃபார் டார்க்கு என்ன இக்குவேஷன் இருக்குது நமக்கு? டார்க்குக்கு R×F அது இருக்குது. வேறு இன்னொரு ஃபார்முலா சொன்னால் டார்க் இஸ் ஈக்குவல் டு I ஆல்ஃபா. எது மாதிரி அது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் மாதிரி டார்க் இஸ் ஈக்குவல் டு மாஸோட பிளேஸில் ரொட்டேஷனில் I வரும், ஆக்சலரேஷன் பிளேஸில் ரொட்டேஷனில் ஆல்ஃபா வரும். இதுதானே? அதுதான். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு I ஆல்ஃபா, ரைட்? ஸோ இதில் ஆல்ஃபா கண்டுபிடிச்சி டோ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ω1 ω2 டைம் இருக்குது, இதை எடுத்தால் போதும் இல்லையா ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு, ரைட்? ஸோ ω2 is equal to ω1 plus alpha t, 0 is equal to ω1 20 plus alpha into time 10 second. Okay, so alpha is equal to -2 radian/second². அதில் m/s² அப்படின்னா radian/second². மைனஸ் வந்திருக்கா? இப்போ டார்க்கோட வேல்யூவும் I ஆல்ஃபாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நெகட்டிவ் தானே வரும். ஆப்ஷன் நெகட்டிவ் எழுதலையே. வை? பிகாஸ் ஆல்ஃபா இங்கே என்ன பண்ணுறேன், வெலாசிட்டி கம்மி தான் பண்ணுறேன். இதில் கொஸ்டினே கேட்டது என்ன? ஹவு மச் டார்க் வில் பி ரிக்வயர்ட் டு ஸ்டாப் தானடா கேட்டேன். ஸ்டாப்பு தான் கேட்டேன். அவங்க ஆப்போசிட் தான் கேட்டிருக்கு, ஃபோர்ஸு ஒரு டார்க்கு, ரைட்? ஸோ கரெக்டாக சொன்ன வேல்யூ நெகட்டிவ் இருக்கும் டைரக்ஷன் பொறுத்து. அவங்க மேக்னிடியூட் மட்டும்தான் கொடுத்தாங்க. யூ நீட் டு ஃபைண்ட் மேக்னிடியூட் ஒன்லி. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் I என்ன? 50. ஆக்சலேஷன் என்ன? 2. நெகட்டிவ் எடுக்க வேணாம் ஃபஸ்ட்டில், மேக்னிடியூட் மட்டும்தான் கேட்டிருக்கு. இட் இஸ் 100. ஓகே, நியூட்டன் மீட்டர். வந்திருக்கா? ஆன்சர் வந்திருக்கா? வெரி குட். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கு எல்லாரும். ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின், ரைட்? கொஸ்டின் பிளெயினில் இந்த வீடியோவில் நான் போட்ட கொஸ்டின் தான், சேம் கொஸ்டின் பட் இதுலேயும் வச்சுருக்காங்க. The trajectory of a projectile near the surface of Earth is given by trajectory of a projectile equation. என்ன சொல்? trajectory of a projectile equation என்னடா? Y is equal to
x tan theta minus half g x square by u square cos square theta ஞாபகம் இருக்கும் எக்ஸும் ஒய்யும் ரெண்டு இக்குவேஷன் கண்டுபிடிச்சு அது ரெண்டும் கிளப் பண்ணியிருக்கு இல்லையா trajectory அப்படின்னா இட்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் த எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் ஆஃப் தட் அந்த ப்ரொஜெக்டரோட பாத்தில் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எக்ஸும் ஒய்னு இருக்கிற வேல்யூஸு எப்படி ரிலேட் ஆகிருக்கு எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சால் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அதுதான் இந்த இக்குவேஷன் ரைட் ஸோ அந்த இக்குவேஷன் தான் இப்படி கொடுத்துருக்கு இல்லையா ரைட் இதுக்கு நம்ம இது இப்படி கொடுத்துருந்தோம் y is equal to இதை ax minus bx ஸ்கொயர்னு எழுதலாம் ஸோ அந்த a வேல்யூ இஸ் tan theta அதே மாதிரி b வேல்யூ இஸ் g divided by 2 u square cos square theta இப்படின்னு அந்த tan thetaவோட வேல்யூ என்ன கொஸ்டில் கொடுத்துருக்கிறது ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கு 2x minus 9x square இப்போ tan theta தான் 2 b தான் 9 ஓகேயா ஸோ கொஸ்டில் கேட்டது என்ன ஒன்று அந்த தீட்டா வேல்யூ என்ன வி நோட் வேல்யூ என்ன வி நோட் தீட்டா தீட்டா நோட்டு வி நோட்னா என்ன தீட்டா நோட் இஸ் இந்த தீட்டா தான் ரைட் இனிஷியல் ஆங்கிள் வி நோட் இஸ் இனிஷியல் வெலோசிட்டி பை யூ இப்போ தீட்டாவும் யூவும் தான் கேட்டிருக்கு அவங்க அதை தீட்டா நோட்டுன்னு வி நோட்டுன்னு எழுதியிருக்கு இப்போ தீட்டா தான் தீட்டா நோட்டும் யூ தான் வி நோட்டும் இப்போ தீட்டாவும் யூவும் தான் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ tan theta 2 we can find the value of theta right tan inverse 2 பட் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லையே எல்லாமே கோஸு சைனு தான் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டேன்லேருந்து சைனும் கோஸ் எல்லாம் அப்படி கண்டுபிடிக்கலாம் ஓகே நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இது tan theta 1 tan theta 2ன்னு வந்திருக்குன்னா 2/1 எழுதுறேன் tan என்ன ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இந்த tan இல்லையா ஸோ ஹைப்போட்டனஸ் வில் பி வாட் இந்த 2 1னா ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணால் will be 2 square plus 1 square 4 plus 1 root 5 okay இப்போ sin theta எழுதுனா வரும் okay இப்போ sin theta எழுதுனா வரும் sin theta என்ன வரும்டா opposite by hypotenuse 2 by root 5 cos theta எழுதுனா வரும் adjacent by root 5 adjacent by hypotenuse okay that means sin inverse of 2 by root 5 இது பாசிபிள் தான் cos inverse of 1 by root 5 இது ரெண்டும் பாசிபிள் தான் மற்ற ரெண்டும் பாசிபிள் இல்லை கரெக்டா ரைட் ஸோ நெக்ஸ்ட் அப்போ வி நோட்டு கண்டுபிடிச்சா ஃபைனல் ஆன்சர் ஆகும் அப்போ இது சி ஆர் டி தான் ஆன்சர் ஓகே அதில் என்னன்னு நமக்கு தெரியாது கண்டுபிடிப்போம் ரைட் ஓகே ஸோ இப்படி ஒரு டேட்டா கூட இருக்கு இல்லையா நீ பியோட வேல்யூ நான் அதில் எழுதுறேன்னு வச்சுக்கோ ரைட் இப்போ நான் இங்கே எழுதுறேன் ரைட் இந்த சைடில் இருக்கிறேன் ஓகே ஸோ பியோட வேல்யூ என்ன ஜி பை 2u ஸ்கொயர் cos square theta is 9 ஸோ ஜி டிவைடட் பை 2u ஸ்கொயர் cos square theta is equal to 9 இருக்கு ஓகேயா ஸோ ஜி that is 10 அப்படி கொடுத்துருக்கு கொஸ்டினில் இங்கே கொடுத்துருக்கு ஸோ 10 by 2 that is 5 divided by u square into cos square theta is 1 by root 5 cos square theta is 1 by 5 okay cos theta is 1 by root 5 cos square theta is 1 by 5 is equal to 9 okay 5 மேலே போனால் 25 ஆகும் u square left side எடுத்தா u square is equal to 25 by 9 implies u is equal to 5 by 3 okay and theta is equal to இதில் ஏதாச்சும் ஒன்று ரைட் u equal 5 by 3 ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது இதுதான் ஆன்சர் ஓகேயா கிளியரா வந்திருக்காது ஓகே வெரி குட் ஃபோர்த் ஆப்ஷன் ஓகே ரைட் நெக்ஸ்ட் ஒன் இதோட ஆன்சர் an ideal fluid flows through two pipes of circular cross section okay with the diameters 2.5 cm and 3.5 cm connected one after the other the ratio of velocity in the two pipes direct ocean தானடா ஃப்ளூயிடோட கேஸில் the equation equation of continuity equation அப்படின்னு ஒன்று இருக்குது a1 v1 equal to a2 v2 or rho1 a1 v1 equal to rho2 a2 v2 அதான் கரெக்ட் equation rho1 rho2 ஈக்குவலாக இருக்கும் incompressible fluidனு வந்துச்சுன்னா அப்போ தான் a1 v1 equal to a2 v2 continuity equation அதே மாதிரி Bernoulli's equation Bernoulli's equation என்ன pressure energy per unit volume plus kinetic energy per unit volume plus potential energy per unit volume is equal to a constant ரைட் அதை வச்சு நமக்கு
இப்படி தான் கிடைக்கும். P plus P1 plus V1 square by 2G plus rho G H1 is equal to again இது ஞாபகம் இருக்கு இல்லையா? ரைட், ஞாபகம் இருக்கா? அந்த Bernoulli's equation P by P plus rho GH plus half rho V square is equal to a constant. அது இன்னும் ப்ரெஷர் ஹெட்டு, பொட்டன்ஷியல் ஹெட்டு அண்ட் வெலாசிட்டி ஹெட்டு அப்படின்னு மாற்றி இன்னொரு இக்குவேஷன் கூட எழுதலாம். தெரியும் நமக்கு அது Bernoulli's equation. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, Bernoulli's equation இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ரைட், இது டைரக்ட் அந்த கண்டினியூட்டி இக்குவேஷன் வச்சு தான். கண்டினியூட்டி இக்குவேஷன் என்ன? A1 V1 is equal to E2 V2. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு பைப்பு. ஓகே, ஒரு பைப்பு லிக்விட் ஃப்ளோ ஆகுது, அது இன்னொரு பெரிய பைப்புக்கு என்டர் ஆகுது. ஓகே, இதோட டயமீட்டர் கொடுத்துருக்கு, அந்த டயமீட்டர் இப்போது பெருசாகிருக்கு D2 அப்படின்னு. ஓகே, ஸோ டயமீட்டர் பெருசானது தட் மீன்ஸ் ஏரியா A1லேருந்து A2 மாறினா வெலாசிட்டி V1லேருந்து V2 மாறும். பட் த ப்ராடக்ட் வில் பி சேம். A1 V1 இருக்கிறது A2 V2க்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் கண்டினியூட்டி இக்குவேஷன். ஓகே, அதுக்கு Qன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, Q தட் இஸ் கால்ட் டிஸ்சார்ஜ். இட் இஸ் கால்ட் டிஸ்சார்ஜ். ஓகே, டிஸ்சார்ஜ் ஆர் மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் Q இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஏரியா இன்டு வெலாசிட்டி, ஒன்று வால்யூம் பை டைம். ஓகே, amount of water or the volume of water coming per second, that is discharge. ஓகே, அப்போது என்ட்ரான வாட்டர் தான் இங்கேருந்து லீவ் ஆகும், அதுதான் ஐடியா. ஓகே, ரைட். இதில் இந்த கேஷன் டேரெக்டாக போட்ட ஆன்சர் வருமே. என்ன வந்திருக்கு ஆன்சரு? A1 V1 is equal to, இந்த கொஸ்டினோட ஆன்சரு A1 V1 equal to A2 V2. ஏரியா இஸ் pi r square. Pi r1 square V1 is equal to pi r2 square V2. pi cancel ஆகும். We need the ratio of velocities in the two pipes. So V1 by V2 தான் வேணும். V1 by V2 is equal to R2 by R1 all square. அங்கே ஸ்கொயர் ரெண்டு இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ R2 by R1 all square கொஸ்டினில் கொடுத்த டயமீட்டர் தான். ஸோ D2 by D1 all square. டயமீட்டரோட ரேஷியோ தான் ரேடியஸோட ரேஷியோ இருக்குது. வை டயமீட்டர் இஸ் 2R, ரைட்? 2R2 by 2R1. R2 கேன்சல் ஆகும். It is same as R2 by R1. D2 by D1 is same as R2 by R1. டயமீட்டரோட வேல்யூ என்ன? 3.75 divided by 2.5. யூனிட் மாற்றோன்னா ரெண்டு வரை யூனிட்டாக இருந்த போதும். என்ன ஆன்சருடா? என்ன ஆன்சரு? யா 9:4. 3.75 அப்படின்னா அதோட டபுள் இஸ் 7.5, அதோட டபுள் இஸ் 50. 2.5ஓட டபுள் இஸ் ஓகே 5, அதோட டபுள் இஸ் 10. 15/10. 15/10 அப்படின்னா 3/2. ஸ்கொயர் எடுத்தால் 9/4. கரெக்டு தான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, வாட்டர் ரைசஸ் டு அ ஹைட் ஆஃப், கொஸ்டின் மாதிரி, வாட்டர் ரைசஸ் டு ஹைட் ஆஃப் 30 மீட்டர்னா கேப்லரி டியூபு. கேப்லரி டியூப் நமக்கு தெரியும். இப்போ ஒரு கண்டெய்னரில் தண்ணி இருக்குது, இல்லை ஒரு லிக்விட் இருக்குது, அதில் ஒரு நேரோ டியூப் இப்படி டிப் பண்ணுறேன், கிளாஸ் டியூபு இப்படி டிப் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஓகே, based on the surface tension value, based on the angle of contact value, water rise ஆகலாம் இல்லை ஃபால் ஆகலாம், ரைட்? that is called capillary rise or capillary fall அப்படின்னு நம்ம படிச்சிருக்கு. அதில் ரைட், ரைஸ் ஆகும்போது இங்கே இப்படி தான் ஒரு மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகும், ரைட்? ரைஸ் ஆனால் தண்ணி மேலே ரைஸ் ஆனால் இட் இஸ் இப்படி ஒரு மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகும். அதே ஃபால் ஆனால் இப்படி தான் ஒரு மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு படிச்சிருக்கு இல்லையா? ரைட். ஸோ அந்த ஹைட்டு எந்த ஹைட்டு வரைக்கும் போகும், தட் ஹைட், ஓகே, தட் h ஃபார்முலா இஸ் 2t cos theta divided by r rho g or 2t divided by capital R rho g. இதுதான் இக்குவேஷன் இருந்தேன். இதில் t என்ன? அது சர்ஃபேஸ் டென்ஷன் ஒரு எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது ஹெச்னா கேப்லரி ரைஸ் ஒரு கேப்லரி ஃபால். ஓகே, கேப்லரி ரைஸ் ஆர் ஃபால். ஓகே, ரைட். ஸோ டி சர்ஃபேஸ் டென்ஷன். தீட்டானா என்ன? ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட். ஓகே, ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட். ஓகே, அதுலேயும் ஒப்டியூஸ் ஆங்கிள்
அக்யூட் ஆங்கிள் எல்லாம் வந்துச்சுன்னா obtuse ஆங்கிள்னா ஹைட்ரோஃபாபிக் நேச்சர் காட்டும், அந்த வாட்டர் ரிப்பலண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் காட்டும், ரைட். இட் வெட் சர்ஃபேஸை வெட் பண்ணாது. அதே தீட்டா லெஸ் தேன் 90 அப்படின்னா லைக் அப்சர்வ் பண்ணுற மாதிரி. இந்த டிட்டர்ஜென்டோட கேஸ்லாம் தீட்டா லெஸ் தேன் தான் வேணும். கோட்டிங் லைக் வாட்டர் ரிப்பலண்ட் கோட்டிங்கெல்லாம் தீட்டா கிரேட்டர் தான் 90 தான் வேணும் அப்படிங்கலாம் படிச்சிருக்கேன். ஓகே, தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். தென் ஸ்மால் ஆர் is the radius of the tube, radius of the capillary pipe. Okay, radius of capillary. Then rho is the density of the liquid, J is the acceleration due to gravity. What is capillary? Capillary na enna pa? Capillary enna அப்படினா இங்க ஒரு meniscus ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, இங்க ஒரு meniscus ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த meniscus-ஓட radius of curvature, ஓகே, அந்த மெனிஸ்கஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இப்படி தான் அதுக்குள்ளே அந்த கர்வ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அது ஒரு கர்வோட ஒரு பார்ட்டாக இருக்கும், இல்லை சாரி சர்க்குலர் பார்ட்டாக இருக்கும். தட் ரேடியஸ், ஓகே, தட் இஸ் கால்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். திஸ் இஸ் கால்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, அப்போ ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, ரைட். ஆரும் ஸ்மாலாக இருக்கிற ரிலேஷன், ஆரும் ஸ்மாலாக இருக்கிற ரிலேஷன் தான் பாரு cos theta by r, r by cos theta தான் இப்போ கேபிட்டல் ஆர். ஓகே, ரைட். ஸோ இதில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குது பாரு, வாட்டர் ரைசஸ் டு ஹைட். இப்போ ஹெச் கொடுத்துருக்கு 30 centimeter in a capillary tube. If the radius of the capillary tube is, okay, அப்போ initially h1 is 30 centimeter when r1 is r ஆகும்போது, okay, if the radius of the capillary tube is made 3/4 of the previous value, இப்போ r2 3/4r அப்படின்னு மாறி இருக்கு, then h2 ஓட வேல்யூ, then the height h, okay, h2 ஓட வேல்யூ அதான் ஃபஸ்ட், ரைட். மற்ற குவான்டிட்டிஸ் எல்லாம் ஒன்றும் சொல்லலை இல்லையா, சர்ஃபேஸ் டென்ஷன் மாறாத ஒரு லிக்விடுக்கு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் மாறாது, தென் ரோ டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் மாறல. Okay, so H is inversely proportional to R தான். From this equation H is inversely proportional to R தான், right? Okay, so H2 by H1 is equal to R2 by R1 வரும். So H2 by H1, sorry, R1 by R2 வரும். உல்டா தான். H2 by H1 is equal to R1 by R2, right? So H2 is equal to H1 times R1 by R2, that is H1 is what, 30 centimeter into R1 by R2. என்ன கொடுத்த, R2 is 3/4, R by 3/4, R 4/3, 40 mm, centimeter la mm, okay, is in mm, okay, 30 mm. Clear அது, okay, right, third option. Next one, fluid ல இருந்து இன்னொரு question பாரு. Two liquids of densities 2 rho and rho having their volumes in the ratio 3:2 are mixed together. The density of the mixture is, density of the mixture, density oda formula enna, general density oda formula is mass by volume, right? So density of the mixture will be total mass by total volume. adha density of the mixture adha, rendu mass irukku appdi, rendu liquid irukku appadina rendoda mass m1 plus m2 divided by volume v1 plus v2 இதான் பண்ணணும், ரைட். ஸோ இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கு டென்சிட்டி ஆஃப் த மிக்சர். பட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, மாஸ் ரெண்டு கொடுக்கலையே, m1 m2 கொடுக்கல, பட் ரெண்டோடையும் ரோ ஒன் இஸ் 2 ரோனும் ரோ 2 இஸ் ரோ அப்படின்னு கொடுத்துருக்கு. அண்ட் வால்யூம்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:2 அப்படின்னா டோட்டல் வால்யூத்தை நான் வீணு எடுத்துன்னு வச்சுக்கலாம், டோட்டல் வால்யூத்தை நான் வீணு எடுத்துறேன். ஓகே, அப்படின்னா v1 வில் பி 3/5 ஆஃப் v. அதான்டா 3:2 இருக்கு அப்படின்னா v1 வில் பி 3/5v, v2 வில் பி 2/5v அப்படின்னு எழுதணும் இல்லையா. டோட்டல் வால்யூத்தோட 3/5 இதுவும், டோட்டல் வால்யூத்தோட 2/5 இதுவும், ரைட். ஓகே தானே, ரைட். இப்போ v1 v2 சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இருக்குது.
M1 M2 இல்லை. What is the relation? M is equal to density is equal to mass by volume. So M is equal to density into volume, right? That means M1 is rho 1 into V1. அதே மாதிரி M2 is rho 2 into V2. இப்போ அது சப்ஸ்டிட்யூட் பண்ணா இப்போ எல்லாம் ஆயிடுச்சு இல்லையா? M1 இருக்கு, M2 இருக்கு, V1 இருக்கு, V2 இருக்கு. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Rho mixture is equal to M1, that is rho 1 V1. Rho 1 ஓட வேல்யூ என்ன? 2 rho. 2 rho into V1 ஓட வேல்யூ என்ன? 3 by 5V, right? 3 by 5V plus M2, that is rho 2 V2. So rho 2 is rho into V2 is 2 by 5V divided by the total volume is V itself, right? V1 plus V2 na total volume da V itself. என்ன வர ஆன்சர்? என்ன வருது ஆன்சர்? என்ன வருது? என்ன வருது ஆன்சர்? என்ன வருது ஆன்சர்? V cancel ஆகும் காமனா, right? So it will be 2 rho into 3 by 5 and rho into 2 by 5. So 6 rho by 5 plus 2 rho by 5 will be 8 rho by 5. Third option. வந்திருக்கா? கிளியர் தானே? அது ஈஸி தானே? அது கிளியரா? கிளியர்? கிளியரா? ரைட்? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. இந்த என்ன ஆன்சரு? டேரக்ட் ஒன். என்ன ஆன்சர்டா? என்ன ஆன்சரு? கிளியரா? அது லாஸ்ட் கொஸ்டின் கிளியர் தானே? The Young's modulus of a wire of a length L and radius R is Y. If the length and radius are reduced to L by 2 and R by 2, then it's Young's modulus. என்ன equationல போடணுமா? What is the equation? Equation that means அந்த Young's modulus length இதெல்லாம் வச்சு இருக்கிற equation என்னன்னு மட்டும் சொல்லு. Delta L is equal to FL by AY, right? Or Y is equal to FL by A delta L. இதுதான் equation இருந்தா இல்லையா? இப்படி equation யூஸ் பண்ணணுமா? இங்கே யூஸ் பண்ணணுமா? என்ன ஆன்சரு? என்ன ஆன்சர் அது? The Young's modulus of a wire of length and radius R is Y. If the length and radius are reduced to L by 2 and R by 2, Young's modulus change வராது. Why? Young's modulus only depends upon the material. Okay, material change ஆகலையே அங்கே. Okay, material depend மட்டும்தான் பண்ணியிருக்கு. Okay, it does not depends upon the length change பண்ணா. இப்போ ஒரே சேம் மெட்டீரியல், இப்போ காப்பர் அதோட ஒரு டயமீட்டர் இருக்கிற இன்னொரு ஒரு R1 டயமீட்டர் இருக்கிற ஒரு வயரும் இன்னொரு R2 டயமீட்டர் இருக்கிற வயரும் ரெண்டோட யங்ஸ் மாடலில் சேமாக தான் இருக்கும். லெங்க் சேம் டிஃப்ரெண்ட் ஆனால் கூட யங்ஸ் மாடலில் சேமாக தான் இருக்கும். மெட்டீரியலை பொறுத்தது. ஆன்சர் இஸ் Y itself. What about the next one? Okay, what about the next one? Two wires of the same material கொடுத்தா Y same. Have lengths in the ratio. So L1 is L1 by L2 அப்படின்னு இருக்கும். L1 is to L2 எழுதலாம். ஓகேதா? So L1 by L2 is 1 by 2 and the radiuses are in the ratio. R1 by R2 is 1 by root 2. Okay. If they are stretched by applying equal forces, இப்போ F1 same தான். Equal forces, their increase in length will be delta L1 by delta L2 and the ratio தான் கேட்டிருக்கு. ஃபார்முலா என்ன சொன்னேன்? delta L is equal to FL by AY. ஞாபகம் இருக்குது? எப்படி வந்தோம்? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் எடுத்து, ரைட்? ஸ்ட்ரெஸ் இஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெயின் இஸ் சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த் அப்படின்னு போட்டு தானே கிடைக்கும். ஓகே, இதான் ஃபார்முலா இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் தான், y கான்ஸ்டன்ட் அப்படின்னா delta L is proportional to L by A மட்டும்தான் வைக்கிறோம். பட் அவங்க கொடுத்தா இல்லை ரேடியஸ் தானடா, இது வயரு தான். இப்போ ஏரியா இஸ் பை ஆர் ஸ்கொயர் தான் வரும். ஓகே, தட் மீன்ஸ் ஏரியா இஸ் ப்ரொபோர்ஷனல் ஆர் ஸ்கொயர். ஸோ delta L is
proportional L by R square. Okay, that means delta L1 by delta L2 is equal to L1 by L2 into R2 by R1 whole square. L1 by L2 is equal to delta L1 by delta L2 equal to L1 by L2 into R2 by R1 whole square. Right? L1 by L2 value is 1 by 2 into, right? R2 by R1 value is root 2 by 1. That is square. That is 1 by 2 into 2. That is 1. Answer is 1 is 1. Mandirka. Right? Okay, ade. Clear? Right. Okay, 12 lights. Okay. You know, ஒரு question தான் இருக்கும். Right? இல்லை 2 question இருக்கும். 2 question தான் இருக்கு. Okay? Right. Okay தானே? Next one. Okay. The temperature, 3 question இருக்கு அப்போ. Temperature of a pendulum, the time period with, okay, the temperature of a pendulum, the time period of a pendulum is, but temperature of a pendulum, the time period of a pendulum is T is given by, is raised by delta T, the change in time period is. Okay. Right. So, நாம் ஒரு பெண்டுலத்தோட கேஸில் டைம் பீரியடோட ஃபார்முலா என்னடா? T is equal to 2 pi root L by G. இந்த ஃபார்முலா. Okay? Right? Okay. So, if the temperature is raised by delta T, டைம் பீரியடில் என்ன சேஞ்ச் வரும்? அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கு. ஓகே, டெம்பரேச்சர் டெல்டா டி இன்க்ரீஸ் பண்ணும். டைம் பீரியடோட இக்குவேஷனில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன சேஞ்ச் வரும்? இந்த லென்த்து மாறும். ஓகே, அப்போ டைம் பீரியட் மாறும். ஓகே, ரைட். டேரக்டாக ஃபார்முலாவை நம்ம படித்து வைக்கிறது தான் அது. இதுதான் ஆன்சரு. பட் அது எப்படி வந்தோன்னு காட்டுறேன் பாரு. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் டைம் பீரியட் சேஞ்ச் ஆகும். ஸ்மால் டி இருக்கிறது டைம் பீரியட். ஓகே, டைம் பீரியட் வில் பி சேஞ்சிங் டு 2 pi root எல்லோட பிளேஸில் இட் வில் பி L நாட் இன்டூ 1 + ஆல்ஃபா டெல்டா டி ஞாபகம் இருக்கு இல்லையா? தெர்மல் எக்ஸ்பான்ஷனோட கேஸில் லெங்க் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் லெங்க் வில் பிகம் L இன்டூ 1 + ஆல்ஃபா டெல்டா டின்னு வரும். ஸோ இதான் ரெண்டு டீயும் டி டாஷும். டெம்பரேச்சர் இது டீலேருந்து டெல்டா, இது டி டெம்பரேச்சரில் இருக்கும்போது அந்த டெம்பரேச்சர் டி ப்ளஸ் டெல்டா டின்னு மாற்றும் போது. ரைட். ஓகே, ரைட். ஓகே, இப்போ இந்த ரெண்டு இக்குவேஷன் டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோ. இதே டிவைட் பை இது பண்ணுவோம். டெல்டா டி டிவைட் பை டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன பாக்கி இருக்குங்க? 1 + ஆல்ஃபா டெல்டா டி மட்டும் பாக்கி இருக்கும். ஓகேயா? ரைட். 1 + ஆல்ஃபா டெல்டா டி நான் படிச்சிருக்கு இல்லையாண்ணா? கிராவிடேஷன் எல்லாம் 1 + x ஹோல் ரைஸ் டு n 1 + nx அப்படின்னு எழுதலாம். when x is very small, ரைட். 1 + nx அந்த பவர் எக்ஸுக்கு முன்னாடி வரும். அப்போ இங்கே பவர் என்ன? ரூட்டு தான். ரைட். பவர் இஸ் ரூட் அப்படின்னா தட் இஸ் 1/2. ரைட். ஸோ இட் இஸ் 1 + x 1 + ஆல்ஃபா டெல்டா டி raised to 1/2 தான் அது. ஸோ எப்படி எழுதலாம் அதை? அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/2 ஆல்ஃபா டெல்டா டின்னு எழுதலாம். தட் இஸ் டெல்டா டி டேஷ் பை டி. ஸோ அந்த டி டேஷ் பை டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ நீட் எவ்வளோ டைம் பீரியடில் சேஞ்ச் வந்துருக்குன்னு தான். சேஞ்ச் இன் டைம் பீரியட் தான் கேட்டிருக்கு. சேஞ்ச் இன் டைம் பீரியட்னா டி டேஷ் மைனஸ் டி தான் கேட்குறேன். இதுதான் டைம் பீரியடில் இருக்கிற சேஞ்ச். ஓகே, டைம் பீரியடில் இருக்கிற சேஞ்ச். இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கு. ஓகேயா? போய் அப்படி வரணும் அப்படின்னா நான் இங்கே ஒரு -1 எழுதுறேன்டா. ஓகே, அப்புறம் ரைட் சைடில் ஒரு -1 எழுதுனா போதும். லெஃப்ட் சைடில் ஒரு -1 எழுதலாம், ரைட் சைடில் -1 எழுதலாம். ஓகே, எழுதுனா போதும். இப்போ அந்த 1 கேன்சல் ஆகும். பாக்கி என்ன இருக்குங்க? 1/2 ஆல்ஃபா டெல்டா டி. ஓகேயா? ரைட். ஸோ இதை என்ன காஸ் மல்டிப்ளை பண்ண T1 - T டிவைட் பை Tன்னு வரும் இல்லையா? அப்போ மேலே என்ன வரும்? டெல்டா டி வந்திருக்கு. ஓகே, மேலே என்ன வரும்? டெல்டா டி டிவைட் பை டி ஈக்குவல் டு 1/2 ஆல்ஃபா டெல்டா டி. ஓகே, இது 1/2 ஆல்ஃபா டெல்டா டி. ஸோ அந்த டி லெஃப்ட் சைடுக்கு ரைட் சைடுக்கு எடுத்தால் டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆல்ஃபா இன்டு இந்த டி இன்டு டெல்டா டி. இந்த ஆன்சர், இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் வருது. கரெக்டா? அப்படியே படித்து வைக்கிறது தான் நம்ம இந்த வேல்யூ. ஓகே, டெல்டா டியோட ஃபார்முலா இஸ் திஸ் ஒன் அப்படின்னு படித்து வைக்கிறது தான். ஓகே, அது கிளியரா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, கிராவிடேஷனில் இருந்து
ரைட். இதே கிராவிடேஷன்லையும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லையும் மீன்ஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்லையும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இங்கே ஒரு மாசு, ஒரு டிஸ்டன்ஸ் 1 மீட்டரில் ஒரு மாசு, 2 மீட்டரில் ஒரு மாசு, அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் மாஸ் வச்சுருக்கோம். ரைட், நீங்கள் ஞாபகம் இருக்கும் ஜிபி யூஸ் பண்ணுற கொஸ்டின். ரைட், ஓகே. ஸோ அதுதான் a large number of identical point masses m are placed along x axis. x-க்கு 0ல் ஒரு மாஸ், x-ல் 1ல் 2ல் 4ல் அப்படிலாம் மாஸ் வச்சிருக்கு till infinity வரைக்கும். Then the magnitude of gravitational force on the mass at the origin. ஒரிஜினில் இருக்கிற மாஸ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் வேணும். அப்படின்னா இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ரைட், இந்த ஃபோர்ஸ் அட்ராக்ஷன். ரைட், இது அட்ராக்ட் பண்ணும், இந்த மாசு இதை அட்ராக்ட் பண்ணும், இந்த மாசு இதை அட்ராக்ட் பண்ணும், எல்லாமே ஒரே லைனில் தான். ரைட், ஃபோர்ஸ் ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். நமக்கு ஆங்கிள் தெரிஞ்சால் தான் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் எல்லாமே 0 டிகிரி. ரைட், ஒரே லைனில் தான் இருக்குது, டேரெக்டாக ஆட் பண்ணால் போதும். ரைட், ஓகே. ஸோ த ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் வில் பி வெக்டர் ஃபார்மில் எழுதினாலும் இல்லை ஸ்கேலாரில் எழுதினாலும் டேரெக்டாக தான் வரும். பிகாஸ் ஆங்கிள் இஸ் 0 டிகிரி. ஓகே, ரைட். ஸோ எல்லா ஃபோர்ஸும் ஆட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் ஒன் இந்த மாசு இது மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் தான். ஸோ GMM by M1 M2 by 2 mm தான் நியர் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயரு. GMM divided by distance square. Distance is 1 ப்ளஸ் அடுத்தது இதுவும் ரைட். ஸோ இட் இஸ் அகெயின் இது ரெண்டும் இதுவும் ரைட். ஸோ இட் இஸ் GMM by distance is 2 square. நெக்ஸ்ட் GMM by distance is 4 square. இப்படியே போகுது. ஸோ இதில் GM square அப்படின்னு ஒரு காமனாக எடுத்தால் 1/1 square, that is 1 plus 1/2 square, 1/4 square அப்படின்னா 2⁴ எக்ஸெட்ரான்னு போகுது. ரைட், ஜிபி தானடா. ஜிபின்னா ஞாபகம் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட் டேர்மு இது AR, இது AR ஸ்கொயர் அப்படின்னு போகும். இது ரெண்டும் டிவைட் பண்ணால் காமன் ரேஷியோ கிடைக்கும், இது ரெண்டு டிவைட் பண்ணால் அதே காமன் ரேஷியோ கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ எஸ் இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா நம்ம படித்து வச்சது A/1 - R. இதுதான் சம்மேஷன் டில் இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா. ரைட், சம்மேஷன் டில் இன்ஃபினிட்டி ஃபார்முலா. அதில் ஏயோட வேல்யூ இஸ் 1, ஆரோட வேல்யூ இந்த கேஸில் இஸ் 1/2 ஸ்கொயர். இது டிவைட் பை இதுனா 1/2 ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபோர்ஸ் நெட்டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு GM ஸ்கொயரு இன்டு A divided by 1 minus 1/4. Okay, 1 minus R. Okay, so 3/4, 4/3. So answer is second option. Clear? Clear are they? Okay, right? Clear? Next question. Okay, next question. Last one. Okay, last question. Alright. The value of G reduces to half of its value at the surface of Earth at a height h. Then the height is. That's question. ஒரு ஜியோட வேல்யூ ஹைட்டுக்கு போகும்போது GH அந்த வேல்யூ இக்குவேஷன் ஞாபகம் இருக்கும் இல்லையா. ஜியோட ஃபார்முலா என்ன? GM/R². ஓகே, ஹைட்டுக்கு போனால் GM/R+H². ரைட். ஸோ ஹைட் GH divided by G அப்படின்னு எடுத்தால் you will be getting R/R+H² வரும். அப்படி தானே? ரைட். ஓகே, ஸோ GH is equal to G into R/R+H². இதுதான் நான் படித்த ஃபார்முலா இல்லையாடா. இன்னொரு ஃபார்முலா இருக்குது. GH is equal to G into 1 minus 2H/R. ரைட். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? இது ஹெச்சோட வேல்யூ <300 km ஆகும்போது. ஓகே, ஒரு 320 km ஆகும். 300 km இது எல்லா கேஸ்லையும். தட் மீன்ஸ் H greater than 300 கேஸில் தான் பேசிக்கலி எடுக்கும். ஓகே, ரைட். இல்லையா தானே சொன்னது? ஓகே, ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா போதும். ஓகே, வி டோன்ட் நீட் த அதர் ஃபார்முலா. ஓகே, ரைட், இது போதும். ஓகே, இது வேணாம். ஓகே, அவங்க கொடுத்தா என்னென்னா ஹெச்சோட ஜியோட வேல்யூ ரெடியூசஸ் டு ஹாஃப். இப்போ GH இஸ் G/2. ஓகே, இந்த ஹைட்டில் அப்படின்னு. அப்போ GHோட பிளேஸில் G/2 இஸ் ஈக்குவல் டு G இன்டூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. ஓகே, G இன்டூ R/R+H (R/R+H)² GG கேன்சல் ஆனால் 1/2 இஸ் ஈக்குவல் டு R/R+H
ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 1/√2 இஸ் ஈக்குவல் டு r/r + h. ஓகே h தான் வேணும். ஓகே நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். √2 இஸ் ஈக்குவல் டு r + h/r. ஸோ r/r இஸ் 1 + h/r இஸ் ஈக்குவல் டு √2. ஸோ h/r இஸ் ஈக்குவல் டு √2 - 1. ரைட், h இஸ் ஈக்குவல் டு r into √2 - 1. ரைட். ஓகே ஆன்சர் இஸ் திஸ் ஒன். டெப்த்தோட கேஸில் ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா? டெப்த்தோட கேஸில் ஒரே ஒரு ஃபார்முலா தானே இருக்குது, g into 1 - d/r. ஓகே இதே ஒரே ஒரு ஃபார்முலா தான் எல்லா கேஸுக்கும் ஞாபகம் இருக்கும். ரைட், தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகே ஸோ கிளியர் தானே இது வரைக்கும்? ரைட். ஓகே பாக்கி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ரிமைனிங் 11th கொஸ்டின்ஸ் தான் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் நாளான்னைக்கு அதுக்கு அடுத்த நாளும் 12th டாபிக்ஸோட கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணதில் மெஜாரிட்டி எல்லா சாப்டரும் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு நாளைக்கு மற்ற டாபிக்ஸ் எல்லாம் மிஸ் ஆன மற்ற சாப்டரோடையும் மற்ற டாபிக்ஸ் எல்லாமே நாளைக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே தானே? ரைட், கிளியரா? தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.